சங்கீத முத்தமிட, ரயில்கள் காதில் சத்தமிட, குயில்கள் சங்கீத முத்தமிட, பண்பலையாலே ஒன்றாகினைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வெயிட். VIT 90.8. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வெயிட். VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வெயிட். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்க கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆராகாயம், தீவேகம் தீராகும். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்க கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆராகாயம், தீவேகம் தீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வெயிட். VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வெயிட். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும், மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வெயிட். VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். மார்ச் 16, 2006 ஆண்டு மனித உரிமைகளுக்கான ஐநா அமைப்பை உருவாக்குவதற்கு ஐநாவின் பொதுச்சபை ஆதரவாக வாக்களித்தது. மார்ச் 16, 1926 ஆண்டு முதலாவது திரவ எரிபொருளினால் ஊந்தும் ஏவுகணையை மான்செஸ்டரில் ராபர்ட் கோட் என்பவர் செலுத்தினார். மார்ச் 16, 1942 ஆண்டு முதலாவது B2 ஏவுகணை ஏவப்பட்டது. ஆனால் ஏவப்பட்ட உடனேயே வெடித்து சிதறியது. மார்ச் 16, 1945 ஆண்டு இரண்டாம் உலகப் போர் ஈவோ ஜிமா சண்டை முடிவுக்கு வந்தது.
மார்ச் 16, 1962 ஆண்டு மேற்கு பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்க விமானம் 107 பயணிகளுடன் காணாமல் போனது. மார்ச் 16, 1966 ஆண்டு ஜெமினி 8 நாசாவின் 12வது விண்வெளி வீரரை கொண்டு சென்ற விண்கலம் ஏவப்பட்டது. மார்ச் 16, 1751 ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் 4வது குடியரசுத் தலைவர் ஜார்ஜ் மாடிசன் பிறந்தார். மார்ச் 16, 1926 ஆண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் அறிஞரான இரா திருமுருகன் பிறந்தார். மார்ச் 16, 1989 ஆண்டு குழந்தை இலக்கியங்கள் படைத்த மிக முக்கியமான கவிஞர் அழ வள்ளியப்பன் மறைந்தார். மார்ச் 16, 1789 ஆண்டு ஜெர்மானிய இயற்பியலாளர் கியார்க் ஹோம் பிறந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் நாவல். நாவெல்லா என்ற இத்தாலிய சொல்லடியாக பிறந்த கலை வடிவம் ஆங்கிலத்தில் நாவல் எனப்பட்டது. தமிழில் நாவல் என்பது புதினம் எனப்படும். சமகால மனிதர்களையும் வாழ்க்கையையும் மையமாக கொண்டு உரைநடையில் புதினங்கள் படைக்கப்படுகின்றன. கதை மாந்தர்களாலும் கதை கருவாலும் கதை நிகழும் நடையாலும் மாறுபட்ட வடிவாக இது தோன்றினமையால் புதினம் என்றனர். தமிழில் தோன்றிய முதல் நாவல் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் என்பதாகும். வரலாற்று நாவலை முதலில் தொடங்கியவர் கல்கி ஆவார். அகிலன், நாரண துரைக்கண்ணன், மாதவையா, ஆரணி குப்புசாமி முதலியார், வடுவூர் துரைசாமி ஐயங்கார், வேங்கடரமணி போன்றோர் நாவல் வளர்ச்சிக்கு வித்திட்டனர். ஆசிரியர் தன் வாழ்க்கையில் கண்டுணர்ந்த அனுபவங்களை நாவல்களில் வெளியிட்டுள்ளனர். நாவல்கள் மக்களை மகிழ்விப்பதுடன் அவர்கள் உள்ளத்தை பண்படுத்தக்கூடியதாகவும் திகழ்கின்றன. 1878 தமிழ் நாவல் எழுதப்பட்டது. துப்பறியும் நாவல், சமூக நாவல், வரலாற்று நாவல், மொழிபெயர்ப்பு நாவல், தழுவல் நாவல், தொடர்கதை நாவல், அண்மை காலத்து நாவல், வட்டார நாவல் என நாவலின் வகைகள் பல்கி பெருகுகின்றன. மேலை நாட்டார் வரவால் வளர்ந்த நாவல் தமிழில் தனக்கென தனியொரு இடத்தை பிடித்துள்ளது. தமிழில் காணப்படும் தொடர்நிலை செய்யுள்களே நாவல்களாக உருவெடுத்தது என்பது தமிழ் அறிஞர்களின் கூற்று. சிறுகதையிலிருந்து படிப்படியாக வளர்ந்து ஒரு தனிமனித இலக்கியமாக உருப்பெற்று மேலை நாட்டார் தொடர்பால் மெருகேறிய நாவல் துறையின் தாயகம் இத்தாலி எனலாம். அன்றாட வாழ்வில் காணப்படும் நிகழ்ச்சிகளையும் மனிதர்களையும் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதே இந்த நாவல்கள். கதை தலைவனின் பண்பு நலன்களை சிறப்பு அம்சமாக கொண்டு அதன் அடிப்படையில் அமைவது பண்பு நலன் சிறந்த நாவலாகும். நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் தந்து எழுதப்படுவது நிகழ்ச்சி நாவலாகும். கதாபாத்திர அமைப்பு, காட்சி வர்ணனை, காதல், வீரம் இவற்றை வைத்து எழுதப்பட்டதால் தமிழில் நாவல்கள் புதிய அத்தியாயத்தை தோற்றுவித்தன. குறிப்பிட்ட காலத்தில் வாழும் மக்களின் யதார்த்த வாழ்வினையும் பல்வேறு போராட்டங்களையும் உணர்வுபூர்வமாய் எடுத்துரைப்பது நாவல். நாவல் என்பது மறுமலர்ச்சி யுகம் பெற்றெடுத்த ஒரு அற்புத கலை வடிவம். படைப்பாளர்கள் தங்கள் எண்ணங்களையும் கற்பனையையும் வெளியிட அவர்களுக்கு கிடைத்த ஒரு ஒப்பற்ற சாதனம் நாவல்கள். கால ஓட்டத்திற்கு ஏற்ப இலக்கியங்கள் அடையும் பரிணாம வளர்ச்சியில் நாவல் இலக்கியமும் தன் இடத்தை தனதாக்கிக் கொண்டன. சிறுகதையினின்றும் வேறுபட்டு பல நிகழ்வுகளை தன்னகத்தே பெற்றும் கதை மாந்தரின் பண்புகளுக்கேற்ப ஒரு கதையை வளர்த்துச் சென்று ஒரு முடிவுக்கு வரும் உரைநடை இலக்கிய வகையே நாவல் எனப்பட்டது. மனித இயல்புகளை பற்றிய முழுமையான உண்மைகள் ஊற்றெடுத்து பெருகும் உயிர்த்துடிப்புள்ள அறிவுத்தரத்தை வெளிப்படுத்தும் படைப்பே புதினம் எனப்படும். இதை ஆங்கிலத்தில் நாவல் என்று அழைக்கின்றோம். இத்தகைய புதினத்தின் சிறப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோலாகும். நன்றி, வணக்கம்.
இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் தும்பை பற்றிய அறிவு சார்ந்த தொகுப்புகளோடு ஸ்ரீவித்யா. நம் வீட்டு தோட்டங்களில் யதார்த்தமாக சில விஷச்செடிகளும் வளர்வதுண்டு. அதனை கையில் பிடுங்கி போடவும் முடியாது, அதனை வேரோடு அழிக்கவும் முடியாது. மீறி கையில் பிடுங்கி போட்டால் சொறி போன்ற உயிரை எடுக்கும் வியாதிகள் உடல் முழுவதும் பரவிடும். சரி, அப்படியென்றால் இதற்கு தீர்வுதான் என்ன? விஷச்செடியை அழிக்கும் சக்தி வேறு எதற்கு உள்ளது? அப்படிப்பட்ட விஷச்செடியை அழிக்கும் குணம் கொண்ட தும்பை செடி பற்றிதான் நாம் இன்று தெரிந்து கொள்ள போகிறோம். தும்பை காடு மேடுகளில் தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு செடியினம். சிறு சிறு வெண்மையான இதழ்களை கொண்ட பூக்கள் உடையது. ஆங்கிலத்தில் லியூக்கஸ் ஆஸ்பரா என்பர். ஆயுர்வேதத்திலும் சமஸ்கிருதத்திலும் இதனை துரோண புஷ்பி என்பர். இதில் சிறு தும்பை, யானை தும்பை, பெருந்தும்பை, காசைத்தும்பை, கவிழ்தும்பை என பல வகைகள் உண்டு. இது வெப்ப வீரியம் உடையது. இதற்கு மலமிளக்கி, லாக்ஸேட்டிவ், கோழை அகற்றி, எக்ஸ்போர்டோரண்ட், ருது உண்டாக்கி ஆகிய செய்கைகள் உண்டு. தும்பை இலை சாற்றினால் தலைவலி, மூக்கில் நீர் வடிதல், முக்குற்ற நோய்கள், இருமல் இவைகள் குணமாகும். மேலும் நீர்வேட்கை, தாகம், கை கால் அசதி, கண் புகைச்சல் குணமாகும். விஷப்பாம்பு கடியினால் கடியுண்டவருக்கு முதலுதவி சிகிச்சை செய்து தும்பை இலைச்சாற்றை 100 மில்லிலிட்டர் அளவில் உள்ளுக்கு குடிக்க செய்து இலைச்சாற்றை மூக்கில் முடிந்த அளவுக்கு உரிய வேண்டும். இவ்வாறு குடிக்கவும் உரியவும் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து செய்ய விஷம் நீங்கி குணமாகும். இந்த முறையை இன்றும் சித்த வைத்தியர்களாலும் கிராமப்புறங்களிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. நல்லெண்ணெயை காய்ச்சி அதில் தும்பைப்பூ இதழ்களை போட்டு வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்த்து குளித்து வர தலைபாரம், ஒற்றை தலைவலி, தலையில் நீரேற்றம், மூக்கடைப்பு இவைகள் குணமாகும். அல்லது தும்பை பூவையே அரைத்து நெற்றியில் பற்றிட்டாலும் இதே பலன்கள் கிடைக்கும். அல்லது தும்பை இலைச்சாற்றை மூக்கில் உறிஞ்சினாலும் இதே பலன்கள் கிடைக்கும். பாம்புக்கடி நீங்க தும்பைப்பூ அற்புதமான மருந்துதான். பாம்புக்கடி விஷத்தால் தாக்குண்டவர் மூச்சை உள்ளிழுக்கும் போது பூவை கசக்கி சாரெடுத்து மூக்கில் விட்டு உள்ளுக்கும் புகட்ட நஞ்சு முறியும், மயக்கம் தெளியும். பின்னர் தொடர்ந்து உரிய வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு ஏற்படும் நீர்க்கோர்வை, மார்பு சளி, இருமல், கோழைக்கட்டு ஆகியவற்றுக்கு பேரிச்சங்காய், கஜூர்காய் சூரணத்துடன் தும்பை பூச்சாறு சேர்த்து கொடுக்க விரைவில் குணமடையும். பார்த்தீனியம் என்னும் விஷச்செடியை ஒழிக்க தும்பையே சிறந்த செடி. பார்த்தீனியம் செடியினால் ஏற்படும் ஒவ்வாமை நோய்க்கு தும்பை செடியின் இலைகளை சிறிது தண்ணீர் விட்டு நன்கரைத்து காலை குளித்ததும் இரவு படுக்கும் முன்பும் விஷச்செடியினால் ஏற்பட்ட சொறி படரியிருக்கும் இடங்களில் பூச வேண்டும். அதோடு தும்பை இலைகளை கீரை சமைப்பது போன்று பருப்புடன் வேக வைத்து சிறிது புளி, உலர்ந்த மிளகாய் சேர்த்து சமைத்து தினசரி உணவுடன் சாப்பிட வேண்டும். அத்துடன் பத்திய உணவை மேற்கொண்டு 1 மாதம் தொடரினால் விஷச்செடியினால் ஏற்பட்ட சொறி நோய் தீர்ந்துவிடும். இலைச்சாறு மற்றும் இலைக்கற்கம் முன் சொன்னபடி உபயோகிக்க காணக்கடி, ஒவ்வாமை, அலர்ஜியினால் தோலில் ஏற்படும் கரும்படை, அரிப்பு, துடிப்பு இவைகள் குணமாகும்.
பார்த்தீனியம் செடியினால் ஏற்படும் ஒவ்வாமை நோய்க்கு தும்பை மாற்று முறிப்பு மருந்தாவது போல் பார்த்தீனியம் விஷப்பூண்டை அடியோடு அழிப்பதற்கும் தும்பை செடிதான் வழி. எப்படி என்றால், தும்பை இருக்கும் இடத்தில் பார்த்தீனியம் வளராது. அதனை வேரோடு அழிக்கும் சக்தி தும்பையிடமே உள்ளது. நேர்களே, செவிச்செல்லம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது தும்பை பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் ஸ்ரீவித்யா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTechST, and I'm here at Data Chunks to give you some chunks of information on WiMAX. Think about how you access the internet today. There are basically 3 different options. The first one is the broadband access. In your home, you have either a DSL or a cable modem. At the office, your company may be using a T1 or a T3 line. The second option is the Wi-Fi access. In your home, you may have set up a Wi-Fi router that lets you surf the web while you launch with your laptop. On the road, you can find Wi-Fi hotspots in restaurants, hotels, coffee shops, and libraries. The third option is the dial-up access. If you're still using the dial-up, chances are either the broadband access is not available or you think that the broadband access is too expensive. The main problems with the broadband access are that it is pretty expensive and doesn't reach all the areas. The main problem with the Wi-Fi access is that the hotspots are very small, so coverage space is sparse. What if there were a new technology that solved all these problems? This new technology would provide high-speed broadband service, wireless rather than wired access, so it would be a lot less expensive than cable or DSL and much easier to extend to suburban and rural areas. The third, broadband coverage like the cell phone network instead of small Wi-Fi hotspots. This system is actually coming into being right now, and it is called the WiMAX. WiMAX is short for Worldwide Interoperability of Microwave Access, as it goes by the IEEE name 802.16. WiMAX has the potential to do the broadband internet access what cell phones have done to phone access. In the same way that many people have given up their landlines in favor of cell phones, WiMAX could replace cables and DSL services, providing universal internet access just about anywhere you go. WiMAX will also be as painless as Wi-Fi. Turning your computer on will automatically connect to the closest available WiMAX antenna. Next, let's see about WiMAX wireless network. In practical terms, WiMAX would operate similar to Wi-Fi but at higher speeds over greater distances and for a greater number of users. WiMAX could potentially erase the suburban and rural blackout areas that have currently no broadband internet access because phone and cable companies have not yet run the necessary wires to those remote locations. A WiMAX system consists of 2 parts. The first one, a WiMAX tower, similar in concept to a cell phone tower. A single WiMAX tower can provide coverage to a very large area, as big as 3,000 square miles, that is around 8,000 square kilometers. The second one is the WiMAX receiver. The receiver and the antenna could be a small box or PCM-CIA card, or they could be built into the laptop the way the Wi-Fi access is today. A WiMAX tower station can connect directly to the internet using a high bandwidth wired connection, for example, a T3 line,
It can also connect to another WiMAX tower using a line of sight microwave link. This connection to a second tower, often referred to as a black hole, along with the ability to a single tower to cover up 3,000 square miles, is what allows WiMAX to provide coverage to remote rural areas. What this point out is that WiMAX actually can provide two forms of wireless service. The first one, that is, there is the non-line of sight Wi-Fi sort of service, where a small antenna on your computer connects to the tower. In this mode, WiMAX uses a low frequency range, that is 2 GHz to 11 GHz, similar to Wi-Fi. Lower wavelength transmissions are not as easily disrupted by physical obstructions. They are better able to diffract or bend around obstacles. The second one, that is, there is the line of sight service, where a fixed dish antenna points straight at the WiMAX tower from a rooftop or a pole. The line of sight connection is stronger and more stable, so it's able to send a lot of data with fewer errors. Line of sight transmission use high frequencies with ranges reaching possible 66 GHz. At high frequency, there is less interference and lots more bandwidth. Wi-Fi style access will be limited to a 4 to 6 mile radius, perhaps 25 square miles or 65 square kilometers of coverage, which is similar in the range of a cell phone zone. Through the stronger line of sight antennas, WiMAX transmitting stations would send data to WiMAX enabled computers or routers set up within the transmitter's 30-mile radius, that is 2,800 square miles or 9,300 square kilometers of coverage. This is what allows WiMAX to achieve its maximum range. The final step in the area network scale is the Global Area Network, that is GAN. The proposal of GAN is IEEE 802.20. A true GAN would work a lot like today's cell phone networks, with users able to travel across the country and still have to access the network the whole time. This network would have enough bandwidth to offer internet access comparable to cable modem service, but it would be accessible to mobile, always connected devices like laptops or next generation cell phones. You've heard about WiMAX at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி அனுபவ மேடை. தொகுத்து வழங்குவது சௌபாக்கியா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஆசிரியரோட அனுபவங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா மாதா பிதா குரு தெய்வம். ஒரு பிறந்த குழந்தை 3 வயசு வரைக்கும் தாங்க முழுசாக அப்பா அம்மா கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் யாரையும் நம்பி, அதாவது ஒரு ஆசிரியரை நம்பி ஒப்படைக்கிறாங்க. அவங்க சுயமாக வளர்ந்து ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் ஒரு ஆசிரியரோட துணை கண்டிப்பாக தேவைங்க. ஒரு குழந்தைய வளர்க்குறதுல பெற்றோர்களுக்கு எவ்வளோ ஒரு பங்கு இருக்கோ அதே அளவு ஆசிரியர்களுக்கும் இருக்குங்க. இந்த ப்ரொஃபஷனில் இருக்க ஒருத்தர்கிட்ட நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். உங்கள் பேர்? சம்யுக்தா. நீங்கள் என்ன டீச்சராக இருக்கீங்களா? நான் டீச்சராக இருந்தேன். 2006 to 2011 டீச்சராக ஒர்க் பண்ணேன். சன்பீம் ஸ்கூலில் இருந்தேன். எவ்வளோ வருஷமாக இந்த ஜாபில் இருக்கீங்க? 5 years இருந்தேன். சன்பீம் சிபிஎஸ்சியில் 6th standard கிளாஸ் டீச்சராக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அதே செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10th வரைக்கும் இருந்து 10th 9th ஃபைனலாக 9th and 10th இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் ஹேண்டில் பண்ணேன். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி, நேட்டிவ் பற்றி எல்லாம்? நேட்டிவ் வந்து சென்னை. நான் ஸ்கூலிங்லாம் அங்கே கோடம்பாக்கம்லாம் பண்ணேன். ஒன்லி டாட்டர், ஒன்லி சைல்ட் ஃபார் மை பேரண்ட்ஸ். அப்புறம் இப்போ ஹஸ்பண்ட் ஒன்லி சன், ஒரே ஒரு சன் தான் இருக்கான். இஸ் இன் எல்கேஜி. இவ்வளோ ப்ரொஃபஷன் இருக்கும்போது நீங்கள் டீச்சர் தான் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலி எல்லா ஜாப்புமே வந்துட்டு நம்ம மார்னிங் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வரோம், வீட்டுக்கு வரோம், அப்படி தான் இருக்கும். இதுவும் அந்த கைண்ட் ஆஃப் ஜாப் தான். பட் இதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா யூல் ஹாவ் லைக் ஒரு செட் ஆஃப் ஜென்ரேஷனை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க.
ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தே வில் ஹாவ் யூ இன் தியர் மைண்ட் ஃபார் லைஃப் லாங். நம்ம நல்லது சொல்லித்தரோம், லெசன் சொல்லித்தரோம், எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. அதை வந்து அவங்க மெமரபிளாக எப்போவுமே அவங்க அதை ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. அது இந்த ப்ரொஃபஷனில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்மக்கிட்ட ஒரு சீட் ஒரு பேக் ஆஃப் சீட்ஸ் கொடுத்தா மாதிரி அந்த சீட்ஸை நம்ம ரைட் பாத்தில் எடுத்துகிட்டு போய் வளர்க்க வைக்கிறோம். அந்த மாதிரியான ப்ரொஃபஷன் இது. ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷன் சொல்லலாம் எல்லாத்தையும் பார்க்குறதோட. நீங்கள் எந்த மாதிரி டீச்சிங் ஸ்டைல் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஒரு மொனாட்டனஸாக இல்லாமல் போயிட்டு கிளாஸ் எடுத்து போர்டு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு நாளைக்கு ஹோம்ஒர்க்கை கொடுத்துட்டு வராமல் ஃபஸ்ட்டு போனோடனே ஒரு ஜாலி இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் லெசன் உள்ளே போகிறதும் அப்படியே ஸ்ட்ரிக்டாக லெசன் எடுக்காமல் இன்ட்ராக்டிவ் கிளாஸஸாக தான் இருக்கும் எனக்கு. ப்ளஸ் இப்போது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால நிறைய டிஜிட்டல் போர்டு அது இதெல்லாம் வந்திருக்கு. அதை ரொம்பவே விரும்புவாங்க சில்ட்ரன். அது இப்போது ஒரு பாஸ்ட் 2-3 இயர்ஸாக தான் அது வந்து ரொம்பவே எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு எடுக்கிறது, வெறும் சாக் போர்டு ஹோம்ஒர்க் இல்லாமல் இன்ட்ராக்ஷன், மோர் ஆஃப் இன்ட்ராக்ஷன், அந்த மாதிரி கிளாஸஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போது நீங்கள் படித்த காலத்தில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா? அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு படிப்பாங்க, தப்பு செஞ்சால் மேம் கிட்ட அடி வாங்கிட்டு வீட்டில் வருவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. எல்லாம் போல்டாக வந்து நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், நம்ம எதுவும் பிளைண்டாக அவங்கள திட்டிடவும் முடியாது, எல்லாமே கேட்பாங்க. இன்கேஸ் நம்ம பார்வைக்கு அது தப்பாக தெரிஞ்சது, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்க்கு அது தப்பு தெரியலன்னா ஹீ இஸ் ரெடி டு கொஸ்டின் அஸ். அதெல்லாம் ஹெசிடேட் பண்ணுறதே இல்லை. ஸோ இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து தே ஆர் வெரி மச் எக்ஸ்போஸ்ட் அண்ட் they are not in a nutshell. சும்மா அடி வாங்கணுமா, திட்டு வாங்கணுமா, ஹோம்ஒர்க் பண்ணலையா அப்படி இப்படின்லாம் கிடையாது. அப்படியே ஒரு இதுவாக நல்லா பேசுகிறது, டீச்சருன்ற பயம் இல்லாமல் தப்பு செய்யலைன்னா கொஸ்டின் பண்ணுறது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு இல்லையா, இது எப்படி கரெக்ட் சொல்கிறீங்களா இல்லை தப்பு சொல்கிறீங்களா? கரெக்டுன்னு தான் சொல்ல முடியும், தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பீரியடில் பார்த்திங்கன்னா யாருமே டீச்சர்ஸ்லாம் கேட்கவே மாட்டாங்க. எதுவும் ஹோம்ஒர்க் செய்யலையா, ஏன் செய்யலை, எதனால செய்யலை, அதெல்லாம் எதுவும். ஹோம்ஒர்க் செய்யலைன்னா ஸ்கேலில் அடி தான், அதுவும் நம்ம காலில் தான் அடி விழும் நல்லா, அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து கேட்குறோம் எதனால செய்யலை, அவனுக்கு என்ன ஆச்சு, வீட்டில் எதனாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் பொய் சொல்கிறானா அதையும் நம்ம வந்து இது பண்ணோம், சாக் அவுட் பண்ணோம். இல்லை வெறும்னே அவன் பொய் சொல்லிவிட்டு ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்றானா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து நம்ம அவங்க பாத்துலேயே போய் அவங்க இதிலே சொல்கிறது தான் வந்து ஒரு ரைட் வே அப்படின்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு படிக்கிறோம் படிக்கலை அந்த மாதிரி. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, படிக்காதவங்க ஒரு மாதிரி. they will be differentiated in the class. தனித்தனியாக உட்கார வைப்பாங்க கூட, அந்த மாதிரி. இப்போல்லாம் அப்படி கிடையாது. படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஒரு படிக்காத ஸ்டூடெண்ட் உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறது, இல்லை நிறைய அந்த படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, அதெல்லாம் இப்போ இருக்குது. இப்போது இதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க இல்லையா, இப்போ தப்பு செஞ்சால் நீங்கள் கேட்குறீங்க, அவங்க எதிர் வாதிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது அட்வைஸ்? அதை தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து அவங்க ஏஜில் இல்லை, நம்ம வெல் மெச்சூர்டு, நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும் whether the child is bluffing இல்லாட்டி உண்மையாக பேசுகிறானான்றது தெரியும். அதை வச்சு நம்ம தான் ஒரு ரொம்ப இதுவாக டிப்ளமேட்டிக்காக அவங்கள ஹேண்டில் பண்ணணும். தப்பு அப்படியே பிளைண்டாக ஓகே நீ சொல்கிறியா அப்படியா அதை போய் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம தலையாட்டிட்டு போனோம்னா நெக்ஸ்ட் டேவும் அதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அது நம்மளுக்கு நேச்சுரலி தெரிஞ்சிடும். சின்ன பசங்க அவ்வளோ ஒன்றும் ரொம்ப இதுவெல்லாம் பெரிய கிரிமினல் மாதிரி திங்க் பண்ணியெல்லாம் பொய் சொல்ல போகிறதில்ல, அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் உள்ளே இருக்க மாதிரியே வெளியவும் இருக்காங்களா? இப்போ கிளாஸ் உள்ளே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, வெளியே வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா? அதான் ரைட் கைடன்ஸ் இல்லைன்னா அது கண்டிப்பாக இருக்கும். கிளாஸ் உள்ள ஒரு மேமை பார்த்தா அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, குவைட்டாக இருக்க மாதிரி. வெளியில் அந்த மேம் வந்த உடனே வேறு மாதிரி பண்ணுறது, இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வந்த உடனே வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, டிசிப்ளின் இல்லாமல் பண்ணுறது, அதெல்லாம் இருக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ ஆஸ் அ கிளாஸ் டீச்சர் இல்லை எனி சப்ஜெக்ட் டீச்சர் இந்த ஒரு பர்டிகுலர் அதான் நான் சொல்கிறேன் பர்டிகுலர் பீரியட் அந்த 6th to 10th ஸ்டாண்டர்ட் இல்லை 7th 6, 7, 8 இந்த பீரியடில் நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில்ட்ரனுக்கு ரைட் கைடன்ஸ் கொடுத்தோம்னா நம்ம அழகாக அவங்கள எடுத்துகிட்டு வரலாம்.
நம்ம வந்து அதாவது அவங்களுக்கே தெரியும் நம்ம செய்கிற தப்பு, நம்ம இப்படி இதை செய்யக்கூடாது செய்யணும் அப்படின்றது. ஸோ அந்த பீரியடில் நம்ம ஆஸ் அ டீச்சர், கிளாஸ் டீச்சர் மட்டும் இல்லை, அந்த கிளாஸ்க்கு எந்த டீச்சர் போனாலும் அவங்களுக்கு ஒரு மாரல் வேல்யூ மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்யூச்சரில் நல்லா வருவாங்க. ஒரு டீச்சராக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கா? ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்னால் நான் வந்து பார்ஷியலாக இருக்க மாட்டேன். ஸோ எனக்கு இது வரைக்கும் எந்த டிஃபிகல்ட்டியுமே இருந்ததில்லை. எல்லாருமே ஒரே மாதிரி தான். கிளாஸில் அது ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டரும் ரேங்க்கில் ரொம்ப சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி தான் நான் பார்க்குறது. ஸோ இப்போது டிஃப்ரென்சியேஷன் வந்து எல்லாருனாலையுமே படிக்க முடியும். நம்ம டீச்சர் பார்க்குறதுல தான் இருக்குது. அதை வந்து ஒரு மாதிரி டீக்ரேட் பண்ணுறதோ அதெல்லாம் கூடவே கூடாது. அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருந்ததில்லை. எல்லா சில்ட்ரனுமே நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா தான் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது எல்லாமே. இப்போது நம்ம வந்துட்டு எப்போவுமே ஒரே சைல்டை பார்த்து ஒரு கிளாஸ் டாப்பரை மட்டும் பார்த்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதெல்லாம் தான் ஒரு டிஃப்ரென்சியேஷன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியும் நல்லா இந்த மாதிரி ஓகே மேம் அவங்கள தான் பார்த்து நம்ம நினச்சிட்ருப்போம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு. பட் நம்ம ஃபுல் பாடி லாங்குவேஜை அவங்க அழகாக ரீட் பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு. ஸோ அந்த ஒரு இது இல்லாமல் நான் எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி இது வரைக்கும் அவங்கள நல்லாவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை. நான் ஒரு டீச்சராக நீங்கள் கிளாஸ்க்குள்ளே எப்படி இருக்கீங்க, கிளாஸ்க்கு வெளியே எப்படி இருக்கீங்க? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க ஏதாவது டவுட்ஸ் வந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறது அந்த மாதிரி. ஆக்சுவலி நம்ம எல்லா டீச்சர்ஸுமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வீடு தனி, ஸ்கூல் தனி. நம்ம சில பேருக்கு வீட்டில் நிறைய ப்ரெஷர் இருக்கும். இப்போ நேச்சுரலி இப்போது ஒருத்தவங்க டீச்சராக இல்லைன்னா கூட வீட்டில் இருக்கிறப்போவே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ப்ரெஷர்னால இன்னொருத்தர் மேலே காமிப்பாங்க. ஸோ அதே இதுதான் வந்து டீச்சராக இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். வீட்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கப்போ வெளியில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமிக்கிறது அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிங் கூட சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு நம்ம நார்மலாக ட்ரீட் பண்ணுறது, எந்த ஒரு நம்ம மைண்ட் ப்ரெஷரை வந்து அவங்கக்கிட்ட காமிக்காமல் ஹாப்பியாக இருக்கிறது. ஆல்வேஸ் நம்ம ஒரு ஸ்மைலோடு இருக்கணும். பட் ரொம்பவும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப லீனியண்ட்டாக இருந்துட்டோம்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த டீச்சர் வந்தால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டுனா அவங்களும் கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக அந்த மாதிரி சொல்கிறதுலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம சில இடத்துல கொஞ்சம் ஸ்டர்னாக இருக்கிறது, நம்மளும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்றத காமிச்சோம்னா நம்ம அவங்கள ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை தான் நான் இது வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் எடுக்கிற கிளாஸ் பிடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பசங்களை எப்படி நீங்கள் மாற்றுறீங்க, ட்ரீட் பண்ணுறீங்க? அது அந்த மாதிரி இருக்க பசங்கக்கிட்ட நிறைய பேசணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து எதுக்குமே வந்து நான் டீச்சர், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே நம்ம இருக்கக்கூடாது. எதனால அந்த சைல்டுக்கு நம்ம டீச்சிங் பிடிக்கலன்றதை நம்ம டைரெக்டாக கேட்கலாம். அந்த ஒரு இதுவே இல்லாமல் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவனுக்கு எந்த மாதிரியான டீச்சிங் அதை டைரெக்டாக கேட்டாலும் நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு இதுவாகும். ஸோ எப்படி அவன் வந்து விரும்புகிறான் அப்படின்றத நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். மேபி நம்ம அவனை கொஸ்டினே பண்ணாமல் கிளாஸில் அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மிச்ச பேரையே கூப்பிடுறது, சம்டைம்ஸ் டீச்சிங் அப்போது ஒருத்தரே பார்த்து இது பண்ணுறது, அதெல்லாமே கூட பிடிக்காமல் இருக்கலாம். அவனை எதுலேயுமே இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது, ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கூப்பிடுறது, அதெல்லாம் தான் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்காது. ஸோ கிளாஸ்னால் ஆஸ் அ ஹோல் நம்மளோட இதில் இருக்காங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே ஈக்குவலாக பார்க்குறது, அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இருக்க ஸ்கூல்லலாம் செப்பரேட் பண்ணுறாங்கல்ல, பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் ரேங்க், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது கரெக்டுன்னு சொல்கிறீங்களா? அதுவே ரொம்பவே தப்பு. சில ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க பிரான்ச்சஸ்லேயே வந்து நிறைய இது இருக்கும். இப்போது ஒரு பிரான்ச் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்கூல், ஒரு பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுல்லாகவே படிக்கிறவங்க டாப்பர்ஸாக இருப்பாங்க. அதே ஸ்கூல் வேறு பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி ஸ்கூல்ஸே வந்து பிரான்ச் வைஸ் பிரிக்கிறாங்க. நம்ம இப்போது ஒரு கிளாஸில் ஃப்ரண்ட்டில் டாப்பர்ஸு, அடுத்தது ஆவரேஜ், அந்த மாதிரி இல்லாமல் ஸ்கூலே வந்துட்டு மெயின் ஸ்கூல்னால் ஃபுல்லாக டாப்பர்ஸ் தான் இருக்காங்க, அடுத்த பிரான்ச்சில் வெறும் ஆவரேஜ். இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா
சேம் ஸ்கூலில் பேசுகிறேன் நான், டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்குது. அது ரொம்பவே தப்பு. நம்ம இந்தியா வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அதை பற்றி பேசுகிறோம், சில்ட்ரனுக்கு டீச் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுறோமோ, இதுவும் ஒரு டைப் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் தான். இதை பண்ண சொல்ல அப்போ வளர்கிறப்போ நம்ம இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அவங்ககிட்ட. ஒரு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை பற்றியும் பேச முடியாது, ஒன்றும் ஏன்னா சின்ன வயசுலேயே அவனை இப்படி பிரிச்சிடுறோம். அது ரொம்பவே தப்பு. நம்மளால முடியும். டீச்சர்ஸ் வந்துட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. நம்மளால அந்த படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்டை ஓரளவுக்காக அவனை படிக்க வச்சு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக டாப்பராக ஆக்க வேண்டாம், ஒரு அட்லீஸ்ட் பாஸ் பண்ண முடியும், அவனுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை வர வைக்க முடியுன்ற இதை வந்துட்டு கான்ஃபிடென்ஸை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர வச்சுக்கணும் டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பாக்ட் பண்ணுவோம் அது. ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்றது டோட்டலி ராங். அது சில ஸ்கூல்ஸில் பண்ணுறாங்க, சில ஸ்கூல்ஸில் அவங்கள அப்படியே டோட்டலி நெக்லெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி படிக்க முடியாது, யாருனாலையும் படிக்க முடியாதுன்ட்டு இல்லை, அவங்க கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க. மேபி அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கலாம், அவங்கள குறையே சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கலைன்னா இட் இஸ் நாட் ஹிஸ் ஃபால்ட். அது ஒரு பிக் க்ரைமும் கிடையாது இல்லைங்களா? படித்து நிறைய படித்து ஒன்றுமே இல்லாமல் கூட ஒருத்தர் இருக்கான், ஒன்றுமே படிக்காமல் நல்ல பெரிய இடத்துக்கு போகிறவனும் இருக்கான். அப்போல்லாம் வந்து நம்ம அதை பார்க்குறதே கிடையாது. ஆனால் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணுறது இட்ஸ் டோட்டலி ராங். இப்போ நீங்கள் சீனியரோ ஜூனியரோ அவங்க டீச்சர்ஸ் கூட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் வந்து ஒரு எனக்குன்னு ஒரு பாத்து இப்படி தான் இருக்கணும்னதுனால நான் எதுவுமே அந்த மாதிரி எல்லார்கிட்டையுமே நல்லா மிங்கிள் ஆகுவேன். எனக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருப்பேன், அதை தாண்டி எதுவும் பேசவும் மாட்டேன். நான் மிச்ச பேரை பேசவும் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டு இல்லை, அவங்களே பேச மாட்டாங்க தேவையில்லாத விஷயம்லாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு டீச்சர்ஸ்கிட்டயோ இல்லை என்னோட சீனியர் ஸ்டாஃப்கிட்டயோ எதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் டீச்சர் ப்ரொஃபஷனில் இருக்கீங்களா, உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததா? நீங்கள் மேரேஜ்க்கு முன்னாடி டீச்சராக இருந்தீங்களா இல்லை மேரேஜ்க்கு அப்புறமும் இருக்கீங்களா? நான் மேரேஜ்க்கு முன்னாடி தான் டீச்சராக இருந்தேன். கம்ப்ளீட் சப்போர்ட். அதாவது நான் வந்து ஃபுல் டெடிகேஷன் டு மை ஒர்க் அப்படி தான் இருந்தது. மார்னிங் போனேன்னா கம்ப்ளீட்டாக ஸ்கூலில் இருந்த டீச்சிங், அது ஈவினிங் வந்து அப்புறம் என்னோடய ஹோம் ஒர்க் ஃபார் த நெக்ஸ்ட் டே அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே இருக்கும். அதை தவிர்த்து வேறு ஏதாவது இப்போது ஸ்கூலில் ஒரு ஸ்கிட் ஒரு ட்ராமா ஃபார் த ஆனுவல் டே அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா, ஸோ அதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா இது ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஒரு செட்டப் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா வீட்டில் தான் நான் பண்ணுவேன். அதுக்கு எங்கள் ஃபாதர் மதர் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி தட், என்னோட டீச்சிங் எய்டுன்னு இந்த எஜுகேஷன் டீச்சிங் ப்ரொஃபஷனில் நம்ம அந்த காலத்தில் போயிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் டீச்சர்ஸ்லாம் வருவாங்க, டீச் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அப்படி இல்லை. இப்போல்லாம் நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா வி ஷுட் ஹாவ் சம்திங் இன் அ ஹேண்ட் டு ஷோ தெம் விச் இஸ் ரிலேட்டட் டு த லெசன். டீச்சிங் எய்டுன்னுவாங்க. அதை வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போகாமல் அதுக்குன்னு நம்ம இன்னும் நம்ம பிரெயினை பிரேக் பண்ணி நிறைய திங்க் பண்ணி அதுக்கான ப்ரிப்ரேஷனும் பண்ணுவேன். ஸோ அதுக்கான சப்போர்ட்டு அப்படியே மிட் நைட் 1 o'clockலாம் கூட உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கெலாம் கம்ப்ளீட் சப்போர்ட் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் இருந்திருக்கு. தட் வாஸ் பிஃபோர் மை மேரேஜ். இப்போ நீங்கள் 6 to 10 பேட்ச் வரைக்கும் கண்டினியூஸாக டீச் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா? அது என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? டெஃபினெட்லி. ஸ்டடீஸில் கிடையாது, பட் ஸ்டடீஸ் வைஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது எல்லாருக்குமே. மேத்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, அப்புறம் சில பேருக்கு லாங்குவேஜ் வராது, அது எல்லாமே இருக்குது. நான் ஸ்டடீஸ் வைஸ் சொல்ல மாட்டேன். என்னோட சப்ஜெக்ட் இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் வந்து நான் டெஃபினெட்லி நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாகவே பண்ணியிருக்கேன். நான் அதை வந்து ஒரு ப்ரைடாக எடுத்து நான் நல்லா என்னோடய சப்ஜெக்டில் நான் சென்டம் அச்சீவ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். தட் வில் பி தேர் ஆல்வேஸ். பட் அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பேட்ச் 6th standard நான் கிளாஸ் டீச்சராக இருந்தேன். டில் 10th அதே பேட்ச்க்கு நான் கிளாஸ் டீச்சராக இருந்தேன். பிகாஸ் அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு தே வாண்டட் மீ டு பி த கிளாஸ் டீச்சர் டில் தேர் 10th standard. அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஸ்கூல்லையும் அதே மாதிரி தான். நான் அந்த சப்ஜெக்ட் வைஸ் நான் சொல்ல மாட்டேன், பட் கேரக்டர் வைஸ் ஐ எம் வெரி மச் ப்ரவுட் டு சே தட் என் ஸ்டூடெண்ட்ஸை நான் நல்லாவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரையுமே. இப்போ கோஎட்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ கோஎட்னு வரும்போது ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததா?
எனக்கு வந்து நான் டீச்சராக சேர்றப்பவே நான் வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் வச்சுருந்தேன், ஒரு சில பிரின்சிபல்ஸ் வச்சுருந்தேன். இப்படி தான் நம்ம இருக்கணும் டீச்சராக இருக்கிறப்போ. நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நான் சப்ஜெக்ட் வைஸ் நான் திங்க் பண்ணவே இல்லை. சப்ஜெக்ட் வைஸ் என்னோட ரோல் மாடலாக என் ஸ்கூல் டேஸில் இந்த சயின்ஸ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் அவங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். அது இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சில பிரின்சிபல்ஸ் செட் பண்ணியிருந்தேன். இப்போது டீச்சர்ஸாக என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணோடனே ஓகே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படி எடுக்கணும் அவ்வளோதான். பட் என்னோட மெயின் ஃபோக்கஸ் என்னவாக இருந்ததுன்னா, இட்ஸ் கோயிங் டு பி எ கோ எஜுகேஷன் கிளாஸ் இல்லைங்களா. அதனால அவங்கள நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோம். ஒன்லி கேர்ள்ஸ்னால் நோ ப்ராப்ளம், ஒன்லி பாய்ஸ்னால் தேர் இஸ் நாட் கோயிங் டு பி எனிதிங் ராங் ஹேப்பனிங். அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அட்மாஸ்பியராக இருக்கும். பட் இங்கே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கிறப்போ இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். டூ டிஃப்ரெண்ட் செக்ஸஸ் ஆர் தேர் இல்லைங்களா. அதனால இவங்கள நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம், ஹவு தீஸ் டூ குரூப்ஸ் ஆர் கோயிங் டு see each other, எப்படி ஆஸ் அ கிளாஸ்மேட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் பார்க்குறோம், அதுக்கான சில டெக்னிக்ஸ் நான் யூஸ் பண்ணேன். தே ஆர் ஃப்ரீ டு டாக் வித் ஈச் அதர் அந்த மாதிரி. இப்போது இன்கேஸ் எங்கள் கிளாஸ்லேயே எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்ம சொல்கிறத எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்கன்றதான் இட்ஸ் டோட்டலி டிஃபிகல்ட். யாராவது ஒருத்தர் வந்து அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ இப்போது அந்த மாதிரி யாராவது பிஹேவ் பண்ணாங்களா அப்படின்றத வந்து ஒரு நாள் நாங்களே தனியாக வச்சுருக்கோம். என்னோட பீரியடில் தான் நான் அதுக்குன்னு தனி பீரியட்லாம் ஸ்கூல் வந்து செட் பண்ணி கொடுக்காது. இப்போ என்னோட இங்கிலீஷ் பீரியடோ இல்லை என்னோட பயாலஜி பீரியட்லே ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதுக்காக நான் ஆஸ் அ கிளாஸ் டீச்சர் அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கேட்பேன், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஓப்பனாக கேட்பேன், நம்ம கிளாஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா, பாய்ஸ் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பாய்ஸ்கிட்டையும் கேட்பேன், கேர்ள்ஸ் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு. அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் போல்டாகவே கண்டிப்பாக சொல்ல வருவாங்க, ஆமாம் இந்த பையன் இப்படி பண்ணால் எனக்கு ஹர்ட்டிங்காக இருந்தது அப்படின்றப்போ அவனுக்கும் அது வந்து தெரியும். ஸோ நம்ம இப்படி பேசினதை அந்த கேர்ள் ஃபீல் பண்ணியிருக்கா, போல்டாகவும் சொல்கிறா, நம்ம அப்படி பேசக்கூடாது அப்படின்றத நான் அவனுக்கு சொல்லுவாங்க. த சேம் வே பாய்ஸும் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன். பாய்ஸை தனியாக கேர்ள்ஸை தனியாக ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஸோ நான் ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் வச்சு இந்த மாதிரி நம்ம பசங்களை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுனால அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இல்லை. அப்படியே இருந்தது கூட நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஐ எம் 100% ஷுர். 10th வரைக்கும் என்கிட்ட படித்தாங்க. அதுக்கப்புறம் 11th and 12th they went to the state board இல்லைங்களா. அங்கே வந்து பிரின்சிபல் கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி 10th standard CBSE பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதெல்லாம் ஒரு இட்ஸ் ப்ரவுட் திங் டு சே. நான் பெருமைப்பட்டுக்கிறேன் அதெல்லாம் சொல்கிறது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக எனக்கு தெரிய வந்தது பிரின்சிபல் எப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் டீச்சிங் பர்டிகுலராக இந்த மாதிரி தான் நான் டீச் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யாரை பார்த்து கற்றுக்குனீங்க? இவங்கள மாதிரி இருந்தால் நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்ட்டு யாரை பார்த்து, உங்கள் ரோல் மாடல் மாதிரி? அது டெஃபினெட்லி என்னோட சயின்ஸ் டீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக அப்படி தான் இருக்காங்க எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே. அது சின்ன வயசுலேருந்தே இந்த நம்மலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, நோட் புக்ஸ் வச்சு கரெக்ஷன் பண்ணுறது. 2 டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கேன். அங்கேருந்து சயின்ஸ் டீச்சர்ஸ் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்க எப்படி லெசன்ஸ் எடுத்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, அதே மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணேன். நம்ம போனோடனே சிரிச்சுக்கிட்டோ இது பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பேச ரொம்ப லீனியண்ட்டாக இருந்தாலும் பசங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு படிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த நான் பார்த்த கெமிஸ்ட்ரி டீச்சர், நான் பார்த்த பயாலஜி டீச்சர் மாதிரி தான் நான் வந்து இங்கே ஆக்ட் பண்ணேன் ஆஸ் அ டீச்சர். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு எப்படி இருக்கணுமோ இங்கிலீஷும் ஹேண்டில் பண்ணேன். இங்கிலீஷ்க்கு எப்படி இருக்கணுமோ நான் வந்து சில ஹெல்ப்பெல்லாம் எங்கள் பிரின்ஸிபல் கிட்ட, அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்தவங்க, அவங்கக்கிட்ட இருந்து சில கைடன்ஸ் எடுத்தேன். எப்படி நம்ம லெசன் மட்டும் எடுக்காமல் கொஞ்சம் இங்கிலீஷ் டீச் பண்ணுறப்போ அதில் ஆக்டிங்கும் இருக்கணும், சிங்கிங் எல்லாமே இருந்தால் தான் அது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் கிளாஸ். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணேன். ஸோ நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு. அதாவது என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸும் நான் டீச்சராக இருந்தப்போ என்னோட பிரின்ஸிபல்கிட்டையும் என்னோட ஸ்கூல் பிரின்ஸிபல்கிட்டையும் கைடன்ஸ் எடுத்து தான் நான் டீச் பண்ணேன். இப்போ வந்து நீங்கள் டீச்சராக ஒரு 4 years கண்டினியூஸாக ஒரு பேட்ச்க்கு டீச் பண்ணேன்னு சொன்னீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? நான் 5 years 2006 to 11 இருந்தேன். ரொம்ப பிடிச்சதுனா எல்லா டேஸுமே பிடிக்கும். நான் இந்த 2006 to 11 வந்து 2007, 8, 9 வந்து லீவே போடாமல் 3 years கண்டினியூஸாக நான் போயிருந்தேன்.
ஒரே ஒரு நாள் 2010 வந்து லீவ் எனக்கு கண்டிப்பாக கம்பல்சரி லீவ் எடுக்கணுன்ற மாதிரி வந்தது. என் கிளாஸில் ஒரு 1 or 2 நாட்டி பாய்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நான் பர்டிகுலராக வந்துட்டு நான் எல்லாமே ப்ரிப்பேர்டாக செஞ்சுட்டு தான் போனேன். லீவுக்கு முன்னாடி என்னெல்லாம் நெக்ஸ்ட் டே நடக்கும், 1 day தான். அது பர்டிகுலராக அந்த பையனை கூப்பிட்டு நான் லீவில் போகிறேன்ப்பா, எந்த கெட்ட பேரும், ஏன்னா எங்கள் கிளாஸ்க்கு எந்த கெட்ட பேரும் எக்ஸப்ட் இவன் ஹோம் ஒர்க் பண்ணல, அவன் ஹோம் ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தான் வருமே தவிர வேறு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்காது, தப்பான இதெல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும் கிளாஸு. அந்த ஒரு பர்டிகுலர் பையனை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி போகிறேன், லீவில் போகிறேன், எதுவுமே நம்ம கிளாஸ் மேலே கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னு. பட் லீவ் எடுத்துகிட்டு மறுநாள் வந்து பார்த்தா அன்றைக்கி தான் அவன் என்னமோ தப்பு பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு மாஸ்டரை கிண்டல் அடித்து அந்த மாதிரி. அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத நாள் ஸ்கூலில். இப்போ நீங்கள் 5 years டீச்சராக இருந்திருக்கேன்னு சொல்கிறீங்க, ஏதாவது ஸ்பெஷலாக அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா? உங்களுக்குன்னு தனியாக ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அதான் இந்த 3 years கண்டினியூஸாக லீவ் எடுக்காமல் போனதுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெஸ்ட் டீச்சர் அவார்ட் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே டீச்சராக சேர்ந்தப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? லாஸ்ட் டே நீங்கள் அந்த ஸ்கூல் விட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபஸ்ட் டே வந்துட்டு அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு சில மூவிஸ், இங்கிலீஷ் பிக்சர்ஸ், டீச்சர் வந்து மெயின் பார்ட் ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய மூவிஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஓகே இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் வந்து ட்ரெயின்ட் டீச்சர் கிடையாது, எம்ஃபில் போஸ்ட் பிஜி பண்ணிட்டு தான் நான் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் போனேன். பட் எனக்குன்னு மைண்டில் வந்து இப்படி தான் இருக்கணும் டீச்சர் அப்படின்றதெல்லாம் நான் செட் பண்ணிவிட்டு போனேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன், ஃபஸ்ட் டே எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பசங்க ஆனால் அவங்க பாட்டை அவங்க ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் டே வரப்போ இல்லை இயர்ஸ் போகிறப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன், நம்ம எப்படியே ஸ்ட்ரிக்டாக இருந்தோம்னா அவங்க வந்து வெளியில் வரமாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 8th standard ஒரு 9th அப்படி வரப்போ கொஞ்சம் லீனியன்சி காமிச்சேன். அப்போ பசங்களையும் நிறைய பேச வச்சேன், அவங்களும் கொஞ்சம் இன்ட்ராக்ஷன்லாம் நிறைய இருந்தது. அவங்க எப்போ மேம் படிக்கிறப்போ எப்படி இருப்பாங்க மேம், ஓகே அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இதுவாக வந்ததுனா எப்படி இருப்பாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருந்ததுனா எப்படி இருப்பாங்கன்றது அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. மேம்க்கு இப்போ இப்படி தான் இருக்கணும், இந்த டைமில் படிக்கணும், இந்த டைமில் தான் அவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க, ஒரு நல்ல இன்ட்ராக்டிவ் மூடில் இருப்பாங்க, ஒரு ஜாலி ஸ்பிரிட்டில் இருப்பாங்கன்றதை அவங்களுக்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்து எடுத்துகிட்டு போனது அந்த கிளாஸ். ரொம்ப நன்றி, உங்கள் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். உணவே மருந்து எனும் உயரிய கோட்பாட்டில் இயங்குவது நமது சமூகம். உணவினை கட்டுப்படுத்துவதன் மூலமே நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற உயரிய கோட்பாடு நமது சமூகத்தின் கோட்பாடு. இன்று உணவின் வழி ஏராளமான நச்சு நமது உடலில் சேருவதும் அதனால் ஏராளமான நோய்களுக்கு ஆட்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கேள்விப்பட்டது, அறிந்தது, தாய்ப்பாலிலும் விஷம் கலந்திருக்கின்ற உண்மைதான். இதற்கு காரணம் அந்த தாய் எடுத்துக்கொண்ட உணவில் இருந்த நச்சுத்தன்மைதான் என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்தின. இன்றைய காலகட்டத்தில் நச்சில்லாத உணவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயிகள் பல சங்கடங்களுக்கு இடையில, பல கடுமையான உழைப்புக்கு இடையில உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித ரசாயன உரத்தையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கிறார்கள். காய்கறிகள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதே போலவே சிறுதானிய வகைகள்
அனைத்தையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு அளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு மேடையாக மக்கள் நலச்சந்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் நலச்சந்தை வழியாக மக்களுக்கு நேரடியாக இந்த ரசாயன உரம் கலக்காத உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதே போலவே சிறுதானியங்கள் கிடைப்பதற்காக மக்கள் நலச்சந்தை என்கின்ற ஒரு எளிய சந்தையினை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஆரோக்கியமானவைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் இந்த சந்தை இயங்குகிறது. இது ஒரு தனித்துவமான சந்தை. இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் வாரச்சந்தை மற்றும் மாதச்சந்தை வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரச்சந்தையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதற்கான தொடர்பாளர் டி. ராஜேஷ், 7092629395. இவரை தொடர்பு கொண்டு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர மாதம் ஒரு முறை சிறப்பு சந்தையாக மக்கள் நலச்சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் அவசியம் வாருங்கள். அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை. உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. ஹாய் குட்டீஸ், இது VIT பண்பலை 90.8. VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு ரயில் ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தது. அப்போ ரயில் ஜன்னல் வழியா காத்து குபு குபுன்னு வீசிட்டு இருந்தது. அந்த ரயில் பெட்டிக்குள்ள இருந்த எல்லாரும் ஜில்லுன்னு வர காத்த நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த பெட்டில ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தர் சந்தோஷத்துல தன்னோட கைய ஜன்னலுக்கு வெளியே நீட்டி அசைச்சு அசைச்சு விளையாடிட்டு இருந்தாரு. அப்போ அவர் கையில இருந்த விலை அதிகம் உள்ள கை கடிகாரம் சட்டுன்னு கீழே விழுந்துடுச்சு. உடனே பதறி போய் அந்த ஆளு என்னோட கை கடிகாரம் கீழே விழுந்துடுச்சேன்னு சத்தமா கத்தினாரு. அவர் கத்தினத கேட்டு எல்லாரும் பதற்றத்தோட என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தாங்க. சிலர் ஜன்னல் வழியா கை கடிகாரம் தெரியுதான்னு பார்த்தாங்க. சிலர் எமர்ஜென்சி செயினை பிடிச்சு இழுத்து ரயில நிறுத்த சொன்னாங்க. இதே மாதிரி அந்த பெட்டியில இருந்த எல்லாரும் டென்ஷனா இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம கூலா ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. இத பார்த்த மத்தவங்க, நம்ம எல்லாரும் இவ்ளோ பதற்றத்தோட இருக்கோம், ஆனா இவர் மட்டும் கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி இருக்காரேன்னு அவரை பார்த்து கடுப்பா இருந்தாங்க. இதுக்குள்ள அடுத்த ரயில் நிலையம் வந்தது. எல்லாரும் இறங்கி போய் அதிகாரி கிட்ட டென்ஷனா நடந்தத சொன்னாங்க. ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அந்த நேரத்துல கூலா இருந்தவரு அந்த அதிகாரி கிட்ட போய், இங்க இருந்து 20 கம்பங்கள் பின்னாடிதான் இவரோட கை கடிகாரம் விழுந்தது, அதை கண்டுபிடிச்சு இவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த கூலா இருந்தவரு தான் ராஜாஜி. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஏதாவது பிரச்சனைனா
டென்ஷன்ல யோசிக்காம பொறுமையா யோசிச்சு செயல்படணும். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். உணவே மருந்து எனும் உயரிய கோட்பாட்டில் இயங்குவது நமது சமூகம். உணவினை கட்டுப்படுத்துவதன் மூலமே நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற உயரிய கோட்பாடு நமது சமூகத்தின் கோட்பாடு. இன்று உணவின் வழி ஏராளமான நச்சு நமது உடலில் சேருவதும் அதனால் ஏராளமான நோய்களுக்கு ஆட்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கேள்விப்பட்டது, அறிந்தது, தாய்ப்பாலிலும் விஷம் கலந்திருக்கின்ற உண்மைதான். இதற்கு காரணம் அந்த தாய் எடுத்துக்கொண்ட உணவில் இருந்த நச்சுத்தன்மைதான் என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்தின. இன்றைய காலகட்டத்தில் நச்சில்லாத உணவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயிகள் பல சங்கடங்களுக்கு இடையில, பல கடுமையான உழைப்புக்கு இடையில உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித ரசாயன உரத்தையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கிறார்கள். காய்கறிகள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதே போலவே சிறுதானிய வகைகள் அனைத்தையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு அளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு மேடையாக மக்கள் நலச்சந்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் நலச்சந்தை வழியாக மக்களுக்கு நேரடியாக இந்த ரசாயன உரம் கலக்காத உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதே போலவே சிறுதானியங்கள் கிடைப்பதற்காக மக்கள் நலச்சந்தை என்கின்ற ஒரு எளிய சந்தையினை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஆரோக்கியமானவைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் இந்த சந்தை இயங்குகிறது. இது ஒரு தனித்துவமான சந்தை. இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் வாரச்சந்தை மற்றும் மாதச்சந்தை வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரச்சந்தையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதற்கான தொடர்பாளர் டி ராஜேஷ், 7092629395. இவரை தொடர்பு கொண்டு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர மாதம் ஒரு முறை சிறப்பு சந்தையாக மக்கள் நலச்சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் அவசியம் வாருங்கள். அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என
மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. நான் உங்க ஹரியரன். என்ன நேயர்களே, வழக்கம் போல திரைக்கடலோடியில புதுசா ஒரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இருப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாட்டை பத்தி சொல்லணும்னா அதை எல்லாரும் ஒரு காதல் தேசம்னு சொல்லுவாங்க. காதல் எவ்வளவோ புதுமைகளை கடந்து இன்னும் நம்மோட வாழ்ந்துட்டு இருக்க பழமைகள்ல ஒண்ணு. அப்படி காதலை தன்னோட ஒரு அங்கமா வச்சிருக்க பிரான்ஸ் நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரான்ஸ் நாட்டோட பொதுவான தகவல்களை பத்தி பார்ப்போம். பிரான்ஸ் அல்லது பிரான்ஸ் குடியரசு என்று அழைக்கப்படுற இந்த நாடு மேற்கு ஐரோப்பாவில் இருக்கு. மேற்கு ஐரோப்பாவில் பெருவாரியான நிலப்பரப்பையும் ஆட்சி பகுதிகளையும் சிறிய தீவுகளையும் கண்டங்களையும் கொண்டிருக்கு. ஐரோப்பாவிலேயே 3வது பெரிய நாடு பிரான்ஸ். இந்த பிரான்ஸோட பரப்பளவு 1,10,35,000 சதுர கிலோமீட்டர்கள். உலகிலே 2வது பெரிய பொருளாதார வலயம் பிரான்ஸ் நாட்டில் தான் இருக்கு. உலகின் பணக்கார நாடுகள்ல பிரான்ஸ் 4வது நாடு. பிரான்ஸ் நாட்டு மக்கள் உயர்ந்த வாழ்க்கை தரமும் சிறந்த பொது கல்வி அறிவையும் கொண்டவங்க. உலக பொது சுகாதார அமைப்பின் பட்டியலின்படி பிரான்ஸ் நாட்டில் தான் உலகிலேயே மிக சிறந்த பொது சுகாதார வசதிகள் இருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிரான்ஸ் நாட்டில் மொத்தம் 27 மாநிலங்கள் இருக்கு. அதுல 22 மாநிலங்கள் பெருநகர் பிரான்ஸ்லயும், அதாவது மெட்ரோபாலிட்டன் பிரான்ஸ்லயும், 5 மாநிலங்கள் அயல் நாட்டு பிரான்ஸ், அதாவது ஓவர்சீஸ் ரீஜன்லயும் இருக்கு. பிரான்ஸ் நாட்டோட தலைநகரம் பாரிஸ். உலகிலேயே மிக அழகான நகரம்னு பெயர் எடுத்த இந்த பாரிஸ் அந்நாட்டோட மிகப்பெரிய நகரமும் ஆகும். இந்த நகரம் சி நாற்றால 2 பகுதிகளா பிரிக்கப்பட்டு பெரிய வலது கரையும் சிறிய இடது கரையும் கொண்டிருக்கு. இந்த சீனாறு கிழக்கு பிரான்ஸ்ல இருக்க மலைப்பகுதிகளில் உற்பத்தியாகி 776 கிலோமீட்டர்கள் பாய்ந்து லீயார் நகர் வழியா இங்கிலீஷ் சேனல்ல கலக்குது. இந்த ஆற்றில தான் அந்நாட்டோட கடல் போக்குவரத்து அதிகமா காணப்படுது. 2014 வருஷம் எடுத்த கணக்கின்படி பார்த்தா பிரான்ஸ் நாட்டோட மக்கள் தொகை 6,46,41,279. இந்த எண்ணிக்கைய உலக மக்கள் தொகையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 0.89% இருக்கு. உலக மக்கள் தொகை பட்டியலின் படி பார்க்கும்போது பிரான்ஸ் நாடு 21வது இடத்துல இருக்கு. பிரான்ஸ் நாட்டுல பிரான்ஸ் நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம ஃபாரின் பார்ன், அதாவது வெளிநாட்டிலிருந்து குடிபெயர்ந்த மக்கள் 11.1%, யூரோப்பியன் ஸ்டேட்ஸ்ல இருக்க மக்கள் 3.3%, நான் யூரோப்பியன் ஸ்டேட்ஸ் மக்கள் 7.8% வாழ்றாங்க. பிரெஞ்சு மொழி தான் பிரான்ஸ் நாட்டோட தேசிய மொழி. பிரான்ஸ் நாட்டுல வாழ்ற மக்கள்ல 86% மக்கள் இந்த மொழியை தங்களோட தாய்மொழியா கொண்டு வாழ்றாங்க. பிரெஞ்சு மொழி மட்டும் இல்லாம பிரான்ஸ் நாட்டுல வேறு சில மொழிகளும் பேசப்பட்டு வருது. ஜெர்மன், அரபிக், போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், பிரிட்டன் போன்ற 400க்கும் மேற்பட்ட மொழிகள் பிரான்ஸ் நாட்டுல பேசப்பட்டு வருது. சரி, இவ்வளவு நேரம் பிரான்ஸ் நாட்டோட பரப்பளவு, மக்கள் தொகை, தேசிய மொழி பத்தி எல்லாம் பார்த்து டயர்டாகி இருப்போம். லேசா பசி எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ பிரான்ஸ் நாட்டோட உணவு வகைகளை பத்தி பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டில் மொத்தம் 44 பிரபலமான உணவு வகைகள் இருக்குது. அதில் மிகவும் பிரபலமான உணவு வகைகள்னு பார்த்தோன்னா கோயிஸ் செயின்ட் ஜீக், பேக்டு கேம்பிரிட், மௌலஸ் மொரீனியர், பக்வீட் கிரிப்ஸ், சோல் மொரீனியர், ஹேச்சஸ் மற்றும் பார்மெண்டர். இந்த உணவு வகைகள் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அதோட தனித்துவம் என்னன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த உணவு வகைகள் மட்டும் இல்லாமல் எண்ணற்ற சூப் வகைகள் பிரான்ஸ் நாட்டில் இருக்குது. இங்கு தயாரிக்கப்படுற பிரெஞ்சு ஒயின் உலக புகழ் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் ஒயின் தயாரிப்பில் பிரான்ஸ் நாடு தான் முதலிடத்துல இருக்கு. வருடத்துக்கு 7-8 மில்லியன் ஒயின் பாட்டில்கள் இந்நாட்டில் விற்பனையாகுது. கண்டிப்பாக பிரான்ஸ் நாட்டுக்கு போனீங்கன்னா இந்த உணவு வகைகளை சாப்பிடாம வந்துடாதீங்க. அப்படி வந்தால் போனதுக்கு பயனே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ பிரான்ஸ் நாட்டோட அரசியல் கட்டமைப்பை பற்றி பார்க்கலாம்.
கடந்த 500 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகிலையும் ஐரோப்பாவிலையும் பண்பாடு, பொருளாதாரம், படைத்துறை, அரசியல் ஆகிய துறைகள்ல பிரான்ஸ் நாடு செல்வாக்கு கொண்ட ஒரு நாடா இருக்கு. கடந்த 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகள்ல பிரான்ஸ் நாடு வட அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசியாவை ஆட்சி செஞ்சு வந்துச்சு. 19ஆம் நூற்றாண்டுலையும் 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியிலையும் வடக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவையும் தென்கிழக்கு ஆசியாவையும் பல கிரீக்கிய நாடுகளையும் பசிபிக் தீவுகளையும் ஆண்டு வந்தது. அந்த நூற்றாண்டுல அதிக இடங்களை ஆண்ட நாடுகள்ல பிரான்ஸ் நாடு 4வது நாடு. இப்ப இருக்க பிரான்ஸ் நாடு ஒற்றையாட்சி அரை அதிபர் முறையை பின்பற்றி வருது. இந்நாட்டோட முக்கியமான குறிக்கோள் டெவலப்மெண்ட் ஆஃப் லிபர்ட்டி அண்ட் டெமோக்ரஸி இன் யூரோப் அண்ட் வேர்ல்டு வைட். இந்நாட்டோட அரசியல் கட்டமைப்பு இந்நாட்டை பிரிக்க முடியாத மதசார்பற்ற மக்கள் சமூகவாத குடியரசா கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ பிரான்ஸ் நாட்டோட பிரதமரா இருக்கவரு பிரான்சிஸ் ஹோலாண்ட். நம்ம நாட்டை போலவே பிரான்ஸ் நாட்டிலையும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரதமர் தேர்தல் நடைபெறுது. உலக புகழ் வாய்ந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் இந்த குடியாட்சி முறை பிரான்ஸ் நாட்டில் அமைக்கப்பட்டது. 1789 இருந்து 1799 வரையான இந்த காலத்துல தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது. இந்த காலங்கள்ல பிரான்ஸ்ல மட்டும் இல்லாம பல ஐரோப்பிய நாடுகள்லயும் பண்பாடு மற்றும் அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்துச்சு. இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனோட முடிவுல பல நூற்றாண்டுகளா வழக்கத்துல இருந்து வந்த அதிகார கட்டமைப்பும் கருத்துக்களும் தகர்க்கப்பட்டு குடியுரிமை முறை பின்பற்றப்பட்டு வந்துச்சு. இப்போ பிரான்ஸ் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பார்க்கலாம். மிக வளர்ச்சியடைந்த நாடுகள்ல ஒன்னான பிரான்ஸ் நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில பார்க்கும்போது உலகில் 5வது இடத்துலையும் ஐரோப்பாவில் 2வது இடத்துலையும் இருக்கு. வாங்குதிறன் அடிப்படையில், அதாவது இறக்குமதி அடிப்படையில பார்க்கும்போது உலகத்தோட 9வது இடத்துல இருக்கு. திரட்டிய வீட்டு செல்வ அடிப்படையில பார்க்கும்போது பிரான்ஸ் நாடு தான் ஐரோப்பாவிலேயே செல்வம் மிகுந்த நாடு. பிரான்ஸ் நாடு ஐக்கிய நாடுகள் சபை, G8 நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய இயக்கங்கள்ல உறுப்பினரா இருக்கு. அது மட்டும் இல்லாம உலகில் அனுமதிக்கப்பட்ட அணுசக்தி நாடுகள்ல பிரான்ஸும் ஒரு நாடு. இவ்வளவு நேரம் பிரான்ஸ் நாட்டோட அரசியல் கட்டமைப்பு, பொருளாதாரம் பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நம்ம பார்க்க போறது பிரான்ஸ் நாட்டோட சுற்றுலா தலங்களை பத்தி தான். கடந்த 2012ஆம் ஆண்டு எடுத்த கணக்கின்படி பார்த்தா பிரான்ஸ் நாட்டில் மொத்தம் 83 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்து போயிருக்காங்க. இந்த அளவு அமெரிக்கா மற்றும் சீனா நாட்டை விட மிக அதிகம். மொத்தம் பிரான்ஸ் நாட்டில் 38 பராமரிப்பு களங்கள் இருக்குது. இந்த பராமரிப்பு களங்கள் உலக பராமரிப்பு இயக்கமான யுனெஸ்கோவால பராமரிக்கப்பட்டு வருது. யுனெஸ்கோவால பராமரிக்கப்பட்டு வரும் நாடுகள்ல பிரான்ஸ் நாடு 4வது நாடு. இப்போ நம்ம பார்க்க போறது உலக புகழ்பெற்ற ஈஃபில் கோபுரத்தை பத்தி தான். ஈஃபில் கோபுரத்தை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். இந்த ஈஃபில் கோபுரம் பிரான்ஸ் நாட்டோட தலைநகரமான பாரிஸ்ல இருக்குது. 1887 இருந்து 1889 வரையான இந்த காலத்தை பிரான்ஸ் நாட்டு மக்கள் பிரெஞ்சு புரட்சி நூற்றாண்டா கொண்டாடுறாங்க. இந்த விழாவில் நடந்த யூனிவர்சல் எக்ஸ்போ அப்படிங்கிற உலக கண்காட்சி நிகழ்ச்சியோட நுழைவாயிலா தான் இந்த ஈஃபில் கோபுரத்தை கட்டியிருக்காங்க. கடந்த 1889 வருஷம் மார்ச் மாசம் 31ஆம் தேதி தொடக்க விழா நடந்து மே மாசம் 6ஆம் தேதி இந்த கோபுரத்தை திறந்து வச்சாங்க. இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு 300 உருக்கு வேலையாட்களையும் 5 லட்சம் ஆணிகளையும் 18,038 உருக்கு துண்டுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காலத்துல ஒரு பில்டிங்கை கட்டணும் அப்படின்னா பாதுகாப்புக்குன்னு தனியா ஒரு துறையை அமைச்சு வேலைகளை நடத்திட்டு வராங்க. ஆனா அந்த காலத்திலேயே இந்த கோபுரத்தை கட்டும்போது ஒரே ஒரு வேலையால் தான் விபத்துக்குள்ளாயிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கோபுரம் 300 மீட்டர்கள் உயரமானது, அதாவது 986 அடி. 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோபுரத்தோட பராமரிப்பு வேலைகள் நடக்குது. முதல்ல இந்த கோபுரத்தை அங்க நிறுத்த 20 ஆண்டுகளுக்கு தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனா தொலைத்தொடர்புக்கு இந்த கோபுரம் மிகவும் பயனுள்ளதா இருக்கிறதுனால அனுமதி பத்திரம் காலாவதியான பிறகும் இந்த கோபுரத்தை அங்க நிறுத்தியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டுல ஒரு வானொலி பரப்பி இந்த கோபுரத்துல இயக்கப்பட்டு இருந்துச்சு. 1950 வரைக்கும் மின்கம்பிகளால தான் இந்த கோபுரம் இணைக்கப்பட்டது. 1909ஆம் ஆண்டு நெடுந்தொலை அலை பரப்பிய இந்த கோபுரத்தோட அடியிலேயே அமைச்சாங்க. இப்போ இந்த கோபுரத்துல 2 வானொலி நிலையமும் ஒரு தொலைக்காட்சி நிலையமும் இயக்கப்பட்டு வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது இலுவா அருங்காட்சியகம். இந்த இலுவா அருங்காட்சியகம் பிரான்ஸ் நாட்டோட தலைநகரமான பாரிஸ் நகரத்துல இருக்கு. இந்த அருங்காட்சியகம் மிக பழமை வாய்ந்தது மட்டும் இல்லாம உலகில் மிக அதிக அளவு மக்கள் வந்து செல்லும் அருங்காட்சியகமாகவும் இருக்குது. இந்த அருங்காட்சியகம் பாரிஸ் நகரத்தோட முதல் மாவட்டத்துல சீன் ஆற்றோட வலது கரையில இருக்கு. இந்த அருங்காட்சியகத்துல
35,000 அரும்பொருட்கள் இருக்கு. இந்த அரும்பொருட்கள் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டுக்கு முன் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. 14ஆம் லூயி அவரோட அரண்மனையை தான் இப்ப இந்த அருங்காட்சியகமா பயன்படுத்திட்டு வராங்க. இந்த அருங்காட்சியகத்தோட வெளிப்புறத்தை பழமை மாறாம பராமரிச்சுட்டு வராங்க. உலக புகழ்பெற்ற ஓவியரான லியோனார்டோ டாவின்சி அவர் வரைஞ்ச மோனலிசா ஓவியத்தை இங்க தான் வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாண்டிஸ் ஆர்ட் பாலத்தை பத்தி தான். இந்த பாலம் முதல்ல பாரிஸ் நகரத்துல ஒரு நடைபாதை பாலமா கட்டப்பட்டது. அந்த பாலம் சீன் ஆற்றோட 2 கரைகளையும் ஒன்னா இணைக்கும். இன்ஸ்டிடியூட் டி பிரான்ஸையும் சென்ட்ரல் ஸ்கொயர் ஆஃப் பாரிஸையும் ஒன்னா இணைக்கும். 1802 இருந்து 1804 வரைக்கும் இருக்க இந்த பகுதியை பிரான்ஸ் நாட்டை ஆட்சி செஞ்ச நெப்போலியன் I அவரோட ஆட்சி காலத்துல தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தோட சிறப்பம்சமா கருதப்படுறது 9 உருக்கு துண்டுகளை ஒன்னா இணைச்சு இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிரான்ஸ் நாட்டிலேயே முதல்ல கட்டப்பட்ட மெட்டாலிக் பிரிட்ஜும் இதுதான். 1975ல பிரெஞ்சு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இந்த பாலத்தை தேசிய வரலாற்று நினைவு சின்னமா அறிவிச்சாங்க. உலகப்போர் 1 மற்றும் 2ல இந்த பாலம் அதிகபட்சமான சேதங்களுக்கு உள்ளாகி 1977 இருந்து 1979 வரைமான இந்த காலத்துல மக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாம மூடப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1981 இருந்து 1984 வரைக்கும் இருக்க இந்த பகுதியில இந்த பாலத்தை புதுப்பிக்கிற வேலைகள் நடந்துச்சு. அதே பழமைத்துவத்தோட இந்த பாலம் புதுப்பிக்கப்பட்டது. அப்படி புதுப்பிக்கப்பட்ட இந்த பாலத்தை கடந்த ஜூன் மாசம் 27ஆம் தேதி 1984ல அப்ப இருந்த பாரிஸ் மேயர் ஜாக்கோஸ் சிராக் திறந்து வச்சாரு. 2008ஆம் ஆண்டுல இருந்து பிரெஞ்சு மக்கள் லவ் லாக்குங்கிற புதிய நம்பிக்கை முறையை இந்த பாலத்துல தொடங்கினாங்க. அதாவது ஒரு பூட்டுல மக்கள் தங்களோட பெயரை எழுதி அந்த பூட்டை பாலத்தோட தடுப்பு வேலிகள்ல பூட்டி சாவிய சீனாற்றுல விட்டாங்க. இப்படி செய்யறதுனால தங்களோட அன்பை யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிறது அவங்களோட நம்பிக்கை. கடந்த 2014ஆம் ஆண்டு மட்டும் அந்த பாலத்திலிருந்து 7 லட்சம் பூட்டுகளை எடுத்திருக்காங்க. என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் பிரான்ஸ் நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களை தெரிஞ்சிருந்திருப்பீங்க. வேறு ஒரு நிகழ்ச்சியில இன்னும் ஒரு நாட்டை பத்தின தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் அரியரன். இணைந்திருங்கள். இது விஐடி பண்பலை 90.8. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் வல்லுனர் பார்வை. நம்ம இந்த வல்லுனர் பார்வையில நிறைய நிபுணர்களை சந்திச்சுட்டு வரோம். அவங்க கிட்ட இருந்து பல்வேறு அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறது யாருன்னு பார்த்தோம்னா, ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவோம். அதுல ஒண்ணு முக்கியமானது ஓவியம். இந்த ஓவியம் பிறப்பாலேயே கண்டிப்பா அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். அது 100க்கு 100 உண்மையும் கூட. ஓவியத்தால பல்வேறு நபர்களை தனக்கு சிஷியர்களா வச்சிட்டு இருக்கிற வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த தலை சிறந்த ஓவியர் நிர்மல் குமார் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட தான் பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓவியம்னு எடுத்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று விஷயம். ஏன்னா ஓவியத்தை பார்த்த உடனே அதனுடைய எண்ணங்கள், வண்ணங்கள், இது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ன்றதுனால ஓவியம்ன்றது வந்து அனைத்து நபர்களுக்குமே வந்து ஏற்றக்கூடியது, இன்பமாக இருக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் ஓவியத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி அந்த அனுபவம் வந்தது? ஐ மீன் ஓவியம் வரையணுன்ற எண்ணம் வந்தது உங்களுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். ஓவியத்தை பொறுத்தவரையில் ஒரு ஓவியனாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த இயற்கையே ஒரு ஓவியம் தான். இயற்கை தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நேச்சர் இஸ் காட்ஸ் ஆர்ட் அண்ட் ஆர்ட் இஸ் மேன்ஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இயற்கையை ரசிக்கிறவங்க எல்லாருமே ஓவியம் தான். அவர்கள் தூரிகையை பிடித்து வரைய வேண்டிய அவசியம் இல்லை, பென்சிலை எடுத்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் எண்ணங்கள் அவர்கள் ஓவியர்களாக தான் இருக்கின்றார்கள். உதாரணமாக ஒரு கருத்தை ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அவருடைய கற்பனையில் அவர் ஒரு சித்தரிக்கிறார், ஒரு கேரக்டரை அவரே சித்தரித்து பார்ப்பார். அவர் பார்த்துருக்காது. ஒரு ஆஸ்திரேலியாவை சொல்லும்போது அங்கே ஒரு கங்காருவை பார்த்தேன் என்று சொல்லும்போது இவருடைய மனத்திரையிலே ஒரு கங்காருனுடைய படத்தை அவர் சித்தரித்துக் கொள்கிறார்.
ஸோ இது எல்லாரிடம் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஓவியத்திறன். ஸோ யாருமே ஓவியர்கள் அல்ல என்று என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஓவியர்கள் தான். சில சமயங்களில் அவர்களால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவோ அல்லது வெளியே அது படமாக வரைந்து காட்ட முடியாமல் இருக்குமே தவிர அவள் எல்லாரும் அடிப்படையில் ஓவியர்கள் தான். ஒரு நிலவை பார்த்து ஒரு பெண்ணின் முகம் என்று வர்ணிக்கிறவர்கள் இருக்கார்கள். உதாரணம் சொல்லப்போனால் நமது தமிழகத்திலே ஏறக்குறைய முக்கால்வாசி மக்கள் சினிமாவில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், சினிமாவினுடைய பின்னணி, சினிமாவுடைய வாழ்க்கை முறை இவைகளை சார்ந்தே வாழ்ந்து பழக்கப்பட்டு போய்விட்டோம். இதுதான் கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருப்பாருங்க, காலங்களில் அவள் வசந்தம். அதாவது வசந்தம் என்பது காலங்களில் சிறந்த காலம், வசந்த காலம், வசந்தமே வா அப்படின்லாம் சொல்லுவோம். வசந்தம், உன் வாழ்க்கையில் வசந்தம் வரட்டும்னு சொல்லுவோம். அடுத்தபடியாக கலைகளிலே அவள் ஓவியம் என்று சொல்கின்றார். ஸோ ஓவியத்தை விட்டால் வேறு எதுவுமே அவருக்கு உதாரணமாக சொல்வதற்கு தெரியவில்லை. காரணம், ஓவியம் தான் சிறந்தது. ஒரு பெண்ணை பார்த்து கலைகளிலேயே அவள் ஓவியம் போன்றவள் என்று சொல்கின்றார்னால் அத்தகைய பெருமை வாய்ந்தது இந்த ஓவியம். கண்டிப்பாக சார். ஏன்னா எண்ணங்களை வண்ணங்களாக மாற்றுறவர் தான் ஒரு ஓவியர்னு சொன்னீங்க. கற்பனைகளை கதாபாத்திரங்களாக மாற்றுறவங்கன்னு கூட சொல்லலாம். சார், உங்களுடைய முதல் ஓவியம்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? என்னுடைய தாயார் சொல்ல கேட்டதுண்டு. நான் அதாவது எல்கேஜி படிக்கும் காலத்திலேயே வரைவேன் என்று அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல் முடித்து நான் வீட்டுக்கு வந்தால் புத்தகத்தை போட்டுவிட்டு எங்கேயாவது போய் செவற்றில் எங்கேயாவது வரைந்து கொண்டிருப்பேன் என்பார்கள். எங்கேயாவது ஒரு கொக்கு படம் இருந்தால் அந்த இடத்துல நான் நிற்பேன் அப்படின்னு அவங்க சொல்லி சிரிப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த சமயத்தில் எனக்கு கொக்கு வரைவது ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு ஏதாவது சிற்றுண்டி தயாரித்துட்டு எடுத்துக்கின்னு வருவாங்க. ஒவ்வொரு காம்பவுண்ட் சுவராக பார்த்துட்டு வரும்போது எங்கேயாவது கொக்கு இருந்தால் இவன் எங்கேயாவது கிட்டத்தலாம் இருப்பான்னு சொல்லி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. சின்ன வகையில் அந்த விலங்குகள், இயற்கை போன்றவற்றை வரைவதில் ரொம்ப ஆசை இருந்தது. வானத்தை அண்ணாந்து பார்த்தேன்னா மேகக்கூட்டங்கள் வரும்போது அவைகளெல்லாம் ஒரு கதாபாத்திரமாகவே பார்த்து பார்த்து பழகி போயிட்டேன். மழை பெய்து தண்ணீர் செவத்தில் நனையும் போது அந்த ஈரப்பதமான பகுதி ஏதோ ஒரு உருவத்தை எனக்கு ஞாபகப்படுத்தும். ஒவ்வொரு விஷயங்களும் ஓவியமாகவே பார்த்து பார்த்து பழகி போய்விட்டதால் இது ரத்தத்தோடு ஊறி போன ஒரு விஷயமாகிவிட்டு. இதனால தான் என்னால் ஒரு விஷயத்தை, ஒரு சீக்வன்ஸை சொன்னாங்கன்னா அதை அப்படியே படமாக வரையக்கூடிய திறமையை நான் வளர்த்துக்கிட்டது காரணமே இதுதான். பார்த்தது இல்லாமல் ஓவியமாகவே பார்த்து பழகி போய்விட்டதால். ஓவியர் வரைகிற எல்லா ஓவியமே பார்த்தீங்கன்னா நம்மளை அங்கே நிற்க வச்சு சில சிந்தனைகளை நம்ம மனசுக்குள்ளார கொண்டு வரக்கூடிய ஓவியங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அந்த கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். ஆனால் ஓவியரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தாடி விட்டுருப்பாங்க, இல்லைன்னா பின்னாடி நிறைய முடி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான தோற்றம் எதுக்காக சார்? அவங்க எதை நினைக்கிறாங்க? எதுக்காக வெளிப்பாடு இருக்குது? ஓவியர் என்பது முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்வது பொறுமை. பொறுமை இல்லாவிட்டால் ஓவியம் வரைய முடியாது. ஸோ இந்த முடியை அதிகமாக வைத்துக்கொள்வது கூட ஒரு பொறுமை சார்ந்த விஷயம். அதனை பேணி பாதுகாப்பது, அதற்கு தைலம் தடவுவது, அதனை வாரிக்கொள்வது, அதனை அழகுற வைத்துக்கொள்வது. ஒரு பெண்களுக்கு நிகராக சில சமயம் நாங்கள் முடியை வைத்துக் கொள்வது உண்டு. இன்னும் ஒரு படி மேலே போனால் தாடி மீசை வைத்துக் கொள்வார்கள். அதே மாதிரி ஓவிய கலைஞர் ஒரு ஜிப்பா போட்டு ஒரு ஜோல்னா பையை போட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு சினிமாவில் ஒரு ஓவியரை காட்டும்போது பெரும்பாலும் அந்த கேரக்டர் அப்படி தான் சொல்லியே பழக்கப்பட்டு போய்விட்டது. இப்போ லியோனார்டோ டா வின்சி என்ற பிரபல ஓவியர், இந்த மோனாலிசா படத்தை வரைந்தவர், அவருடைய சாயல் பார்த்தீங்கன்னா அவரும் நிறைய முடி வச்சுருந்தார். அவருக்கு பின்னாடி மைக்கேல் ஆஞ்சலோ, அப்புறம் வேன் கோப், இப்படி ஒவ்வொரு ஓவியர்களும் அந்த காலத்துக்கு ஏற்ற வண்ணம் தங்கள் முடியை ஒரு அழகான சிகை அலங்காரத்தில் வைத்து கொண்டிருந்தாங்க. அவருடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பொறுமையை கற்றுக்கொள்வதற்கு சில சமயங்களில் நான் கூட முடி அதிகமாக வைத்திருந்தது. சில சமயங்களில் வெட்டிக்குவேன், சில சமயங்களில் மீன் அதிகமாக வளர்த்து வச்சுக்குவேன். காரணம் என்னென்னா, அது அந்த தோளில் அந்த முடி உராசுவது கூட ஒரு இதமாக இருக்கும். அதே போல் நமது பொறுமையை சோதிக்கிறதாகவும் இருக்கும். அடிக்கடி தலையை வாரிக்கொள்ளும், அடிக்கடி கண்ணாடியை பார்த்துக்கொள்ளும். என்னென்னா, நம்ம எப்படி தோற்றம் அளிக்கிறோம், பிறருக்கு நம்முடைய தோற்றம் எப்படி எக்ஸ்போஸ் ஆகுறதுங்கிறதுல ஒரு கவனம் இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய முடியை வச்சிருப்பவர்கள் நமது விஞ்ஞானிகள் கூட பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. இதுக்கும் எனக்கு அதிகமான விளக்கத்தை சொல்வதற்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாது. இருந்தாலும் பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவதற்கு இந்த முடியை அதிகமாக வைத்துக் கொள்வதும் அதை பராமரித்துக் கொள்வதும் மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக சார். ஓவியர்கள் எல்லாமே தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்துறதுக்கான காரணம் ஒரு பொறுமை அப்படின்றது இன்னைக்கு எனக்கு தெரிய வருது. சார், ஓவியத்தை வரையறதுக்கு எல்லாருமே பிறப்பால் ஒரு ஓவியர்னு கூட சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் ஏதாச்சும் ஒரு பேனாவோ இல்லை பென்சிலோ கையில் கிடச்சிதுன்னா ஏதாச்சும் ஒன்று கிறுக்கிக்கிட்டு இருப்போம். அது எல்லாருக்குள்ளே இருக்கிறது ஒன்று. ஆனால் எல்லாராலையும் ஒரு நல்ல ஓவியம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல கேள்விக்குறி தான். ஒரு ஓவியராக ஆகணுன்றவங்களுக்கு என்னென்ன அடிப்படைகள் இருக்குது சார்? அது அந்த அடிப்படை விஷயங்களை கற்றுக்கிட்டா அவங்களால ஓவியர் ஆக முடியுமா, இல்லை அது ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயமா சார்? நீங்கள் கடைசியாக குறிப்பிட்டது போல உணர்வு சார்ந்த விஷயம் என்பதில் 100க்கு 100 ஐயம் இல்லை. ஆனாலும் இன்றைக்கு ஓவியத்தை ஒரு கல்லூரியில் சென்று படிக்கும், ஓவிய பள்ளியில் சென்று படிப்பவர்கள் அதை தங்களது உழைப்புக்காக பயன்படுத்துவதற்காக படிக்கின்றார்கள். ப்ரொஃபஷனலுக்காக படிக்கின்றது வேறு, ஆத்ம திருப்திக்காக படிக்கின்றது வேறு.
ஸோ ஒரு ஓவிய பள்ளியில் போய் நான் ஒரு டிகிரி வாங்கிட்டேன், எனக்கு எப்படியாவது ஒரு பள்ளியில் வேலை கிடைச்சிடும், எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு வரேன். இது ஒருடைய வகையானது. இன்னொரு வந்து எனக்குள்ளே ஒரு ஓவிய திறமை உறுத்திக்கினே இருக்குது, எதையாவது நான் சாதிக்கணும், எதையாவது நான் மக்களுக்கு எடுத்து சொல்லணும், ஐ ஹேட் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப், இந்த ஓவியத்தின் மூலமாக என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லணும். அப்படி நினைக்கிறவர்கள் தான் நிலைத்து நிற்கக்கூடிய ஓவியர்களாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, பண்டை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் உலகப் போர் 1ஆம் உலகப் போர் டைமில் கூட பல கார்ட்டூனிஸ்ட்டுகள் கைது செய்யப்பட்டார்கள். ஓவியர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, சமூக அநீதிகளை பொறுத்து கொள்ள முடியாததால் அவருடைய வெளிப்பாடு வந்து கார்ட்டூன்களாக வெளிவந்ததால் இப்போ ஹிட்லர்லாம் பல ஓவியர்களை பிடித்து அடைத்து வைத்திருந்தது கேள்விப்பட்டிருப்போம். காரணம் என்னென்னா, கலைஞன், ஓவியர் கலைஞன் மட்டும் சொல்ல முடியாது, எல்லா கலைஞர்களுக்கும் சமூக அவலங்களை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. எனவே தான் சில சமயங்களில் அவர்கள் பர்ஸ்ட் ஆகி வெளிவருகிறார்கள். இந்த வகையில் தான் சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை படமாக கூட நாம் வரைவதுண்டு. உதாரணத்துக்கு சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் சமூகத்தில் நம்ம அதை சாதாரண ஏற்றுக்கொள்ள அநீதிகளை பார்ப்போம். 4 பெண்கள் உட்கார்ந்து ஒரு குழாயடியில் தண்ணீர் பிடித்து கொண்டிருப்பார்கள். அவள் அன்றைக்கு நடந்த ஒரு தொலைக்காட்சி தொடரை பற்றி பேசிட்டு இருப்பார்கள். ஆனால் குடத்தில் தண்ணீர் ஃபுல்லாக நிறைந்து வழிந்து ஓடிவிடும். ஸோ தண்ணீர் விரயமாவது மட்டுமல்ல, அவருடைய நேரம் விரயமாகிறது. இது படமாக வரைந்தால் பலரும் பாராட்டியிருக்காங்க இந்த படங்களை பார்த்து. அதே போல் இந்த மதுவுக்கு அடிமையானவங்க, சிகரெட் ஸ்மோக்கிங் அடிமையானவங்கெல்லாம் அவங்களே எப்படி அவங்க வாழ்க்கை கெட்டு போகிறவங்கள படமாக பண்ணியிருக்கிறோம். இதே போல் இந்த நமது பெண் குழந்தைகளுடைய அவலங்கள் இன்றைக்கு அதே நேரத்தில் இந்த ஃபீமேல் சைல்டு இன்ஃபென்டிசைடுன்னு சொல்கிறாங்க, பெண் சிசு கொலை குப்பை தொட்டியில் போட்டு போகிறாங்க. ஸோ இவைகளெல்லாம் சமூகத்துக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்குள் இருப்பதாக தோன்றியதால் தான் இதெல்லாம் வரைய முடிந்தது. என்னை யாரும் கட்டாயப்படுத்தி இது வரைய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இவைகள் சமூகத்துக்கு, நாம் வந்த சமூகத்துக்கு எதையாவது சொல்லிவிட்டு செல்ல வேண்டும்ன்றதுக்காக நிறைய சமூக அவலங்களை படமாக பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னா, இவைகளுக்கு காலப்போக்கில் இவை மறைந்து போயிடக்கூடாது. இன்றைக்கு பழைய படங்களை நாம் பார்க்கணும், பழைய ஓவியங்களை பார்க்கணும். சில படங்களை, சில பெயிண்டிங்ஸ் பார்க்கும்போதெல்லாம் அந்த ஓவியனுடைய கால் தூசிக்கு நிகராக கூட நாம் இருக்க மாட்டோம்லாம் என்ன தோன்றும். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது சமூக அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றதுல ஓவியர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சார், ஓவியத்தை பொறுத்த வரையிலும் எத்தனையோ வகைகள் இருக்கு. அதில் குறிப்பிட்டு சொன்னால் ஆயில் பெயிண்டிங் சொல்கிறோம், ப்ரஷ் பெயிண்டிங், இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் எல்லாம் சுற்றி சொல்கிறோம். இதில் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது சார் ஓவியங்களை பொறுத்த வரையிலும்? இன்றைய சூழல் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு ஒரு விதமான ஓவியங்கள் உருவாகி கொண்டிருக்கு. இந்த நவீன ஓவியங்கள், மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் இவைகளை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு போனோமானால் இந்த மணல், மண், களிமண், தாவரங்கள், பட்டைகள், இலைகள், வேர்கள், இவைகளிலிருந்து பெறப்படுகின்ற வண்ணங்களை வைத்து வரைந்த ஓவியங்கள்லாம் அஜந்தா குகை ஓவியங்கள் கேள்விப்பட்டிருப்போம். பல சரித்திர புகழ் வாய்ந்த ஓவியங்கள்லாம் இந்த ரசாயன கலப்பில்லாத வண்ணங்களால் கலந்து வரையப்பட்டிருக்கும். ஸோ கலர்கள் வந்து இன்றைக்கு நினைத்த கலர், ஒரு பெண் போய் தனது ஜாக்கெட்டுக்குரிய மேட்சிங் கலர் எடுப்பது போன்று, அதாவது வண்ணங்கள் அடுக்காக கடைகளில் இருக்கின்றது. நமக்கு தேவையான கலரை வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் ஒரு காலம் இருந்தது, வண்ணங்களை உருவாக்க வேண்டிய காலம் இருந்தது. நமக்கு ஒரு சிவப்பு வண்ணம் இருந்தால் அதை வைத்துக்கொண்டு 10 வண்ணங்களை அதிலே மாற்றி எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். இன்றைய சூழ்நிலையில் வந்து ஆயில் பெயிண்ட்ஸ், அக்ரிலிக் பெயிண்ட்ஸ், வாட்டர் கலர், போஸ்டர் கலர், நைஃப் பெயிண்டிங், ஹேண்ட் பெயிண்டிங், அதாவது எந்த ஒரு உபகரணமும் எடுத்துக்கலாமல் கைகளிலே தொட்டு படங்களை அப்படியே வரைவது. இதுபோல் பல விதமான ஓவிய பரிமாணங்களை நம்ம பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், நாளுக்கு நாள் மாறி வரக்கூடிய இந்த ரசனை மக்கள் மத்தியில், உதாரணமாக சொல்லப்போனால் ஓவியர் பிகாசோவுக்கு பின்னால் இந்த நவீன ஓவியங்கள் என்று பெருமையாக பேசப்பட்டது. சில சமயங்கள் அந்த ஓவியருக்கு மட்டும்தான் அதனுடைய அர்த்தமே தெரியும். அந்த படம் சொல்ல வந்த மெசேஜ் என்னங்கிறது இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். அது யாராவது எடுத்து சொல்ல வேண்டும் என்றதால் அதுக்கு அந்த ஓவியர் சில குறியீடுகளை வைத்திருப்பார். ஆனால் மரபு ஓவியங்கள் பார்த்தோமானால், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மரபு கவிதைக்கும் ஹைக்கூ கவிதைக்கும் வித்தியாசங்களை பார்க்கணும். அதுபோல் சில ஓவியங்களை பார்த்ததுமே நமக்கு அதனுடைய செய்தியை நமக்கு மனதில் பட்டு விடுகிறது. ஆனால் ஒரு சில ஓவியங்களை மணிக்கணக்காக பார்த்தாலும் அந்த ஓவியர் சொல்ல வந்த செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா இது 100க்கு 100 உண்மை. ஏன்னா ஓவிய புகழ் எவ்வளவோ நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மோனலிசா ஓவியத்தை பொறுத்த வரையிலும் அவங்களுடைய கண் வந்து ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில பேர் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. அது இன்றைக்கி வந்து சர்ச்சைக்குரியான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஓவியத்தை வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கிற விஷயங்களை பொறுத்து இருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ சொன்னீங்க சார் கவிதைகள்னு சொல்லிட்டு. பொதுவாக அந்த ஓவியம் வரைகிறவங்களுக்கு கவிதை எழுதும் திறன், அதாவது கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கவிதையை நிறைய எழுதி தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்குள்ளாரையும் இருக்கா? நீங்கள் எழுதின கவிதைகள் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் சார். எனக்கு கவிதை என்று சொல்லும்போது கவிதைகளை
ரசிப்பது உண்டு. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நான் கவிதைகள் எழுதுவதில்லை. ஆனால் கவிஞர்கள் நண்பர்கள் கூட்டம் என்னோட எப்போதும் சுற்றி கொண்டிருப்பார்கள். என்னோடு அதிகமாக நட்பு வைத்திருப்பவர்களாம் கவிஞர்கள். சில சமயங்கள் என்னுடைய சிந்தனைகள் அவர்கிட்ட சொன்னால் அடுத்த நிமிஷம் கவிதை எழுதி கொடுத்துருவாங்க. அப்படி சொல்லப்போனால் இன்றைக்கி என்னோட கூடவே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தங்கராஜன் சொல்லி, அவர் என்னோடு நான் படம் வரைந்து கொண்டிருக்கும் போது அவர் என்னோட பக்கத்திலிருந்து உரையாடி கொண்டிருப்பார். அன்றைக்கு கிடைத்த ஒரு தகவலை நான் சொன்னால் குறிப்பிட்ட சில மணித்துளிகளில் ஒரு கவிதை எழுதி காட்டி விடுவார். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க, நீங்கள் எனக்கு ஒரு கவிதையை சொல்லும்போது ஒரு கருத்தை சொன்னால் அது உடனே கவிதையை வடிக்கக்கூடிய திறமையை நீங்கள் எனக்கு உள்ளுக்குள்ளே ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நாம் பொதுவாக சிந்திக்கின்றோம், பல காரியங்களை சிந்திக்கின்றோம். உதாரணத்துக்கு ஒரு நிலவை பார்த்து ஒரு கவிஞன் அது தன்னுடைய காதலினுடைய முகம் என்று சொல்லுவான். அதே ஒரு நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாட்டு ராமன் சொன்னால் அது ஒரு தோசை மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அவருடைய கற்பனைகளுடைய வேறுபாடு தான், அவருடைய பார்வையினுடைய வேறுபாடுகள். நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்களுடைய எண்ணங்கள் அதனுடைய வண்ணங்களாக தெரிஞ்சும் போது அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் ஓவியம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த ஓவியத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது? ஏன்னா இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் ஓவியம் எங்கேயாச்சும் ஒன்று தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு கடையின் விளம்பர பலகையில் கூட ஒரு ஓவியம் சார்ந்த ஒரு விஷயங்களை தான் நம்மளால் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்முடைய கை ஓவியங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஓவியர்களுக்கு எந்த ஒரு சூழலை உண்டாக்கியிருக்கு? ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம இங்கேருந்து சென்னைக்கு போவோமானால் நம்ம பேருந்தில் போகும்போது 2 பக்கமும் பார்ப்போமானால் பெரிய அளவு ஹோர்டிங்ஸ், அதாவது விளம்பர பலகைகளை சாரம் கட்டி அங்கே நின்று ஓவியர்கள் வண்ணங்களை தீட்டி எழுதி கொண்டிருப்பார்கள், விளம்பரங்களை எழுதி கொண்டிருப்பார்கள், சுவர்களிலே படங்களை வரைந்து கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் ஒரு ஓவியம் அப்போது நன்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. திடீரென்று இந்த டிஜிட்டலைஸ்ட் ஆர்ட்னு ஒன்று வந்தது. அதாவது அந்த கணினி மூலமாக எண்ணியல் சார்பார்ந்த ஓவியங்கள் அவைகள் வந்ததுமே அந்த விளம்பரத்துக்கு அவைகளை பயன்படுத்துறதுக்கு மக்கள் அதிக ஆர்வம் காட்டினார்கள். காரணம் என்னென்னால் வெகு துரிதமாக அவருடைய தேவை நிறைவேறிவிடுகிறது. மிகவும் சீக்கிரமாக அவருடைய எண்ணம், எனக்கு ஒரு விளம்பர பலகை வேண்டும் என்று ஓவியரிடம் போய் ஒரு வாரம் என்னால் இந்த அவசர உலகத்தில் என்னால் அவரோடு நின்று கொள்ள தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் நேராக நான் டிஜிட்டல் போர்டு போட்டுக்கிறேன். ஆனால் டிஜிட்டல் போர்டுடைய ஆயுளுக்கும் கையால் வரைகின்ற ஒரு போர்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. இருந்தாலும் இன்று ஃபாஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். அந்த உணவே ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லும்போது முக்கியமாக நாம் உழைப்பதே உண்பதற்காக தான். அந்த உணவே ஃபாஸ்ட்டாக நம்ம எதிர்பார்க்கும்போது இதை மட்டும் எப்படி நாம் தடுத்து கூட முடியாது. காரணம் எல்லோருமே துரித வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தேவைக்கேற்றமான அவருடைய படங்கள் அங்கே டிஜிட்டல் முறையில் பதிவு செய்து உடனடியாக கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த டிஜிட்டல் முறையில் வரக்கூடிய படங்கள் ஒரு ஓவியர் வரைந்ததாக தான் இருக்கும். பெரும்பாலும் இயற்கை மற்றும் ஃபோட்டோகிராஃப் தவிர்த்து ஓவியங்கள்னு சொல்ல போனால் இன்னொருத்தர் வரைந்தது தான் அவர்கள் பதிவு செய்து திரும்பவும் அதை நம்ம கொடுக்கிறார்கள். இதில் நாம் யாரையும் குறை சொல்வதற்கு அல்ல. ஓவியர்கள் என்று பார்த்தீங்கன்னா அந்த ஓவியக்கலையை மறந்து ஒரு பாதுகாப்பு தொழில் மற்றும் ஏதாவது தொழிலுக்கு போய்விடுகிறார்கள். காரணம் என்னென்றால் அவருடைய செவ்வாய்கள், அவருடைய வாழ்க்கை முறை மிகவும் அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்கு ஓவியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்களால் வாழ முடியவில்லை. அதனால் அவர்கள் வேறு தொழிலுக்கு போனார்கள். அவருடைய தூரிகைகள், அவருடைய வண்ணங்கள் எல்லாம் வீட்டிலே முடங்கி கிடக்கின்றன. கேட்டால் எங்கள் வாழ்க்கைக்கு இந்த ஓவியம் கை கொடுக்க தவறிவிட்டது, நவீன காலத்தின் நவீன முறை கணனி எங்கள் தொழிலை பாழாக்கி விட்டது தான் சொல்வார்கள். இருப்பினும் இந்த கற்பனை திறன் வாய்ந்த ஓவியர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இன்னும் இந்த பிரதான மாத இதழ்கள், நாளிதழ்கள், சஞ்சிகைகள், புத்தகங்கள் இவைகளுக்கு படம் வரைவதற்காக அந்த கருத்தை சொன்னால் அதை உடனே வரைந்து கொள்வதற்காக ஓவியர்களும் தேடி வருகிறார்கள், என்னிடம் வருவார்கள். உதாரணத்துக்கு சினிமா சம்பந்தப்பட்ட ஸ்டோரி போர்டுன்னு சொல்வார்கள். அதை ஒரு தயாரிப்பாளரிடம் ஒரு இயக்குனர் கொண்டு போய் தன்னுடைய கதையை சொல்லும்போது அந்த ஸ்டோரி போர்டு என்று ஒன்று வைத்துக்கொள்வோம். அதில் கதைக்கு பக்கத்திலே அந்த கேரக்டருடைய படம், அந்த சிச்சுவேஷன், அந்த காட்சியினுடைய அமைப்பை படமாக வரைந்து கொடுப்போம். இது ப்ரொடியூசருக்கு, தயாரிப்பாளருக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். என்னதான் வாயில் அந்த டைரக்டர் இயக்குனர் இது இப்படி இருக்கு சார், இது எப்படி இருக்கும், இந்த இடத்துல ஹீரோயின் வர்றாங்க, அப்படி நேராக ஒரு கார் வருது சார் அப்படின்லாம் சொல்லும்போது அவர் அப்படியே காதல் கேட்கும்போது அந்த படமும் அவருக்கு காட்டப்படும் போது அவர் கொஞ்சம் திருப்தி ஆகிவிடுறது. இந்த ஸ்டோரி போர்டு என்பது இன்றைக்கு வரைக்கும் பயனுள்ளதாகவே இருக்கின்றது. பெரும்பாலான ஓவியக் கல்லூரி மாணவர்கள் இந்த தொழில் செய்கிறார்கள். இயக்குநர்கள் போய் அவர்கள் வீடுகளில் சென்று அவர்களை அழைத்து கதையை சொல்வார்கள். சொல்லி அவரோட கூட இருந்து அந்த ஸ்டோரி போர்டு படத்தின் ஒரு ஸ்டோரி போர்டில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமான படங்கள், அதில் கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த கிளைமேக்ஸ் காட்சியை இன்னும் கொஞ்சம் அழகுற பண்ணுவோம். அந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு போகும்போது நடுவில் ஒரு பெரிய படம் ஒன்று போட்டு காட்டுவோம். அதான் அந்த கதையினுடைய அந்த கிளைமேக்ஸ் உச்சக்கட்டம்.
ஸோ இந்த மாதிரி காரியங்கள் ஓவியத்திறமை வாய்ந்த கற்பனை திறமை வாய்ந்த ஓவியர்களிடம் இருப்பதால் தான் ஏதோ ஓரளவுக்கு இந்த ஓவியம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா இந்த 10 ஆண்டுகள்ல வந்து குறிப்பா கணினி யுகம் மாறிட்டு வந்த போதிலும் இன்னைக்கு நம்ம பார்க்குற நியூஸ் பேப்பர்ஸ்ல கூட வந்து கார்ட்டூன் கதாபாத்திரம் வந்து நம்மளை ஈர்க்கக்கூடியதா இருக்கு. ஓவியர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் அவங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு ஒருவர் வந்து இயற்கை காட்சிகளை வந்து அதிகமா வரைவாரு, ஒருவருக்கு வந்து பார்த்ததை வந்து அப்படியே வரைகிற திறன் இருக்கும், ஒருவங்களுக்கு வந்து ஒரு உருவத்தை ஒருத்தவங்களை உட்கார வச்சு அதே மாதிரியான ஒரு நகல் எடுக்கக்கூடிய ஒரு திறமை கூட இருக்கும். அந்த மாதிரியான திறமைகள்ல உங்களை பொறுத்த வரைக்கும் நிர்மல் குமார் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்தாருன்னா அப்படியே வரைஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த மாதிரியான விஷயங்கள் வரையும் போது குறிப்பாக ஒருத்தவங்களை முகம் வரையும் போது ரொம்பவும் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயங்கள் வந்து கண் வரைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒருவருடைய உருவத்தை வரையும் போது எப்படி சார் வரைவீங்க, அதை எப்படி பார்க்கலாம்? ஒருவருடைய உருவத்தை பார்த்து வரைவது என்பது நாம் எல்லாத்தையும் மறந்து விடுகிறோம். அதை ஒரு பொருளாகத்தான் பார்க்கின்றோம். அவரை உருவமாகத்தான் பார்க்கணும், தவிர அவர் ஒரு உயிருள்ளவராக நினைத்து பார்ப்பதே இல்லை. அவர் நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், அவர் எதிரில் இருக்கிற ஒரு பொருளாக பார்த்து அப்படியே நம்முடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்திட்டோம்னா, உதாரணத்துக்கு நீங்கள் என் எதிரில் இருக்கிறீங்க, உங்களை நான் பார்த்து வரைவதனால் என்னுடைய மனதில் பலவிதமான சிந்தனைகள் வந்து உறுத்தி கொள்ளுமானால் வரைய முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சிந்தனை எல்லாவற்றையும் டிலீட் பண்ணிடுறேன், வெளியே அனுப்பிவிட்டு நானும் நீங்களும் மட்டும் என்ற ஒரு இந்த உலகத்தில் நாங்கள் 2 பேரும் தான் நிற்கிறோம், உங்களை நான் பார்த்து வரைய போகிறேன். என்னென்னா உடனடியாக என்னுடைய கைகள் வந்து உங்களுடைய கண், மூக்கு, வாய், இந்த முகவாய், தாடை, கழுத்து, அந்த மவுஸில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் மவுஸில் ஒரு அவுட்லைன் போடுற மாதிரி அந்த கை தான் என்னுடைய மவுஸ்ன்னு சொல்லலாம். அந்த அப்படியே வரைஞ்சி விடுறோம். உங்களை ஒரு 10 நிமிஷத்தில் நான் என்னால் வரைஞ்சி விடுவோம்னா 10 நிமிஷத்துக்குள்ளே நான் வரைஞ்சிட்டு அந்த கண் உயிரோட்டத்தை கொடுக்கும்போது தான் எனக்கு நீங்கள் ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் என்பதை நான் உறுதிப்படுத்தி கொண்டு அந்த கண்ணை வரைவேன். அந்த கண்ணுக்கு கடைசியாக ஒரு உயிரோட்டம் கொடுப்போம், ஒரு டார்க் ஷேடிங் கொடுத்து ஒரு லைட்டிங் கொடுத்தோம்னா எதிரில் இருப்பவர் தன்னுடைய உருவத்தை பெற்றுக்கொண்டார். சில சமயங்களில் நாம் வரைவது நமக்கு திருப்தியாக இருக்கும், ஆனால் எதிரில் இருப்பவருடைய திருப்தி தான் நம்முடையது என்பதை நாம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். என்னன்னா தான் வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. காரணம் என்னென்னா, நான் வரைந்து கொள்ளும் போதே சில சமயம் பார்ப்பேன், அந்த எதிரில் இருப்பவர் அப்படி கண்களை உயர்த்தி மெதுவாக பார்த்துட்டு ஒரு புன்முறுவல் ஒன்று பூர்த்துக்குவார். ஆஹா, நம்ம உருவம் வருதா அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வரும்போதே எனக்குள்ளே ஒரு பூஸ்டிங் கிடைச்சிருது. ஆஹா, கிளையண்டுடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி வந்துருச்சு, அவ்வளோதான், இனி அவர் திருப்திப்படுத்திட்டோம்னு. ஆனால் எல்லாருடைய முகத்தை வரைவதும் கஷ்டம், எல்லாருடைய முகமும் ஈஸியாக வரைந்து விட முடியாது. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷனோட பிறந்திருக்கிறான். இந்த கை விரல் அடையாளம், கை ரேகைன்னு சொல்லுவார்கள் இல்லைங்களா, அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் என்பது ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள் வரைவோம், சினிமா வரைந்த காலத்தில். அதுக்கப்புறம் அரசியல் வந்தது. அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் மூப்பனார் அவர்களை வரைவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜெயலலிதா அம்மா வரைவது கொஞ்சம் சுலபமாக இருக்கும், எம்ஜிஆர் அவர்களை வரைவது சுலபமாக இருக்கும், கலைஞர் அவர்களை வரைவது, ஏன்னா பார்த்து பழகி போன முகங்களை வெகு எளிதாக வரைந்து விடலாம். மூப்பனார் சார் வந்து திடீர்னு அரசியலுக்குள் வரவே அவரை வரைவது கஷ்டமாக இருந்தது. சில சமயங்களில் டெல்லி கணேசான்னு கேட்கக்கூடிய அளவுக்குலாம் இருந்தது. அவரை வரைந்ததுக்கப்புறம் யார் சார், டெல்லி கணேசா சார் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னு சமாளிக்க வேண்டிய சூழ்நிலாம் இருந்தது. காரணம் என்னென்னா, இந்த ஓவியத்தில் சில விஷயங்கள் பழக்கப்பட்ட முகங்களை சீக்கிரமாக வரைஞ்சிடலாம். கண்ணை மூடிட்டு வரேன், மன்மோகன் சிங் சார், மோடி சார், அவங்களெல்லாம் கண்ணை மூடிட்டு வரைஞ்சிருவோம். அதாவது அவர்களெல்லாம் மனதிலே ரெஜிஸ்டர் ஆனவங்க. சோனியா காந்தி அம்மா இருக்காங்க, ராகுல் காந்தி சார் இருக்கார், இவங்களெல்லாம் சாதாரண வரைந்து விடலாம். ஆனால் திடீர்னு ஒருவர் வந்து ஒரு ராஜ்நாத் சிங்கோ ஒரு அமித்ஷாவை வரையும் போது கொஞ்சம் யோசிப்போம், இவர்கள் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் அவர்கள் வருவதற்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரபல்யமானவர்களை பாதி பார்த்து வரைஞ்சா போதும், மீதி நம்ம கற்பனையிலே வரைஞ்சி தள்ளின்னு போய் நிற்போம். காரணம், ஒருவரை பார்த்து வரைவது என்பது, ஏன்னா நம்ம கேள்விக்கு திரும்ப வரணும். ஒருவரை பார்த்து வரைவதற்கு ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், என்னென்னா அந்த எக்ஸ்டர்னல் அந்த இதெல்லாம் மறந்துடணும். வெளி தொடர்பு, நம்ம சிந்தனைகளில் வேறு விதமான ஒரு அழுத்தம் இருந்தால் நிச்சயமாக வரைய முடியாது. நம்ம அந்த நிலைக்கு வருவது ஒரு யோக நிலைன்னுவாங்க. ஓவியர்கள் இருக்கும் பெரும்பாலும் அந்த நிலை தானாக வந்துடுதுன்னு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் மறந்துடும். எல்லாவற்றையும் மறந்துட்டு ஒரு பிளாங்காக, உங்களுக்கு பின்னாடி ஒரு பிளாங்க், நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை அப்படியே பார்த்து வரைகிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த பழைய நிலைக்கு திரும்பிடுறோம், கலகலப்பாக மாறிடுறோம். உதாரணத்துக்கு சிஎம்சி மருத்துவமனையில் வந்து ஒவ்வொரு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்த ஃபண்ட் கலெக்ஷனுக்காக வரைய சொல்லுவாங்க. நாங்கள் அதுக்கு பணம் வாங்க மாட்டோம். கிட்டத்தட்ட 100 பேர் ஒரு நாளைக்கு வரைவோம். ஒரு நாள் எங்களுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. அந்த பணத்தை வந்து அவர் ஏழைகளுடைய கிறிஸ்துமஸ் செலவுக்காக பயன்படுத்திக்குவாங்க. அதில் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்னென்னா, நம்மளால் அந்த ராமர் பாலம் கட்டும்போது ஒரு அணில் செய்த ஒரு சின்ன ஒரு காரியமாக நம்மளால் செய்ய முடிந்தது என்பது திருப்தியோடு போவோம். இதுக்கு நாங்கள் எதுவும் எந்த விதமான ஒரு கைங்கரியும் பெற்றுக்கொண்டதில்லை. இன்றைக்கு வரைக்கும் அதை செய்துட்டு இருக்கோம். நல்ல காரியங்களுக்காக சிலர் ஒரு ஃபண்ட் ரேசிங், ஒரு நிதி திரட்டுதல், அல்லது ஒருத்தரை மகிழ்விக்கணும், ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் இப்போ ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கூப்பிட்டு வரைய சொல்லுவாங்க. அவங்கள உட்கார வச்சு வரையும் போது அவரோட திருப்தி என்னதான். நம்ம இப்போதெல்லாம் கைபேசியிலே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், கைபேசியிலே நம்மளுடைய முகங்களை பார்த்துக்கினாலும் அது ஒரு பென்சில் ஒரு காகிதத்தில் வரைஞ்சி கொடுத்தா அதுக்கு அவர்கள் படுகின்ற ஒரு மகிழ்ச்சி ஒரு தனியாக இருக்கும்.
கண்டிப்பாக 100க்கு 100 நீங்கள் சொன்னது உண்மையான ஒரு விஷயம் சார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஓவியருக்கு வந்து சமூக அக்கறை, சமூக வெளிப்பாடு அதிகம் இருக்கிறதுன்றது வந்து அடிப்படையாக எல்லாரும் கேள்விப்படுற ஒன்று. நீங்கள் சொல்லும்போது அது 100க்கு 100 நான் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் சார் இருக்கேன். சார், பொதுவாக இந்த ஓவியத்தை பொறுத்தவரையிலும் ஓவியர்கள் அந்த காலத்தில் வந்து அரசவை கவிஞர்கள் இருந்த மாதிரி ஒவ்வொரு அரசருக்கும் கீழே ஒரு ஓவியர்கள் இருந்து தன்னுடைய நிலைகளை வந்து ஓவியமாக வரைஞ்சு கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சன்மானம் வழங்கினது எல்லாம் கூட நம்ம வரலாறுகளை படிக்க முடியுது. நீங்கள் வரலாற்று நிகழ்வுகளை வந்து குறிப்பாக சிப்பாய் மூட்னி, அதாவது வேலூர் வந்து புரட்சியை வந்து அந்த வீரர்களுக்கு உயிரோட்டம் கொடுத்தது வந்து உங்களுடைய ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சிறப்புகளை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதை நீங்கள் எப்படி இப்போ வரைஞ்சிங்க சார்? அதனுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். நமது வேலூரை பொறுத்தவரையில் இந்திய சுதந்திர வரலாற்றின் முதல் புரட்சியாளர்கள் நம்ம வேலூர்காரங்க தான். அது மாற்றவோ மறக்கவோ முடியாது. ஆனாலும் அது இன்னும் தேசிய அளவில் பேசப்படவில்லை என்பதுதான் வருந்தத்தக்க விஷயம். இருந்தாலும் சிப்பாய்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து முதல் படிக்கட்டில் புரட்சி ஏற்படுத்தி வைத்தார்கள். ஆயுதம் ஏந்தி போராடினார்கள் என்பது சரித்திரங்கள் மூலமாக நாம் படிக்கக்கூடியதாக இருந்தது. ஸோ எனக்கு என்னுடைய உள்ள உணர்வு பார்க்கும்போதெல்லாம் சில பாடல்கள் கேட்போம். சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்திடை பாரினிலே, எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்தனரோ மேனியிலே, இந்த மண் மேலே ரத்தங்களை சொரிந்தனரோன்னு பாரதிதாசன்லாம் பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாடலாம் கேட்கும்போதெல்லாம் யாரோ ஒருவர் யாருடைய சுதந்திரத்துக்காக, தனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினுடைய சுதந்திர வாழ்க்கைக்காக தங்கள் ரத்தத்தை சொரிந்தார்களே, இவர்களை மறந்து விட்டோம் என்று அடிக்கடி நினைத்து பார்ப்பதுண்டு. ஒரு சமயம் இதை சம்பந்தப்பட்ட சில அந்த ஆய்வாளர்கள், சரித்திர ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் இவரோடெல்லாம் கலந்து பேசி சிப்பாய்களுடைய ஆண்டு ஒன்று வரும்போது 2010 நாங்கள் இதை ஒரு ஓவிய கண்காட்சியாக வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு பலரும் தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு 100 சவுக்கடி வாங்க வேண்டிய ஒரு கட்டத்தில் சிப்பாய்கள் தள்ளப்பட்டார்கள். அதாவது வெள்ளையர்களுடைய கோரிக்கைகளுக்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்தால் 100 சவுக்கடி வாங்க வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க இந்த சிப்பாய்களில். அவர்கள் எல்லாரையும் உட்கார வைத்து சாட்டையால் அடிப்பது போன்ற ஒரு படத்தை வரைஞ்சேன். இந்த படம் வந்து பலராலும் பாராட்டப்பட்டது. அதுக்கு பின்னாடி சிப்பாய்களுடைய அந்த ரகசிய ஒரு ஒன்று கூடல் வைத்திருந்தாங்க. ஒரு சீக்ரெட் மீட்டிங் ஒன்று வச்சு எப்படிலாம் நம்ம இந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராடணும்னு ஒன்று கூடி ஒரு நாள் இரவில் பேசிக்கிறாங்க. ஸோ ஒரு 10 சிப்பாய்ங்க உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சேன். ஒரு நெருப்பு மத்தியில் எரிய வச்சு அந்த குளிர் காய்ந்து கொண்டு பேசுவது போன்ற ஒரு படம். ஓகே, கண்டிப்பாக சார். ஏன்னா அன்னைக்கு இருந்த வந்து போராட்ட காலங்களில் வந்து இன்னைக்கு கேமரா அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை இன்னைக்கு நடந்தது நம்மளோட கண் முன்னாடி பார்க்க வைக்கிறது வந்து ஒரு ஓவியம், அது வந்து ஓவியர் வரைஞ்சது அப்படின்னு சொல்றதுல கண்டிப்பாக நான் பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நடந்த வரலாற்று நிகழ்வுகளை இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா அது ஓவியத்தால் மட்டும்தான் முடியும். சார், இந்த ஓவியத்தை பொறுத்த வரையிலும் வந்து சொன்னீங்க, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம், ஓவியத்தினுடைய வகைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இந்த ஓவியம் சார்ந்த படிப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா? இன்னைக்கு வந்து அதனுடைய படிப்புகள் என்னென்ன இருக்கு, எந்தெந்த கல்லூரிகளில் இருக்கு, அது யார் யாரெல்லாம் வந்து படிக்கலாம்? ஓவியம் கற்றுக்கிறதுக்கு பல வழிகள். இன்றைக்கு அரசு கல்லூரி இருக்கின்றது. சென்னையில் எழும்பூரில் கவின் கல்லூரி, ஓவியக் கல்லூரி இருக்கின்றது. தனியார் கல்லூரி பாண்டிச்சேரியில் இருக்குது. கும்பகோணத்தில் அரசு கல்லூரி இருக்கின்றது. இது தவிர்த்து பிற மாநிலங்களில் கூட நிறைய ஓவியக் கல்லூரிகள் இருக்கின்றன. காரணம், ஓவியத்தினுடைய அந்த உண்மை நிலையை அவர்கள் அறிந்ததுபடியால் தான் அவற்றுக்கு ஒரு கல்லூரியை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அங்கு படித்து இன்றைக்கு ஓவிய கலைஞர்களாகவும் சினிமா இயக்குநர்களாகவும் சினிமா நடிகர்களாகவும் இருக்காங்க. உதாரணம் சொல்லப்போனால் நம்ம நடிகர் சூர்யாவினுடைய தந்தையார் சிவகுமார் அவர்கள் எக்மோர் ஓவியக் கல்லூரியில் படித்தவர், ஓவிய பட்ட படிப்பு முடித்தவர். அவரை பற்றி சொல்லப்போனால் அவரும் தன்னுடைய படப்பிடிப்பு ஷூட்டிங் டைமில் கூட பார்த்து பிற நடிகர்களை வரைந்து கொடுத்ததாகலாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஸோ பல பிரபலங்கள் படித்து வெளியே வந்த கல்லூரிகளிலே இன்றைக்கு படித்து விட்டு வெளியே வந்திருக்க எல்லோருக்கும் பணி கிடைத்தது என்பது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எல்லோருக்கும் வேலை கிடைக்கவில்லை. சில சிறப்பம்சங்கள் கொண்ட சில மாணவர்களை சினிமாவுக்குள் போய்விட்டார்கள். சினிமாவுக்குள் போய் ஆர்ட் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லி கலை, தோட்டா தரணி அந்த போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சேர்ந்து பணியாற்றுகிறார்கள். ஆனால் ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு அரசு வேலை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள், அதே ஓவிய பட்ட படிப்பு முடித்தவர்கள். காரணம், எல்லோருக்கும் எல்லாமே அமைவதில்லை, எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதும் இல்லை. சிலர் தங்களுடைய விடாமுயற்சினாலும் கடின உழைப்பினாலும் வாழ்க்கையில் முன்னேறி வந்து ஓவியத்திற்கென்று ஒரு தனி இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலர் வந்து அந்த தாங்கள் கற்ற ஓவியத்தை முறைப்படி பயன்படுத்தவில்லை என்று கூட நான் சொல்லலாம். அப்படியான முறையில் அவர்கள் வாழ்க்கையில் பின்தங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். இவர்கள் படிப்பதற்கு ஆரம்பத்திலேயே பள்ளி படிப்பை முடித்ததுமே, அதாவது 12வது படிப்பு முடித்ததுக்கப்புறம் இவர்களுக்கு ஓவியக் கல்லூரி என்ட்ரன்ஸ் எழுதணும். அங்கே போனதும் முதல் கோர்ஸே இன்டர்வியூ என்ன, ஒருவரை நிற்க வச்சு வரைய சொல்லுவாங்க. அது எப்படியோ அந்த உருவத்தை வரைந்து காட்டினா போதும், அதான் இன்டர்வியூ, அதில் பாஸ் பண்ணிடலாம், மிக எளிதாக பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து படித்து 4 ஆண்டுகள் 3 ஆண்டுகள்
சொல்லி அதுக்கப்புறம் எம்எஃப்ஏன்னு ஒன்று இருக்குது. பிஎஃப்ஏக்கு அப்புறம் எம்எஃப்ஏன்னு பண்ணு. இப்படிலாம் படித்து ஓவியத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். இப்படி ஓவியங்களை கற்றுக்கொண்டவர்கள் தனியாக கல்லூரிகள், ஓவிய பள்ளிகள் நடத்துகிறார்கள். அரசு பதிவு பெற்று அவர்கள் என்ன செய்வார்கள், ஓவிய பயிற்றுவிக்கப்படும் என்று சொல்லி ஒரு விளம்பரம் செய்து இனி வரக்கூடிய ஓவிய மாணவர்களை தயார் செய்து அந்த கல்லூரிகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னால், ஓவியக் கல்லூரி மாணவர்கள் ஆண்டுக்கு ஒரு தடவை ஒரு கண்காட்சி வைக்கிறார்கள். அது பெரிய அளவில் பாராட்டப்படுகிறது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோன்னு வைக்கிறாங்க. ரோட் ஷோன்னு போது நமது இந்தியாவில் எல்லா மாநிலத்து ஓவியர்களும் அங்கே போய் இலவசமான ரோட் ஷோ அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அந்த சாலை ஓரம் பூரா இவங்க எக்ஸிபிட் பண்ணலாம். அதுக்கு எந்த விதமான கட்டணம் வசூலிப்பதில்லை. ஆனால் பார்ப்பவர்கள் இவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த விலையை கொடுத்து அந்த படத்தை வாங்கிவிட்டால் இவர்களுக்கு லாபம், இல்லாவிட்டால் திரும்பி எடுத்துக்கொண்டு வந்து விடலாம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி பிஎஃப்ஏ, எம்எஃப்ஏ இது மாதிரியான படிப்புகள் விஷயங்கள் சொன்னீங்க, எங்கெங்கே இருக்குன்ற விஷயங்கள் சொன்னீங்க. இந்த ஓவியம் படித்தவங்களுக்கு என்னென்ன பணி வாய்ப்புகள் இருக்குது, யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன பணிகள் செய்யலாம் இந்த ஓவியம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, குறிப்பாக அரசு துறைகள் என்னென்ன பணி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். ஓவிய கலை ஆசிரியர்கள் என்று ஒன்று இருக்கின்றது. அடுத்தது டெக்ஸ்டைல் டிசைனிங் என்று ஒன்று இருக்கின்றது. ஸ்கல்ப்சர்ஸ், சிற்பக்கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. சினிமா, இது தாராளமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மீடியா. இன்றைக்கு ஓவியர் வேலை இல்லாவிட்டால் ஒரு ஆர்ட் டைரக்டர்கிட்ட போனால் வேலை கிடைச்சிடுதுங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கலாம். ஆனாலும் இவருடைய வாழ்க்கைக்கு அது நிரந்தரமாக உதவ போவதில்லை. அரசு பணிகள் கொஞ்சம் தாராளப்படுத்தப்படலாம், இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி இன்னும் கொஞ்சம் வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் அவருடைய பிற்கால வாழ்க்கை, அதாவது கைகளில் வலு இருக்கும் வரை அவர்கள் வரையலாம். அந்த வலுவிழந்த கைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் அதுக்கப்புறம் உண்பதற்கு அவர்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது. அவர்களுக்கு ஏதாவது ஓய்வூதியம் கிடைக்கப்பட வேண்டும். ஓவியர்கள் பலராலும் பாராட்டப்பட்டாலும் அவருடைய வீட்டுக்கு அடுக்கலையில் சென்று பார்க்கும்போது தான் அவருடைய உண்மையான நிலை தெரியும். வெளியிலே அவர் மிகவும் பெருமையாக பாராட்டப்பட்டு பொன்னாடை போர்த்தி அனுப்பிவிடுவார்கள். வீட்டில் சென்று பார்த்தால் அவருடைய நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கும். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு ஓவியர் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வந்து மேன்மைப்படுத்திக்கிற அளவுக்கான வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு குறைவாக இருக்குன்றது இதுலேருந்து தெரிய வருது. சார், உங்களை பற்றி சொல்லும்போது நிர்மல்குமார், வேலூரில் வந்து நிர்மல்குமார் அப்படி எடுத்துக்கிட்டாவே அவர் ஓவியர் மட்டும் இல்லை, அவர் சிங்கரும் கூட, மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய உங்களை பற்றி பேசப்படுது. நீங்கள் ஓவியம் அல்லாது என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார்? ஓவியம் என்னோட வாழ்க்கையினுடைய அதாவது ரத்தத்தோடு ஊறி போன ஒன்று. அதற்கு பின்னால் சொல்ல போனால் ஒரு இயற்கை ஆர்வலர். மரங்கள் நிறைய வளர்க்கணும். பார்க்கும்போதெல்லாம் கட்டாந்தரைகளை பார்க்கும்போதெல்லாம் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. இந்த கட்டாந்தரைகள் மரங்கள் வளர்க்கப்படணும். நிறைய இடங்களில் மரங்களை வளர்த்து கொண்டு இருக்கின்றோம். பலருக்கு மரங்களை மர கன்றுகளை கொடுக்கின்றோம், அதை ஊக்குவிப்பதற்காக செய்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் மரத்தை மனிதன் தான் வளர்க்க முடியும் இல்லைங்களா? அதனால் நம்மை விட்டால் வேறு தானாக வளர்வதற்கு இனிமேல் வாய்ப்புகளே குறைவு. இயற்கையாக ஒரு காலத்தில் வளர்ந்த மரங்கள் என்று சொல்வார்கள். இன்று அதற்கு ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் நிறைய ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இருக்கின்ற மரங்களும் போயின்னு இருக்குது. மரங்கள் இல்லாவிட்டால் மனிதனே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மரங்களை வளர்ப்பதற்கு உதவி செய்கின்றோம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே, ஏன்னா ஒரு அங்கீகாரம் இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவது ரொம்ப பொக்கிஷமான விஷயங்கள்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் ஏன்னா இந்த ஆர்ட் விஷயங்கள்ன்றது. நிறைய விஷயங்கள் ஓவியம் சார்ந்த விஷயங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். என்ன நேயர்களே, இன்றைய வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வந்து நிர்மல்குமார் சார் சொன்ன மாதிரி ஓவியங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒன்றிணைந்து இருக்கு, எண்ணங்கள் வந்து வண்ணங்களாக மாறி நம்முடைய சந்தோஷங்களை வந்து ஊக்குவிக்கும் வகையில் ஓவியங்கள் இருக்குது, அதை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், அது எப்படியெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓவியத்தினுடைய நிலை எப்படி இருக்குன்ற விஷயங்கள் வேலூர் மாவட்டத்தை சார்ந்த நிர்மல்குமார் சார் மூலிமா நமக்கு தெரிய வந்தது. அடுத்த ஒரு வல்லுநர் பார்வையில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில்
ஒவ்வொரு முறையும் ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளை நம் மூலமாக மருத்துவர்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். பல சந்தேகங்களை அவங்களும் நிவர்த்தி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ரிசர்ச் சென்டர் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் தேவமணி பாண்டியன் அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் டாக்டர் தேவமணி பாண்டியன், நாராயணி ஹாஸ்பிட்டலில் குழந்தையின்மை பிரிவில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். நான் பேசிக்காக ஒரு கைனகாலஜி முடித்ததுக்கப்புறம் குழந்தையின்மையில் ஒரு தனி ஈடுபாடு வந்து அங்கேருந்து நான் யூகேக்கு போய் குவீன்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் இன் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் அப்படிங்கிற டிகிரி வாங்கிட்டு அப்புறம் இங்கே வந்து இந்த ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணி இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ குழந்தையின்மை, அதாவது இன்ஃபர்டிலிட்டின்ற ஒரு விஷயம் வந்து நிறையா வளர்ந்துட்டுருக்கு. அதை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் இருக்கா? விழிப்புணர்வுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு கப்பிள் டாக்டரை அணுகிறதுக்கு ஒரு 100 தடவை யோசிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அவங்க வந்து தனக்கு ஓகே நம்மளுக்கு அப்பாவுக்கு 5 இயர்ஸ் கழிச்சு தான் குழந்தை பிறந்தது, அதனால் நம்மளுக்கும் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணலாம், எங்கள் பாட்டிக்கு 10 இயர்ஸ் ஆச்சு ஆனால் நம்மளுக்கும் 10 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதனால ஒரு ப்ராப்ளம்னால தான் நம்மளுக்கு குழந்தை நிற்கலை, ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ராப்ளமோ இல்லை என் ஒய்ஃபில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கோ அப்படிங்கிறத அவங்க யோசிக்காமல் நம்மளுக்கு தானாக என்றைக்கோ ஒரு நாள் குழந்தை நிற்கும், அப்படி இல்லைனா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கடவுள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஏற்றுக்கிற மனநிலையில் இப்போவும் இன்னமும் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் சிட்டியில் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் நல்லாயிருக்கு. பட் வெள்ளூருங்கிறது வந்து இட்ஸ் அ நியூ சிட்டி அண்ட் வெள்ளூரை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஸ்மாலர் செக்ஷன்ஸ். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ்ங்கிறதே இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் யூனிட்லேயே எங்கள் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் யூனிட்டில் நான் ஒரு பைலட் ஸ்டடி ஒன்று நான் பண்ணேன். இது ரீசெண்டாக இப்போ பண்ணி நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். அந்த ஸ்டடியில் வந்து ஒரு கப்பிள் என்னோட ஓபிக்கு வராங்க அப்படின்னா அந்த 2 பேரையும் நாங்கள் ஒரு கொஸ்டினர் கொடுத்து இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அதாவது என்ன காரணங்களால் உங்களுக்கு குழந்தை நிற்கல, ஹஸ்பண்டுக்கு ஏன் நிற்கல, ஒய்ஃப்க்கு ஏன் நிற்கல, என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், என்னென்ன நம்ம செய்யணும், இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு ப்ரொஃபார்மா ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி அதை நாங்கள் அந்த பேஷண்ட் கப்பலுக்கு கொடுத்துருக்கோம். அதை கொடுத்து அவங்க டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அதில் அவேர்னஸ் வாஸ் லெஸ் தென் 30%. ஸோ டெஃபினட்டாக வந்து எங்களை வெள்ளூரை சுற்றி மட்டும் நாங்கள் இதை பார்த்துருக்கோம். அதுலேயே நம்மளுக்கு அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அவங்களால திரும்ப நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கே வர முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றிய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறையா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ எந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து இந்த ஃபீல்டில் வந்து வளர்ந்துட்டுருக்கு மேம்? இப்போ இன்ஃபர்டிலிட்டிங்கிறது நீங்கள் சொன்னது வெரி ரைட். பிகாஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் க்ரோயிங் அண்ட் பர்ஸ்டிங், அதாவது வந்துக்கிட்டே இருக்குது. எப்போவுமே வந்து உங்களுக்கு அட்வான்சஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இன்ஃபர்டிலிட்டியில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IVF அப்படின்னு சொல்கிறோம். IVFங்கிறது வந்து வாஸ் அ வெரி இட்ஸ் நாட் அன் ஓல்ட் திங், பட் இன்னும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், அதாவது அந்த எக் மட்டும் எடுத்து IVFல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கை எடுத்து ஒரு பெட்ரி டிஷ்ல வச்சு அது கூட ஸ்பெர்ம்ஸ் போட்டு அந்த ஸ்பெர்ம்ஸில் தானாக ஒரு நேச்சுரல் செலக்ஷன் நடந்து ஏதோ ஒரு ஸ்பெர்ம் போய் அந்த எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுது. ஆனால் அந்த இதையும் தாண்டி நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்பெர்மை பிடிச்சி ஒரு பர்டிகுலர் எக்கை வச்சு டைரெக்டாக அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். அது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். தேர்டாக இப்போ அதுலேயே வந்து இன்னும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது IMSI அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மார்ஃபாலஜி ஆஃப் ஸ்பெர்ம். நல்ல ஒரு மார்ஃபாலஜி இருக்கிற ஒரு ஸ்பெர்மை எடுத்து அந்த ஸ்பெர்மை நம்ம டைரெக்டாக ஊசைட்டுக்குள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது தான் IMSIன்னு சொல்லுவோம். அண்ட் நிறையா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெச்சூர் ஊசைட்ஸ், நல்ல பழுத்த ஒரு முட்டைகள் வர்றது கிடையாது. அது பிஞ்சிலேயே வந்து அது அட்ரீஷியான்னு சொல்லுவோம், அதாவது அது தானாக போயிடுது. ஸோ அந்த நல்லா அதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷல் மெடிசின்ஸ்லாம் இருக்குது, ஸ்பெஷல் மீடியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிஞ்சாக இருக்கிற ஊசைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த பர்டிகுலர் மீடியாவில் வச்சு அதை நல்லா க்ரோ பண்ணி அதை தனியாக ஆர்டிஃபிஷியலாக நம்ம பழுக்க வச்சு அந்த எக்கை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது பேர் IVM, இன் விட்ரோ மேச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லேட்டஸ்ட் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம IVF ஃபிக்ஸிலலாம் அந்த நேரம் அந்த சைக்கிளில் நம்ம எடுக்கிற ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸையும் எடுத்து ஃபர்டிலைஸ் பண்ணி அந்த எம்ப்ரியோவை உடனே அந்த மாதம் அந்த சைக்கிள்லேயே நம்ம வந்து கருவை எடுத்து யூட்ரஸ்குள்ளே வைக்கிறோம். பட் இப்போ ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். அந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் அந்த சைக்கிள்லேயே வைக்காமல் அந்த எம்ப்ரியோஸில் எடுத்து நம்ம நல்லா இருக்கிற எம்ப்ரியோஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு 1 by 1 சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போது
2 3 நம்ம வச்சு நமக்கு ட்வின்ஸ் வரது இஸ் ஆல்ரைட், பட் ட்ரிப்ளெட் குவாட்ரிப்ளெட் 4 5லாம் வராமல் தடுக்கிறதுக்காக 5 எம்ப்ரியோஸ் கிடைச்சது, நம்ம 5 எப்படி நம்ம உள்ள வைக்கிறது அப்படின்னு நினைக்காம 2 உள்ள வச்சுட்டு மீதி 2 நம்ம சப்போஸ் இது நெகட்டிவாக போச்சுன்னா அடுத்த சைக்கிளுக்கு பேஷண்ட்டுக்கு ஃபுல்லாக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த யூட்ரஸ் மட்டும் பண்ணி இந்த எம்ப்ரியோஸை ஃப்ரோசன் எம்ப்ரியோஸை எடுத்து நம்ம உள்ள வைக்கிறது இஸ் த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். இப்போ வந்து இந்த மலட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து வளர்ந்துட்டு வருது, நிறைய வளர்ந்துட்டு வருது. ஸோ இதனால் வந்து அந்த ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப பாதிக்கப்படுது. பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ஆணாக இருக்கட்டும், அவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லும் போது எல்லாராலேயும் வந்து குழந்தை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சைக்கலாஜிக்கலாக பாதிப்படைஞ்சிறாங்க. ஸோ எந்த மாதிரியான கவுன்சிலிங் வந்து நீங்கள் வர்ற உங்களோட கன்சல்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க? ஜென்ரலாக கவுன்சிலிங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா பேஷண்ட் ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் தான் வராங்க, எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அவங்க பேசும்போதே அவங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க அப்படி அவ்வளோ டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்க மேலே ஒரு எம்பத்தியோட, ஒரு ஜஸ்ட் சிம்பத்தைஸ் பண்ணாமல் ஒரு எம்பத்தியோடு நம்ம அவங்கள பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்னென்ன டீட்டெயில்ஸ் நாங்கள் அந்த நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்கிறது கிடையாது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு படம் போட்டு மேலுக்கு இந்தந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஃபீமேலுக்கு இந்தந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் 2 பேருக்கும் சேர்ந்து கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம், இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இத்தனை வருஷம் ஆகியும் உங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ இந்தந்த பர்டிகுலர் டெஸ்ட்ஸ்லாம் நம்ம பண்ணால் நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் வரீங்கிறத பார்த்துட்டு அப்போ நீங்கள் உங்களுக்கு புரியும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்ஸ் நம்மளை பார்க்க வரும்போதே நம்ம எதுக்கு இத்தனை டெஸ்ட் எழுதுகிறோம், இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் டிபார்ட்மெண்ட், நம்ம எழுதி கொடுக்குற டெஸ்ட்ஸும் சரி நம்ம பண்ண போகிற ப்ரொசீஜர்ஸும் சரி எவ்ரிதிங் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ பணம் வந்து அவங்க செலவு பண்ணும்போது எதுக்காக செலவு பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு 10 டவுட்ஸ் ரேஸ் ஆகும்போது அதை வந்து ஃப்ரீயாக டாக்டர்ஸ் கிட்ட திரும்ப அவங்க கேட்கணும். மேம் இது நாங்கள் பண்ணுறோம், இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு அவங்க கேட்கணும். பிகாஸ் நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது, இதுக்கு தான் இதை பண்ணுறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ மேக் ஷுவர் தட் த பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியணும், இந்த பணம் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா வந்து அவங்களுக்கும் நிறையா புரியுது. அண்ட் அவங்க நெக்ஸ்ட் விசிட் வரும்போது கொஞ்சம் டவுட்ஸோடு வராங்க, மேம் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் நீங்கள் பண்ணீங்களே இதுதான் காரணமாக இருக்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு நாங்கள் அறிவூட்டுறோம். அண்ட் அது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட டோட்டல் அவுட்லுக்கே வேறு மாதிரி ஆகி அவங்களோட இன்வால்மெண்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் செகண்ட் திங் வந்து இது வந்து ஒய்ஃப்க்கு தான் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை என் மேலே ப்ராப்ளம் இல்லை மேடம், ஹஸ்பண்டுக்கு எங்கேயோ போய் ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டாங்க அதனால அவர் மேலே தான் ப்ராப்ளம் அப்படின்னு சில பேருக்கு மெரைட்டல் டிஸ்ஹார்மனி வந்துடுது. ஸோ அது வந்து எந்த லெவலுக்கு போகுதுன்னா மதர் இன் லா ப்ராப்ளம்ஸ் ஆர் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ முதல்ல அவங்க 2 பேரையும் நீங்கள் 2 பேரும் அந்யூன்யமாக இருந்து நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு குழந்தை நிற்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி பீப்புளையோ இல்லை உங்களோட சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணாமல் தனியாக நீங்கள் 2 பேருமே எல்லா டிசிஷன்ஸும் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவேன். குழந்தையின்மைன்றது வந்து ஒரு பரம்பரை வியாதியா மேம்? பல பேருக்கு வந்து அதை நினச்சிட்டு இருக்காங்க, சிட்டி பீப்புள் கூட நம்பிட்டு இருக்காங்க, சில கிராமப்புற பீப்புளுக்கு வந்து சுத்தமாக வந்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்வே கிடையாது. ஸோ எங்கேயோ வந்து அவங்க ஃபேமிலியில் யாரோ ஒரு ஆளுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும்போது ஸோ நம்மளுக்கும் அதே இதுதான் போல நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில். அதாவது ஜெனட்டிக்காக இது வந்து பரம்பரையாக ஒரு ஃபாதருக்கு குழந்தை இல்லைன்னா அஃப்கோர்ஸ் ஃபாதருக்கு குழந்தை இல்லைன்ற சுச்சுவேஷன் வராது, பட் ஃபேமிலியில் யாருக்கோ குழந்தை இல்லைன்னா அதனால தான் இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி இட் கேனாட் பி டேக்கன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து தெர் ஆர் சர்டன் டிசார்டர்ஸ், அது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்குது, சர்டன் சிண்ட்ரோம்ஸ் இருக்குது, அந்த பர்டிகுலர் சிண்ட்ரோம்ஸ் இருக்கிறவங்களுக்கு குழந்தை நிற்காது. ஸோ அவங்களுக்கு நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுவோம், அதுக்கு வந்து கேரியோ டைப் அப்படின்னு சொல்லுவோம். கேரியோ டைப்பிங் நம்ம பண்ணும்போது இந்த கேரியோ டைப் அந்த குரோமோசோம்ஸ் அப்பியரன்ஸ்லேருந்து அந்த டிலீஷன்ஸ் ஒய் டிலீஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் பார்த்து எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற ஃபேக்டர்ஸ் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் தான், எக்ஸ்பெர்ம் கவுண்ட் பார்ப்போம், சிமெண்ட்லேயே என்னென்ன பேராமீட்டர்ஸ் ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுறோம். ஸோ இது ஆக்சுவலாக ஜெனட்டிக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதே மாதிரி ஃபீமேல்ஸில் வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து யூட்ரஸே ரொம்ப நார்மல் சைஸ் வரைக்கும் வளராமல் போயிடும், சில பேருக்கு ஸ்ட்ரீக் ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் சர்டன் ஜெனட்டிக் டிசார்டர்ஸில் தான் வர ப்ராப்ளம். அந்த ஸ்ட்ரீக் ஓவரிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முட்டையே வளர முடியாது அந்த பேஷண்ட்க்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து தானம் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும், எக் டோனர்ஸ் வச்சு நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஆனால் இது பரம்பரையா அவங்களுக்கு இல்லை அதனால தான் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறத நினச்சிட்டு அதை வந்து உதாசீனப்படுத்திடக்கூடாது. இப்போ அதாவது தானம் பற்றி சொன்னீங்க,
இப்போ வந்து அதிகமாக அந்த டோனர், அதாவது ஸ்பெர்மாக இருக்கட்டும், இல்லை எக்காக இருக்கட்டும், இல்லை எம்பிரியோவாக இருக்கட்டும், இது வந்து நிறைய பேர் இப்போ வந்து தானம் பண்ணிட்டு இருக்காங்க. பிளட் பேங்க் மாதிரி, அதாவது ஒரு ரத்த தானம் அளவுக்கு இந்த அளவு வந்து ஒரு அவேர்னஸ் கிடையாது. எந்த மாதிரியான விஷயம் இந்த பேங்க்கில் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. இந்த மாதிரி பிளட் பேங்க் அளவுக்கு ஸ்பெர்ம் பேங்க் இருக்கா அப்படின்னு. நான் பேஷண்ட்ஸ்க்கு டோனர் எக்ஸ் ஆர் டோனர் ஸ்பெர்ம்ஸ் ப்ரோக்ராம் பற்றி சொல்லும் போதே பேஷண்ட் வந்து என்னடா வெளியாளோட ஸ்பெர்ம்ஸ் நம்மளுக்கு வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற உடனே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நினைப்பு தான் போகும். அதனால நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம எப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து ஒரு பிளட் பேங்க்லேருந்து பிளட் எடுத்து நம்ம உடம்புல செலுத்திக்கிறோமோ, அதே மாதிரி தான் ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஸ்பெர்ம் பேங்க்ஸ் தான் வச்சு அங்கேருந்து நம்மளுக்கு ப்ராப்பராக ரெஜிஸ்டர்ட் டோனர்ஸ் தான் வந்து ஸ்பெர்ம்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பெர்ம்ஸ் டோனர்ஸ்க்கு கூட நம்ம வந்து ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, ஆல் த டிசீசஸ் அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணி நார்மலாக இருக்கிற ஒரு ஆணோட சிமெண்ட் தான் நம்ம வந்து ஸ்பெர்ம் பேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு நல்லா புரிய வச்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பெர்ம் பேங்கிங் பற்றியே பேசுறது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்டே இல்லாமல் இருக்கும். இப்போ நான் நிறைய மேல் இன்ஃபர்டிலிட்டி தான் ஜாஸ்தி. ஸோ அந்த மேல்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து அசோஸ்பெர்மியா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்பெர்ம் அவங்களோட இஜாக்குலேட்டில் இல்லை. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பெர்ம் டொனேஷனுக்கு போகிறோம். ஸோ வி என்கரேஜ் த ஒய்ஃப், நீ வந்து இதில் ஒரு தப்பும் கிடையாதுமா, திஸ் இஸ் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ரோக்ராம். அண்ட் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் உன்னோட எக்ஸ் கூட ஸ்பெர்ம் டோனரோட ஸ்பெர்ம் பேங்க்லேருந்து எடுத்த ஒரு சாம்பிளை யூஸ் பண்ணி அதை நம்ம ஃபர்டிலைஸ் பண்ணி உனக்கு ஒரு குழந்தையா ஒரு கருவாக உண்டாக்க முடியும். ஏன்னா அடாப்ஷன்னு போனீங்கன்னா அம்மாவோட ஜீன்ஸும் இருக்காது, அப்பாவோட ஜீன்ஸும் இருக்காது. ஆனால் இதில் அட்லீஸ்ட் மெட்டர்னல் ஜீன்ஸாவது அதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் உனக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஸ்பெர்ம் டோனர்ஸ் மட்டும் இல்லாமல் எக் டோனர்ஸ்ன்னு சொல்கிறோம். எக் டோனர்ஸுங்கிறது வந்து இப்போ ரொம்ப வளர்ந்து வர ஒரு கல்ச்சர் நம்ம இந்தியாலையும் சரி, நம்ம சவுத் இந்தியாலையும் சரி. ஸோ எக் டோனர்ஸுங்கிறதுக்கு நம்ம சர்டன் விமென் யங் ஏஜ் குரூப்பில், ஏன்னா நம்மளுக்கு வந்து அபவ் 35 இயர்ஸ்னால் வந்து எக்ஸோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாகுது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் லேடிக்கு வந்து நல்லா இருக்கு, அவளோட ஹார்மோன் லெவல்ஸ் நல்லா இருக்கு, ஸோ இந்த பர்டிகுலர் லேடிக்கு நல்ல குவாலிட்டி எக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸை நம்ம எடுத்து ஃபர்டிலைஸ் பண்ணி இன்னொரு பேஷண்ட்டுக்கு, எக்ஸ் இல்லாத ஒரு பேஷண்ட்டுக்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸும் ஸ்பெர்ம்ஸும் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் எம்ப்ரியோஸ்னே சொல்லுவோம். எம்ப்ரியோஸும் வந்து சப்போஸ் ஒரு ஹஸ்பண்டால் ஒய்ஃப் மேலேயும் ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸ் சரியாக வரல, ஏஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஹஸ்பண்டுக்கும் ஸ்பெர்ம் கவுண்டே இல்லைன்னு வரும்போது, ஆனாலும் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு அடாப்ஷன் வேண்டாம், என்னோட ஓம்லேருந்து எனக்கு ஒரு பேபி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து எம்ப்ரியோஸ் ஏற்கனவே நான் சொன்ன ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ்ன்னு சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ் எடுத்து உங்களுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கும் நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸ், பட் வி ஆல்சோ டூ எம்ப்ரியோ டொனேஷன். எம்ப்ரியோ டொனேஷனும் வெரி மச் இன் வோக் நவ். இந்த டொனேஷன்ஸ் பற்றிய அவேர்னஸ் வெளி மக்களுக்கு இருக்கா? யாரை அப்ரோச் பண்ணணும்? இப்போ வந்து ஒருத்தர் இந்த விஷயம் தெரிஞ்சு கேட்கணும்னு நினைக்கிறாரு, யாரை அப்ரோச் பண்ணாங்க? மோஸ்ட்லி வந்து நம்ம வெளியில் யாருக்கிட்டையும் பேசுகிறத விட உங்களோட பர்டிகுலர் டாக்டர்ஸ்கிட்டயே நீங்கள் போய் அந்த டாக்டர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்து, பிகாஸ் டாக்டர்ஸ் லயர்ஸ் வித் ஆல் தி ஏஜென்ட்ஸ், பிகாஸ் தெர் ஆர் மெனி ஏஜென்ட்ஸ். இந்த மாதிரி பிளட் பேங்க் மாதிரி உங்களுக்கு ஸ்பெர்ம் பேங்க்ஸ், எக் பேங்க், எம்ப்ரியோ, எவ்ரி ஐவிஎஃப் சென்டரில் உங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ நீங்கள் உங்களோட டாக்டர்ஸை நீங்கள் அணுகும் போதே அவங்களே உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெளியாள்கிட்ட நீங்கள் போகும்போது தேவையில்லாமல் பேஷண்ட்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, நான் உங்களுக்கு டோனர் கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் இது உங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வச்சு பேஷண்ட்ஸ் நிறைய பேரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஸோ பெஸ்ட் இஸ் உங்களோட டாக்டர்ஸ்கிட்டயே நீங்கள் டிசைட் பண்ணி பேசி அவங்களோட கவுன்சிலிங் படியே நீங்கள் அட்வைஸ் படியே நீங்கள் போகிறது பெட்டர். இப்போ வந்து விந்த அணுக்களுடைய குறைவுகள் இருக்க ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா, உணவு எடுத்துக்கிறது முறையாக வந்து எடுத்துக்கிறது மூலமாக வந்து அதை குணப்படுத்த முடியுமா, இல்லை மருந்துகள் மூலமாக மட்டும்தான் வந்து அதை க்யூர் பண்ண முடியுமா? இல்லை, அந்த மருந்துகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து நல்ல காய்கறிகள், நல்ல பழ வகைகள் நல்லா சாப்பிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாம் நல்லா சேஞ்ச் பண்ணி, நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங், ட்ரக்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு அவங்களால வந்து அவங்கள கட்டுப்படுத்தி அவங்களால வளர முடியும் அப்படின்னா அது மாதிரி ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது.
அஃப்கோர்ஸ் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஒரு ஆண் வந்து அவ்வளோத்தையும் தாண்டி தனியாக ஒரு மீறி வர்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி வரும்போது நம்ம ஸ்பெர்ம்ஸ் தான் நம்ம செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வி டூ ஃபார் த ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஆர் ஃபார் எனி மேல். இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் ஐ நோ கல்யாணம் பண்ண போகிறோம் மேடம், எங்களுக்கு வந்து என்னோட ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருக்கான்னு கூட எங்ககிட்ட செக் பண்ணுறதுக்கு சில யங் பாய்ஸ் வராங்க. ஸோ அவங்க அப்படி வரும்போது நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன், உனக்கு வந்து கொஞ்சம் பார்டர் லைனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கோ தம்பி, நீ வந்து இனிமேல் யூ ஹேவ் டு நல்ல டயட் ஃபாலோ பண்ணு, இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்காத, ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்கை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டயட் சேஞ்சஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம். ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோட நீ இருந்தனா இது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம விட்டமின் இ கொடுக்குறோம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இட் வில் எய்ட். இதுதான் டைரெக்டாக ட்ரீட் ஆகிரும் உடனே ஸ்பெர்ம்ஸ் நல்லா வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த டிசைனர் பேபிஸ்ன்ற ஒரு விஷயம் வளர்ந்துட்டு இருக்கு. அதை பற்றி பல பேருக்கு வந்து ஒரு நாலேஜ் இல்லை. அந்த டிசைனர்ஸ் பேபினா என்ன மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? டிசைனர் பேபிஸுங்கிறது வந்து மோஸ்ட்லி இந்த யூகேல கூட இன்னும் அதை அந்த அளவுக்கு அப்ரூவ் பண்ணலை. யூஎஸில் வந்து டிசைனர் பேபிஸ் ஆர் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பேபிஸ். டிசைனர் பேபிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஐஸ்வர்யா ராயோட கண்ணு மாதிரி எனக்கு இருக்கணும், இவரோட கலர் இருக்கணும், இன்னொரு பர்சனை காமிச்சு அவங்கள மாதிரி ஹேர் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளே சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த எம்ப்ரியோ இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி அந்த பர்டிகுலர் டோனர்ஸ் கிட்டேருந்து சர்டன் கேமீட்ஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பண்ணுறது பேர் தான் டிசைனர் பேபிஸ். பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த மாதிரி எந்த ஒரு சட்டமும் நம்மளுக்கு வரலை. அது மாதிரி பண்ணுறதும் நல்லது இல்லைன்ற மாதிரி தான் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது. பட் நீங்கள் டோனர் ப்ரோக்ராம்ஸ் போகும்போது ஒரு ஐயுஐஓ இல்லை ஐவிஎஃப்ஓ பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து மேடம் கொஞ்சம் என்னோட ஹஸ்பண்ட் மாதிரியாவது கொஞ்சம் இருக்கணும், என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் டார்க்காக இருக்காரு, ஸோ பேபி ஷுட் பி டார்க், அது ரொம்ப வெள்ளையாக இருந்ததுன்னா எங்கள் பேபின்னு கூட யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு அஃப்கோர்ஸ் சில ஹஸ்பண்ட்ஸும் ஒய்ஃப்ஸும் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பெர்ம் பேங்க்லேயே எங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த டோனர் வந்து அவரோட ஹேர் கலர் இந்த மாதிரி இருந்துச்சு, அவரோட ஐ கலர் இப்படி இருக்குது, அவரோட ஹைட் இப்படி இருக்குது, அண்ட் அவரோட ஃபேஸ் கம்ப்ளெக்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் ஓரளவுக்கு அதை வந்து ஹஸ்பண்ட் கூடயோ இல்லை ஒய்ஃப் கூடயோ நாங்கள் மேட்ச் பண்ணி தான் அதை நம்ம செலுத்துகிறோம். தட் இஸ் நாட் இது டிசைனர் பேபி கிடையாது. பட் கூடிய மாட்டுக்கு எப்படியும் நம்ம டோனர் கொடுக்கணும், அந்த டோனர் வந்து நம்ம பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து ஒர்க்கிங் ஃபீல்டில் வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது, பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த மன உளைச்சலுக்கு வந்து எல்லாருமே ஆள்றாங்க, ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும். இதன் காரணமாக வந்து குழந்தையின்மை வருவதற்கு ரீசன்ஸ் இருக்கா மேம்? ஸ்ட்ரெஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இன்ஃபர்டிலிட்டி, இந்த மலட்டுத்தன்மைங்கிறதுல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று, இந்த இன்ஃபர்டிலிட்டின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க படிக்கும் போதோ அவங்க வேலை செய்யும் போதோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வருது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது நிறைய ஹார்மோன்ஸ், ஆல் த குட் ஹார்மோன்ஸ் எல்லாம் சப்ரெஸ் ஆகி கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது உங்களோட டோட்டல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அண்ட் நிறைய அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்போது மூட் டிசார்டர்ஸ் வருது. மூட் டிசார்டர்ஸ் வரும்போது யோர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அண்ட் யோர் ஃபுட் அண்ட் யோர் டயட் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ், வெயிட் ஜாஸ்தி ஆக நம்மளோட உடம்புல வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிறது இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகுது. ஸோ டைரக்ட் இம்பாக்ட் இல்லைனாலும் இத்தனை விஷயங்கள் மூலமாக போய் நம்ம ஃபைனலாக நம்மளுக்கு ப்ராப்ளம்னு வந்து சேரும்போது அது இன்ஃபர்டிலிட்டின்னு தான் வந்து சேருது. அடுத்ததான் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டிசைனர் பேபி பற்றி பேசணும் இல்லையா, அது ஆராய்ச்சி லெவலில் இருந்து ஆராய்ச்சி முடிஞ்சு அது மூலயமா டிசைனர்ஸ் பேபிஸ் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது மேம் அதை பற்றி? டிசைனர் பேபிஸ் இன்னும் நம்ம ஊரில் இன்னும் வரவே இல்லை. யூஎஸில் வந்திருக்கு. பட் ஒன்றும் ப்ராப்ளம்ஸ்ன்னு வந்தது கிடையாது. ஒன்லி ஒன் ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டோனர் வந்து எப்படினாலும் ஒரு டொனேஷனோட நிறுத்த போகிறது இல்லை, ஒரு 10 to 15 டைம்ஸ் டொனேட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஸோ என்ன ஆகும்னா இன்னும் ஃப்யூச்சரில் ஒரே ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கன்சாங்குவிட்டின்னு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ எப்படி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணிப்பாங்க, கல்யாணம் பண்ணால் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, சேம் டோனர் ஒரு 10 இடத்துல வந்து போய் அவங்க டொனேஷன் கொடுக்கும்போது அதே ஜெனட்டிக் மெட்டீரியல் வரப்போகுது. பட் இன்னொரு இப்போ கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் கல்யாணம் பண்ணும்போது நம்ம நினைப்போம் அவங்க டோட்டலி வேற ஜீன்ஸ், நம்ம வேற ஜீன்ஸ். பட் சேம் டோனர் 2 இடத்துலையும் போய் அவங்க டொனேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதே ஜெனட்டிக் மெட்டீரியல் 2 இடத்துல போய் திரும்ப நாளைக்கு அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டொனேஷன்ஸ்னால வர ஒரே ஒரு ப்ராப்ளம் இது மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு இட்ஸ் அ பூன் ஃபார் இன்ஃபர்டைல் கப்பிள்ஸ். ஓகே மேம், இப்போ இந்த உறவு முறை திருமணம் இருக்கு இல்லையா, அதனால வரக்கூடிய விளைவுகள் அதை எப்படி மேம் தடுக்க முடியுமா? முன்னாடியே வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், இப்போ வந்து ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு, உறவு முறையில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க,
சரி எங்களுக்கு வந்து நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், ஏன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, குழந்தை பிறக்காதற்கும் இல்லை குழந்தை ஊனமாக பிறப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் வந்து ஒரு உறவுமுறையில் திருமணம் நடந்துருச்சு, ஸோ அவங்க வந்து உங்களை வந்து கன்சல்ட் பண்ணாங்க, எப்படி தடுக்க முடியும், ஏதாவது தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானு அப்படின்னு கேட்கறதுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஆன்டினேட்டல் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை வந்து உருவானதுக்கு அப்புறமா வந்து நம்மளை பார்த்து, மேம் நாங்கள் 2 பேரும் உறவு தான், ஆனால் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பர்டிகுலர் ஸ்கேன்ஸ் இருக்குது, ஸ்க்ரீனிங்க்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. பட் நம்ம கருவறையிலேயே அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ். இம்ப்ளான்ட் ஆனதுக்கப்புறம் வரது தான் ஆன்டினேட்டல்னு சொல்கிறோம். ஸோ அந்த கருவை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறதுக்கு முன்னாடியே இந்த ஜெனட்டிக் டயக்னோசிஸ் நம்ம பண்ணி, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் லைக் ஃபிஷ், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்ஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் எம்ப்ரியோவில் ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஜெனட்டிக் டிசார்டர் இருந்தது அப்படின்னா அந்த எம்ப்ரியோவை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும். நல்ல எம்ப்ரியோஸை மட்டும் நம்ம எடுத்து கர்ப்பப்பையில் செலுத்திடலாம். ஸோ ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் கட்டாயம் நாளைக்கு அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் விச் இஸ் பிஜிடின்னு சொல்லுவோம். பிஜிடி பண்ண முடியும். சிகிச்சை முறைகள் வந்து நீங்கள் பேஷண்ட்ஸ்க்கு தரீங்க, அதாவது இந்த மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை, இந்த விஷயத்துக்காக வர்ற பேஷண்ட்ஸ் கிட்ட எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு ஐயுஐ இருக்குது, டோனர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஐவிஎஃப், இக்ஸி, இம்சி, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே நம்ம நாராயணியில் பண்ணுறோம். அண்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஹாஸ்பிட்டல்ஸை விட நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து டெஃபினெட்லி த சார்ஜஸ் ஆர் லெஸ். பிகாஸ் இங்கே சக்தி அம்மாவோட ஸ்பெஷாலிட்டியேவே இங்கே வந்து யூ மஸ்ட் ரீச் த புவர் அண்ட் கிவ் தெம் த பெஸ்ட். இதுதான் அவங்களோட மோட்டோவே. அதனால வந்து இப்போ இவங்க நிறையா வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நிறையா கேம்ப்ஸ் பண்ணுறோம், ஃப்ரீ கேம்ப்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரீ கேம்ப்ஸ் பண்ணி அந்த மாதிரி பர்டிகுலர் பேஷண்ட்ஸை நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க ஆப்ஷன்ஸ் நம்ம ரொம்ப கொடுக்கறது இல்லை. பிகாஸ் அவங்களால எது அவங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம அவங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை நம்ம சஜஸ்ட் பண்ணி அதை நம்ம எவ்வளோ லோ காஸ்ட்டில் பண்ண முடியுமோ அவங்களுக்கு லோ காஸ்ட்டில் பண்ணி, அட் த சேம் டைம் அவங்களுக்கு எந்த விதமான மெடிசின்ஸை கொஞ்சம் கம்மி விலையில் கொடுத்து வாட் எவர் ஹெல்ப் நம்ம பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம வந்து பேஷண்ட்ஸ் கொடுக்குறோம். சில பேருக்கு இப்போ ஒரு சந்தேகங்கள் வருது, அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குற ஒரு விஷயம், நம்ம குழந்தை நல்லா இருக்கா, இல்லை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? இப்போ வந்து கவர்மெண்ட்டில் ரொம்ப பெரிய ப்ராப்ளமே வந்து இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் பை அல்ட்ராசவுண்ட். ஏன்னா இப்போது கவர்மெண்ட் பெரிய ஸ்டெப் எடுத்து நிறைய பேர் வந்து இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண் குழந்தையாக இருந்தால் உடனே எங்களுக்கு குழந்தை வேண்டாம், ஆண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக உடனே பெண் குழந்தைய அவங்க அழிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் டெவலப்டுன்னு சொல்லியும் நம்மளோட இந்தியாவில் இன்னும் ஃபீமேல் ஃபீட்டிசைடு இருக்கிறனால கவர்மெண்ட் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து இனிமேல் அல்ட்ராசவுண்ட்ஸ்க்கு சர்டன் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும், இதை பண்ணணும், நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட இதை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் விச் இஸ் வெரி குட். மோஸ்ட் ஆஃப் த கன்சல்டன்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் இதை பண்ணுறது கிடையாது. வெரி ஃபியூ டாக்டர்ஸ் இதை ஒரு கமர்ஷியலாக இதை பண்ணி அவங்க பண்ணுறதுனால இந்த ஹோல் கம்யூனிட்டி வந்து இது சஃபர் ஆகுது. இது வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்குறது. பட் அதே மாதிரி நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸில் நம்மளுக்கு எந்த எம்ப்ரியோ ஃபீமேல் எந்த எம்ப்ரியோ மேல் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். எப்போ நம்ம ஒரு எம்ப்ரியாலஜிஸ்டாக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்டன் டிசீசஸ் மட்டும் எக்ஸ் லிங்க்ட் விச் இஸ் த ஃபீமேல் லிங்க் டிசார்டர்ஸாக இருக்கும். இந்த பர்டிகுலர் ஜெனட்டிக் டிசார்டர் ஃபீமேல் எம்ப்ரியோஸ்க்கு மட்டும்தான் வரும், இந்த பர்டிகுலர் டிசார்டர்ஸ் மேல் எம்ப்ரியோஸ்க்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க குடும்பத்தில் அதே மாதிரி ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ரியோஸ் மேலா ஃபீமேலான்னு பார்த்து அந்த எம்ப்ரியோ அஃபெக்ட் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு அது அனுமதி உண்டு. ஸோ அதை நம்ம பண்ண முடியும். அது நம்ம நல்ல விதமாக அதை நம்ம பண்ணி, ஏன்னா அது ஒரு அஃபெக்டட் எம்ப்ரியோவை தூக்கி நம்ம உள்ளே வச்சு நாளைக்கு அந்த பிள்ளை ஒரு ஜெனட்டிக் டிசார்டரோடு பிறக்கிறத விட அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். அது அவேர்னஸ்ன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது கவுன்சிலிங்க்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க. எடுத்தோன்னே சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ்க்காக பேஷண்ட்க்கு குழந்தை இல்லைன்னு வரும்போது அவங்களுக்கு நாங்கள் ஒரு 3 months டைம் கொடுக்குறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா WHO இப்போது முன்னாடி 2 yearsக்கு குழந்தை நிற்கலைன்னா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்ஸ் அணுகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ WHO வந்து 1 year அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ், அதாவது ரெகுலராக உடல் உறவு வச்ச பிறகும் 1 year குழந்தை இல்லைன்னா நீங்கள் கட்டாயம் டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு கைட்லைன்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது 1 இயர்க்குள்ளேயே சில பேர் வருவாங்க, மேம் 6 மாதம் ஆச்சு குழந்தையே நிற்கலை அப்படின்னு வரும்போது அந்த பேஷண்ட்க்கு உடனே எல்லா எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட்ஸையும் எல்லா ப்ரொசீஜர்ஸையும் பண்ணுறதை விட ஒரு 3 மந்த்ஸ்க்கு அவங்க எந்த பர்டிகுலர் பீரியடில் ஒன்றா சேர்ந்தா குழந்தை நிற்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரோம். ஸோ ஓவியூலேஷன் ஒரு 28 டே சைக்கிளில் அரௌண்ட் 13th 14th and 15th டே அக்கார்டிங் டு த பேஷண்ட் சைக்கிள் டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியடில் அவங்க உடலுறவு கொண்டாங்கன்னா அந்த ஓவியூலேஷன் அப்போ அந்த ஸ்பெர்ம்ஸ் போய் எக்ஸை மீட் பண்ண முடியும். ஸோ அந்த அவேர்னஸ் ஃபர்டிலிட்டி பீரியடை நாங்கள் அந்த பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணிட்டு வாங்க, இப்படியும் உங்களுக்கு குழந்தை நிற்கலன்னா 1 இயர்க்கு அப்புறமா நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த 6 மந்த்ஸில் வர பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 90% எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ சிகரெட் ட்ரிங்கிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மலட்டுத்தன்மை வருவதற்கான காரணங்கள் ரொம்ப ஹைக்கில் இருக்கா, பீக்? டெஃபினட்டாக 100% அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் காரணமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆல்கஹால் வந்து ஜஸ்ட் ஸ்பெர்ம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே அது உடலுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குது. அதனால உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாகும். ஸ்பெர்ம் கவுண்ட் உங்களுக்கு கம்மியாகும் போது 100% பேஷண்ட் தேவையில்லாமல் IVF or EGSIC வரைக்கும் போகிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்மோக்கிங் ஆஸ் யூஷுவல் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் ஸ்மோக்கிங்கில் வரதுனால நம்ம ஜென்ரலாக கவுன்சிலிங் கொடுக்கும்போதே நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரோம். இப்போ ஜென்ரலாக வந்து ஆண் மலட்டுத்தன்மைக்கு எந்த மாதிரியான ரீசன்ஸ், எந்த மாதிரியான காரணங்களுக்காக ஆண்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை வருவதற்கான ரீசன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முதல்ல அவங்களோட விந்து டெஸ்ட் நம்ம பண்ணி ஆகிறோம். விந்தில் வந்து ஜஸ்ட் கவுண்ட் மட்டும் பார்க்காம அந்த ஒரு உயிரணுக்களுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் அதோட உருவு நல்லா இருக்கா, அந்த நீட்டாக அதோட ஃபுல் ஃபார்ம் மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம், அது நல்லா இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். அது கூட மட்டும் இல்லாமல் அடுத்தது அதோட மோட்டிலிட்டி, அது மூவ்மெண்ட் வந்து நார்மலாக நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுதா. ஏன்னா கவுண்ட் நிறையா இருந்துட்டு அதால் மூவ் பண்ணி போய் ஒரு எக்கை பிடிக்க முடியலன்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் அதோட மோட்டிலிட்டி நல்லா இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 3 விஷயமும் நம்ம ஃபஸ்ட்டு விந்து டெஸ்ட்டில் பார்க்குறோம். சப்போஸ் விந்து டெஸ்ட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறோம். விந்து டெஸ்ட்டில் விந்தே இல்லை, அந்த சிமெண்டில் வந்து ஒரு ஸ்பெர்ம் கூட நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு வரும்போது நம்ம அவங்களோட ஸ்க்ரோட்டம் விரையில் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அதில் எங்கேயாவது ஒரு அடப்பு இருக்கா இல்லையான்னு பண்ணி பார்க்குறோம். அந்த அடப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அது வேரிகோசீல்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ண உடனே அந்த திரும்ப அது வந்து அந்த ஃப்ளோ நல்லா வரும் அண்ட் தென் பேஷண்ட்டுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதில் அடப்பும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா தென் வி எக்ஸ்பிளைன் டு தெம் நீங்கள் வந்து சர்டன் பர்டிகுலர் டெஸ்ட்ஸ் இருக்குது, நம்ம டீசா பீசா அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆண்களுக்கு சொல்லியாச்சு, பெண்களுக்கு எந்த விதத்தில் இந்த மலட்டுத்தன்மை வருவதற்கான ரீசன்ஸ் அதிகமாக இருக்குது? பெண்களுக்கு மெயினாக வந்து நம்ம சொல்கிறது ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த முட்டைப்பை அப்படி ஓவரிஸ் அப்படிங்கிறது 2 சைட்லேயும் இருக்கும். மாதம் ஒரு ஓவரியிலேருந்து ஒரு எக் நல்லா வளர்ந்து அது மெச்சூர் ஆகி அது வெடிச்சு வந்து டியூப்பில் வெயிட் பண்ணும். அப்போ ஹஸ்பண்ட் கூட சேரும்போது அந்த ஸ்பெர்ம் போய் அந்த எக்கை மீட் பண்ணி அங்கே ஃபர்டிலைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அது ஒரு குழந்தையாக உருவாகி வருது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து நம்ம எக் நல்லபடியாக வளருதா, அது ஓவியுலேஷன் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த ஓவியுலேஷன் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம சர்டன் ஹார்மோன் டெஸ்ட்லாம் நம்ம பண்ணி இதனால தான் உங்களுக்கு முட்டை சரியாக வளரலன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் 2 சைட்லேயும் உங்களுக்கு குழாய்கள் டியூப்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த குழாய்கள் இருக்கும். அந்த குழாயில் ஏதாவது ஒரு பக்கம் அடப்பு இருந்ததுன்னா கூட குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஸோ ஒரு பக்கம் நின்று சில எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே ஒரு சைடு டியூபல் பிளாக் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு we have given pregnancies. பட் 2 பக்கமும் பிளாக்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பேஷண்ட்க்கு நம்மளால் ப்ரெக்னன்சி நார்மலாக கொடுக்க முடியாது. பட் டெஃபினட்டாக ICSI மூலமாக IVF மூலமாக கொடுக்க முடியும். ஒரு சில பெண்களுக்கு வந்து 28 நாட்கள் தாண்டி வந்து அந்த முட்டை வளர்ச்சி அடையாமல் இருக்குது. அப்படி இருக்கிற நிலையில் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து கண்டறியுது? அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கட்டம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மென்சஸை ரெகுலர் பண்ணி அவங்களுக்கு சைக்கிள்ஸை ஃபர்ஸ்ட் ரெகுலர் பண்ணி கொடுக்குறோம். அது ரெகுலர் பண்ணதுக்கப்புறமா நம்ம அவங்கக்கிட்ட வந்து இந்த ஃபர்டைல் பீரியடை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரோம். அது ரெகுலர் பண்ணுறதுக்கு நம்ம ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். பிகாஸ் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இர்ரெகுலர் மென்சஸ் வரும்போது நம்ம ஹார்மோன் டெஸ்ட்ஸ் பண்ணுறோம். எந்த ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்குது, தைராய்டு ஜாஸ்தியாக இருக்கா, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை லூட்டியல் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்க்குறோம். இந்த மெயின் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இதில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்மோன்ஸில் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹார்மோன் மெடிசின்ஸ் கொடுத்து அவங்களுக்கு அதை ரெகுலர் பண்ணதுக்கப்புறமா நம்ம பண்ணுறோம். இவ்வளோ நேரம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. அதாவது ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும் மலட்டுத்தன்மையை பற்றிய பல விஷயங்களை வந்து ஜென்ரல் பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு
உதவியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மேம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்துல இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விலை தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன்.
அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகியிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களம். தொகுத்து வழங்குவது சாந்தினி. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஒரு பழமொழியே இருக்குது. கூட்டு குடும்பத்தில் என்னென்ன நன்மை இருக்குது? ஏன் கூட்டு குடும்பத்தை விட்டு தனி குடும்பம் நோக்கி போகிறாங்க? உறவுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்க? இது போன்ற சில கேள்விகளுக்கு மக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஃபௌசியா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ரிசர்ச் ஸ்காலர். சரி, நீங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கீங்களா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலியா? நாங்கள் நியூக்ளியர் ஃபேமிலி தான். நியூக்ளியர் ஃபேமிலியில் வாழறது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். தனியாக இருக்கும், நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது, சண்டை அதிகமாக இருக்காது. எப்படி இருந்தாலும் சுற்றி வீட்டில் தம்பி தங்கச்சி அப்பா அம்மா தான் இருக்கிறதுனால ஸோ ப்ராப்ளம் நிறைய இருக்காது. என்ன சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுவோம். ஈகோ இருக்காது. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பிடிக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலியில் பிடிச்ச விஷயம் என்ன? நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்களா? நிறைய பேர் இருப்பாங்க, அப்படியே தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. எல்லாருமே கூடவே இருக்கிறதுனால எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் நம்ம வெளியே போக தேவையில்லை. எல்லாரும் ஒன்றா போகலாம், எல்லாம் ஒன்றாவே வரலாம். நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கும். அப்புறம் குழந்தைங்கள்லாம் நிறைய இருப்பாங்க, ஸோ ஜாலியாக விளையாடலாம் அவங்களோட. தனியாக இருக்கிற ஃபீல் இருக்காது மொத்தத்தில். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஏன்னு நினைக்கிறீங்க? அது நிறைய ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்காக. அப்போது அந்த காலத்து பெரியவங்க வந்து நிறைய ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. இப்போ இருக்க கேர்ள்ஸ் கிட்ட அதுவே தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது இல்லை. இருப்பாங்க, பட் கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் அது செட்டே ஆகாது. அதே மாமியார் மருமக அந்த ப்ராப்ளம் தான் வரும். அதே போல் சொந்தத்தில் சித்தப்பா சித்தி பெரியம்மா அவங்க எல்லாம் இருந்தாலும் அவங்களும் அதே காலத்துலேருந்து வந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், பொண்ணு வெளியே போகக்கூடாது அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இப்போ வர வர ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ வெளியே போகணும், உலகம் என்னன்றதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கு தான் செட் ஆகுறது இல்லை நிறைய. அதனால தான் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலின்னு எடுத்திங்கன்னா பெரியவங்க இருப்பாங்க. ஸோ சின்னவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா பெரியவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் யார் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி? நியூக்ளியர் ஃபேமிலினா அப்பா தான் பார்க்கணும், அப்பா இல்லை அம்மா தான் பார்க்கணும். இவங்க 2 பேர் தவிர யாரும் பார்க்க முடியாது. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க ரிலேஷன்ஷிப் இல்லாமல், அதை சொல்லுங்கள். தனியாகவே இருக்காங்க. ஸோ அப்படியே இன்டர்நெட்டுக்கு வீடியோ கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. அவங்க
தனியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. படிக்கலாம், பட் ரொம்ப நேரம் யாராலையும் புக்ஸு படிக்க முடியாது, ஒரு அரை மணி நேரம் கூட படிக்க முடியாது. ஸோ ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட் தான் போகிறாங்க, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் நல்லது விஷயம் நிறையவே இருக்குது, ஆனால் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எல்லாமே வந்து கெட்டது தான் நிறைய வரும். அதனால தான் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது குழந்தைங்க, முக்கியமாக குழந்தைங்களும் சரி, யங் ஏஜில் இருக்கிறவங்களும். இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு வராங்க, ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கலாமா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கலாமா, நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க? அவங்க ஏற்கனவே இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியிலே இருக்காங்க, அப்போ உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க இதிலே கண்டினியூ பண்ணட்டுமா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலியில் போகலாமா அப்படின்னு கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் கண்டிப்பாக ஜாயின்ட் ஃபேமிலி தான் வேணும்னு தான் நினைப்பேன். நான் ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கலாம், கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாக இருந்துட்டா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலி தான் இருக்கணும், எதுக்காக தனியாக போகணும், இவ்வளோ பெரிய வீடு இத்தனை பேர் இருக்கும்போது தனியாக போய் எதுக்காக கஷ்டப்படணும், அதுதான். சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹேமபிரியா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் படிச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்களா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கீங்களா? நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலிங்க. ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிறதுல நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எல்லாருமே சேர்ந்து இருக்கோம், அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுவும் குட்டீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அண்ணா தங்கச்சி எங்கே போனாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் போவோம், யாரும் ஒருத்தர் விட்டு போக மாட்டோம், அதனால ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணு. சரி, அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்ல முடியுமா? அட்வான்டேஜஸ்னால் எதுனா ப்ராப்ளமாக எல்லோரும் நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு எதாவது செஞ்சாலும் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம், எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம், இது பெரிய அட்வான்டேஜ் எனக்கு. அப்புறம் சாப்பிடும்போது கூட எல்லாமே ஷேர் பண்ணிப்போம், அவங்கவுங்க ஃபேமிலியில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஷேர் பண்ணிப்போம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, இப்போது மம்மி ஸ்கூல்லே எதனா சண்டை வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அது கொஞ்சம் சின்ன பெரிய ப்ராப்ளமாகும், அவ்வளோதான், வேறு எதுவும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலிலேருந்து நியூக்ளியர் ஃபேமிலிக்கு நோக்கி போகிறாங்களே நம்ம நிறைய மக்கள், ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது கரெக்டாக. ஆனால் எங்களது அப்படி இல்லை, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனால் எங்களுக்குள்ளே தாத்தா பாட்டி பிரச்சனையும் இல்லை, அவங்களும் நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க எங்கள் கூட. சரி, உங்களுக்கு வந்து ஜாயின்ட் ஃபேமிலி பெட்டர்னு நினைக்கிறீங்களா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலி பெட்டர்னு நினைக்கிறீங்களா? ஜாயின்ட் ஃபேமிலி தான் பெட்டர், அப்போ தான் ஜாலியாக இருக்கும். நியூக்ளியர் ஃபேமிலினா நம்ம தனியாக இருக்க ஃபீல் இருக்கும், ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு. ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிற ரிலேஷன் சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் இருப்பாங்க ஜாயின்ட் ஃபேமிலின்னு எடுத்தா? தாத்தா பாட்டி, டேடியோட அண்ணா, டேடியோட தம்பி, டேடிக்கு 2 அண்ணா, ஒரு தம்பி, அவங்களோட ஒய்ஃபு, அவங்களோட பசங்க எல்லாருமே. சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, என் பேர் சாவித்திரி. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். சரிம்மா, உங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பம்னா என்ன? கூட்டு குடும்பம்னா எல்லாரும் அண்ணன் தம்பி குழந்தைங்க பேரன் பேத்தி இவங்களோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான குடும்பமாக இருக்குது. ஒருத்தருக்கு ஆபத்துனால இன்னொருத்தர் பார்த்துக்குவாங்க, இன்னொருத்தருக்கு இதனால பிள்ளைங்களோ மருமகளுங்களோ எல்லாரும் மருமகளும் நம்ம பொண்ணு மாதிரி தான், பிள்ளைங்களும் நம்ம இது மாதிரி இருக்குது. நல்ல கூட்டு குடும்பம் எங்களை பொறுத்த வரைக்கும்னா நல்லதாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தனி கொடுத்தனம் போகிறாங்க இல்லையா, அதை பற்றின உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். தனி கொடுத்தோன்னா அவங்க வேலைக்கு போகிறவங்க கூட்டு குடும்பத்தில் எல்லாமே அனுசரித்து போகணும். தனி கொடுத்தனமாக இருந்தால் அவங்கவுங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, எப்படியோ அவங்க முடிஞ்சால் சமையல் பண்ணுவாங்க, இல்லை ஹோட்டலில் வர வச்சு சாப்பிட்றதோ எப்படியோ அவங்க தனி இஷ்டமாக அவங்க ஃப்ரீயாக போயிடுவாங்க. கூட்டு குடும்பத்தில் அப்படியெல்லாம் இருந்தால் முடியாது. என் மாமனார் மாமியார் மற்றவங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைங்களாம் இதாகும், அதனால் அவங்க தனி கொடுத்தனம் போகிறாங்க, அது அவங்க சௌரியத்தை பொறுத்தது. கூட்டு குடும்பம் வந்து நம்ம எங்களாட்டம் வயசானவங்களுக்கு எங்களுக்கு கூட்டு குடும்பம் எல்லாம் நல்லதாக தெரியுது. சரிம்மா, கூட்டு குடும்பமாக இருந்துட்டு தனி கொடுத்தனம் போகிறாங்க இல்லையா, அவங்க எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? தனி கொடுத்தனம் போனால் எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியதான். ஒரு குழந்தைங்கள பார்த்துக்கிறது, வீட்டில் ஒரு சமையல், கூடுமான வரையில் வயசான மாமியார், ஒரு அளவுக்கு இருக்கிற மாமியாருங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. குழந்தைங்கள பார்த்துக்குவாங்க, வீட்டில் ஏதோ முடிஞ்ச இவங்க விட்டுட்டு போகிற இதுவெல்லாம் அனுசரித்து பார்த்துக்குவோம். ஒரு பிள்ளைங்கள மருமகள் யார் வந்தாலும் அவங்கள கவனிக்க செய்ய வயசாக வீட்டில் இருக்கிறவங்க அது மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ சௌரியம், அது அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக போகணுன்றது அவங்க மனசில் தோணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் உறவுங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து தனியாக போகிறது தான் அவங்களுக்கு நல்லதுன்னு தெரியுது. இப்போல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி கூட்டு குடும்பம் இந்த மாதிரிலாம் வந்து அது அவ்வளோ முன்ன காலத்தில் அது ஒத்து வந்தது. இப்போ வந்து யார் சிலருக்கு பிடிக்கிறதில்ல அந்த மாதிரிலாம் போகிறது. ஏதோ அவங்க முடிஞ்சால் அவங்க புருஷன் முஞ்சாதியெல்லாம் தனிப்பட்ட முறையில் இருக்கணும் போது அவங்க 2 பேருமே ஒத்துட்டு போயிட்டாங்கனாக்கா ஹோட்டலில் சாப்பிட்றதோ இவங்க கடையில் சாப்பிட்றதோ வீட்டில் சமைக்கிறதோ சமைக்க முடியலன்னா போயிட்டாங்க. கூட்டு குடும்பத்தில் அப்படி இருக்க முடியாது. எல்லாருக்குமே சமையல் பண்ணணும் செய்யணும். ஒருத்தருக்குனாலும் மாமியார் மாமனார் வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்கள
அவங்கள கவனிக்கணும். அப்புறம் அவங்க குழந்தைங்களெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து செய்யணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அது அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா எழுந்தால் அவங்க வேலைங்களை முடிச்சுன்னு வேலைக்கு போகணுன்னு போகிறதாங்க. அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறது கூட இப்போ எடுத்து இதில் விட்டுடுறாங்க. அதனால் அவங்களுக்கு அது சௌரியமாக தெரியும். இப்போ 2 பேருமே வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெரியவங்க இல்லாமல் இருக்காங்கல்ல, அதை பற்றி அது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பெரியவங்க நம்ம சொந்தம், அதுக்கு தாத்தா ஆயா மாமா அண்ணன் அண்ணி இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவரும் அது பாசத்தோடு கவனிச்சுக்குவாங்க. ஒருத்தர்கிட்ட விட்டுட்டு போகிறது வந்து கடமைக்கு தான் பார்த்துக்குவாங்களே ஒழியா காசுக்காக அவங்க பாடு எடுக்கணும். நம்ம வந்து அந்த பாசத்துக்காக செய்கிறோம். ஒரு சின்ன தவறு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கூட நம்ம பெரியவங்க பார்த்துக்குவோம். நம்ம உரிமையாக பார்த்துக்க முடியும். மற்றவங்ககிட்ட விட்டுட்டு போகிறது அது கொஞ்சம் அது அவங்களுடைய மனசை பொறுத்தது தான். இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் எங்களை பொறுத்த வரையிலும் நாங்களாக பார்த்து கவனிச்சிக்கிறது தான் மனசுக்கு நல்லது. அவங்கள பொறுத்த வரையிலும் வேலைக்கு போகிறதொட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் வீட்டுக்கு வந்தால் பார்த்துக்கிறாங்கன்ற அந்த மாதிரி இதில் இருக்குது. இப்போ கூட்டு குடும்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி உறவுகள்லாம் இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். அண்ணன் தம்பி பெரிய வீட்டுக்கு பெரிய பிள்ளையா இருந்தால் அடுத்தாப்புல இருக்கும் தம்பி பொண்டாட்டிங்க, அப்புறம் அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க, அவங்க குழந்தைங்க இவங்களுக்கு இருக்காங்க. அக்காவும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க வீட்டுக்கு வர போவோம். எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக எல்லாம் நல்ல ஒரு 4 கிழமைன்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப இதுவாக இருக்கும். தனி கொடுத்ததில் அந்த மாதிரி வராது. எங்கள் குடும்பத்திலேயே இப்போ நாங்கள் எங்களுக்கு இப்போ 3 ஆம்பளை பிள்ளைங்க 2 பொண்ணுங்க ரொம்ப சந்தோஷமாக பொழுது போச்சு. அந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் எங்களை பொறுத்தவரை இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அது அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இது தேவையில்லை, வேலைக்கு போகணும், நம்ம அர்ஜென்ட்டாக வரணும், டைமோடு வரணும் போது அவங்க வேறு விதம் நினைக்கும். இது கஷ்டமாக நினைக்கும். ஒரு நேரம்லாம் அவங்க எல்லாருக்குமே பதில் சொல்லணும். தம்பி குழந்தைங்க அண்ணன் குழந்தைங்க இந்த மாதிரி வரும்போது எல்லாம் நிறைய அவங்களுக்கு தொந்தரவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் சகிச்சுன்னு போனால் கூட்டு குடும்பம் நல்லது. இல்லைன்னா தனி குடும்பம் தான் அவங்களுக்கு சேவை. இந்த கூட்டு குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு தலைவர் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லுங்கள். கூட்டு குடும்பத்தில் தலைவராக இருக்கிறவர் கூடுமானவர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு வயசாகிட்டாலும் கூட ஒரு வருமானம் இல்லைன்னா கூட பிள்ளைங்கள கண்ட்ரோலில் கொண்டாடுறதுக்கோ புத்திமதி சொல்கிறதுக்கோ மருமகளுங்கள மகளாக நினச்சி அவங்கள கண்ட்ரோலில் பண்ணி அவங்கக்கிட்ட பேச உறவாட எல்லாம் இந்த மாதிரி தப்பு செய்தாலும் திருத்துறதுக்கு, நல்லது செய்தாலும் சந்தோஷப்படுறதுக்கு அவங்க எல்லாமே எடுத்துக்குவாங்க. கூடுமானவரில் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்ன்றது பெரியவங்களாக இருக்கிறவங்க பலு எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க வராங்க, அவங்களால இதெல்லாம் வீட்டில் பார்த்துக்க முடியாது, நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு பெரியவங்களாக இருக்கிறவங்க செய்வாங்க. இப்போது தனி குடும்பத்தில் வந்து சுதந்திரம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கூட்டு குடும்பத்தில் அப்படி ஃப்ரீயாக இருக்க முடியாதுங்களா? அந்த மாதிரியெல்லாம் தனியாக வந்து இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ தான். கூட்டு குடும்பத்தில் அப்படி இல்லை. யாராயிலும் ஒருத்தர் இது பண்ணுவாங்க செய்வாங்க. அது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒருத்தர்னா ஒருத்தர் குழந்தைங்க இருக்கும், தம்பி குழந்தை இருக்கும், அவங்க மச்சன் மருந்து குழந்தைங்க இருக்கும், நான் அக்கா தங்கி யாருதுனா குழந்தைங்க இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும். அவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் போகிறதுக்குள்ளேயும் சாப்பாடு செய்யுது, அவங்களுக்கு கட்டி கொடுக்குவோம் செய்வோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ தனி குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு எழுந்திரிச்சுக்குவாங்க, அவங்க குளிச்சுட்டு ஏதோ டிஃபன் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு வருது அவ்வளோ பாக்ஸில் போட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் தெரியும். அது வந்து அவங்க மனசை பொறுத்தது. உங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பம் நல்லதா இல்லை தனி குடும்பம் நல்லதுன்னு சொல்வீங்களா? எங்களை பொறுத்த வரையிலும் கூட்டு குடும்பம் தான் நல்லதுன்னு எங்கள் மனசுக்கு தெரியுது. ஏன்னா ஒருத்தர்லாம் இன்றைக்கி அவங்க தனிப்பட்ட முறையில் குழந்தை விட்டு போகிறவங்க ஸ்கூல் போயிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு நாளைக்கு லேட் ஆகிடும். அந்த நேரத்தில் அந்த குழந்தைங்க வந்து எங்கே நிற்கும், அந்த பிறகு குழந்தைங்கள கூட்டுன்னு வரணும். மத்தியானத்திலிருந்து பார்த்துன்னு அம்மா வரல அப்பா வரலன்னு இருக்கும். இல்லை கொண்டாந்து விட்டுட்டாலும் அடுத்து பக்கத்து வீட்டில் இருக்கும் அந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது. இப்போ கூட்டு குடும்பத்தில்னா இதெல்லாம் கொண்டாந்து இறக்கி விட்டுட்டாங்கன்னா அவங்க ஒருத்தர் எல்லாம் பார்த்துக்குவாங்க. அம்மா வருவாங்க அப்பா வருவாங்க, நீங்கள்லாம் இருங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஞாபகமே ஃபீலிங்கே இல்லாத போய்டும். நம்ம தாத்தா இருக்கிறாங்க, ஆயா இருக்காங்க, பெரியப்பா இருக்கிறாங்க, சித்தப்பா இருக்கிறாங்க, அத்தை இருக்கிறாங்க, இப்படி இருக்குன்னு அந்த குழந்தைங்களுக்கு இருக்காங்க. அது வரைக்கும் கூட்டு குடும்பம் நல்லதுன்னு தான் தெரியுது. ஆனால் இந்த காலத்தில் வந்து அது மாதிரி நினைக்கல. ஃப்ரீயாக இருக்கணும், சாப்பிட்றோமோ இல்லையோ வேலைக்கு போயிட்டு வந்து அந்த குழந்தை இதில் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் கூப்பிட்டு வந்து வச்சுன்னு சாப்பிட்றாங்களே செய்கிறாங்களே அந்த மாதிரி அவங்களுக்கு சிலர். கூட்டு குடும்பம் தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட்டு குடும்பம் நல்லது, இல்லை தனி குடுத்தனமா இருக்கிறவங்களுக்கு தனியாக இருக்கும். என்னதான் நம்ம வந்து படிப்பு ரீதியாக நல்லது கேட்ட தெரிஞ்சுக்கினாலும் பெரியவங்க சொல்லி தர்றதுன்னு ஒரு சில விஷயம் இருக்குது. அதே மாதிரி அவங்க வாழடி வாழியாக அவங்க பரம்பரை விஷயம்லாம் பெரியவங்க சொல்லி தான் தெரியும். இந்த மாதிரி தனியாக வந்துட்டா அவங்க எப்படி கற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமா. இப்போ இது வந்து அதெல்லாம் ஒரு பழைய காலத்தில் பழக்க வழக்கத்தெல்லாம் வந்து அதெல்லாம் ஊர் நாட்டு பழக்கம். அந்த படிக்காதுங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் நாகரிகம் எவ்வளோ
இது ஆகிப்போச்சு. நாகரிகமாக அனுப்பினால அதெல்லாம் இப்போ நாம்ளே இங்கே சொல்ல வரும்போது என் பேர் மாதிரி கூட அந்த காலத்தில் எப்படியோ பண்ணிட்டீங்க, இந்த காலத்தில் அதெல்லாம் எவ்வளோ நாகரிகம் முத்தி போச்சு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பசங்க இப்படி இருக்குது. அந்த பழக்க வழக்கம் வந்து சொல்லி கொடுக்குறது அவங்க அப்பாங்க அம்மா சொல்லணும். என் பிள்ளைங்களோ என் மருமகளுங்களோ தன் குழந்தைக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. நம்ம தாத்தா எல்லாம் நம்ம எப்படி பார்த்துக்கிறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும், எல்லாம் நமக்கு எல்லாம் வேணும்னு சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுக்கு அந்த பாசம் உணர்வு ஏற்படும். இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் அதை பிரிஞ்சு தான் போகும் குழந்தைங்க. அந்த பாசமெல்லாம் வராது, அந்த பழக்க வழக்கமும் வராது. இப்பயும் மாறி போச்சு. பழைய ஜெனரேஷனுக்கு புது ஜெனரேஷன் எவ்வளோ வித்தியாசமெல்லாம் இருக்குது இல்லையா, அது மாறி போச்சு. அதனால் அவங்க இந்த பழக்கம் சொல்லி கொடுத்து அவங்க தாய் தாப்புல பொறுத்து தான். என் பிள்ளைங்க உணர்வாங்க, நம்ம அம்மா எல்லாம் இப்படி சொல்லி கொடுத்தாங்க, நம்ம அப்பா சொல்லி கொடுத்ததோடு தான் நம்மளாம் இந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்றது அவங்க சொல்லி கொடுத்தா தான் அந்த குழந்தைங்களுக்கும் புரிஞ்சுக்கும். இல்லை சரி விட்டுடுப்பா அப்படின்னா விட்டுட்டு அதுக்கு போக்கு பிரகாரமே அந்த பாசன்றதே இல்லாத கூட. எங்கள் தாத்தா இருந்தாராம், எங்கள் ஆயா இருந்தாங்களா, எங்கே போனாங்களே தெரியல, அது அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு போயிடும். அதுதான் இப்போ இந்த காலத்தினுடைய இது. தனி குடித்தனமாக வாழறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா நீங்கள்? நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இந்த காலத்தில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லையான்னு கேட்டால் தனி கொடுத்தது தான் நல்லதுன்னு இப்போ அவங்க நினைக்கும் போது நம்ம சொல்கிறது இதெல்லாம் அவங்க மனசை பொறுத்துது. அவங்க அனுபவத்தை வச்சு தான் பார்க்கணும். கூட்டு குடும்பத்தில் நமக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக உதவி பண்ணாங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே, இப்போ ஒரு நேரம் ஆகிட்டா கூட விட்டுட்டு பெரியவங்க கிட்ட விட்டுட்டு போனால் அவங்க பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் அவங்க அர்ஜென்ட்டுக்கு ஒரு வேலைக்கு போகிறவங்க இங்கே வர்றவங்க போகிறாங்களா. இப்போ அந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலனா இது குழந்தைய தூக்கி அப்படி போடுவாங்க, புஸ்தகத்தை தூக்கி அப்படி போடுவாங்க, சாப்பாடு தூக்கி அப்படி போடுவாங்க. நேரம் ஆகி போச்சு போக முடியலன்னு குழந்தைங்கள ரெண்டு கஷ்டப்பட்டு அடிக்க வேண்டியதாகவும் வரும். அந்த சூழ்நிலை ஒரு வெறுப்பு மேலே செய்ய வேண்டியதாக இருக்கும். அது எத்தனையோ பிரச்சனைங்க இருக்குது. அது அவங்க உணர்ந்தாதான் அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள உணரணும். நமக்கு கூட்டு குடும்பத்தில் பெரியவங்க இருந்து நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது, அந்த உதவி தனிப்பட்ட முறையில் கிடைக்கலையா நமக்கு அப்படின்றது இருக்கணும். நமக்கு என்ன இந்த காலத்தில் கூட அந்த பெரிய குடும்பத்தில் இருக்கிறது தான் நல்ல. அந்த குழந்தை இவங்க ஸ்கூல் போயிட்டு வர வரைக்கும் அந்த குழந்தை வந்து நிற்குதுன்னா இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிட்டா கூட என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல, குழந்தை வரலையா, அது போச்சே வந்தது நம்ம இந்த மாதிரி கவனிக்கும். அவங்க வீட்டுக்கு வந்தப்பனால தான் அது கவனிப்பாங்க, வந்துச்சா இல்லையா போச்சா அப்படின்னு அந்த மாதிரி கவனிக்கும். அது கஷ்டமாக தான் தெரியுது. எங்களாட்ட இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு அது எப்படி இருக்குமோ தெரியாது. அவங்கவுங்க மனசு பொறுத்தது தான் அதெல்லாம். சரி, தனி குடும்பமாக இருந்தாலும் எப்பயாவது ஒரு சூழ்நிலையாவது ஒன்றா சேரலாம் இல்லையா? நல்ல இது அது மாதிரியே ஒத்துக்கிட்டு போகும்போது 4 கிழமை ஒரு மாதிரி திருவிழா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, இந்த பொங்கல் வந்தது, தீபாவளி வருது, இந்த மாதிரி வர நேரத்தில் குடும்பம் எல்லாருமே வந்து ஒன்றா செல்லும்போது அதனுடைய இதுவே தனி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ தெரிஞ்சுக்குவாங்க அவங்கெல்லாம் நம்ம அங்கங்கே போயிருக்கிறோம், இப்போ வந்து பாரு நம்ம இருக்கணும். சிலருக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து தனிப்பட்ட முறையிலேயே இருக்கணுன்ற ஒரு பழக்கம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு அதுதான் இதுவாக இருக்கும். இது கஷ்டமாக தான் தெரியாது. சரிம்மா, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சரளா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் தனி குடும்பமாக இருக்கீங்களா இல்லை கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா? தனியாக இருக்கேன்னு சொன்னீங்க, அதில் இருக்கிற நல்லது கெட்டது சொல்கிறீங்களா? நல்லதுன்னு சொல்கிறது முடியாது, என்னென்ன மிஸ் பண்ணுவோம் எல்லாரையும் ரொம்ப. எனி ஒரு ஃபங்க்ஷன்ஸோ எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். தனியாக இருக்கும்போது எல்லா ஃபீலிங்ஸும் ரொம்ப மிஸ் பண்ணுறது எல்லாரையும். ஒரு ஃபங்க்ஷன்ஸு, ஒரு பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் எல்லாரையும். கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப அனுபவித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, அதை சொல்லுங்கள். எல்லோரும் ஒன்றா இருக்கிறது, ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது, ஒன்றா உட்காந்து பேசுகிறது. இல்லை ஒருத்தருக்கு ஜுரம்னாலும் ஐயோ நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு ஒரு ஆறுதல். தனியாக இருந்தோன்னா அந்த கஷ்டம் நம்மளுக்கு தான். நம்மளுக்கு ஃபீவரே இருந்தாலும் பாதி நமக்கு சொந்த பத்தம் யாரும் இங்கே இல்லை, அந்த கஷ்டம் தான் அதிகமாக இருக்குது. ஜாயிண்ட் ஃபேமிலி பெட்டர்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த மாதிரி தனியாக வாழறது, தனி குடும்பமாக வாழறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பெட்டர். சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சண்முகவல்லி. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? குடும்பம் இது தான் பண்ணுறோம். சரிம்மா, உங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பம்னா என்ன? அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நல்லா வசனமாக இருக்குது, நல்லா எந்த ஒரு கவலையும் இல்லாத நல்லா எல்லாம் ஒன்றா இருக்கணும். எதுனா தனியாக ஒரு ஆள் இல்லைன்னா கூட ஒரு ஃபீலிங் ஆகிடுது. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் லதா. சரிங்க, நீங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா இல்லை தனி குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கீங்களா? முதல்லலாம் கூட்டு குடும்பமாக இருந்தோங்க. அதுக்கப்புறம் சில வாழ்க்கையில் பிள்ளைங்க படிப்பு அப்படி தள்ளி வர சூழ்நிலையால் இப்போ தனி குடும்பம் அப்படின்னு தான் சொல்லணும். கூட்டு குடும்பத்தில் இருக்கிற நன்மைகள் என்னென்ன, தீமை ஏதாவது இருக்குங்களா? கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான வார்த்தை தாங்க அது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தாச்சேன்னா மக்கள் வந்து கூட்டு குடும்பத்தை விட தனிமையை தான் விரும்புகிறாங்க.
அது எதனால் அப்படின்னு யோசித்தோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் வந்து கூட்டு குடும்பம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெட்டரான ஒரு லைஃபு. பெரியவங்க நம்ம கூட இருந்து நமக்கு தெரியாத சில நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லும் போதும் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு நல்ல விஷயம் கூட. ஆனால் ரொம்ப பேர் விரும்புகிறாங்க தனியாக வாழணும். நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, தனிமைப்படுத்தி தனியாக போயிடுறாங்க. அப்போ பெற்றவங்க தனியாகவும் பிள்ளைங்க தனியாகவும் வாழற சூழ்நிலை ஏற்படுது. அந்த சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது பிள்ளைங்க ஏற்பட்டு வெளியில் போகணும்னு நினைக்கும் போது தானே தவிர எந்த ஒரு அம்மா அப்பாவும் வந்து நம்ம பிள்ளைங்க தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அதனால் அந்த இடத்துல வந்து கூட்டு குடும்பம் வந்து தனி குடும்பமாக போயிடுது. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோகிலா. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். நீங்கள் தனி குடும்பமாக இருக்கீங்களா இல்லை கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா? நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கிறோம். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுல எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க நீங்கள்? எல்லா சுக துக்கங்கள்லாம் அவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். எல்லாம் இதுவாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்துப்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் ஜாயின்ட் ஃபேமிலி தான் எப்பவுமே பெஸ்ட்டு. தனி கொடுத்துட்டு போனோன்னா எதுவாக இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், கொள்ளணும். எதனா ஒரு ஃபீவர் இருந்தால் கூட அவங்க வரணும், கொள்ளணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அதே வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா யாருக்குனா சொல்லிவிட்டு யாருனா கூட்டிகிட்டு போகலாம், எதுனா பண்ணலாம். அது நம்ம எப்பவுமே ஜாயின்ட் ஃபேமிலி தான் பெஸ்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனாலே தனி கொடுத்தனம் போயிடுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனி கொடுத்துடும் போய் அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சந்தோஷமாகவும் இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சந்தோஷமாக இருப்பாங்க, பின்னாடி தான் கஷ்டப்படுவாங்க. எதுக்கு வந்தாலும் பெரியவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்லது கெட்டதுக்கு வர முடியாது. ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா கூட ஐயோ எங்கள் மம்மி டேடி இல்லையே, எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா இல்லை, தம்பி இல்லை, அண்ணா இல்லை, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க தனி கொடுத்தணும் போயிட்டாங்கன்னா. அதே ஜாயின்ட் ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. ஏதோ சின்ன சண்டை பெரிய சண்டை அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் சரியாக போகும். அதெல்லாம் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைய அவங்களால பார்த்துக்க முடியாது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதே கூட்டு போகணும்னா தான் பெரியவங்க இருக்கிறாங்க, அண்ணா இருப்பாங்க, அண்ணி இருப்பாங்க, அம்மா அப்பா எல்லாரும் இருப்பாங்க. அதனால அது பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் உடம்பு சரியில்லை முன்னேற்றி இருக்கிறாங்க ஆள் பார்த்துக்கு. அதே தனி கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க தான் எதுவாக இருந்தாலும் அவங்க தான் பார்த்துக்கணும். அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாரா, வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை பார்த்துப்பாரா, பொண்டாட்டியை பார்த்துப்பாரா, அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். சந்தோஷமாகவும் இருக்கும், இதுவும் கஷ்டமாகவும் இருக்கும். ரெண்டுமே அனுபவிக்கணும். ஆனால் தனி கொடுத்துட்டு போனாங்கன்னா தனி குடும்பம்ல வாழுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அதுவுமே இல்லை, ரெண்டுமே பார்த்துக்கணும். அவங்க சந்தோஷமும் பார்த்துக்கணும், துக்கத்தையும் பார்த்துக்கணும். கூட ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. சரி, நீங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கீங்க? நான் வந்து வீட்டுக்கு பெரிய மருமகளாக இருக்கிறேன். அதான் எது வந்தாலும் எனக்கு கூப்பிட்டு கேட்பாங்க, கொள்வாங்க, இது பண்ணலாமா அது பண்ணலாமான்ட்டு. அது ஒரு சந்தோஷம். ஆனால் தனியாக போயிட்டாங்கன்னா அவங்ககிட்ட எதுவும் கேட்க முடியாது, கொள்ள முடியாது. இப்போ எங்கள் சின்ன மாமியார் இருக்கிறாங்க, அவங்க வந்து தூரமாக இருக்கிறாங்க. இப்போ எங்கள் 3 மாமியாருங்க பக்கத்துலேயே இருக்கிறாங்க. அதில் எந்த பிரச்சனையும் எது வந்தாலும் நாங்கள் பேசிக்கிற கொள்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ அவங்க தனியாக போயிட்டு அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். கூட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர்லாம் நினைக்கிறாங்க தனியாக போயிட்டோன்னா நம்மளுக்கு நிறைய சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? சுதந்திரம் இருக்குது, நம்ம இங்கே கூட்டு குடும்பத்துலேயும் இருக்குது. நம்மகிட்ட அவங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்லாமல் பண்ணோம்னா தான் பிரச்சனை. தனி கொடுத்தனும் போகிறவங்க அனுபவிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் தான் ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வரும். அதே கூட்டு குடும்பம் தான் பேசி தீர்த்துப்பாங்க. இது பண்ணாத அது பண்ணாத சொல்கிறதுக்கு வீட்டில் ஆள் இருக்கிறாங்க. தனி கொடுத்துட்டு போனாங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். சந்தோஷமாக ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அப்புறமாட்டு சின்ன சின்ன விஷயத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை வரும். பிள்ளைங்களை பார்த்துக்கணும், அது பார்த்துக்கணும், அதில் தான் கொஞ்சம் கஷ்டம். மீதி பெரிய அவங்களும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. சரிங்க, உங்களுக்கு தனி கொடுத்தனும் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா போவீங்களா? அது மாரியெல்லாம் வர சான்ஸ் இல்லை. ஏன்னா நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கோம். தங்கச்சி மச்சினுக்கு தங்கச்சியே கொடுத்துக்கிறோம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் எனக்கு நல்லா போயின்னு இருக்குது லைஃப். எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயின்னு இருக்கிறோம். சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். லோகநாதன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பில்டிங் கான்ட்ராக்டர். சரி சார், நீங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா இல்லை தனி குடும்பமாக இருக்கீங்களா? குடும்பமாக தான் இருக்கிறோம். கூட்டு குடும்பமாக இருக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுங்கள். கூட்டு குடும்பமாக இருக்கிறதுல ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷம் எதுலையும் கிடையாது. சந்தோஷம்னாக்கா அதுதான் முக்கியமான சந்தோஷம். ஒன்றா உட்காந்து டெய்லி சாப்பிட்றது. நைட்டில் எப்படியா இருந்தாலும் 8 பேர் 3 பேர் 9 பேர் ஒன்று உட்காந்து சாப்பிடுவோம். ஏன் அப்படியே மிஞ்சி போச்சுன்னா இந்த வீட்டில் அண்ணன் வீட்லேயும் இன்னொரு அண்ணன் வீட்டில் ஒன்றா உட்காந்து 3 குடும்பம் ஒன்றா சேர்ந்து கூட சாப்பிடுவோம். 3 பேர் ஒன்றா தான் இருக்கிறோம். ஆனால் இந்த 3 பேர் ஒன்றா இருக்கிறதா 3 பேருக்கும் ஃபேமிலி தனித்தனி. அவங்களுக்கு பசங்க ஒரு 10 பசங்க இருக்குது, எங்களுக்கு ஒரு 7 பசங்க. டோட்டலாக எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். இதுதான் சந்தோஷம். அதே சந்தோஷம் தனி கொடுத்ததில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை.
அது பொண்டாட்டி பேசி கேட்டு பொண்டாட்டிக்கு அடிமையாக அவங்க அம்மா வீட்டு சைட்டுக்கும் நம்ம அம்மா வீட்டு சைட்டில் சண்டை தான் நடக்குது. கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் இவங்க அம்மா வீட்டுக்கு பக்கம் எங்கள் வீட்டு சொந்தக்காரர் வந்தாக்கா சண்டை, அவங்க அம்மா வீட்டுக்கார பக்கம் வந்தால் நம்ம சண்டை போடுவோம். இது கண்டினியூஸ் சண்டை தான் நடக்கும். இது வந்து சந்தோஷம் இருக்காது. கூட்டு குடும்பம் தான் சந்தோஷமாக தரும். கூட்டு குடும்பம் தான் நிறைய சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் தனி கொடுத்தனம் நோக்கி போகிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான் வர மனைவி அதிகமாக படிச்சுட்டு வராங்கல்ல, படிச்சுட்டு வரவங்க நாங்கள் தனி கொடுத்துட்டு போனோம். ஏன்னா அடுத்தவங்க துணி துவைக்கக்கூடாது, அடுத்தவங்களுடைய இது நம்ம ட்ரெஸ்ஸை துவைக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது, தட்டு கழுவக்கூடாது, ஒரு போட்டி போகாமல் தான். அடுத்தவங்க வந்து இப்போ படிச்சுட்டு வராங்க. சில பேர் படிக்காத இருக்காங்க. படிக்காதவங்க என்ன பண்ண வீட்டு வேலை செய்கிறாங்க. படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவள் வேலையை நான் செய்ய முடியாது, அதனால் நாங்கள் தனியாக போகிறோம். இது ஒரு கருத்து வேறுபாடு. படிச்சிருக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும், படிக்காத மருமவ என்ன பண்ணுவா, வீட்டிலே இருந்து துணி துவைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும், மாமியார் கட்டல் போடுவாங்க. படிச்சுக்கிற மருமவோ கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் டிஃபன் பண்ணிவிட்டு பேக் தூக்கி மாட்டிட்டு அவங்களுடைய 2 பசங்களையும் படிக்காதுக்கிற மருமவ தான் வீட்டில் வச்சு பார்க்கணும். அப்போ என்ன ஆகும், போட்டி பொறாம தானே வரும். அதனால தான் தனி கொடுத்துன்னு போகிறதுக்கு விரும்புகிறாங்க. பொறுத்த வரைக்கும் ஜாயின்ட் ஃபேமிலி பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி தனி குடும்பத்தில் வாழறாங்களா அது பெஸ்ட்டுன்னு நினைக்கலாம்? கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட். அதில் இருக்கிற நல்லது கெட்டது சொல்கிறீங்களா? கூட்டு குடும்பத்தில் இருக்க நல்லது கெட்டது சொல்லுங்கள். கூட்டு குடும்பத்தில் இருக்கணுனாக்கா இப்போ ஒரு 2 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்கனாக்கா ஒருத்தர் அரிசி பருப்பு ஒருத்தர் பார்த்துக்கலாம், ஒருத்தர் கேஸு காய்கறி இந்தமாரி பார்த்துட்டு அவங்க வருமானத்தை மிச்சம் பண்ணலாம். மிச்சம் பண்ணால் சேமிப்பாக வாழலாம். கூட்டு குடும்பமாக இருந்தால் சேமிப்பு வாழ்க்கைக்கு நல்லது. அதோட வேறு என்ன? கூட்டு குடும்பத்தில் ஆர்கனைஸ் பண்ணால் யாராவது ஒரு ஹெட் இருக்கணும் இல்லையா? அவங்களுடைய பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் குடும்பத்து மேலேன்னு சொல்லுங்கள். அவருடைய பொறுப்பு ஒருத்தர் மேலே டிமாண்ட் பண்ணி ஒருத்தரெல்லாம் ஏமாற்றி வாழக்கூடாது. எல்லாருமே சேர்ந்து வாழ்ந்தால் தான் கூட்டு குடும்பமாக இருக்கும். நீ தான் லேட்டுனா நீ தான் வாங்கி போடணும், நீ தான் செய்யணும்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே அவங்களுடைய பொறுப்பு, எல்லாருடைய பொறுப்பு அவங்க வேலை செஞ்சால் கூட்டு குடும்பமாக இருக்க முடியும். தலைவர்னு சொல்லிட்டு தலைவர் நீயே செய் தலைவரை சொன்னிட்டு இன்னொருத்தர் நல்லா இருந்தால் அது நல்லா இருக்காது. எல்லோரும் சேர்ந்து சமத்துவமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூட்டு குடும்பமாக இருந்துட்டு தனி கொடுத்தனம் போகிறாங்க இல்லையா, அவங்க எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். கூட்டு குடும்பமாக இருந்து வெளியே போகிறவங்களா போனாங்கனாக்கா அடுத்த கட்டமே பொண்டாட்டி பக்கம் வர சண்டையை தான் அவங்க ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னு வச்சுக்கோ, பொண்டாட்டி என்ன ஓதுனாலும் அந்த சண்டையை தீர்க்கவும் முடியாது. பொண்டாட்டி பக்கம் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கவே முடியாது எந்த காரணத்தை கொண்டும். ஆத்தா அப்பா மாமியார் இந்த கூட்டு குடும்பம் தான் நல்லாயிருக்கும். சரிங்க சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எம்கே லோகேஷ்குமார். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? 7th ஸ்டாண்டர்ட் டன் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படிச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்களா இல்லை தனி குடும்பமாக இருக்கீங்களா? ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறேன். சரி, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் எல்லாருக்கூடையும் ஒரு சந்தோஷமாக பேசின்னு இருக்கலாம். யாரை வேணால் கூட்டின்னு போகலாம், எங்கே வேணால். எங்கள் தாத்தா பாட்டி கூட என்ன பேசின்னு இருக்கலாம். அவங்க கடை சொல்லுவாங்க, அவங்க மடியில் தூங்குறது அது ஒரு என்ஜாயாக இருக்கும். அதான் நல்லா இருக்கும். எங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது பிடிக்கிறது. நீங்கள் பெருசாகிட்டு தனியாக போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போவீங்களா? எதா இருந்தாலும் எங்கள் மம்மி எல்லாரையும் கூட்டின்னு தான் போவேன். கருத்துக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கருத்துக்களம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இது VIT பண்பலை 90.8 தொகுத்து வழங்குவது சாந்தினி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். மாணவிகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் வேலூர் தக்ஷிலா பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுகதைகள் கேட்கலாம். வழங்கியவர்கள் பியூலா ஷரோன், யுவஸ்ரீ, கிருத்திகா, நிஹரிகா, அரிஷ். Priyanka Singhvi ma'am is a young author who by profession is an academic director of Takshila School CBSE in Ambur and Vellore. She personally is an ardent reader with a strong belief that reading is the gateway to opening minds, which helps one's thoughts to get wings for flying high boundlessly. These books by Priyanka ma'am emphasize on the sound of one letter in every book. Now we are going to have a story on letter T. Bravo to the young author for her wonderful journey. Teacher Terry tells Whooper that he is going to take him to a training camp. There they are going to teach them different game games.
That is a task, teacher. That's a terrific thought, Upa, to take up the task. The training starts on 10th of this month. On Tuesday the 10th, Upa takes the train to go to the training camp. On the train also traveling are Teddy the tiger, Timmy the tadpole and Turtle the toucan. They along with Upa did not take him to become a team. But then there was Tommy the turtle, who took the top berth and took no notice to the talks with his teammates. That sure is, but you are the one taken from the territory. Thanks for trusting me with this. I shall try to be on top of every task. That's a terrific thought, Upa, to take up the task. The training starts on 10th of this month. On Tuesday the 10th, Upa takes the train to go to the training camp. On the train also traveling are Teddy the tiger, Timmy the tadpole and Turtle the toucan. They along with Upa did not take him to become a team. But then there was Tommy the turtle, who took the top berth, took no notice to the talks with his teammate. Who's the turtle there on the top berth with the snooty look? The tennis player, Tommy the turtle. The tennis player, Tommy the turtle. Oh, that Tommy turtle who won the trophy at the Trifan Stadium. Hey, Tommy. Hey, you seem to take time to talk, and that is troubling you? No, take your time, take your time. 2 days on the train, Tommy sat on the top berth, not talking a word to the teammates, but Whooper was on the treadmill trying to make Tommy talk. Why are you trying to talk with that snooty Tommy? That's my test to make him talk and teach him teamwork. That's a task. On Thursday, they reached the training camp. Taking a tub bath, the team is off to go the first task. That's the tug of war. The teammates didn't take Tommy in their team. Tough Whooper took Tommy in his team. Tommy didn't try to triumph, but the Whooper was tough and triumphed the task. During the double table tennis game, Tommy the turtle and Whooper were a team. Tommy didn't touch a ball. Seeing Tommy's temperament, Whooper took on the task to get the trophy and he did. At all the games like throwball, tree climbing, tricking, etc., all the teammates turned Snooty Tommy down. But on all 10 days of training camp, when the team members turned their thumbs down to the Tommy Turtle, Whooper was a true teammate, taking Tommy in his team, even though Tommy didn't try to triumph with Whooper, making him take the toil to win all the games. And on the terminating day, when the trophy for the best team was to be given, Tommy the turtle was hit by a thunderbolt as he stood with terrific Whooper with the trophy of the best team. That's when Tommy thought at the tennis match, I have to be tough on my task every time. On the other hand, in the team task, your team helps you take on your task with their toughness to help you take the trophy. Terrific, Whooper. Thanks for teaching me to be a tough teammate and to helping his team to take on the task. Thus, Terrific Whooper and Tommy Turtle become a tremendous team. Super Whooper helps Shy Chili Sheep. In the school stadium, Super Whooper is teaching his friends Snake, Shark, Snail and Sheep to shoot the ball into the basket. Shoot, friends, shoot! Suddenly, Whooper sights a shy sheep sitting on the stands and singing to the sky. Shoo, shoo! Super, super, super! Shocked, the sheep stumbles on the stands. Slow, slow. Hi, I'm Super Whooper. Shall I ask your name, Smarty? I am Sheely Sheep. You sure? Or a super singer, Sheely? Staring down shyly at her shoes, shifting from one foot to other, she sprints off from the stadium. On Saturday, at the singing show at school stadium, Snail sings a solo song. Shark and Snake sing a slow song. Shal, shal, shal. Shoo, shoo! Shouts the audience to stop them from singing that boring slow song. Now it's the turn of super singer. Me? Surely it's you, Sheely. Come straight to the stage, Sheely. On the stage, Sheely stands like a statue, scared. Shame, shame, Sheely, shame. Shame, shame, Sheely, sheep, shame, shame. Stop, stop, and say not a single word, silly snail and snake. Sheely, Sheely, super Sheely, 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 singer Sheely. Seeing Whooper scream, the whole stadium starts to shout. Sheely, Sheely, super Sheely, 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 super Sheely. Hearing the screams, Sheely, the shy sheep, smiles and stops racing out. She starts singing her song. A sweet shepherd song stills the whole stadium. At the end of the song, the stadium is soundly filled with the sounds of praises and claps. And there, the shy Sheely sheep stands with the award of the showstopper. With her award, she runs to Whooper.
You sure are super whooper. Thanks for showing me the singer Sheely Sheep and me. She smiles with tears of joy in her eyes. புதிய ஆரம்பம், இது புதிய ஆரம்பம். கல்வியோடு தேசம் வளரும் புதிய ஆரம்பம். இது இனிய ஆரம்பம். காற்றின் அலைகளில் ஒரு கவிதை தவழுமே. விழிகள் உறங்கி மனதின் கருத்தை விழிக்கச் செய்யுமே. உண்மை உறக்க சொல்லுமே. புதிய ஆரம்பம். Humble Whooper brings happiness to the Himalayans. High on his high chair with his hot chocolate and Hindustan Herald, Whooper reads the headlines. Heavy hailstorms at Himalayas have blocked the highways. His Highness has humbly sought for help. With head in his hand, Whooper thinks hard. I shall hop on to help the Himalayans. Hence, he calls his friends Henry the horse and Harry the hare at his house. Hello, Henry. Hello, Harry. Hi, handsome Whooper. Have you had an eye on the headlines? Hey, let's join hands to help the habitats of Himalayas. Henry and Harry, giving high five, say, Would be highly happy to help. So here, Whooper, Henry and Harry hop on the helicopter to Himalaya. Flying high on the helicopter, Henry says in high pitch, Look here. The helicopter's hovering over the high peaks of Himalayas, dropping hot food hampers of hamburgers and hot dogs. Look at the hordes of humans hurtling over to get their hands on the hot hamburgers and hot dogs. Ha! That's horrifying. Horrified by the sight of hundreds of humans rendered homeless, Whooper howls, Hang on. Now let's rehabilitate and help the Himalayas. How? Henry and Harry, hop on the helicopters and have all your horse and hare friends here. Head off, hurry. Henry and Harry, ridden with a herd of horses and droves of hare. Here, we are to help you. Hurry up, let's dig the heap of snow and have the highway cleared. The huge crowd of horses and hare, along with Whooper, head off to work humming the harvest hymn. Hearing the hymn, the inhabitants of the hilly hamlet huddle together to help. The highway is cleared in half time. Henry, let the herd of horses have the sick humans hop on their hinds and hike them downhill to the hospital. Suddenly, the head of the Himalayan hamlet holds Whooper's hands. He says, How to face the harsh hailstorm without our horses? Halt, Henry. On the hike back, up will get hollow blocks, hay, hardware, and hard, heavy-duty building materials. So we shall have hard, heavy-duty houses that can be handled the harsh hailstorm. Hey, Whooper! Harry hollers with his hand high up in the air. The herd of horses hike uphill with heavy-duty materials. Whooper, the horses, and hare head off building the houses, humming the harmony of the harvest. Hearing the harmony, the heavy hearts of the inhabitants are happy. They head off to help in building the houses. In half time, the houses are here. The head of the hilly hamlet says, It was an honor to have you all help us. Humble Whooper, Henry the horses, and Harry the hare. You gave us health, houses, and happiness that no hot food hamper can give. He hauled us at his hamlet to howl for the trio. Hip hip, hooray! Heaven is back at the Himalayan hamlet. VIT 90.8 FM. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ பங்கு பெற வாருங்கள் நிகழ்ச்சிகள் ஆயிரம் வீரன்களின் சங்கமம் திறமைகள் வெளிப்படும் விஐடியின் ரேடியோ உங்கள் ரேடியோ. Whooper and Bunny Bear bring back beautiful bees. Both boisterous Whooper and Bunny Bear are on the bench below the bridge by the bank of the Bees River, bringing with them a bag of brimful of buns, breads, brownies and bananas. The bee smells bad.
Whooper, biting on the breads and brownie, says, Brother Bunny, the Great Barrier is blue and beautiful, but bees, black and bad. Beside the bench is a big banyan tree, and on its branch is a beautiful bird. Hearing the boys beckoning bees as black and bad, she gives a big blow on both the boys' back and bombards. Bad boys make bees black. Blown by the blow, the boys look back at the bird. Behave, you bully bird. Don't blame us, boys, for bees being black. Beside them, the bees bubbles and becomes into a black beauty. Black beauty. Not Black Beauty. I am Bees River. What brings you, blah, blah, bees to the banks? You boys boast of Great Barrier being blue and beautiful and banish me badly for being black and having bad smell? But the banks smell bad. You boys bestow me with bowels, bones and bodies of your brothers. Bowels on the banks, but being big boys, we do it in the bathroom. The other band of the big boys do. But bees is black. Yes, because of the non-biodegradable waste of buildings and business that bad boys banish in me. Beneath me is nothing other than banished waste of bones and bodies. And you bad boys banned me as Black River. I was beautiful. Beautiful? Back in times, Brahmins bowed on my banks, bestowed brotherhood and beauty. But your banks, Brahmins bought on my banks, bands of beautiful bhajan, sings who blessed my banks. But you banished these bags brimful of bananas, brownies, breads, and buns on my bank. Bewail the bees and brands them as butchers. Because of their behavior and being branded as butchers by bees, Whooper begins to cry. I beg of you boys to bring the beautiful and blue bees back. The bewails of bees make boisterous Whooper bend, and he bows to the bees, making a bond with her to bring her beauty back. Beckoning Bunny Bear, Whooper says, Brother Bunny, let's be back to the building and make our band of boys sign the bond to beautiful bees. With a big bang Whooper, Bunny Bear and the band of boys begin to beautify bees. Seeing the behavior of the boys, the beautiful bird on the branch of banyan tree begins a beautiful blessing song. Whooper and the Chipmunk. It's a cold winter morning and the chew bird is sitting on Whooper and singing. Shoo! Chirpy choo choo bird. I know it's morning. Whoop! Whoop! What a chilly morning. It's so challenging to get up on such a chilly day. Why don't I have my hot chocolate and Charles Dickens book on my bed? Suddenly the bell rings. Oh no! Who could choose to visit on this teeth-chattering, chilly weather? Chuck, it's me, Chubby Chipmunk. Whooper opens the door. Hello, champ. Come on in. Let's chat over a cup of hot chocolate on this chilly day. No, Whooper. Let me invite you to a Chinese lunch in Chinatown. Cheers! Sounds good, Chubby. Step inside my charcoal-colored chauffeur-driven Chevrolet. Whooper gets inside the car, teeth chattering from the cold. Mr. Chipmunk, you are quite a charmer. Both sitting in the car shout, Here we come, Chinatown. Oh ho! What a charming place. Whooper screams loudly after entering the restaurant. Hey, champ, it's very childish to scream in a restaurant. Oops! Shoo! Whooper puts his finger on his lips. Such beautiful champagne-colored tables and chairs and chiffon curtains. Don't forget the chandeliers, Chubby. A waiter, Mr. Charlie, is listening and comes to escort them. Thank you and welcome. I am Charlie, your waiter. Please take your chairs. Nice to meet you, Mr. Charlie. Whooper makes a screeching noise while pulling his chair. Chill your excitement, Whooper. Lift your chair and sit. Never pull your chair like that.
Hello, Mr. Chipmunk. What would you like to order? Whooper snatches the menu card from Chubby. Hey, let me take charge and order my favorite Chinese food. That's really cheesy. You shouldn't snatch the menu. Whooper ignores the advice and continues to order the food. Oh, Mr. Charlie, get me fried chestnut, chow mein soup, chicken noodles, and chilled water. Cheeky. Surely it's cheeky. Whooper, try chattering the magic word. Please, Mr. Charlie. That's much better. Thank you, and sorry, Mr. Charlie. Mr. Charlie brings the food to the table. That's your chestnut, chopped suey, chow mein soup, and chicken noodles. Enjoy your lunch, Mr. Chubby and Mr. Whooper. Whooper makes noises while eating food. Yuck! That's not charming at all. Never make noises while chewing and never lick your foot. Use chopsticks. Sorry, Chubby. It's all right, Cham. Choose not to repeat again. Both start enjoying the meal. We must thank the chef for the lovely Chinese food. Thank you, Chef, for your lovely chop suey. Thank you, Chef. I'm sure it must be hard to chop vegetables all day. It sure is a challenge. Mr. Charlie, can I have the check, please? Sure, Mr. Chipmunk. Thank you, Mr. Charlie, Mr. Chef, and the charming Chubby Chipmunk for the lovely lunch. I shall cherish this day. You surely made my day cheerful. நேர்கள் இதுவரை கேட்டது வேலூர் தக்ஷிலா பள்ளி மாணவர்கள் வழங்கிய சிறுகதை. இந்த நிகழ்ச்சி பள்ளிக்கூடம். இது உங்கள் VIT பண்பலை 90.8. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்துவதே மக்கள் நலச்சந்தை. ஆரோக்கியமானவைகள் இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் நடைபெறுவதே மக்கள் நலச்சந்தை. இது ஒரு தனித்துவமான சந்தை. இந்த சந்தை வாரச்சந்தையாகவும் மாதச்சந்தையாகவும் நடைபெற்று வருகின்றது. வாரச்சந்தை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான்ட் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, அக்ஸலியன் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதில் விவசாயிகள் நேரடியாக காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன் போன்றவைகள் விற்பனை செய்கின்றார்கள். மாதாந்திர சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், அக்ஸிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனை நடைபெறுகிறது. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் நடைபெறுகிறது. அவசியம் வாருங்கள் என அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி.
தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்தில் மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனையெல்லாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாள். இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா,
காயத்ரி, மாலினி, சஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Hello everyone, this is Silena from Vit Community Radio. I'm going to recite a poem written by me, A Piece of Me. A thoughtless rejection, an incomprehensible pain, a marred laughter, a disguised hope, an unforgettable reminiscence, a faded nostalgia, a shattered dream, 1,000,001 pieces of broken trust, a cosmic longing, a hopeless expectation, an unanswered beacon, an unwrapped attachment, a futile investment, a boastful mistake, an embellished scar, an addictive torture, an unfathomable deep altogether, a piece of me that still breathes in you. Give that back, and down my path I shall walk. Thank you. The story of a soft heart. Everyone has a heart. Every heart has its own language. Every heart has something to speak. Every heart wants its listener. But the irony is dramatic. Every heart knows only its own fine language and fails to interpret the rest. Every heart expects to be listened and never chooses to play the listener. There are hearts which are kind and hearts which are ruthless. Hearts soft and tender, never do they find anything a crooked business. Hearts are as merciful as the nature, embrace one and all. Stones replace some hearts, and every little creature do they appall. And above all, we all know the irony is dramatic, that a soft heart is always destined to be trampled over by a stone. That the softness remains no more, it gets too scarred to expose its scars, and it fortifies itself with high-rise steel bars. It realizes the necessity of protecting itself. It trains itself not to care anymore. It changes and changes until it becomes steel, so the next time no stone dares tread. And thus, apparently, no soft heart does exist. The rest do remain, though, proud and unstirred, the heart, stone and steel. Thank you. Only a few people. Hundreds of millions of people share this planet. The predominant fraction is incognizant of your existence. Of the handful of people that you know, are the bulk fraction who don't bother about your existence, followed by the ones who are averse to your existence. Then comes the insignificant count, for whom what matters is only your existence. This insignificant count makes your life really significant and worth living. Don't you ever forget to make them feel special. Don't you ever ignore their existence. Thank you. Fish knows water the last. Traveling since quite some time, down the unfathomable yards of pain, luggage packed on the back, so heavy of miserable disdain. You are tired, your thirst reasons fine. You survive on water, you drink it, and it takes you to cloud 9. As dear as gold and meaningful unto life, serves you the nectar when life and death do strive. Fish swims, survives in water, takes it for granted and knows it the last, until hits the pitch-dry plank with a spine-fracturing thrust. One nurtured, cared and loved does not perceive love as love, until the day when love does relinquish, does he split with an unsettled soul, that restless forgery does vanquish the truth and plainness of love.
He is that fish that knows water the last. Thank you. I miss you, my innocence. Time taking its test, wayward winds raising ghastly storms. Every time, my innocence being challenged, amidst each turmoil. When I see faces unveil, all selfish, ruthless, condescending and sadistic, I grumble, I forge my heart to harden. I become scared and then overly protective. I contemplate on fighting back. Vengefulness and jealousy start peeking through the voids of doubts and uncertainties. My innocence gets smothered unnoticed, and that mirror, being no less cruel, mocks at me and asks, "Who are you?" every time I face it. Horror and doubt, all unknown, have a crunchy snack on my clueless mind. For an ounce of a moment, I stare blank, inner voice of no help, a bleak and barren moor. I utter to myself an impulsive reply, "I miss you, my innocence, I miss you. Thank you." Emotional hibernation. This emotional hibernation comes in cyclic phases. As winter follows autumn, so does my pattern follows its traces. I merrily go through my happy summer days. Least could I surmise my emotional Sabbath. Unnoticed follows the winter that stays. And it is when life succumbs inside to a satirical aftermath. Expectations creep in furtively. What a havoc does it create, O Lord! I deluge in the downpour of heft. My feelings lessening to nothingness, I cannot but mourn at the theft. And then I know, feeling sad is better than feeling nothing. At least I'm breathing, I know. Thank you. Never regret whatever. When everything is visibly changing on the outer and inner surfaces, when I feel dimensions expanding and contracting within my cosmic conscience, when I see situations and people change, when I witness the old flowers wither and new ones grow, I realize deep within I'm moving ahead to embrace the ultimate, leaving behind the transitoriness in the depths of my memory. As things seem moving on, I'm assured that it's me sailing through. For the viewer seated in the boat interprets the world flying past and himself standing still. I have changed. They forgot too. They missed keeping their pace with me and are left behind. I emerge out the victor. Those pinpricks were vaccines. They immuned me against the bigger bitter. Thanking each and never regretting one, I move on. Never do I turn back. Thank you. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. नमस्कार, सत श्री अकाल और आदाब मेरे सारे दोस्तों। आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका सबसे इंफॉर्मेटिव शो लर्निंग जर्मन। तो ठीक है, मैं वापस से जर्मन में शुरू करती हूँ। Ich bin Shravya und ich bin Himanshu Manghani. अब हम स्टार्ट क्या करने वाले हैं श्राव्या आज के दिन? भाई बहुत हो गया बेसिक सीखना। अभी तो हम थोड़ा आज कुछ इंटरेस्टिंग करने वाले हैं। तो एनी गेसेस कि हम आज क्या करने वाले हैं? किसी मूवी के बारे में डिस्कस करेंगे या किसी सॉन्ग के बारे में डिस्कस करेंगे या फिर किसी फिल्म स्टार के बारे में डिस्कस करेंगे? ठीक है, बहुत उड़ाली मेरी। अभी ये ना इंफोटेनमेंट में प्रोवाइड करनी है, तो हम आज थोड़ा मजा करने वाले हैं। हम आज सीखने वाले कि जर्मन में लव लेटर कैसे लिखा जाता है। ओके, सो लेटर किस तरह से लिखा जाता है अब हम वो पढ़ने वाले हैं। पर सबसे पहले लेटर को जर्मन में बोलते क्या हैं? लेटर को हम बोलते हैं ब्रीफ। ओके, तो ये ब्रीफ की स्पेलिंग क्या इंग्लिश के ब्रीफ के जैसी है? हाँ। ओके, तो इंग्लिश का ब्रीफ मतलब जर्मन का लेटर।
हाँ। और इसका आर्टिकल क्या है? अगर मैं अ लेटर बोलूँगा तो क्या मैं आइन यूज़ करूँ या आइने? आइन बोलेंगे क्योंकि हम ब्रीफ, जर्मन में हम ब्रीफ को मैस्कुलिनिटी में डालते हैं, तो हम यूज करेंगे आइन ब्रीफर। तुम कैसे श्योर हो सकती हो कि मैस्कुलिन या न्यूट्रल भी हो सकता है? क्योंकि हम नहीं, लेटर तो न्यूट्रल नहीं है। क्योंकि आर्टिकल की बात करें तो सिर्फ आइन, आइने, आइन सेम रहता है। मैस्कुलिन और न्यूट्रल के लिए सेम रहता है आर्टिकल ए, जिसे बोलते हैं आइन। अगर लिखा होता देयर, दी, दास करके तो तुम पक्का बोल सकती थी कि मैस्कुलिन कौन सा है, फेमिनिन कौन सा है और कौन सा है न्यूट्रल। तो चलिए इसमें अभी हम डिस्कस नहीं करेंगे क्योंकि हम आपको कल पक्का बताएंगे कि लेटर को क्या बोलते हैं, मैस्कुलिन बोलते हैं या न्यूट्रल बोलते हैं। मतलब पर ये फिक्स है। देवदास में से कौन सा पार्ट है लेटर, देर, दी या दास? लेके आ गई वापस देवदास। हूँ मैं फिल्मी, क्या करूँ उसमें? अच्छा है, होना भी चाहिए। तो आइन ब्रीफ, अ लेटर। सो ऐसा करते हैं श्राव्या, मैं एक सेंटेंस बोलूं, मैं पूरा लेटर बोलूं और तुम बोल दोगी हिंदी में? हाँ, बट उससे पहले हम अपने लिसनर्स को कुछ बेसिक वर्ब्स बता दे। जैसे कि अभी हम यहाँ पे एक लव लेटर को डिस्कस कर रहे हैं, तो उनको ये जानना जरूरी है कि लव को हम जर्मन में क्या बोलते? लीबे। राइट, सो लीबेन इज टू लव। ओके। जर्मन में। ओके। और लिसनर्स, अब की कंफ्यूजन दूर कर दूं कि लीबेन इज टू लव और लेबेन मतलब लिव। यहाँ पे बहुत सारे लोग कंफ्यूज होते हैं। मतलब अगर LEBE है तो उसको बोलेंगे टू लिव, इश लीबे, आई लिव। हाँ। और अगर मैं बोलूँ इश लाइबन मीन्स LIBEN, इश लाइबन गलत बोला मैं, इश लाइबे, इश लाइबे, LIBE, तो आई लव। Oh my God. नहीं हिमांशु, तुम वापस से गलत बोल रहे हो। इश लाइब, इट्स लाइक लीबन, LIEBEN। LIEBEN। हाँ। बट इश लीबन नहीं बोलोगी तुम, इश लीबे बोलोगी। हाँ, वो मेरी गलती है। इश लीबे तो उसका मतलब है टू लव, आई लव। टू लव, यू लव, oh my God. I love arjing, okay? So, और to leben, it's like ish leber, so LEBE, उसका मतलब है to live, I live. तो मतलब क्रॉस चल सकते हैं। अगर LIEBE है तो LIVE नहीं है, वो है to love, LOVE। और अगर LEBE है तो उसका मतलब है LIVE। राइट, ठीक है, वहाँ पे क्रॉस हो गया। तो चलो अभी लेटर से शुरू करते हैं। तो तुम किस में कंफर्टेबल हो? उसका हिंदी ट्रांसलेट करोगी या फिर जर्मन में बोलोगी? कुछ भी ठीक है हमारे साथ। अक्कड़ बक्कड़ खेल लेते हैं। अक्कड़ बक्कड़ बम्बे बोर, 80-90 पूरे 100 में से निकला धागा, चोर निकल के भागा। अरे मेरे ऊपर आया, पर अपने ये तो डिसाइड किया ही नहीं कि जर्मन के लिए कर रहे हैं या हिंदी के लिए। अच्छा ठीक है, मैं जर्मन में बोल देती हूँ, तुम उसका हिंदी ट्रांसलेशन बोल दो। खुश? ओके। डांके श्राव्या। बाइटा हिमांशु। सुनाओ, अभी शुरू करते हैं। लीबर सारा। तो डियर सारा, दो बिस्ट निश्ट दा, यू आर नॉट हेयर, तुम यहाँ नहीं हो। तुम्हें हिंदी में भी ट्रांसलेट करना है हिमांशु। ओके, मैं दोनों करूंगा, इंग्लिश भी बोलूंगा और हिंदी भी बोलूंगा। इश बिन ट्रॉरिग, इश बिन का मतलब होता है आई एम, और ट्रॉरिग एक नया वर्ड है दोस्तों, उसका मतलब है सैड, तो यानी दुखी होना। हाँ, इश बिन ट्रॉरिग। हमने आपको थोड़े सेशंस पहले बोला था कि इश बिन ग्लूक्लिश, तो ग्लूक्लिश का मतलब है हैप्पी, और अभी ग्लूक्लिश का एंटोनिम है ट्रॉरिग, दैट इज सैड। सो इश बिन ट्रॉरिग दोस्तों, हम नहीं चाहते कि आप ट्रॉरिग रहें अपनी जिंदगी में, तो हम चाहेंगे कि आप ग्लूक्लिश रहें। तो इसके लिए अगर आप ग्लूक्लिश रहना चाहते हैं जर्मन को रखते हुए, तो प्लीज 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 जर्मन के ऑनलाइन वीडियोस देखिए, सॉन्ग्स सुनिए और मूवीज देखिए, और भाई हमारा शो सुनते रहिए, या हमारा भी शो सुनते रहिए, जरूर जरूर। तो आप हमारा शो सुनते सुनते ग्लूक्लिश हो जाएं और हमें भी ग्लूक्लिश कर दें, उससे ज्यादा तो हम भी ग्लूक्लिश हो जाएंगे। हाँ, ग्लूक्लिश हो जाएंगे, क्योंकि हम किसी को ट्रॉरिग नहीं करना चाहते, किसी को सैड नहीं रखना चाहते। एग्जैक्टली। तो आगे बढ़ते हैं। इश स्पीलर क्लैवियर, इश स्पीले मतलब मैं खेलता हूँ, और क्लैवियर मतलब पियानो, मतलब आई प्ले पियानो। एग्जैक्टली, बट यहाँ पे प्ले का मतलब खेलना नहीं है, यहाँ पे प्ले का मतलब है बजाना इन दिस कंटेक्स्ट, क्योंकि हम पियानो को खेलते नहीं है, बजाते हैं। तो दोस्तों देखिए, हमेशा याद रखिए, कभी आप किसी लैंग्वेज से किसी दूसरी लैंग्वेज में ट्रांसलेट करते हैं तो वो शब्द वैसे के वैसे ट्रांसलेट किसी पर्टिकुलर जगह पर नहीं हो पाएंगे। जैसे कि अभी मैंने इसको इंग्लिश से हिंदी, जो कि हमारी बचपन से आदत है इंग्लिश से हिंदी करने की और हिंदी से इंग्लिश करने की, वो मैंने करी और मुझे गलती का महसूस हुआ यहाँ पर, क्योंकि हम पियानो खेलते नहीं हैं, हम पियानो बजाते हैं। तो इसलिए स्पीले, स्पेली बोलेंगे, स्पीले, तो उसको बोलेंगे टू प्ले, तो मतलब आई प्ले पियानो। आगे बढ़िए श्राव्या। इश आर्बाइटर, आई वर्क, इश श्राइबर, आई राइट,
Ich warte. I wait. Wann kommst du? अरे ये शब्द तो मैंने अभी तुमसे पूछा था व्हाट्सएप पे। मैं बस पहुंचने ही वाला था, मेरे को लगा था श्राव्या नहीं पहुंची होगी, बट वो आज सबसे पहले पहुंच गई स्टूडियो पे। लड़की इस मिसकंसेप्शन में मत रहना कि लड़कियां हमेशा लेट आती हैं। नहीं 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 ऐसी बात नहीं है। मैं लड़कियों को कभी भी अंडर एस्टिमेट नहीं करता और मैं चाहता हूँ कि कोई भी अंडर एस्टिमेट नहीं करे लड़कियों को। तो हाँ, हम कहा थे कि वॉन कोम्स टू व्हेन यू कम। When are you coming? ठीक है, अभी हम और एक चीज़ और होती है कि अपन जब जर्मन में बोलते हैं ऑक्सिलरी वर्ब्स अपन इंग्लिश में यूज़ करते हैं, पर जर्मन में कोई भी ऑक्सिलरी वर्ब्स नहीं होते हैं। पर अगर तुम इसको इंग्लिश में करोगी तो ज़रूर तुम्हें ऑक्सिलरी वर्ब यूज़ करना पड़ेगा। तो वॉन कॉम्स डू मतलब व्हेन आर यू कमिंग। राइट। अभी बिस डू ट्रोरिक। आर यू सैड। ठीक है। बिश डू ग्लूक्लिश। आर यू हैप्पी। वास मार्क्स डू। What are you doing? मार्क्स तो हम पहले भी बता चुके हैं, बट इस केस में क्योंकि डू वो क्या है सेकंड पर्सन सिंगुलर, तो हम यहाँ पे एस-टी जोड़ेंगे en हटाकर। और वॉस का मतलब व्हाट, तो व्हाट आर यू डूइंग, वॉस मार्क्स डू। मैं जरूर आज तुमसे ये क्वेश्चन पूछने वाला हूँ व्हाट्सएप पर। वीन्स डू मतलब तुम रो रहे हो, आर यू क्राइंग। नो, इसको रोना नहीं चाहिए। तो वीनन मीन्स क्राई होना, रोना। और विंस क्योंकि एस-टी जोड़ेंगे क्योंकि डू है इसमें, तो विंस डू। लाक्स डू। आर यू हैपिंग, आर यू हैप्पी, आर यू लाफिंग, आर यू लाफिंग। ओके, हैप्पी तो यानी ग्लूक्लिश है, लाफन मतलब तू हंसना, पर यहाँ पे डू है तो लाफ्स बोलेंगे। तो यहाँ पे हमने एक वापस से एक और एंटोनिम का पेयर हमने मिल गया, वो है वीन यानी रोना और लाख यानी हंसना। वीनेन एंड लाखन, क्राइंग एंड लाफिंग। तो आगे बढ़ते हैं। आर्बाइटेस डू। आर यू वर्किंग। हार्स डू म्यूजिक, मुजीक। आर यू लिसनिंग टू म्यूजिक। मुजीक मतलब म्यूजिक ही है, बट हम यहाँ जर्मन में काफी शब्दों में से सी हटके के लग जाता है, जैसे कि कैमरा बन गया कामेरा, CAMERA बन गया KAMERA, अक्टूबर बन गया अक्टूबर। वार्टेस्ट डू। Are you waiting? हाँ, Are you waiting? अभी warten मतलब to wait. Wait. So Are you wartest waiting? do. So are you wait? और दोस्तों सेंटेंस फॉर्मेशन जो जर्मन का होता है थोड़ा डिफरेंट होता है। हम बेसिकली किसी मतलब हमारा ये रहता है कि हम वर्ब को सेकंड प्लेस पे यूज करते हैं, बट तुम इस केस में वर्ब को सेकंड पे यूज करते हो, पर सब्जेक्ट को चाहे तो वर्ब के बाद में लगाओ या सब्जेक्ट को वर्ब के पहले लगाओ। अगर मैं बोलूँ व्हाटिस्ट डू और अगर मैं बोलूँ डू व्हाटिस्ट और फिर क्वेश्चन मार्क, तो यू वेट और यू वेट दोनों का मतलब यही है। मेरा मुद्दा ये है कि व्हाटिस्ट वहीं रहे और सब्जेक्ट या तो वर्ब के पहले हो या वर्ब के बाद में हो, जैसे कि व्हाटिस्ट डू या डू व्हाटिस्ट। अब तुमको बोलना पड़ेगा, अगर तुम क्वेश्चन मार्क लगा रही हो तो डू अर्बाइटेस्ट तुम्हें एक्सप्रेशन लाना पड़ेगा, और तुम्हें अगर बोलना हो कि आप काम कर रहे हो तो डू अर्बाइटेस्ट, उसमें सिर्फ फुल स्टॉप, और अगर क्वेश्चन मार्क है तो अर्बाइटेस्ट डू क्वेश्चन मार्क। तो अभी चलिए आगे बढ़ते हैं। हमने आपको पहले सेशंस में बोल रखा था कि वोहनेन मतलब टू स्टे, तो अगर मैं बोलूं कि डू वोहनेन इन हैम्बर्ग तो उसका क्या मतलब होगा? वोहनेन तो सबसे पहले गलत होगा, डू वॉन्स्ट इन हैम्बर्ग। हाँ, डू वॉन्स्ट इन हैम्बर्ग। याद रख लीजिए, अगर तुम सेकंड सिंगुलर या किसी में कंफ्यूज हो रहे हो तो डू के साथ एसटी हमेशा ही आएगा हमेशा। तो डू वॉन्स्ट इन हैम्बर्ग तुमने बोला, तो यू लिव इन हैम्बर्ग। हाँ, यू स्टे इन हैम्बर्ग टू बी इवन मोर प्रिसाइज। या स्टे क्योंकि लिव और स्टे के मीनिंग्स अलग होते हैं। ओके, सो लेबे मतलब होता है लिव और लाइबे होता है मतलब टू लव। Ich lebe in Berlin. I live in Berlin. Right. Ich bin Akin. I am alone. हाँ, तो अकीन मतलब alone। तो दोस्तों कभी भी अकीन मत रहिएगा, दोस्तों के साथ रहिएगा, नई नई चीजें करिएगा और जर्मन सीखते रहिएगा। अकीन, क्योंकि अगर आप अकीन रहेंगे तो कुछ सीख नहीं पाएंगे, तो जितना हो सके अपने फ्राउंडों को यानी कि फ्रेंड्स को घुल मिल कर बात करिए जर्मन में, यानी Ich bin richtig। क्या मैं सही हूँ श्राव्या? या अभी आगे बढ़ते हैं। Du bist Akin। Are you alone? Yes। No। ठीक है, अभी तो नहीं हूँ, मतलब मेरा मतलब था कि तुम्हारा सेंटेंस करेक्ट था। Aber das ist bald। Vergangenheit। वो क्या था? इसका मतलब आबर मतलब होता है बट, दास इज मीन्स दैट इज,
बाल्ड मतलब सून और वर्गान गेन हीट मतलब पास्ट। तो Vergan बट gain heat. हाँ तो बट दैट इज सून बी अ पास्ट। Ich träume die Zukunft. Zukunft Zukunft मतलब future. ओके So trauma मतलब dream. तो he dreams the future. I ish मतलब I. Trauma मतलब dream. Die Zukunft the future. सो मतलब मैं फ्यूचर के बारे में ड्रीम कर रहा हूँ। तो इश ट्रॉमा मीन्स ओके। सो ट्राउरिक मतलब सैड और ट्रॉमे मतलब ड्रीम और जुकुन्फ्त मतलब फ्यूचर और वर्गान गेनहीत मतलब पास्ट। अच्छा तभी इन्होंने बोला कि बट दैट इज सून बी अ पास्ट क्योंकि अभी मैं ड्रीम कर रहा हूँ फॉर द फ्यूचर। एग्जैक्टली। तो चलिए देखते we'll हैं not ये be- क्या हाँ। ड्रीम कर ये क्या ट्रॉमे कर रहा है उनके जुकुम्फ्त के बारे में। हाँ तो मतलब अकीन अलोन नहीं रहेंगे क्योंकि अब वो फ्यूचर के बारे में सोच रहे हैं। मतलब कि वो सोच रहे हैं जुकुन्फ्त के बारे में, फ्यूचर के बारे में। दोस्तों याद रखिए जुकुन्फ्त मतलब फ्यूचर और ट्रॉमे मतलब ड्रीम, बाल्ड मतलब सून, बट मतलब आबेर और वर्गान गेन हित मतलब पास्ट। राइट। तो चलिए अब देखते हैं वो क्या सोच रहा है। Du lebst in Hamburg. Ich lebe in Hamburg. यानी यू लिव इन हैम्बर्ग, आई लिव इन हैम्बर्ग। Oder ich wohne in Berlin und du wohnst auch in Berlin. ओडर मतलब और इश वोने ईएन हट गया और आई स्टे इन बर्लिन und du wohnst aus in Berlin and you stay also in Berlin. ऑक्श मतलब also. ऑक 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 also also also. Du und ich und du, you and me and you. Oh my god. बाप रे ये तो बड़ा रोमांटिक हो गया। मी नहीं है, you and I and you. हाँ ठीक है। Ich bin glücklich, du bist glücklich. I am happy, you are happy. Ich schneide Blumen. I send you flowers. अरे बाप रे ये तो बंदा इतना रोमांटिक है, फूल भी भेज रहा है। Ich schicke Blumen. Okay, I send flower. Kommst du bald? मतलब कॉम्स दू बाल, बाल मतलब सून, दू मतलब यू, कॉम्स मतलब कम, तो यू कम सून। So are you coming soon? In short मतलब उसको हम थोड़ा बहुत परफेक्ट इंग्लिश में रखे तो। सही है क्योंकि हम यहाँ पे बिस्ट दू नहीं बोलेंगे, हम सीधा बोलेंगे दू कॉम्स बाल या कॉम्स दू बाल, पर इंग्लिश में अपन बोलेंगे आर यू कमिंग सून। दोस्तों शुरुआत होती है तो नन्हे नन्हे तिनकों से होती है और बाद में वो छोटे छोटे पत्थर पहाड़ बना देते हैं। चिड़िया छोटे छोटे ग्रास के तिनकों से घोंसला बना देती है। तो हम भी छोटे छोटे मिस्टेक्स को उनको क्रॉस कर करके अच्छी जर्मन सीख ही लेंगे। और अब ये 3 शब्द तो आप कभी भूलने नहीं वाले। लास्ट में जो ये बोलता है इसको इश लीबे डिश, मतलब तुम बता दो श्राव्य। उसका मतलब है कि आई लव यू। ओह माय गॉड। नो हिमांशु। अरे नहीं मेरा कुछ दूसरा मतलब नहीं था, मैं इसके ऊपर हंस रहा था, तुम बाद में ऐड मत करो कुछ। तो इश लीबे डिश आई लव यू। ओके स्टॉप। हाँ। सो अब अरे इस देवदास का नाम तो बता दो। यान। ओके। हाँ तो ये लेटर था यान जिसने सारा को लिखा। ओके यान जिसने सारा को लेटर लिखा। तो एक बार वापस से हो जाए। अब मैं जर्मन में बोलता हूँ। ओके मतलब अ लेटर। वाह। सो अब मैं जर्मन में बोलता हूँ और तुम उसको हिंदी में बोलो। ठीक है भाई। क्रिस्पी एंड क्लियर। ओके मतलब कोई बकवास बीच में नहीं। लीबे सारा, प्रिय सारा, du bist nicht da, तुम यहाँ नहीं हो। ich bin traurig, मैं बहुत दुखी हो गया हूँ। ich spiele Klavier, मैं पियानो प्ले कर रहा हूँ। ich arbeite, मैं काम कर रहा हूँ। ich schreibe, मैं लिख रहा हूँ। ich warte, मैं इंतजार कर रहा हूँ। wann kommst du, तुम कब आ रही हो? bist du traurig, क्या तुम दुखी हो? bist du glücklich, या तुम खुश हो? was magst du, तुम क्या कर रही हो? weinst du, क्या तुम रो रही हो? lachst du, क्या तुम हंस रही हो? arbeitest du, क्या तुम काम कर रही हो? hörst du Musik, क्या तुम गाने सुन रही हो? wartest du, क्या तुम इंतजार कर रही हो? du wohnst in Hamburg, ich lebe in Berlin, तुम हैम्बर्ग में रह रही हो और मैं बर्लिन में रह रहा हूँ। ich bin Akin, du bist Akin, मैं अकेला हूँ, तुम भी अकेली हो। aber das ist bald vergangen Heat, पर
ये बहुत जल्द एक अतीत होने वाला है। एक अतीत बनने वाला है। वर्गान गेरहीत मतलब पास्ट, अतीत। इश्ट्रॉमे दी जुकुन्फ्त, मैं हमारी फ्यूचर का सपना देख रहा हूँ, मतलब मैं हमारे भविष्य का सपना देख रहा हूँ। और दी जुकुन्फ्त, जुकुन्फ्त मतलब है Future. फेमिनिन, फ्यूचर है यहाँ पे फेमिनिन। दी जुकुन्फ्त। दू लेब्स्ट इन हैम्बर्ग, तुम भी हैम्बर्ग में रह रही हो। भी नहीं है, भी तुम हैम्बर्ग में रह रही हो। Ich lebe in Hamburg. मैं हैम्बर्ग में रह रहा हूँ। Oder ich wohne in Berlin und du wohnst auch in Berlin. या फिर तुम बर्लिन में रह रही हो और मैं भी बर्लिन में रह रहा हूँ। Du und ich, ich und du. तुम और मैं और तुम। Ich bin glücklich, du bist glücklich. मैं खुश, तुम भी खुश। Ich schicke Blumen. मैं फूल भेज रहा हूँ। Kommst du bald? तुम कब आ रही हो? या तुम जल्दी आ रही हो। तुम जल्दी आओ। तुम जल्दी आओ। तुम मतलब दू, जल्दी, बाल्ड और आओ kommst du bald. Ich liebe dich. मैं तुमसे बहुत प्यार करती। I love you. So basically हमने ये कंप्लीट किया। दोस्तों अगर तुम ध्यान रखोगे, अगर तुम हिंदी से अगर जर्मन सीखते हो तो थोड़ा इजी पड़ता है एज कंपैरिजन टू इंग्लिश, क्योंकि इंग्लिश में इतना देर दी दास और ये सब नहीं है, पर हिंदी में कुछ ऐसे देर दी दास हैं, यानी मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल वर्ड्स जो इससे कुछ मिलते जुलते हैं। और अगर मैं बोलूँ कि तुम जल्दी आओ, तो ये 3 शब्द का ही था। जर्मन में भी इसका मतलब क्या है? कॉम्स दू बाल्ड, 3 शब्दों का ही है। तुम जल्दी आओ तो कैसे बोलेंगे? कॉम्स दू बाल्ड। और तुम जल्दी आओ कॉम्स दू बाल्ड। ओके, सो कभी अगर मान लो श्राव्या मैं लेट हो रहा हूँ तो मैं तुम्हें बोलूँगा कॉम्स दू बाल्ड, और अगर तुम कभी लेट हो रही हो तो मैं तुम्हें बोलूँगा कॉम्स दू बाल्ड, और अगर मैं कभी लेट हो रहा हूँ तो तुम मुझे बोलना कॉम्स दू बाल्ड व्हाट्सएप के थ्रू। क्लियर? हाँ क्लियर है बॉस। क्ला मतलब होता है क्लियर। बट एक बात बोल दूं, यहाँ बात सिर्फ हिंदी और इंग्लिश की नहीं है। यहाँ बहुत सारे लोग हैं जिसकी मदर टंग हिंदी या इंग्लिश ना हो, जैसे कि अभी मेरी मदर टंग तेलुगु है। तो जिस लैंग्वेज में तुम कंफर्टेबल हो, जो तुम सबसे अच्छी तरीके से बोल सकते हो, तो तुम उसमें तुम रिलेट कर लो जर्मन को, तो वो आसान बन जाता है। हाँ, और पर अगर बेसिकली तुम्हारी मान लो, हमारे सर ने एक्चुअली ये बोला था कि जिसकी भी अगर मदर टंग अगर इंग्लिश होगी तो वो जर्मन सीखने में उसको दिक्कत होगी, पर जिनकी मदर टंग हिंदी या हिंदी से रिलेटेड जो लैंग्वेजेस हैं, तेलुगु, तमिल, जो इंडियन हैं, वो इजी होता है उन लोगों को जर्मन सीखना, क्योंकि कुछ ऐसे शब्द होते हैं, क्योंकि एक इंग्लिश बेसिकली एक स्टैंडर्ड पर फॉलो करता है। नहीं, सबसे पहले हमने इंग्लिश भी सीखा हुआ है जर्मन की तरह, तो हम अपने आइडियाज और व्यूज को इतनी अच्छी तरीके से एक्सप्रेस नहीं कर सकते जिस तरीके से हम अपने मदर टंग यूज करते हैं। जैसे कि अभी मैं तेलुगु बात करती हूँ, तो मैं तेलुगु में जितनी अच्छी चलो तरह एक शब्द हो जाए, अगर तुम बोलोगी तेलुगु में अपना नाम कैसे बोलोगी? माय नेम इज ना पेर श्राव्या। ना पेर श्राव्या। हाँ, तो लड़के भी यही बोल सकते हैं, ना पेर हिमांशु। हाँ, ओके, तो गुड। ऐसे तो तुम जितनी अच्छी तरह अपने मातृभाषा में तुम अपने आइडियाज को एक्सप्रेस कर सकते हो, मैं दाव लगा के बोल सकती हूँ कि तुम उतनी अच्छी तरह इंग्लिश में नहीं एक्सप्रेस कर सकते। तुम कहीं ना कहीं अटक जाओगे। तुम जब अपने मदर टंग में बात कर रहे हो, एक फ्लो होती है, वो तुम कहीं रुकते नहीं हो, कहीं अटकते नहीं हो, तो वो बहुत आसान हो जाते हैं हमें सीखने में। तो ठीक है, तेलुगु, तमिल, मराठी, बंगाली, गुजराती, राजस्थानी, और मैंने क्या क्या मिस कर दिया, वो सारी भाषाएं, पंजाबी, बिहारी, हरियाणवी, सब कुछ। मलयालम होता है, मलयालमी नहीं होता वो। ओके, सो मलयालम। ओके, तो अभी हमने ये लेटर पढ़ा। हाँ, एक गलती हो गई थी हमसे, हमने अकीन को बोला था अलोन। अकीन वर्ड कुछ नहीं होता, अलीन होता है, वो डबल एल है। ओके, सो इट्स अलीन, ALLEIN। बोलो। अलीन मतलब अलोन, अकेला। सो अब हमने गलती करी है तो हम आगे कभी नहीं भूलेंगे, और हमने चलो रिवाइज करते हैं कि आज कौन कौन से वर्ड सीखे और कौन कौन सी चीज़ें सीखी आज। तो सबसे पहले हम देखते हैं आइन ब्रीफ मतलब अ लेटर, बाल्ड मतलब सून, ट्रॉरिग मतलब सैड, ग्लूकलिश मतलब हैप्पी, और ब्लू में मतलब फ्लावर, शी के मतलब टू सेंड, और इट्स शी हर
she her. It's she her bloomin'. I send flowers. She के I believe. Okay. So और हमने पढ़ा ok मतलब also. और फिर हमने पढ़ा ट्रो में ऑक नहीं है, ऑश. ऑश. AUCH. So ऑश. तुम कैसे आइडेंटिफाई करती हो कब ख बोलना और कब श बोलना है? हम यूजुअली जर्मन में ख यूज नहीं करते. पक्का लॉक कर दिया जाए, फ्रीज कर दिया जाए? का तो मैं कैसे बोल सकती हूँ, मैंने जर्मन इम्प्लीमेंट नहीं किया है. जितना मुझे पता है, जितना मैंने सीखा, मैं उसमें से बोल रही हूँ. हाँ तो मैंने भी बस यही जाना तुमसे. आई वाज जस्ट आस्किंग. मैं तुम्हें बता नहीं रहा था. अभी हम अक्टूबर में जब क के यूज करते तो अब हम क बोलते हैं. अभी यहाँ पे CH यूज कर रहे हैं. इश ICH. ये अभी बनेंगे AUCH ऑश. ओके तो CH मतलब श ही होगा. वेरी गुड ऑब्जर्वेशन. लॉजिक लगाओ. वेरी गुड ऑब्जर्वेशन. तो चलिए दोस्तों, ये था आज का आपका शो लर्निंग जर्मन और ich bin हिमांशु मंघानी und ich bin Shravya und keep listening to VIT Community Radio 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और यह है आपका सबसे चहीता शो लर्निंग जर्मन और मैं हूं आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी, मतलब ich bin हिमांशु मंघानी. Und ich bin Shravya aus VIT Community Radio. So that means this is Shravya from VIT Community Radio. आज क्या पढ़ने वाले हैं? आज हमने काफी प्रोनाउंस सीखे हुए हैं, या फिर मैं, तुम, वो, आप, ऐसे. तो आज हम सीखेंगे पोसेसिव प्रोनाउंस. पॉजिटिव प्रोनाउंस क्या होते हैं? मतलब जैसे कि मेरा, तुम्हारा, उनका. लाइक माई. जो चीज अपन पॉजेस करते हैं, यानी जो चीज अपनी है, अपन उसके लिए कुछ बोल रहे हैं. जैसे कि ये मेरा फ्रेंड है. हाँ. तो यहाँ पर मेरा क्या, वो फ्रेंड क्या एक पोजीशन है मेरी, कि मैंने उस बंदे के साथ मेरी फ्रेंड वाली रिलेशनशिप है. हाँ. तो मतलब आई पॉजेस दैट पर्सन एज अ फ्रेंड. तो इसलिए पॉजेसिव प्रोनाउन बोलते हैं. हाँ. तो जो चीज तुम्हारी हो या जिस चीज पे तुम्हारा हक है, तो हम उसको बोल सकते हैं पोसेसिव प्रोनाउन. मतलब मेरा, तुम्हारा, हमारा, हम सबका, तुम सबका, ऐसा. ओके. ये शो सभी का है तो जरूर पॉजिटिव प्रोनाउन काम आएंगे इस शो में काफी. तो सबसे पहले स्टार्ट करते हैं. चलो तुम स्टार्ट करो. ओके. तो चलो सबसे पहले शुरू करते हैं मेरा. मेरा मतलब माई. सो हम माइन यूज करते हैं. पोसेसिव प्रोनाउन फॉर माई इज माइन. तो इसमें भी कि शायद पुल्लिंग, स्त्रीलिंग और नपुंसकलिंग का केस आता है. हाँ. हम नॉर्मल प्रोनाउंस में हमने क्या सीखा? फॉर लाइक इश, डू, ईयर, CS, वियर, ईयर और जी जो होते हैं, उन सब के लिए हम प्रोनाउंस, अभी जो मैंने आपको बोला है वो सारे लाइक नाउन्स हैं, लाइक सब्जेक्ट्स हैं. तो उसके लिए हमने प्रोनाउंस यूज किए. तो उसके लिए हम अभी पोसेसिव प्रोनाउंस यूज करेंगे. हाँ, बट मैं एक बात और बता दूं. जैसे कि अपन ने देर दी दास वाला केस देखा था. हाँ. जिसमें अपन ने नपुंसकलिंग और स्त्रीलिंग और पुल्लिंग मतलब मस्कुलाइन, फेमिनिन और न्यूट्रल चीजों के लिए अलग केस लगाए थे देयर दी दास. तो इसमें भी पॉजिटिव प्रोनाउन में एक चीज है. हाँ, यहाँ पे भी होते हैं. यहाँ पे मास्कुलिन और न्यूट्रल के लिए एक कंडीशन होता है और फेमिनिन और प्लूरल के लिए एक और कंडीशन होता है. तो जो मैस्कुलिन और न्यूट्रल के केस में आता है वर्ड, उसी के पीछे ई लगा दो तो वो फेमिनिन और न्यूट्रल के लिए बन जाएगा. प्लूरल के लिए, फेमिनिन और प्लूरल के लिए बन जाएगा. हाँ, जैसे तुमने माइन बोला, मतलब कि मेरा. अगर मैं एज अ लड़का हूँ, चलो ऐसा इसको बांट लेते हैं. रुको, मैं एक एग्जांपल देती ताकि हमारे लिसनर्स कंफ्यूज ना हो जाएं. सपोज मैं बोलूंगी माई फादर, तो हम फादर को जर्मन में बोलते हैं फाटर. वाटर. लाइक वो हम लिखते वहाँ हैं बट वी स्पेल इट एज फा. तो फाटर.
तो फाटर इज अ मैस्कुलिन जेंडर, तो इसलिए हम बोलते हैं माइन फाटर। हाँ अगर मैं बोलूं माई मदर, मदर को हम जर्मन में बोलते हैं म्यूटर, देन आई विल से माइनर म्यूटर। ठीक है, चलो अब इसको ऐसे बांट लेते हैं क्योंकि मैं खुद लड़का हूँ। तो मैं जो भी केस है इसमें लड़कों के लिए बोलता हूँ और न्यूट्रल के लिए बोलता हूँ, और तुम लड़कियों के लिए बोलो और प्लूरल के लिए बोलो। ओके, ठीक है, तो ये काफ़ी सही भी रहेगा, कंफ्यूजन नहीं होगा। तो तुमने बोला, चलो अब स्टार्टिंग से स्टार्ट करते हैं। जैसे अगर मुझे मेरा बोलना है, मेरे पापा, तो माइन फाटर। मेरी मम्मी को क्या बोलोगी? माइनर म्यूटर। और माइन ब्रूडर मतलब मेरा भाई। और माई श्वेस्टर मतलब कि सिस्टर, तब हम बोलेंगे माइनर श्वेस्टर। ओके, तो इसको 3 शब्दों में बांट दें, माइन, माइने, माइन और माइन। कहने का मतलब माइन 4 है। केस हैं। हाँ। तो पहला मस्कुलिन तो माइन, फिर फेमिनिन माइने, सेकंड न्यूट्रल माइन, फिर प्लूरल माइने। हाँ। तो अब जैसे बोलूं कि माइन किंडर, नहीं माइने किंडर, क्योंकि किंडर प्लूरल है। किंडर प्लूरल है, किंड बोलोगे तब बोलोगे माइन किंडर। हाँ, और किंड क्या है? न्यूट्रल। और उसी तरह से ब्रदर सिस्टर का तो पता हाँ, ही है। अगर आप लोग सोच रहे हैं कि किंड क्या है, किंड मतलब बच्चा तो किंडर मतलब बच्चे। आप ठीक है, ऐसे लिंकअप कर सकते हैं, किंडर जॉय से इसको लिंकअप कर सकते हैं। ओके, किंडर गार्डन से भी कर सकते हैं। हाँ। और शायद इसी का मतलब होता है कि किंडर गार्डन को, क्योंकि किंडर को बच्चे ही बोलते हैं। बच्चों का गार्डन। हाँ, बच्चों का गार्डन। बच्चों को तुम गार्डन में तो उगाते नहीं हो भाई। उगाते नहीं है यार। पर किंडर गार्डन में को पहले से ही कंफ्यूजन होता था कि किंडर गार्डन जैसे अपन प्ले ग्रुप को बोलते हैं, जहाँ बच्चा कुछ पढ़ता नहीं सिर्फ खेलता है, उसी को बोलते हैं ना किंडर गार्डन। हाँ। तो फिर बोल नहीं सकते बच्चों का गार्डन है, मतलब एक तरह से, मतलब वहाँ सिर्फ खेलती हैं, पढ़ते नहीं हैं। वहाँ पे खेलते हैं यार। वो किंडरगार्टन का कब का जमाना, अब तो मतलब बचपन जब से वो पैदा हो रहा है उसको तो तुम किताब पकड़ा दो और बनाओ उसको IITN। ओहो। और क्या नॉट, डॉक्टर, लॉयर, इंजीनियर, CA क्या व्हाट नॉट। CS। चलो ठीक है, अब सेकंड पर्सन सिंगुलर मतलब कि तुम, मतलब कि अगर मैं बोलूँ तेरे पापा, तुम्हारे पापा रिस्पेक्ट में, फाटर। हाँ, डाइन फाटर। और अगर मैं बोलूँ कि दास किंड को बोलूँ, मतलब कि तुम्हारा बच्चा, तो मैं बोलूँगा डाइन किंड। अब बाकी के 2 केस तुम्हारे। तो अगर मैं बोलूँ कि योर मदर, तो मैं बोलूँगी डाइनर म्यूटर। और अगर बोलेंगे तुम्हारे बच्चे, सो डाइने किंडर। एक्सीलेंट। तो अब उसके बाद अगर चलते हैं ही, शी और इट के ऊपर, मतलब कि थर्ड पर्सन सिंगुलर, तो उस केस में बोलेंगे साइन। अरे मेरी बारी है भाई। अरे ठीक है भाई। तो अब जैसे कि उसके पापा, ठीक है, तो साइन फाटर, उसका बच्चा साइन किंड। तो अगर मैं बोलूँ उसकी मम्मी, तो मैं बोलूँगी साइनर म्यूटर। और उसके बच्चे तो साइनर किंडर। गुड। तो अभी अपन ने बेसिकली 3 शब्द सीखे, माइन, डाइन और साइन। माइन, माइने, माइने। हाँ, माइने। और फिर बाद में डाइन, डाइने, डाइने, और फिर साइन, साइने। ये ऐसा लग रहा है कि हम कोई पोएम बोल रहे हैं। अरे यार, सेम वर्ड को रिपीट कर रहे तो नेचुरली पोएम तो लगेगी ना। और लिटरली बताऊं, पोएम से अगर कोई चीज़ अगर निकलती है बाहर तो वो सीधा दिल पे लगती है, जल्दी समझ आती है, बोरिंग कम लगती है। हालांकि कभी कभी थोड़ी फनी लगती है, पर बोरिंग तो नहीं लगती है। और अभी तुम्हारी बातें मुझे नॉनसेंस लग रही हैं। क्या करें अब। तो चलो अभी हम बढ़ते हैं हर यानी उसको हम क्या बोलते हैं? हर को हम बोलते हैं ईयर। हर का पोसेसिव प्रोनाउन है ईयर। तो अपन ने शायद गलत बोल दिया अभी, क्योंकि साइन ही होता है, बट लड़कियों के केस में नहीं। हाँ, लड़कियों के केस में तुमने वो गलत बोला था। मैंने लड़कियों का जिम्मा नहीं उठाया है, मैंने लड़कों का न्यूट्रल का जिम्मा उठाया। लड़कियों की जिम्मेदारी तुम्हारी थी, तुम्हें बोलना चाहिए था। अरे आप तो बारी बारी करके बोल रहे थे। ठीक है चलो बोलने दो। तो उसी टाइम ही तो टोकना था ना। मैं टोकूंगी, बोलोगी मेरी बारी है। नहीं वे, अच्छा ठीक है, चलो बच्चों की तरह हम अभी झगड़ते नहीं है, तो चलो काम करते हैं। तो अभी मैं हिमांशु का मिस्टेक रेक्टिफाई कर देती हूँ। मेरा मिस्टेक? अच्छा ठीक है, चलो हम दोनों का मिस्टेक रेक्टिफाई कर देती हूँ। अभी भी नहीं छोड़ा मेरे को। चलो ठीक है, कोई बात नहीं, गलती मेरी भी थी। अरे ठीक है भाई, मेरा मिस्टेक रेक्टिफाई कर देती हूँ। नहीं, हमारा मिस्टेक। तो हाँ, अगर मैं बोलूंगी हिज फादर, तो इट इज साइन फाटर। हिज मदर साइन न्यूटर।
His mother. His mother, sign mutter, Okay, neuter. okay, यहाँ पे गलती थी ही नहीं, तुम कंफ्यूज हो गए, तुमने मुझे कंफ्यूज कर दिया. हाँ, तो एक और बार रिपीट कर देते हैं. Like his child, sign kind. तो अभी हम जाते हैं हर के केस में. हर के केस में हम यूज करते हैं ear. तो तब आएगा her father, ear fatter. Her mother, ear neuter. और अगर इट के केस में बोलेंगे तो इट के केस में बोलेंगे जैसे अगर मैं बोलूं इट्स फादर तो मतलब साइन फाटर, इट्स मदर साइन ए मूटर, एग्जैक्टली, इट्स चाइल्ड साइन किंड, इट्स चिल्ड्रन साइन ए किंडर. कूल. चलो सिंगुलर तो निपट गया, अब प्लूरल की बारी. स्टार्ट करो श्राव्या. तो अभी चलते हैं. सबसे पहले हम मतलब आवर. आवर को हम पोसेसिव प्रोनाउन यूज करेंगे उनसर. उनसेर या उनसर? उनसेर, हाँ ठीक है, जैसे भी आप बोले सर जी. ओह माय गॉड सर जी कोई नहीं है यहाँ पे, हम पहले ही बोलते आए हैं क्योंकि ये कोई क्लास नहीं है, ये दोस्तों की एक गपशप भरी बातें हैं जो खुद अपनी गलतियों को देखते हुए दूसरों की भी गलतियाँ देखते हुए आगे बढ़ते हैं और अच्छी तरह से लैंग्वेज को समझने की कोशिश कर रहे हैं. हाँ, यहाँ पे आपके सामने जो भी लोग बोल रहे हैं यानी कि मैं और हिमांशु, हमें बस जर्मन सीखने की एक एंथुजियाज्म है, उत्सुकता है, और सिखाने की भी एंथुजियाज्म है. तो हमने सोचा अगर हम लोगों को सिखाएंगे तो हम थोड़ा ज्यादा सीखेंगे. इस कोशिश में हमने ये शो स्टार्ट किया है और अब तक हमें लगता है कि हमने आप लोगों को काफी कुछ सिखाया है और आपने भी काफी कुछ सीखा हुआ है हमसे. हाँ चलो अभी और सिखा देते हैं. हाँ. तो उनसेर पे थे हम. अगर मैं बोलूं कि आर फादर तो उनसेर फाटर, आर मदर उनसेरे म्यूटर, आर चाइल्ड उनसेर किंड, आर चिल्ड्रन उनसेरे किंडर. राइट. तो अभी आवर का हुआ उनसेर. योर मतलब तुम सब, उसका हम यूज करेंगे यूर. तो अभी योर फादर मीन्स यूर फाटर, योर मदर यानी यूर म्यूटर, योर चाइल्ड यानी कि यूर किंड, योर चिल्ड्रन यानी कि यूर किंडर. मतलब योर किंड आप सभी के बच्चे, योरे किंडर मतलब योर कॉमन बेसिक वर्ड है. उसके बाद में मैंने सिर्फ ई लगाया दो केसेस में, फेमिनिन के केस में और एक न्यूट्रल के केस में. न्यूट्रल फेमिनिन वर्ड है, प्लूरल. हाँ सॉरी और प्लूरल है यहाँ पर किंडर. चलो तुम्हारी बारी. तो ठीक है, अब चलो अब हम बोलते हैं तुम्हारे पापा यानी डाइन फाटर, तुम्हारी मम्मी यानी कि डाइना म्यूटर, तुम्हारा बच्चा दैट मींस डाइन किंड, तुम्हारे बच्चे यानी डाइना किंडर. कूल, नाइस. तो अब आते हैं हम थर्ड पर्सन प्लूरल के लिए. देयर. ओके. तो हम थर्ड पर्सन यहाँ पे हम जी यूज करते हैं, के लिए भी यूज करते हैं और दे ऑल के लिए भी बोलते हैं. मतलब अगर मैं कोई थर्ड पर्सन के लिए बारे में बात कर रहा हूँ, दे ऑल बोलूंगा मतलब वो सभी. तो वो सभी के पापा को बोलेंगे आयर फाटर, वो सभी की मम्मियाँ आयरे मोटर, उन सभी लोगों के बच्चे आयरे किंडर. मैंने बच्चे बोला बच्चे. और उन सभी का बच्चा आयर किंड. अब तुम एक और बार बोल दो श्राव्या. ओके. तो उन सभी के पापा वो बनेगा आयर फाटर, उन सभी की मम्मी बनेगी आयर म्यूटर, उन सभी का बच्चा बनेगा आयर किंड, उन सभी के बच्चे बनेंगे आयर किंडर. कूल. तो अभी हमने तीनों केसेस कवर कर लिए, तो क्यों ना एक क्विक रिकैप और क्विक चीजें बोलते हैं. क्विक रिकैप के बाद मेरे पास तुम्हारे लिए एक सरप्राइज है. क्या सरप्राइज है? बताती हूँ. ओह मेरे को अभी बता दो, सरप्राइज रुका नहीं जाता मुझसे. अरे छोटा सा, मेरे पास काफी कुछ फ्रेजेस हैं तो हम एक्सरसाइज की तरह उसको वर्कआउट कर सकते हैं एंड हाँ हम अपनी ग्रामर को और थोड़ी अच्छी कर सकते हैं. चलो काफी बढ़िया. पर एक क्रिस्पी क्रंची चीजों को वापस से बोल देते हैं. माइन फाटर, माइने मूटर, माइन किंड, माइने किंडर. मतलब मेरे पापा, मेरी मम्मी, मेरा बच्चा, मेरे बच्चे. योर फादर डाइन फाटर, योर मदर डाइन म्यूटर, योर चाइल्ड डाइन किंड, योर चिल्ड्रन डाइन किंडर. हिज फादर तो सीन फाटर, हिज मदर साइने मूटर, हिज चाइल्ड साइन
kind, his children, साइन है किंडर। और अगर इट की बात करें तो बिल्कुल एज इट इज रिपीट है। और अगर शी की बात करें जो कि थर्ड पर्सन सिंगुलर है तो उस केस में आहर बोलेंगे। मतलब हर मदर आहिरे मूटर, हर फादर आहर फाटर, हर चाइल्ड आहर किंड, हर चिल्ड्रन आहर रे आहरे किंडर। Our father, unser Vater. Our mother, unsere Mutter. Our child, unser Kind. Our children, unsere Kinder. बोलूंगी your father. So your father, your mother, your mutter, your child, your kind और your children पे आएगा your kinder. उन सभी के पापा बोलेंगे आहर फाटर, उन सभी की मम्मियाँ आहरे मूटर, उन सभी के बच्चे आहरे किंडर, उन सभी का बच्चा आहर किंड। तो हमने 7 शब्द सीखे श्राव्या। अब बेसिक वर्ड्स को ही बोलते हैं, बच्चे लोग तो समझ जाएंगे अब आसानी से। मतलब लड़का और अगर न्यूट्रल है तो शब्द को बेसिक रखना है, और अगर लड़की है और प्लूरल है तो उसमें ई जोड़ देने का है। हाँ। तो बेसिकली बस हम सिर्फ वर्ड बता दें लोगों को कि क्या वर्ड यूज हो रहा है कब, वो ई बाद में जोड़ देंगे। जब हम माई यूज करते हैं तो हम बोलेंगे माइन। जब हम योर यूज करते हैं यहाँ पे टू ओनली रिप्रेजेंट वन पर्सन यानी कि सिर्फ तुम, तो तब हम यूज करेंगे दाइन। रूट वर्ड है ये सब। हाँ, ये सब अभी मैं आपको रूट वर्ड्स बोल रही हूँ। तो माई का रूट वर्ड है माइन, योर सिंगुलर का रूट वर्ड है दाइन, हिज जब यानी कि हम एक लड़के को बोल रहे हैं तो उसका रूट वर्ड होगा साइन, हर का रूट वर्ड होगा ईयर, इट का भी हम रूट वर्ड साइन ही यूज करेंगे। और जब हम रेफर करेंगे हम सबको यानी कि आवर, सो तब हम यूज करेंगे उनसर। और जब हम बोलेंगे तुम सब यानी कि योर इन द प्लूरल सेंस हम यूज करेंगे यूर। और जब हम किस थर्ड पर्सन प्लूरल यानी कि सब लोगों को एड्रेस कर रहे होंगे तब हम यूज करेंगे ईयर। आवर सन। आवर सन। हाँ। सन, अब मुझे वो बता दो सन किस में आता है, क्योंकि इसमें प्रेडिक्ट नहीं कर सकते। ये एग्जांपल छोड़ो, ये एग्जांपल छोड़ो। सन का एक तुम्हें पता होगा ना सन किस में आता है? देयर में मतलब देयर शोन। देयर शोन। हाँ। ओके, मतलब वो लड़का ही माना जाता है। हाँ, जर्मन में भी देयर शोन। तो उस केस में आर सन। आर का रूट वर्ड है, आर का रूट वर्ड है उनसर। उनसेर, हाँ याद आ गया। कितनी जल्दी याद आता है। और शोन सन मतलब लड़का ही है तो उनसेर सोन। राइट, करेक्ट। अब तुम मुझसे कुछ पूछोगे? आर फैमिली। फैमिली इज फेमिनाइन। ओके, तो अभी आर बनेगा उनसर, तो उनसरे फैमिली। उनसरे फैमिली। ग्रेट श्राव्या, ग्रेट। और अगर मैं बोलूं दिस इज योर टेलीफोन, दिस इज दास इज योर मतलब टेलीफोन पहले बताओ लड़का है लड़की है न्यूट्रल? टेलीफोन न्यूट्रल होता है, दास टेलीफोन। सो दास इज योर इज दाइन टेलीफोन। कूल, वेरी एक्सीलेंट। दिस इज माय होटल। माई, अच्छा ठीक है। नहीं नहीं नहीं, ऐसे ऐसे बोलता हूँ, हियर इज माय होटल। हियर, हियर को क्या बोलेंगे? दा, हियर दा, दा। दा। अच्छा ठीक है। सबसे पहले होटल न्यूट्रल जेंडर होता है, तो दा इज माई होटल बोला ना, दा इज माइन होटल। माइन होटल। हाँ। गुड, वेरी गुड। तो अब तुम मुझसे पूछो। दिस इज हर स्टेट। स्टेट को बता दो क्या बोलते हैं? स्टेट को बोलते हैं स्टार्ट। स्टार्ट। स्टार्ट मतलब लड़का है लड़की है न्यूट्रल है? दी स्टार्ट। दी स्टार्ट मतलब लड़की है। अबे लड़की नहीं है भाई, फेमिनिन है। हाँ वही, मतलब स्टेट को फेमिनिन बोलते हैं। स्टेट लड़की कहाँ से हो गई? अरे दी स्टार्ट मतलब स्टार्ट का मतलब क्या हुआ है? स्टार्ट का मतलब हुआ स्टेट। तो मेरा तुमसे क्वेश्चन था कि स्टेट न्यूट्रल है या प्लूरल, सॉरी फेमिनिन है, मस्कुलिन है जर्मन में? हाँ, बट तुमने बोला क्या स्टेट लड़का है क्या लड़की है? हाँ तो लड़की हुई ना, फेमिनिन के अंडर आई ना दी स्टेट। फेमिनिन अलग है, लड़की अलग है। तो ठीक है, अभी तुम मेरे क्वेश्चन का जवाब समझ गया। सॉरी सॉरी, गर्ल अलग है और फेमिनिन अलग है, मतलब दिमाग की बत्ती अभी जली तुम्हारी। हाँ अभी जली, देर से ही सही। मिंटोस खाया करो। मिंटोस, हाँ मैं बाद में कोका कोला भी पी लूंगा ऊपर से। भाप बढ़ जाओगे। भाप बढ़ जाएगी पूरी। तो चलो ठीक है, जोक्स अपार्ट, तुमने मुझसे क्वेश्चन पूछा। दिस इज हर स्टेट। दिस इज हर स्टेट। दिस इज मतलब दास नहीं, दाइस इज हर स्टेट। हर का पॉजिटिव प्रोनाउन का जो रूट वर्ड है वो है आयर। ठीक है, आयर। तो हर स्टेट आयरे स्टार्ट। राइट, करेक्ट। दाइस इज आयरे स्टार्ट। कूल, ये सीख
रहे हैं धीरे धीरे। जब हम लोग क्लास में मिलते हैं, हम लोग जर्मन में बात करते रहते हैं और जो हमारे आसपास के लोग होते हैं वो हमें ऐसे देखते हैं कि हम मेंटल हॉस्पिटल से भाग के आ गए हैं, क्योंकि उन्हें समझ में नहीं आता हम बात करते क्या है। तो सबसे पहले आज वापस से एक बार रूट वर्ड्स को देख लेते हैं। मैं एक बार रूट वर्ड्स बोलता हूँ, श्राव्या फिर तुम एक और बार रूट वर्ड्स बोलो और फिर हम साइन ऑफ करेंगे आज का लेक्चर, ठीक है? तो स्टार्ट करते हैं। आज हमने पॉजिटिव प्रोनाउन को देखा, जिसमें हमने देखे टोटल 6 नए शब्द। और अगर मैं बोलूँ कि फर्स्ट, मैं वैसे ही बोलूँगा फर्स्ट पर्सन सिंगुलर, तुम माइन और उससे बताना, ताकि दोनों तरफ से लोग समझ पाएंगे। अगर फर्स्ट पर्सन सिंगुलर है तो रूट वर्ड है माइन, और अगर फर्स्ट पर्सन प्लूरल है तो रूट वर्ड है उनसेर, और अगर सेकंड पर्सन सिंगुलर है तो रूट वर्ड है डाइन, और अगर सेकंड पर्सन प्लूरल है तो रूट वर्ड है यूर, और अगर थर्ड पर्सन सिंगुलर जिस केस में ही और इट आता है तो उधर का रूट वर्ड है साइन, और अगर शी का रूट वर्ड है आयर, और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करें, मतलब उन सभी का, मतलब दे ऑल, तो उनका रूट वर्ड है आयर। तो ठीक है, मैं वापस आपको दोहरा देती हूँ। जब हम यूज करेंगे माई, जब हम एड्रेस करेंगे फर्स्ट पर्सन सिंगुलर को, तो हम यूज करेंगे माई, तब हम यूज करेंगे माइन रूट वर्ड। जब हम यूज करेंगे आवर तो हम करेंगे उनसर। जब हम यूज करेंगे यूअर इन अ सिंगुलर पर्सन तब हम करेंगे डाइन, और जब हम बोलेंगे यूअर प्लूरल फॉर्म में तब हम बोलेंगे यूअर। और अभी थर्ड पर्सन सिंगुलर पे आते हैं। जब हम किसी लड़के को एड्रेस करना चाहते हैं तब हम बोलेंगे साइन, लड़के को या किसी वस्तु को यानी हिज को या इट को हम बोलेंगे साइन, और किसी लड़की को तो हम बोलेंगे ईयर। अभी बचा क्या? उन सब को, तो उसको भी हम यूज करेंगे ईयर। तो चलिए, आज हमने बहुत सीख लिया। तो ये था आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंगानी, और ये थी श्राव्या। सो अरे नहीं, ich bin श्राव्या aus VIT Community Radio। This was our show Learning German, and keep listening to VIT Community Radio 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to our show Vijayabata. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈ రోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన, ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్ కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు. చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన షంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు.
కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్ళు. షంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్ళు. ఇదే అదునైన అవకాశమని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీలో నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని ఉత్తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీటు వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ, సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్ కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనసా వాచా స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్, బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్ గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్ళలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాంకి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు, అది వర్జీనియా. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతి దానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి, మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో, ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు, వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి, ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979. షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం. ఎందుకంటారా? SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3 అది. అంతటా ఒక్కటే ఉత్కంఠ. యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది.
ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది. బాధ, నిస్సహాయత, ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన. నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటమి నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజైన్ ప్రతి ఒక్కదానిలో ప్రత్యేకత కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్నా అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. We should salute our president అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ DRDLలో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్లో యూజ్ చేసే ప్లేట్స్ను డాక్టర్స్కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్తో క్యాలిపర్స్ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాంని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి, అవును. కలాం గారు స్టూడెంట్స్లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం, అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని. 2002 జూలై 25న ప్రెసిడెంట్గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను, అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్చ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్, అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు.
మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం. కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావితరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనుల, మాణిక్యాల? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. नमस्कार, वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम में आपका स्वागत है। आप सुन रहे हैं आपका पसंदीदा कार्यक्रम ऊंची उड़ान के राही विधि के साथ। दोस्तों, जब भी हम किसी सफल व्यक्ति के बारे में कभी पढ़ते या सुनते हैं तो सभी में एक न एक बात कॉमन मिलती है। वह एक बात है उनकी लगन। जी हाँ, उन लोगों को किसी एक चीज की ऐसी लगन हो जाती है कि उन्हें फिर दुनिया में और कुछ नहीं सूझता, और अपनी उस लगन और मेहनत के बल पर वो कुछ ऐसा कर जाते हैं जिसे दुनिया उन्हें कभी भुला नहीं सकती। आज मैं आपको एक ऐसे ही व्यक्ति के बारे में बताने जा रही हूँ। वर्ष 1883 इंजीनियर जॉन रॉबलिंग के जीवन में एक महत्वपूर्ण वर्ष था। क्यों न हो, इसी वर्ष उन्हें न्यूयॉर्क से लॉन्ग आइलैंड को जोड़ने के लिए एक शानदार पुल का निर्माण करने का विचार आया था, लेकिन विशेषज्ञों ने उनका यह विचार खारिज कर दिया। पूरी दुनिया उनके विचारों के खिलाफ थी और कुछ लोगों ने तो यह तक कह दिया कि उन्हें इस योजना को ड्रॉप कर देना चाहिए। लेकिन रॉबलिंग के इंट्यूशन ने उन्हें कह रखा था कि उनकी दृष्टि पुल के बारे में सही है। रॉबलिंग को उनके विचार के लिए केवल एक ही आदमी का समर्थन मिला, वो भी था उनका बेटा वॉशिंगटन। वॉशिंगटन भी एक इंजीनियर थे। उन्होंने एक साथ एक योजना तैयार की और आवश्यक टीम की भर्ती की। वे अच्छी तरह से इस मकसद के लिए तैयार थे। पुल निर्माण का काम शुरू किया गया, परंतु कार्यस्थल पर हुई एक दुर्घटना में रॉबलिंग की मृत्यु हो गई। आमतौर पर कोई और होता तो इस कार्य को छोड़ देता, लेकिन वॉशिंगटन जानते थे कि उनके पिता का सपना पूरा हो सकता है। पर किस्मत तो देखिए, वॉशिंगटन को मस्तिष्क क्षति का सामना करना पड़ा और वह स्थिर हो गए। वह इस हद तक घायल हो गए कि ना तो वे चल सकते थे और ना ही बात कर सकते थे, यहाँ तक कि वे हिल भी नहीं सकते थे। एज यूजुअल विशेषज्ञों जिन्होंने पुल का निर्माण नहीं करने की सलाह दी थी, उन्होंने दोनों को पागल और मूर्ख करार दिया। वॉशिंगटन अपनी सेवाओं का विस्तार करने की स्थिति में नहीं थे, पर निर्माण परियोजना को समाप्त करने के बारे में वे कभी सोच भी नहीं सकते थे। वह अपने उद्देश्य के बारे में स्पष्ट थे। अब वॉशिंगटन बातचीत करने के लिए अपनी पत्नी पर पूरी तरीके से निर्भर थे। उन्होंने बातचीत करने के लिए अपनी एक चलती उंगली का इस्तेमाल किया और अपनी बात समझाने की एक कोड प्रणाली विकसित की। शुरू में हर किसी को वह मूर्ख लगे, पर वॉशिंगटन ने हार नहीं मानी। अगले 13 सालों तक उनकी पत्नी ने उनके निर्देशों की व्याख्या की और इंजीनियर्स को समझाया। इंजीनियर उनके निर्देश पर काम करते गए और आखिरकार ब्रुकलिन ब्रिज हकीकत में बनकर तैयार हो गया। आज वह ब्रिज एक शानदार स्पेक्टेक्युलर लैंडमार्क के रूप में बाधाओं का सामना करने वाले लोगों के लिए एक प्रेरणादायक ट्रू लाइफ स्टोरी के रूप में खड़ा है। तो दोस्तों, हमने इस कहानी से सीखा कि परिस्थितियों को अपनी शक्ति खत्म करने की अनुमति कभी मत दीजिए। हमें हमेशा याद रखना चाहिए कि लहरों से डरकर नौका पार नहीं होती और कोशिश करने वालों की कभी हार नहीं होती। इसी के साथ आपकी होस्ट विधि को दीजिए इजाजत और सुनते रहिए आपका पसंदीदा शो ऊंची उड़ान की राही। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों और कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति,
अगर मैं तुम्हारे सामने 2 किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा ना जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात, शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विदु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाए, बट बाद में समझ आता है कि ये एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक सुती, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों, 2 बहनें। 2 बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो, तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन 2 बहनों को ऐसे 2 राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत, एक प्रमुख पात्र के सामने 2 रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है, और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है, और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ मिलेंगे। Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. விவசாயி விவசாயி
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாள். இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது
கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன் மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம காரசாரம் நிகழ்ச்சியோட தொகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கூட 4 மாணவிகள் இருக்காங்க. அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சௌபாக். வணக்கம், நான் ஜனனி. வணக்கம், நான் சஞ்சு. இன்னைக்கு நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில இப்போ பொதுத் தேர்வு நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால மாணவர்கள் எப்படியெல்லாம் படிக்கலாம், அவங்களுடைய மனநிலைமை இப்போ எப்படி இருக்கும், பெற்றோர்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கம் சுபஸ்ரீ, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ பொது தேர்வுன்றனால என் மனசை தோன்றதை நான் முதல்ல சொல்றேன். பொது தேர்வு அப்படின்னு ஒன்று வரும்போது 12th பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி 10th அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதிருப்பாங்க. அவங்களுக்கு மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கும், பப்ளிக் எக்ஸாம்னா இப்படிலாம். ஆனா இந்த 10வது மாணவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அது எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியாது. எல்லாமே புதுசு அவங்களுக்கு. வீட்லயும் சரி, ஸ்கூல்லயும் சரி, அவங்கள நீங்க இவ்வளோ மார்க் எடுக்கணும், நீ இவ்வளோ எடுத்தா நான் வெளில இவ்வளோ சொல்லணும் அப்படின்னு பெற்றோர்கள் ஒரு பக்கம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடங்கள்ல நீ இப்ப இருக்கிற மார்க் வச்சுதான் உனக்கு 11th 12th குரூப் அலாட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் இருக்கனால அவங்களுக்கு படிக்கிறது எவ்வளோ இருக்கோ அதை விட அளவுக்கு அதிகமா நம்ம இவ்வளோ மார்க் எடுக்கணும், நம்மளுக்கு இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம இப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு பாவம் ரொம்ப டென்ஷனா இருப்பாங்கன்னு தான் சொல்றேன். சுபஸ்ரீ சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சௌபாக்கியா? கண்டிப்பாக பசங்கன்னு வரும்போது ஒரு டென்ஷன் இருக்கதான் செய்யும். பேரண்ட்ஸ் ஒரு பக்கம், டீச்சர்ஸ் ஒரு பக்கம், எல்லாரும் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது பசங்களுக்கு என்ன படிக்கணுன்றதே அவங்க கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்னு வரும்போது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கிறது தான் கரெக்டு. அவங்க எந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்க கீர்த்தனா? எந்த மாதிரி படிக்கணும்னா சில பேருக்கு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி படித்தாதான் மண்டையில் ஏறும் அப்படின்வாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் விடிய காலையில் இருந்துச்சு அந்த காமாக இருக்கிற டைமில் படித்தா மண்டையில் ஏறும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நைட்டில் படித்தா நல்லா மண்டையில் ஏறும் அப்படின்றத சில பேர் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீ தூங்கிட்டே இருக்க, காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து படிக்கலாம், இல்லை உன்ன மாதிரி தானே பக்கத்து வீட்டு பசங்க எப்படி படிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்று எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு எப்போ மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அப்போ படித்தா மைண்டில் நல்லா நிற்கும். அப்படி அது இல்லாமல் கடைசி எக்ஸாமினேஷன் உள்ளே போகிற வரைக்கும் அந்த புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது சுத்த வேஸ்ட்டு தான். ஏன்னா அப்போ படிக்கிறது மறந்து போகும்னு சொல்லலை. ஏன்னா அப்போ படிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமே கண்டி பின்னாடி படித்ததெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரிலாம் அவங்க யூஸ் பண்ணிக்க கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. முன்னாடி படித்து வச்சுட்டு எக்ஸாமுக்கு ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடணும். அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், எக்ஸாம் நல்லா எழுதலாம். மாணவர்களுடைய முக்கியமான பயம் ஆரம்பிக்கிறதே ஸ்கூல்ஸில் தான். ஸ்கூல்ஸில் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், அப்புறம் பேரண்ட்ஸ் இவ்வளோ மார்க் நீ எடுக்கணும் அப்படின்றனாலேயே டாப்பர்ஸ்க்கு ரொம்ப மன அழுத்தம் ஏற்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜனனி? டாப்பர்ஸ்க்கு மைண்ட் ப்ரெஷர் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் ஸ்கூலில் ஃபுல்லாக ஃபோர்ஸ் பண்ணுறது தான். இப்போ 3 செக்ஷன் 4 செக்ஷன் இருக்கும் ஒரு ஸ்கூலில். அப்படி இருக்கும்போது அவங்க செக்ஷன் வைஸாகவே ஸ்கூலில் ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த செக்ஷனில் பார்த்தியா இவ்வளோ எடுத்திருக்காங்க, இந்த செக்ஷன் நீ ஏன் எடுக்கல. அவங்க டீச்சர்ஸ்குள்ளவே ஒரு காம்படிஷன் ஆரம்பிச்சிடும், கிளாஸ் டீச்சர்ஸ்குள்ள. ஸோ அவங்க காம்படிஷனில் அவங்க வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி படிக்க வைப்பாங்க. அவங்க காம்படிஷனில் வின் பண்ணும். அது ஒரு விதத்தில் அது நல்லதாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அவங்க படிக்கணும் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் பார்த்து செய்யணும். எப்படி இருந்தாலும் படிச்சு தான் ஆகணும் நீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. மேபி அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஏதோ ஒரு ஃபீவரோ ஏதாவது வந்துட்டாலும் அப்போ நீ
ஏன் இந்த எக்ஸாமில் நீ நல்லா பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டீச்சர்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் பார்த்து டீச்சர்ஸ் வந்து பேசணும். அப்போது ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்க எந்த மாதிரி படிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்? இப்படி படித்தா நம்மளால் நிறைய மார்க்கும் எடுக்க முடியும், அதே சமயம் மனசுலையும் பதியும், மறக்காமல் எக்ஸாமில் முக்கியமான பயத்துக்கு காரணமே பயப்படுறதுனால நிறைய விஷயங்களை மறந்துடுறாங்க. ஸோ எந்த மாதிரி ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறீங்க சுபஸ்ரீ? இப்போ ஜனனி சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு வழினா எப்பயுமே அன்னன்னைக்கு நடக்கிறத அன்னன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு நம்ம படிக்கிற காலத்துலேருந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 5 பேர்லேயே வந்து தினமும் படிக்கிற பசங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால அப்படி இல்லாத பசங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் போய் இவ்வளோ பெரிய புக்கு கொடுத்துட்டு இது ஃபுல்லாக நீ படித்தாதான் நீ பாஸே ஆவ, அந்த மாதிரி அவங்கள டீமோட்டிவேட் பண்ணுறதை வந்து நம்ம முதல்ல நிறுத்தணும். அவன் எவ்வளோ படிக்கிறானோ எவ்வளோ மார்க் எடுக்கிறானோ அதை வச்சு அவன் மேலே போதான் போகிறான். எப்படியோ ஒரு ஸ்கூலில் வந்து 400 மார்க் எடுக்கிற பொண்ணும் வந்து கம்ப்யூட்டர் எடுக்கலாம், 300 மார்க் எடுக்கிற பையனும் கம்ப்யூட்டர் எடுக்கலாம். அவனை வந்து ஒரு 10வது படிக்கிற மாணவனோ மாணவியோ அவங்கள வந்து நீ இவ்வளோ பெருசு படிக்கணும் இவ்வளோ ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறதை விட அளவாக படித்தாலும் ஞாபகத்தில் இருக்க மாதிரி பொறுமையாக படித்தா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சுபஸ்ரீ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ வந்து அளவாக படித்தா போதும் மார்க்குன்ட்டு. ஒரு 10th ஸ்டூடெண்ட் வந்து நிறைய படிக்கணும், ஏன்னா பேசிக் அதுதான், அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு 10th ஸ்டூடெண்ட் நல்லா படித்தாதான் அவங்க வந்து என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மைண்ட் கான்செப்ட்க்கு வருவாங்க. அப்போ குரூப் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் மேக்ஸ் சயின்ஸாக இருக்குது. அப்போ வந்து அவங்க அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இல்லை ஜனனி, இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல, நான் அந்த மாதிரி சொல்லலை. நல்லா படிச்சுட்டு இருக்க பொண்ணு வந்து ஃபுல் புக்கும் படிப்பானா, படிக்க முடியாமல் இருக்கவங்க வந்து புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து இருக்கிற 10 லெசன்ஸா 10 லெசனில் நீ வந்து புக் பேக் அட்லீஸ்ட் புக் பேக் மட்டுமாவது படி அப்படின்னு சொன்னால் அவங்களால வந்து அவன் 400 எடுக்கிறானா இவன் வந்து 350 எடுத்துருவான் எப்படியும். ஏன்னா நீங்களும் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க இல்லையா. நான் சொல்ல வரது என்னன்னா, எல்லார்கிட்டையும் போய் புக்கு ஃபுல்லாக படி அப்படின்னு ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா காமிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல வந்தேன். என்னோட மைண்ட் செட் என்னன்னா, புக்கு ஃபுல்லாக படித்தாதான் அவங்க வந்து அதுலேருந்து ஒரு 50% எழுதுவாங்க அப்படின்றது. அது வந்து அவங்க டெய்லி பேசிஸில் படிக்கலனாலும் அட்லீஸ்ட் 1 வீக் அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அந்த மாதிரி படிக்கலாம். சுபஸ்ரீ வந்து லிமிட்டடாக குறிப்பிட்ட சில விஷயங்களை படித்து எழுதினாவே நல்லா எழுதலான்னு சொன்னாங்க. ஜனனி வந்து எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை பற்றி சௌபாகியா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது படிக்கணும், ஆனால் என்ன படிக்கணுன்றதை புரிஞ்சு படிக்கணும். ஸோ டீச்சர்ஸ் வந்து மார்க்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கண்டிப்பாக இதை சப்ஜெக்டை புரிஞ்சு படித்தாதான் கண்டிப்பாக அவங்களால மார்க் எடுக்க முடியும். 400க்கு மேலேயும் ஸ்கோர் பண்ணலாம். சௌபாகியா சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ வந்து கடைசி டைமில் வந்து இப்போ நம்ம ஜனனி சொன்ன மாதிரி வந்து ஃபுல் புக்கை படிக்கணும் அப்படின்ற டைமில் அப்போ வந்து அந்த பசங்களுக்கு என்ன மைண்ட் செட் தோணுன்னா வந்து நம்ம மக்கப் பண்ணிக்கலாம், மக்கப் பண்ணால் வந்து அது அப்படியே இருக்கும், அப்படியே நம்ம மைண்டில் நிற்கும். அப்படின்னா மக்கப் தான் பண்ணுவாங்களே கண்டிப்பாக அதில் இருக்குது நம்ம கண்டென்ட் என்னன்னு கண்டிப்பாக புரிஞ்சுக்க மாட்டான். நம்ம இதெல்லாம் படித்தா இந்த கொஷின்லாம் வந்து மக்கப் பண்ணிட்டு இந்த கொஷின் 10 மார்க்கில் இது அப்படியே என்ன நம்மளுக்கு ஃபுல் 10 மார்க்ஸ்க்கு அப்படியே ஃபுல்லாக கிடைக்கும். மொத்தம் வந்து மார்க் எடுக்கிறதுலையும் அது மக்கப் பண்ணுறது பேஸில் தான் வந்து படிப்பாங்களே கண்டி அவங்க வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுல வந்து சத்தியமாக கொஞ்சம் கூட வந்து அவங்க நினைப்பே இருக்காது நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுலாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. ஆனால் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிக்கலாம் நம்ம. இப்போ நீங்கள் சொன்னீங்களா கீர்த்தனா, புரிஞ்சுட்டு படிக்கலாம், மக்கப் பண்ணுவாங்க பசங்க அப்படின்ட்டு. என்னை கேட்டால் நிறைய பேர் மக்கப்லாம் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல படிக்கும்போது இது என்ன 4 பாயிண்ட் இருந்தாலும் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 4 பாயிண்ட்டாக இருந்தாலும் அது என்னன்னு புரிஞ்சு படித்தாதான் அவங்க அங்கே போய் கதை எழுதணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே கன்ஃபார்மாக. இப்போ இது மக்கப் படித்தோன்னா அது அப்படியே எழுதணும்டா அப்படி சொல்லுவாங்க. இது அப்படியே இல்லைன்னா வந்து கதை தெரிஞ்சால் போதும்டா கதை அப்படி சொல்லுடா அப்படி கேட்டுட்டு எழுதுகிற போய் பசங்களும் இருக்காங்க. அப்படிலாம் கேட்டு எழுதி போய் எழுதுகிற பசங்களும் 400 கிராஸ் பண்றாங்க. இது நீங்க சொல்றீங்க கதை கேட்டுட்டு போய் எழுதலாம் அப்படின்னு சொல்லி, கதை கேட்டுட்டு போய் எழுதுறவங்களும் இருக்காங்க. அதை இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம், குருட்டு மனப்பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் கூட சொல்றது எப்படி இருக்குன்னா, கடைசியில படிக்கிறது வந்து கண்டிப்பா புரிஞ்சு படிக்கணும், அது உண்மைதான். ஆனா கரெக்ஷன் வரும்போது கீ பாயிண்ட்ஸ் வச்சு தானே கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது மேல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். கதை படிக்கிறதோ இல்லை குருட்டு மனப்பாடமோ கண்டிப்பா கிடையாது, கீ பாயிண்ட்ஸ் வச்சு படிக்கணும். மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடாது அப்படின்னு சௌபாகியா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜனனி வந்து அப்படி படித்தாதான் நிறைய எழுத முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இதில் எது மாதிரி ஃபாலோ பண்ணால் பசங்களால் நிறைய மார்க்ஸ் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க சுபஸ்ரீ?
இப்போ மனப்பாடம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து ஒரு கிளாஸ்ல 50 மாணவ மாணவிகள் இருக்காங்கன்னா எல்லாராலையும் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி எபிலிட்டின்னு இருக்கும். அதை பார்த்து படிக்க முதல்ல ஆரம்பிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பள்ளிக்கூடத்துலலாம் 4 செக்ஷன் இருக்குன்னா 4த்துலயும் வந்து கலந்து போடுறது இல்ல. டாப்பர்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு வந்து பிரிச்சிடுறாங்க. அந்த பிரிவு வந்துருச்சுனாலே அந்த 2 மாணவ மாணவிகளுக்குள்ளேயும் வந்து ஒரு பிரிவு வந்தது. அவன் எல்லாம் நல்லா படிப்பான்டா, அவங்க படிச்சுப்பாங்க, நம்மளால இவ்வளவுதான் முடியும், இது படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சுனாலே அவங்களுக்கு வந்து எப்படியும் நம்மளை விட அவன் அதிகமா எடுப்பான் அப்படின்றதுதான் மனசுல இருக்கும். நம்மளாலையும் முடியும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு மனசுல தோன்ற மாதிரி முதல்ல அவங்கள வந்து ஒரு வழியில கொண்டு போகணும். அப்புறம் இப்ப ஜனனி, சௌபாக்கியா சொன்ன மாதிரி மனப்பாடம், குருட்டு மனப்பாடம் கீர்த்தனா சொன்னாங்க. சௌபாக்கியா வந்து கீ பாயிண்ட்ஸ் வச்சு எழுதுங்க அப்படின்னு. இது எல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு காலேஜ் படிக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து ஓனா எழுதுறது, ஜனனி சொல்ற மாதிரி கதை கேட்டுட்டு ஓனா எழுதுறதுலாம் தெரியும். ஆனா ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு அவ்வளோ தெரியாது. அவங்க வந்து எப்படி அதை மனப்பாடம் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் எழுத முடியும் அப்படின்ற ஒரு செட்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு பாயிண்ட்டை கேட்டுட்டு ஒரு பக்கம் ஃபுல்லா எழுதுற அளவுக்கு இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிக்கணும்னு இவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்து ஒரு சமயத்தில் வந்து மனப்பாடம் பண்ணி நம்ம போகிறோன்னா அங்கே ஒரு எழுத்து நம்ம மறந்துட்டோன்னா கூட அடுத்து நமக்கு என்ன எழுதணும்னு தெரியாது. அதுவே புரிஞ்சு படித்தோன்னா எப்படி ஒரு கொஷின் அவங்க எப்படி கேட்டாலும் அதுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். என்னோட இன்னொரு கேள்வி என்னென்னா, ஸ்கூலில் இருக்கிற இப்போ ஆசிரியர்களாக இருக்கட்டும், நடத்துகிறவங்களாக இருக்கட்டும், இப்போ இருக்கிறவங்க வந்து ஃபுல்லாக மார்க்லேயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. பசங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக டாப்பர்ஸை காலையில் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ் அந்த மாதிரி வச்சு ரொம்ப இது பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ இருக்கிற பள்ளிகளுக்கு எதுக்கு மாணவர்களுக்கு அவங்க வளரணுன்றதை விட அவங்களோட ஸ்கூல் பேர் வரணும்னு ஏன் ஆசைப்படுறாங்க? நீங்க சொன்னீங்கல்ல சஞ்சு, அது வந்து ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துருச்சுல, 12th ஆரம்பிச்சிச்சு, 10th ஸ்டாண்டர்ட்க்கு ஆரம்பிக்க போகுது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லயும் வந்து ஸ்லோ லேர்னர்ஸை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கிறத விட டாப்பர்ஸை கூப்பிட்டு டியூன் பண்றாங்க. அது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னே நான் சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த பசங்களுக்கு வந்து டாப்பரா இருக்காங்கன்னா தனியா படிச்சுக்க கூடிய ஒரு பக்குவம் அவங்க கிட்ட இருக்கு. இப்போ பள்ளிக்கூடத்துல இருக்கவங்கலாம் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு பிரிச்சு வச்சாங்க பாத்தீங்களா, அந்த மாணவ மாணவிகள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இது படி, இது படிச்சுக்கோ, இது இப்படி படி அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களுக்கும் மார்க்ஸ் வரும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே சுபஸ்ரீ, ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து அவங்கள படிக்க வைக்க மாட்டேன்றாங்க, டாப்பர்ஸை மட்டும் தனியாக படிக்க வைக்கிறாங்கன்ட்டு. ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. பாஸே ஆகாத ஸ்டூடெண்ட் அதாவது ஸ்லோ லேர்னராக எடுத்து போட்டு பாஸ் பண்ண வைக்கிறாங்க டீச்சர்ஸ். ஆனால் வந்து டாப்பர்ஸ் வந்து இப்போ 80 எடுக்கிறான்னா ஒருத்தன் அவனை 100 எடுக்க வைக்கணும் அப்படின்றது ஒரு டீச்சரோட எய்மாக இருக்குமே கண்டி. மற்றபடி வேற எதுவும் இருக்காது. அவங்க வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், செகண்ட் வரணும், ஃபர்ஸ்ட் வந்தாலும் செகண்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறவங்க அது டீச்சராக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக ஜென்னி, சுபஸ்ரீ சொன்ன மாதிரி ஸ்கூல் பேர் தான் வரணும், நீங்கள் ஜென்னி சொன்ன மாதிரியே ஸ்கூல் பேர் தான் வரணும் அப்படின்ட்டு ட்ரெயின் பண்ணுறாங்க. இது வந்து 10th வரைக்கும் வரதில்லை, எல்கேஜிலேருந்தே அப்படி தான் வராங்க. யாருமே இப்படி சப்ஜெக்டை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்ன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில் எப்படி படிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம், மாணவர்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க அது மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படி படிக்கணும், படித்தா நிறைய மார்க் எடுக்கலாம், எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பற்றி பேசினா சொல்லுங்கள் சுபஸ்ரீ. இப்போ வந்து சில வீட்டில் இருப்பாங்க, சில பேர் வந்து மாணவர்கள் வந்து காலையில் படிக்கிறது தான் மனசில் பதியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தூக்கமோ எதுவுமே கண்டுக்காமல் காலையில் எழுப்பி விட்டு படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எப்போ படிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அப்போ படித்தாதான் வந்து மண்டையில் ஏறும். அவங்களுக்கு வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வச்சு அவங்க படித்தாங்கன்னா அது கண்டிப்பாக மனசில் பதியும். இப்போ தூங்கிட்டு இருக்க பையனையோ பொண்ணையோ எழுப்பி விட்டு 4 மணி 4:30 மணிலே நீ படி, பக்கத்து வீட்டில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம தவிர்க்கலாம். எப்போ வந்து அவங்களுக்கு வந்து படித்தா மனசில் நிற்கும் அப்படின்னு அவங்க மைண்ட் ஃப்ரீயாக இருந்து ரிலாக்ஸாக அவங்க படித்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு வந்து படிக்கிறது வந்து மறக்காது இல்லையா. நம்ம தினமும் படித்து மறந்துட்டு இருக்கிறத விட என்னைக்காவது ஒரு நாள் படித்தாலும் ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி படிக்கலான்னு நான் நினைக்கிறேன்.
அவங்க சொல்கிறது கரெக்டு தான். இப்போ பார்த்திங்கன்னா வந்து தூங்குகிற டைமில் நம்ம படித்தா நம்ம மண்டையில் ஏறாது. அப்போ வந்து எப்போல்லாம் நம்மளுக்கு மொழி போகிறதோ, எப்போல்லாம் நம்மளை வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், அந்த டைமில் படித்தா வந்து நம்மளுக்கு மண்டையில் நல்லா நிற்கும். இப்போ ஒரு கொஷின் படித்தா கூட நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. நம்ம மனசில் எப்படியெல்லாம் நம்ம படித்தா வந்து இப்போ படித்தா எப்படி மனசில் நிற்கும், அது அந்த மாதிரி படிக்கணும். 4-5 கொஷின் படிக்கிறோம், அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கொஷின் படித்தாலும் வந்து நம்ம வந்து அது கரெக்டாக படிக்கணும். அந்த மாதிரிலாம் படித்தா வந்து நம்ம மைண்டில் நிற்கும். அதே மாதிரி வந்து ஈஸியாக எழுத முடியும் நம்ம. இப்போ இருக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு உதவுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்கிறதுன்றதை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக ஒரு 1 hour ஃப்ரீயாக இருக்கணும், மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். எக்ஸாம் ஹால் உள்ளே போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகணும். டென்ஷனாக அது படிக்கலையே இது படிக்கலையேன்னு போகக்கூடாது. படிக்கிறத தவிர்த்து எந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறீங்க பேப்பரில்? எக்ஸாம் டைமில் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் ஆன்சர் தான் எழுதுவாங்க, பட் அவங்க வந்து நல்லா எழுதணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க லைக் நான் இப்போ வந்து ரூல்ஸ் என்னன்னா கலர் பென்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வெறும் ப்ளூ பென் அண்ட் பிளாக் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் உள்ள இப்போ மேக்ஸ் எக்ஸாம் போகிறாங்கன்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸ், ஸ்கேல், பென்சில் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு அவங்களே செக் பண்ணிக்கணும். அதுதான் லாஸ்ட் மினிட்ல பார்க்கணுமே கண்டி இந்த மாதிரி படிக்கக்கூடாது. லாஸ்ட் மினிட்ல வந்து வச்சுட்டு படிக்காமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து நல்ல மார்க் எடுக்கலாம். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ எழுத போற பப்ளிக் எக்ஸாம்ல வந்து ஒரு கொஸ்டின் எழுதிட்டு அதை அடிக்க கூடாது அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் முக்கியம் தான், அது இல்லைன்னு நான் சொல்ல. போய் வேகமா கிறுக்கி தள்ளுற மாதிரி எழுதுனா அது புரியாது, அதனால மார்க். அதனால எழுதும் போது பொறுமையா அந்த ஆன்சர் தெரியும் அப்படின்னு நினைச்சு எழுதணும். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே கொஸ்டின் பேப்பர் முதல்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு ஐயோ நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் வந்திருக்கு, இதெல்லாம் தெரியல அப்படின்னு ஒரு தாட்டே இருக்கக்கூடாது. ஒரு கொஸ்டின் பார்த்தா அது எழுதணும், அது முடிச்சுட்டு தான் அடுத்த கொஸ்டின். அப்படி போனா அவங்களுக்கு வந்து முன்னாடியே தெரியாது இல்லையா, நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலே படிச்சதும் மறந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் சொல்கிறது. முதல்ல வந்து எந்தெந்த கொஷின்ஸ்லாம் தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு தெரியாத கொஷின்ஸை அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். எல்லாரும் இப்போ இருக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ தெரியலையேன்ற பயத்துலேயே மற்ற கொஷின்ஸையும் விட்டுட்டு நேரத்தை ரொம்ப செலவழிச்சிடுறாங்க. எந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணலாம்? டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்ச கொஷினை அவங்க அழகாக எழுதணும், நீட்டாக எழுதணுன்ற பேரில் வந்து ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. கரெக்டாக எழுதணும், அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது இந்த மாதிரி நிறைய டைம் எடுத்துப்பாங்க. இதே தெரியாத கொஷினை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு அதை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி விட்டுருவாங்க. இப்போது அப்போ அதை பார்த்தாலே வந்து அந்த எக்ஸ்டர்னலுக்கு நல்லா தெரியும் இந்த பையன் வந்து இந்த கொஷின் வந்து நல்லா படிச்சிருக்கான், நல்லா எழுதியிருக்கான். இப்போ நல்லா எழுதாத கொஷினை பார்த்தீங்கன்னா வந்து அதை பார்க்க சில கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போதே தெரியும். ஒரு கொஷின் நீட்டாக இருக்கும், இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத கொஷினை வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணிலாம் நம்ம எழுத மாட்டோம். எல்லா கொஷினும் ஒரே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ எண்டிங் வரைக்கும் அதே மாதிரியே எழுதிட்டு போனால் வந்து அவங்களுக்கு வந்து பெட்டர் மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ கடைசி வரைக்கும் ஒரே மாதிரிலாம் எழுத முடியாது. நானே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃபஸ்ட்டு பேஜ் நல்லா சூப்பராக எழுதுவேன், லாஸ்ட் பேஜ் ரொம்ப அசிங்கமாக எழுதுவேன், எனக்கே நல்லா தெரியும். அந்த வேரியேஷன் வந்து கன்ஃபார்ம் எல்லா இதுக்கும் தெரியும். அந்த டென்ஷன் டைம் நம்ம எழுதணுன்ற டைம் வந்து அப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி கீப் அப் பண்ணலான்னா லைக் பெரிய கொஷின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணாமல் சின்னதாக நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன கொஷின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பெரிய கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணலாம். பெரிய கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக எழுதணும். அதே நேரத்தில் கொஞ்சம் நம்ம வந்து லைக் பிளாக் பென்லாம் யூஸ் பண்ணுறதுனாலே நம்ம ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வந்துடும். நம்ம என்னடா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரலையே அப்படின்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் சரியா இல்லாத பசங்க ஃபீல் பண்ணணும். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உள்ளே போகும்போது படிச்சுட்டே உள்ளே போகணும் அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல படிக்கக்கூடாதோ, அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது நம்ம எழுதின ஆன்சர் கரெக்டான்ட்டு கன்ஃபார்மாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கவே கூடாது. அவங்க தான் நம்மளை ரொம்ப வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. ஐயோ நம்ம எழுதுனது தப்பாயிடுச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து கம்மியாயிடும். ஐயோ ஒரு 10 மார்க் தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ ஒரு 5 மார்க் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த இது பயம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஆன்சர்ஸ் எடுத்து பார்க்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது நம்ம எழுதுனது கரெக்டாக தப்பாட்டு. ஒரு இப்போ சென்டம் எடுக்கிற பசங்களாம் ஒரு 1 மார்க் போயிடுச்சுனாலே அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் நானே ரொம்பலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறத வந்து நிறுத்தணும். தேர்வு நேரங்களில் முக்கியமான பயம் வர்றதுக்கு காரணமே இப்போ ஜனனி சொன்ன சில விஷயங்கள் தான். அதே மாதிரி பேரண்ட்ஸோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சௌபாக்கியா? பேரண்ட்ஸ் சப்போர்ட்டுன்றது கண்டிப்பாக பசங்க எப்போ பார்த்தாலும் படிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்களுக்கு எப்போ
தோணுதோ அப்போ படிக்கணும். அதே மாதிரி படிக்கும்போது பசங்களும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். இப்போ இவங்க சொன்ன மாதிரி எக்ஸாம் ஹாலில் ஃபாஸ்ட்டாக எழுதி கடகடன்னு முடிக்கணுன்றது வந்து கிடையாது. கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இது மாதிரி தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணும் அப்படின்ட்டு, அந்த ஒரு அப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம எக்ஸாமுக்கு போற பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அப்ப தெரியாததெல்லாம் விட்டுட்டு வந்துருவாங்களோன்ற பயம் எனக்குள்ள இருக்கு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ்ல முதல்ல போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க படிச்ச விஷயம் வந்து ஒரு கொஸ்டின் மறந்துடுச்சுன்னா அவங்க வந்து ஒரே ஓவர் டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த டென்ஷன்லாம் இல்லாம நமக்கு தெரியும் அப்படின்னு பொறுமையா ரிலாக்ஸா உட்காந்து இது பண்ணலாம். அதுக்காக எக்ஸாம் ஹால்ல வந்து போய் டைம் வேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஒழுங்கா மேனேஜ்மெண்ட் பண்ணி இப்போ சௌபக்கிய சொல்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துட்டு எல்லா கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்த்தை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம், இந்த உணவு முறைகளை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோன்னா வந்து உடம்புக்கு நல்லது, எக்ஸாம் டைமில் எந்த ப்ராப்ளமும் வராது மாணவர்களுக்கு அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹெல்த்துன்றது ரொம்ப முக்கியம் தான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றது நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்னா அதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து நான்வெஜ் கொடுக்கறதுலாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த்தான ஃபுட்ஸாக வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். இப்போ மார்னிங் வந்து இப்போ எக்ஸாமுக்கு போக போகிறோன்னா அதுக்கு முன்னாடி வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் இந்த இட்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவியாக சாப்பிட்டு போயிட்டோம்னா ஒரு சில டைமில் எக்ஸாம் அதில் நம்மளுக்கு தூக்கம் வர மாதிரி ஆகிடும். அப்படிலாம் ஒரு மாதிரி ஜீரணம் ஆகாத மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஜீரணம் ஆகிற ஐட்டம்ஸாக வந்து நம்ம மார்னிங் சாப்பிட்டு போனால் வந்து அது ஹெல்த்தாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா எக்ஸாம் போகிற பசங்க வந்து மார்னிங் கன்ஃபார்ம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். மதியம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றாங்களோ இல்லையோ மார்னிங் எழுந்துச்சி ஒரு கன்ஃபார்மாக சாப்பிடணும். அவங்க சாப்பிடாம எக்ஸாம் போனா அவங்களுக்கு வந்து அங்கே எக்ஸாம் ஹாலில் போயிட்டு லைக் மயக்கம் வரது அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ அப்படியெல்லாம் அவங்க வந்து தவிர்க்கலாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸாம் ஹாலில் சாப்பிடாம போயிட்டாங்கன்னா ஹால் சைலண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து வேற எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எல்லா கொஸ்டினும் தெரிஞ்சிருந்தாலும் பசிக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடுச்சுன்னா நம்மளால எழுதவே முடியாது. ஸோ அதை வந்து நம்மளால பார்த்துக்க முடியும். அதனால சாப்பிட்டுட்டே போகலாம். ஸோ எக்ஸாம் ஹால் போகிற பசங்க கன்ஃபார்ம் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சாப்பிடணுன்றீங்க, என்ன சாப்பிடணும்னு 2 பேருமே சொல்லுங்க. அதுதான் நான் சொன்னேன்ல, இட்லி இந்த மாதிரி தோசை ஐட்டம்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டா வந்து இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேனே, இந்த மாதிரி வந்து ஹெவி ஃபுட்ஸாக இல்லாமல் நார்மலாக வந்து இந்த சப்பாத்தி அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. மோஸ்ட்லி இட்லி நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா வந்து அது வந்து ஒரு மாதிரி ஜீரணமாகாது, அந்த மாதிரி எந்த எஃபெக்டும் கொடுக்காது. என்னோட கருத்து என்னன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இந்த ஐஸ்கிரீமு ஜூஸு அந்த மாதிரி எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். 1 மந்த்க்கு முன்னாடியிலேருந்தே இதெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே வரணும். கண்டிப்பாக அப்போ தான் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து நான்வெஜ்ஜஸ் அவாய்ட் பண்ணலாம். சில சமயம் வெளிலேருந்து பசங்க வாங்கி சாப்பிட்றதுலாம் வந்து அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். முக்கியமாக கோல்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிடாம ஃபாலோ பண்ணலாம். இப்போ எக்ஸாம் நடக்கிறது வந்து கோடை காலம்ன்றனால நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ரொம்ப ஹீட்டா எதுவும் எடுத்துக்காம போதுமான அளவுக்கு வந்து ஃபீவர் அந்த மாதிரி எதுவும் வராம பார்த்துக்கிட்டாலே அவங்களுக்கு இப்போ ஏதாவது உடம்புக்கு வந்துட்டுனாலே அவங்க எல்லாமே படிச்சிருந்தாலும் எக்ஸாம் எழுதணும், இப்படி இருக்கே முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ உடம்ப பார்த்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். எக்ஸாம் டைம்ஸில் வந்து நம்ம வந்து கீரைலாம் சாப்பிட்லாம். நல்லா ஞாபக சக்தி இருக்கும். கீரை இதெல்லாம் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி, இப்போ வந்து ஏப்ரல் மந்த் எக்ஸாம்னா மார்ச் மந்த்லேருந்தே இதெல்லாம் வந்து ரொட்டீனாக எடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து பசங்களுக்கு வந்து அந்த கீரை அந்த இதுவெல்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க சாப்பிட ஆரம்பித்தாதான் அந்த ஒர்க் ஆகும். பசங்க வந்து அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை தாண்டி மார்க் எடுக்கணும், காலேஜ் போகணுன்னு இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்களோ பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா டாக்டர் சீட்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி பேசலாமே. இப்போ வந்து மார்க் எடுக்கணும், இவ்வளோ எடுத்தாதான் இது எடுக்க முடியும்னு நினைச்சு ஏம் வச்சு படிக்கிற பசங்க இருக்காங்க. ஆமா, டாக்டர் சீட் வேணும்னா அவங்க வந்து 10th வந்து 400 450 எடுக்கணும், 12th வந்து கட் ஆஃப் வேணும் அப்படின்னு நினைச்சு படிக்கிற பசங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படியும் எதுல போனாலும் எல்லாருமே சக்சஸ் ஆவாங்க தான். ஸோ அவங்க எடுத்த மார்க்கை வச்சு எந்த குரூப் எடுக்க முடியுமோ அந்த குரூப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேபி அந்த குரூப்ல அவன் வந்து 10th வரைக்கும் படிச்சதை விட 11th 12th நிறைய படிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த குரூப் எடுத்துட்டு அதனால அவங்க எடுக்கிறது தான் மார்க். அந்த மார்க் எல்லா மார்க்குமே நல்ல மார்க் தான், படிக்கிறதுனால தான் எல்லாமே வருது
அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க எடுக்கிற மார்க்கை வச்சு அதுக்கப்புறம் மேலே எப்படியும் லைஃப்ல வந்து எந்த குரூப்பை எது எடுத்து படிச்சாலும் நம்ம பண்றது வந்து நம்ம முழு மனசா ஏத்துக்கிட்டு சொல்வாங்கல்ல, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு, அந்த மாதிரி நினைச்சு பண்ணோம்னா எப்படியும் தான் போறோம். கண்டிப்பாக சுபஸ்ரீ சொன்ன மாதிரி மார்க்குன்றது முக்கியம்தான். 10th சர்டிஃபிகேட்டுன்றது லைஃப் லாங் வர சர்டிஃபிகேட். ஸோ அதை அசால்ட்டாக விட்டுற முடியாது. ஸோ கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் வராத மார்க்குக்கெலாம் அழுகக்கூடாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க மார்க் வரலன்னா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அவங்க சொன்னது கரெக்டு தான். மார்க்குன்னு தான் சொல்கிறாங்களே கண்டி. இப்போ வந்து மார்க் மட்டுமே கிடையாது. நிறைய காலேஜஸில் இப்போ 12th படிக்கிற பசங்க பார்த்திங்கன்னா மார்க் மட்டும்லாம் எடுக்குது. இப்போ வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு சீட்ஸ் தராங்க. இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் படிக்கணும்னா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த +1 +2 போர்ஷன்ஸை வந்து அவங்க ஃபுல்லாக எடுக்கணுங்க. பாதி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இந்த +1 போர்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா +1 போர்ஷன்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அந்த கொஷின் ஷீட்டில் பார்த்திங்கன்னா +1 கொஷின்ஸ் தான் இருக்கும். அதனால வந்து +1 அந்த சிலபஸ் ஃபுல்லாக டீச் பண்ணாலே அவங்களுக்கு அந்த போதுமானதாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க 10th 12th அந்த மாதிரி படிக்கும் போது? எந்த மாதிரி படிப்பு இப்படி படித்தேன், காலையில் எழுந்துப்பேன், ஸோ இப்படி சாப்பிட்டேன், ஸோ உங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்லுங்கள். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து 10th படித்த மாதிரி 12th அப்படி இல்லைங்க. 10th வந்து நம்ம வந்து முழு நேரமும் உட்காந்து படித்தேன் அப்படின்னு நான் சொல்லலை. 10th படிக்கிறச்ச எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் படித்தது எனக்கு புரிஞ்சுது, எனக்கு பிடிச்சது, அதனால நான் நிறைய படித்தேன், நல்ல மார்க்கும் எடுத்தேன். ஆனால் இப்போ என்னையே வந்து நான் 12th எப்படி பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் மைண்ட் வந்து டைவர்ட் ஆகுதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா வளர வளர பசங்களுக்கு வந்து டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று வந்துடுது இல்லையா, அதனால வளர வளர அவங்க வந்து மைண்ட்ல வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம், தினமும் ஒரு விளையாட்டு அந்த மாதிரி போயிடுறாங்க. அதனால அவங்க வந்து மார்க் படிக்கிறது அதெல்லாம் குறையுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, இந்த காலையில எழுந்து படிக்கிறது, எப்பயும் புக்கும் கைமா இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. படிக்கும் போது புரிஞ்சு படிச்சதை வச்சுதான் நான் மார்க் எடுத்தேன்னு சொல்லுவேன். இது வரைக்கும் நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில் எப்படி படிக்கணுன்ற நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். ஒருத்தரும் அவங்களோட மனசில் பட்ட நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி காரசாரம் இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விலை தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம்.
அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்ற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Greetings to all our listeners. This is VIT Community Radio 90.8. You are listening to the Silver Lining Show, a ray of hope in the darkest situations. This is Manish Deo signing in. In our last episode, if you can recall, and for all those who missed it, we talked about the severe water crisis our world faces today. If whatever we are facing is serious, the magnitude of what may come in the future if something is not done now will be severe. Humans, being the prime intelligent species on Earth, have shaped the environment to suit their own needs, growth, development, and prosperity. However,
it is our resources which bear the brunt. Instead of being the protecting species in the world, a guardian for everything else that is alive, we exploit our resources to the point of exhaustion. Earth's usable freshwater resources are dwindling in capacity, and it is predicted we will soon run out of a sustainable resource. Will we be able to thwart this problem? Can we turn this around? What do we need to do in order to protect ourselves, to protect our planet? We should start by being responsible. If there is anything we can observe from the patterns of how the world works, everything is related to everything else. Whether it may be the goods we buy or consume, or our activities, our industrialization, our basic necessities, or anything really, everything affects everything else. Somehow or the other, the brunt comes down on our Earth's natural resources, and it is the raw material for everything that we require. By being responsible people and not hopelessly capitalist in nature, we can be saved from an ever-consuming nature. In fact, we can do something to live in a green manner. It is our hunger for more that we need to control. We must rise, but do it sustainably. There are people all around the world who are taking efforts to deal with the world's water crisis. We need more of such people. We need everyone to help in some way, because be it now or in the future, everyone who is alive will face the consequences of what we are doing now. This is a call for everyone to do whatever they can to consolidate our future. There still remains a chance to do that. A ray of hope still shines upon us. Utilize it, capitalize it. Making the most of too much, or rather too little, is something that we see these days now. Some people have developed an idea to deal with this water crisis in a sustainable manner by some very special yet simple means. From a story in the United States of America, we learn about rainwater harvesting from a community organizer, that is Brad Lancaster from Arizona, where the drinking water is carted in exorbitant cost from the Colorado River and pumped from a diminishing aquifer to supply the growing population. In our last episode, we have already discussed the plight of the Colorado River, one of the greatest rivers, one of the most widely used waterways in the world, but which is facing severe existential threats. Lancaster says it is insane that we are spending all these resources bringing inferior water to this place when we have a much higher quality, salt-free rainwater falling from the sky. What we find exciting about the potential of rainwater harvesting is the shift from conventional infrastructure, which is all about drainage of resources, to harvesting and enhancing resources. Lancaster and others are finding new ways to work with what they have in a climate-changing world. Sure, it would be convenient if we could just transfer some of the extra precipitation inundating places like Keene and send it to thirsty places like Santa Fe or Tucson in Arizona. But right now, we can't. So we have to find creative ways to make the most of things, whether it be making the most of limited irrigation water on farms or making the most of stormwater absorption capacity in cities. That is according to Lancaster. Such people are a testament to the fact that climate-smart water management, or rather even environment management, is not only possible but is already happening. While America is learning, the rural Indian has already learned. In fact, the concept of rainwater harvesting and utilization is a very old one, and we find it widespread in India's rural hinterlands. The irony of the situation is indeed laughable. While India's urban areas boast of a large-scale development and people are so prosperous and so on, the expanding concrete jungle has forced the riverways to be diverted.
the natural ponds and lakes to be buried under sand, and basically all nearby water resources have been compromised for the growth of cities. While water is essential to support life, city planning has predominantly been about growing on water bodies by drying them up instead of growing around water bodies and letting them provide water as well as be providers of good looks, provide a good aesthetic ambience to the city. In contrast, water is more or less saved in India's smaller towns and villages. In the places where there is almost no piped water supply, the people truly understand the importance of water because water is not readily available from a tap. To get it, one might have to walk far or wait in long queues at the community well. There, we have learnt that due to necessity, we must make the best of what we have and what we get. This is surprisingly an ancient lesson that we Indians have learnt, although it has been until recently most executed in the rural areas. In the forests, water seeps gently into the ground as vegetation breaks the fall. This groundwater in turn feeds wells, lakes, and rivers. Protecting forests means protecting water's catchments. In ancient India, people believed that forests were the mothers of rivers and worshipped the sources of these water bodies. While in modern ages we might be scientific, there exists a reason to why the people of ancient India behaved in such a manner. It was all about their psychology. Whatever be the reason, whatever be their beliefs, whatever they did, it did conserve the resources of the country and allowed them to survive, to thrive, and become what we are today, that is modern India. The Indus Valley civilization that flourished along the banks of River Indus and other parts of western and northern India about 5,000 years ago had one of the most sophisticated urban water supply and sewage systems in the world. The fact that people were well acquainted with hygiene can be seen from covered drains running beneath the streets of ruins at both Mohenjo-daro and Harappa. Another very good example is the well-planned city of Dholavira on Khadir Bed, a low plateau in the Run in Gujarat. One of the oldest water harvesting systems can be found around 150 kilometers away from Pune along Nane Ghat in the Western Ghats. A large number of tanks were cut in the rocks to provide drinking water to tradesmen who used to travel along this ancient route. Now, this reflects on the mindset of the people then. Not only did they behave in a conserving manner towards nature, but also they were thoughtful about the people and helped them in whatever manner they could. Each fort in the area had its own water harvesting and storage system in the form of rock-cut cisterns, ponds, tanks, and wells that are still in use today. That was the level of their efficiency. In ancient times, houses in parts of western Rajasthan were built so that each had a rooftop water harvesting system. Rainwater from these rooftops was directed into underground tanks. This system can be seen even today in all the forts, palaces, and houses of the region. Underground baked earthen pipes and tunnels to maintain the flow of water, transporting it to distant places, are still functional at Burhanpur in Madhya Pradesh, Golconda and Bijapur in Karnataka, and Aurangabad in Maharashtra. In rural India, even today, the concept of water ponds dug out to store rainwater, underground tanks to store rainwater, mud embankments strategically located near rivers to store excess water from the floods is still in use. All these systems carried on from ancient Indian practices reflect that our ancestors did think about us. They planned for their future. It is up to us whether we plan for our future as well. The stored water from these tanks and so on comes into much use during the dry season, which is known to be almost cruel in India, with the temperatures often rising above 40 degrees Celsius. Take an example. Once Cherrapunji in Meghalaya was famous because it received the largest volume of rainfall in the world. It still does, but ironically,
it experiences an acute water shortage in the other seasons. This is mainly the result of extensive deforestation, and because proper methods of conserving this water are not used. There has been extensive soil erosion, and often, despite the heavy rainfall and its location in the green hills of Meghalaya, one can see stretches of hillside devoid of trees and greenery. People have to walk long distances to collect water. If this is the situation now, what will happen in the future? In the area surrounding the river Ruparil in Rajasthan, on the contrary, this story is very different. This is an example of proper water conservation, how people have tactfully handled the situation. The site does not receive even half the rainfall received by Cherrapunji, but proper management and conservation have meant that more water is available than even in Cherrapunji. Water level in the river began declining due to extensive deforestation and agricultural activities along the banks, and by 1980s a drought-like situation began to spread. Under the guidance of some NGOs, the women living in the area of Rajasthan were encouraged to take the initiative into building johads, which are like round ponds and dams to store rainwater. Gradually, water began coming back as proper methods of conserving and harvesting rainwater. The revival of the river has transformed the ecology of the place and the lives of the people living along its banks. Their relationship with their natural environment has been strengthened, but this is possible only because they had a mindset which was acceptive to this thing. It has proved that humankind is not the master of the environment, but a part of it. If human beings put in an effort, the damage caused by us can be undone. In Australia, we see a river system coming back to life after almost 40 years of very little water flow. That recent flow has started shaping the riverbed, and even the wildlife is returning. Platypus, varieties of fish, insects, and other animals are starting to populate the area. This snowy river is a new river now, one that is entirely dependent on us. As with most rivers in the world today, we humans determine when it flows and by how much. This apparently new snowy river tells us a lot about how our relationship with nature is changing. 100 years ago, the snowy river and the plants and animals dependent on it followed the natural cycles of one of Australia's few snow-fed rivers. Now we humans control the water, struggle to manage our impact on the catchment, and are in the early stages of replicating the natural cycles with all their complexity. Our challenge is to acknowledge and quickly come to terms with this new responsibility. Whether the new snowy river becomes a functioning and healthy river system is now in our hands. In fact, it is not just the snowy river but many others across the world. While the snowy river success story tells us that world water crisis is indeed reversible, it reminds us that power is within us, but for a limited time. We must choose to act now. There is a need for the completion of various irrigation projects undertaken by the Government of India. Also, the much-hyped scheme of interlinking all the major rivers of the country must be brought into action. By strategically and judiciously sharing our water resources without selfish matters in our mind, we can be assured that minimal requirements of the people across the country will be sufficiently dealt with. However, by holding this shared water trapped in certain locations must be avoided. Our country's hydroelectric projects should be dealt with in a different manner. This system should not be entirely dedicated to these schemes. We need to be judicious in the implementation of our own strategies. Declining per capita availability and the threat of river basins turning into water-scarce areas necessitate well-coordinated and planned measures for storing runoff water during the rainy season. In view of these, widely acceptable and area-suitable water conservation measures have to be explored and adopted. Also, it is necessary to strengthen existing
irrigation infrastructure, increase their water use efficiency and productivity, to raise crops requiring less water, make rainwater harvesting mandatory for all, and provide shading with trees, the banks of canals and other reservoirs. Despite the fact that our country gets fairly good rainfall at about 46 inches per year, almost 50% falls within a span of 2 weeks, and 90% of it is lost as a runoff in like 4 months. Only about 15% of this is used for irrigation. If this water is properly stored and efficiently used for sustained surface irrigation, it can enhance agricultural productivity at low cost and reduce excessive pressure on groundwater. Now this is something that we require in India to grow, to rise, to develop, and we as Indians should adopt methods which are sustainable for our development. Over the years, there has been a manifested lack of attention to water legislation, water conservation, water use efficiency, harvesting, recycling, and infrastructure. Current scenario exhibiting number of incomplete projects accompanied by low utilization of irrigation potential already created shows that return on capital invested in creating these facilities is inordinately delayed or almost lost. It is time that India, in her concern for the environment, ecology, social, human, and rights related to water, shifts the subject of water to the concurrent list of our constitution and frames policies that aim at transforming the country via this. We can see that people are there across the world who are dedicated to saving the environment and themselves and even their future generations. It is our job to emulate their methods, to learn from them, to change our attitudes to not only people but the very thing that affects everyone, that is the planet. As a species, we can only reach heights if we make some fundamental changes to our mindset and the way we act. This is a final call to everyone listening to us to stand up and start working with them. Whether it be sharing the ideals of movements like India's very famous Narmada Bachao Andolan, or changes to one's personal lifestyle, or even contributing to water conservation by various activities, we must all do our bit. We have been given a chance, a hope. We have seen how it can bear fruit. The snowy river in Australia is an example of what we can do and achieve. Every cloud has a silver lining. Nature bounces back, and so can we. It is on this positive note that we end today's session. This is Manish Deo signing out, and you were listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations, only on VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. ஆடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல.
பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல உடும்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன ஓம் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன ஓம் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கழுத்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் நில்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூடி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த உள்ள இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. நித்திரை கொள்ளும் நேரமிது சித்திரை பெண்ணே பாடல் தொடு இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு காதலில் மூழ்கும் காலமிது நித்திரை கொள்ளும் நேரமிது தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ
இளங்குயிலின் சதி சூடி மரநிழலில் கவி பாடி கான்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. This song is presented by Spark X Music Band. This song is presented by Spark X Music Band. Hello everyone, this is Silena from VIT Community Radio 90.8 and it is story time and I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps.
Not a beggar, not an invitee either. What is that then that has brought him here? He has walked all the way barefoot up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters. A person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers, was further perplexing to have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work. So I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not so clean pajama draped his lean and droopy shroud. Close cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. "I don't have slippers, Ma." That must have risen a lot of questions in your mind, right? He went on to add, "I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story." An abrupt pause. He began again. "I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My saddest beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid, nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well, and on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings." With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door,
While Mark kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசாப்பூ சேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசாப்பூ சேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயாம், அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயா, அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். அடிபோடி பைத்தியக்காரி, சரியான மறதிக்காரி, அடிபோடி பைத்தியக்காரி, சரியான மறதிக்காரி, நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி, ஏன் நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி. அடி அஞ்சுதமே, அடி ரஞ்சுதமே, அடி அஞ்சுதமே, ஏ ரஞ்சுதமே, அந்த நிலவே நீ தாண்டி, அந்த நிலவே நீ தாண்டி. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசாப்பூ சேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே, அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே, அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. இதய கொள்ளை அடிச்சதனாலே இருவரும் சுத்தவாளிகளே, போலி காதல் போல் நமக்கு முன்ஜாமீன் வேணாமே, காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே, காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே. வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய், வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய். வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசாப்பூ சேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே.
थोड़ी आवारगी, हल्की सी बंदगी, चुटकी पर बेखुदी, जरा सी गफलती, थोड़ी आवारगी, हल्की सी बंदगी, चुटकी पर बेखुदी, जरा सी गफलती, यारों का जो साथ हो, यारों का जो साथ हो, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक। शहरों की गलियों में, चने की फलियों में, लहरों में झाग है जैसे, सिगरी में आग है जैसे, बुलंद है अपनी यारी, हो गम चाहे दुश्वारी, पड़ी जब किस्मत भारी, बांट ली हिस्सेदारी, चाहे जहर का हाला पिया बन के हम प्याला, है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक, वो फटफटी की सवारी, सड़कों पे लहरी मारी, जीने का मरकज यारी, है मौजों की फुलवारी। कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक। இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன், மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும், கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாடினோம், பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம், காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம், கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண்குதிரை மேல நின்று சதிராடினோம், அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே, பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே, கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன்.
கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி. இளையராஜா. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. This song is presented by SparkX Music Band. Yeah.
விடை பெற்றாள் கைமகள் பிறக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியா நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் மறைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய் தீயதை எரித்து கொளுத்து அன்பினை நெருப்பை நிறுத்து எரிந்த தீயதை காற்றோடு அனுப்பிடு நேரம் நல்ல நேரம் மாற்றம் புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும் மார்கழி விடை பெற்றாள் தெய்வங்கள் பிறக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியாம் நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய் This song is presented by Spark X Music Band. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி
மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய், மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய், காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய், மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய், பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய், நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே, நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு, மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய், தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய், விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே, உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும், மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய், மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய், காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய், மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய்.
கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. Welcome to another episode of My Bookshop. Today we have picked up the book Gone with the Wind by Margaret Mitchell and Moby Dick by Herman Melville. Talking more about Gone with the Wind. It is the spring of 1861. Scarlett O'Hara, a pretty southern belle, lives on Tara, a large plantation in Georgia. She concerns herself only with her numerous suitors and her desire to marry Ashley Will. One day she hears that Ashley is engaged to Melanie Hamilton, his frail plain cousin from Atlanta. At a barbecue at the Wills plantation the next day, Scarlett confesses her feelings to Ashley. He tells her that he does love her, but that he is marrying Melanie because she is similar to him, whereas he and Scarlett are very different. Scarlett slaps Ashley and he leaves the room. Suddenly, Scarlett realizes that she is not alone. Red Butler, a scandalous but dashing adventurer, has been watching the whole scene, and he compliments Scarlett on being unladylike. The Civil War begins. Charles Hamilton, Melanie's timid, dull brother, proposes to Scarlett. She spitefully agrees to marry him, hoping to hurt Ashley. Over the course of 2 months, Scarlett and Charles marry. Charles joins the army and dies of the measles, and Scarlett learns that she is pregnant. After Scarlett gives birth to a son, Wade, she becomes bored and unhappy. She makes a long trip to Atlanta to stay with Melanie and Melanie's aunt Pitty Pat. The busy city agrees with Scarlett's temperament, and she begins to see a great deal of Red. Red infuriates Scarlett with his bluntness and mockery, but he also encourages her to flout the severely restrictive social requirements for mourning Southern widows. As the war progresses, food and clothing run scarce in Atlanta. Scarlett and Melanie fear for Ashley's safety. After the bloody Battle of Gettysburg, Ashley is captured and sent to prison, and the Yankee army begins bearing down on Atlanta. Scarlett desperately wants to return home to Tara, but she has promised Ashley she will stay with the pregnant Melanie, who could give birth at any time. On the night the Yankees capture Atlanta and set it afire, Melanie gives birth to her son Beau. Red helps Scarlett and Melanie escape the Yankees, escorting them through the burning streets of the city, but he abandons them outside Atlanta so he can join the Confederate Army. Scarlett drives the cart all night and day through a dangerous forest full of deserters and soldiers, at last reaching Tara. She arrives to find that her mother Ellen is dead, her father Gerald has lost his mind, and the Yankee army has looted the plantation, leaving no food or cotton. Scavenging for subsistence, a furious Scarlett vows never to go hungry again. Scarlett takes charge of rebuilding Tara. She murders a Yankee thief and puts out a fire set by a spiteful Yankee soldier. At last the war ends. Word comes that Ashley is free and on his way home, and a stream of returning soldiers begins pouring through Tara. One such soldier, a one-legged homeless Confederate named Will Benteen, stays on and helps Scarlett with the plantation. One day Will brings terrible news. Jonas Wilkerson, a former employee at Tara and current government official, has raised the taxes on Tara, hoping to drive the O'Haras out so that he might buy the plantation. Distraught, Scarlett hurries to Atlanta to seduce Red Butler so that he will give her the $300 she needs for taxes.
Red has emerged from the war, a fabulously wealthy man dripping with earnings from his blockade running operation and from food speculation. However, Red is in a Yankee jail and cannot help Scarlet. Scarlet sees her sister's beau, Frank Kennedy, who now owns a general store, forges a plan. Determined to save Tara, she betrays her sister and marries Frank, pays the taxes on Tara, and devotes herself to making Frank's business more profitable. After Red blackmails his way out of prison, he lends Scarlet enough money to buy a sawmill. To the displeasure of Atlanta society, Scarlet becomes a shrewd businesswoman. Gerald dies, and Scarlet returns to Tara for the funeral. There, she persuades Ashley and Melanie to move to Atlanta and accept a share in her lumber business. Shortly thereafter, Scarlet gives birth to Frank's child, Ella Lorena. A free black man and his white male companion attack Scarlet on her way home from the sawmill one day. That night, the Ku Klux Klan avenges the attack on Scarlet and Frank ends up dead. Red proposes to Scarlet and she quickly accepts. After a long, luxurious honeymoon in New Orleans, Scarlet and Red return to Atlanta, where Scarlet builds a garish mansion and socializes with wealthy Yankees. Scarlet becomes pregnant again and has another child, Bonnie Blue Butler. Red dotes on the girl and begins a successful campaign to win back the good graces of the prominent Atlanta citizens in order to keep Bonnie from being an outcast like Scarlet. Scarlet and Red's marriage begins happily, but Red becomes increasingly bitter and indifferent toward her. Scarlet's feelings for Ashley have diminished into a warm, sympathetic friendship, but Ashley's jealous sister India finds them in a friendly embrace and spreads the rumor that they are having an affair. To Scarlet's surprise, Melanie takes Scarlet's side and refuses to believe the rumor. After Bonnie is killed in a horse riding accident, Red nearly loses his mind and his marriage with Scarlet worsens. Not long after the funeral, Melanie has a miscarriage and falls very ill. Distraught, Scarlet hurries to see her. Melanie makes Scarlet promise to look after Ashley, and Scarlet realizes that she loves and depends on Melanie and that Ashley has been only a fantasy for her. She concludes that she truly loves Red. After Melanie dies, Scarlet hurries to tell Red of her revelation. Red, however, says that he has lost his love for Scarlet and he leaves her, grief-stricken and alone. Scarlet makes up her mind to go back to Tara to recover her strength in the comforting arms of a childhood nurse and slave Mammy, and to think of a way to win Red back. Alright, Anne, so can you tell us something about the author of this book? Margaret Mitchell was an American author and journalist. One novel by Mitchell was published during her lifetime, the American Civil War era novel, Gone with the Wind. For it, she won the National Book Award for Most Distinguished Novel of 1936 and the Pulitzer Prize for Fiction in 1937. In more recent years, a collection of Mitchell's girlhood writings and a novel she wrote as a teenager, Lost Lesson, have been published. A collection of articles written by Mitchell for the Atlanta Journal was republished in book form. So, Anne, what do you think is the theme of this book? The transformation of Southern culture. Gone with the Wind is both a romance and a meditation on the changes that swept the American South in the 1860s. The novel begins in 1861, in the days before the Civil War, and ends in 1871, after the Democrats regained power in Georgia. The South changes completely during the intervening years, and Mitchell's novel illustrates the struggles of the Southern people who lived through the Civil War era. The novel opens in pre-war Georgia, where tradition, chivalry, and pride thrive. As the Civil War begins, the setting shifts to Atlanta, where the war causes the breakdown of traditional gender roles and power structures. When the South loses the war and the slaves are freed, putting a stop to the Southern way of life, the internal conflict intensifies. White men fear black men, Southerners hate profiteering or domineering Northerners, and impoverished aristocrats resent the newly rich.
Mitchell's main characters embody the conflicting impulses of the South. Ashley stands for the old South, nostalgic and unable to change. He weakens and fades. Red, on the other hand, opportunistic and realistic, thrives by planting one foot in the old South and one foot in the new, sometimes even defending the Yankees. So, who is your most favorite character in the book? Scarlett O'Hara, the novel's protagonist. Scarlett is a pretty, coquettish Southern belle who grows up on the Georgia plantation of Tara in the years before the Civil War. Selfish, shrewd, and vain, Scarlett inherits the strong will of her father Gerald, but also desires to please her well-bred, genteel mother Ellen. When hardships plague Scarlett, she shoulders the troubles of her family and friends. Scarlett's simultaneous desire for the Southern gentleman Ashley and the opportunistic new Southerner Red Butler parallels the South's struggle to cling to tradition and still survive in the new era. So, who would you say is your second most favorite character? Red Butler, Scarlett's third husband and a dashing, dangerous adventurer. Expelled from West Point and disowned by his prominent Charleston family, Red becomes an opportunistic blockade runner during the war, emerging as one of the only rich Southern men in Atlanta in the war. Red proves himself a loving father, at times a caring husband. Though he loves Scarlett, his pride prevents him from showing her his love, and it even leads him to brutality. Candid, humorous, and contemporary of silly social code, Red exposes hypocrisy wherever he goes. He represents post-war society, a pragmatic, fast-paced world in which the strong thrive and the weak perish. Thank you, Anne. I shall now move on to the book Moby Dick. Moby Dick is a 600-plus page book and earns its status as a classic not by presenting a nuanced epic plot or by devoting itself to absolute verisimilitude in its portrayal of the world, but by sheer bravado and a ubiquity matched only by the character of the title itself. Moby Dick reaches out all regions of the intellect and occupies them in a way that few have come close to doing since. Ishmael, the narrator, announces his intent to ship aboard a whaling vessel. He has made several voyages as a sailor, but none as a whaler. He travels to New Bedford, Massachusetts, where he stays in a whaler's inn. Since the inn is rather full, he has to share a bed with a harpooner from the South Pacific named Key Keg. At first, repulsed by Key Keg's strange habits and shocking appearance, Ishmael eventually comes to appreciate the man's generosity and kind spirit, and the two decide to seek work on a whaling vessel together. They take a ferry to Nantucket, traditional capital of the whaling industry. There they secure berths on the Pequod, a savage-looking ship adorned with the bones and teeth of sperm whales. Peleg and Bildad, Pequod's Quaker owners, drive a hard bargain in terms of salary. They also mention the ship's mysterious captain Ahab, who is still recovering from losing his leg in an encounter with a sperm whale on his last voyage. The Pequod leaves Nantucket on a cold Christmas day with a crew made up of men from many different countries and races. Soon the ship is in warmer waters, and Ahab makes his first appearance on deck, balancing gingerly on his false leg, which is made from a sperm whale's jaw. He announces his desire to pursue and kill Moby Dick, the legendary great white whale who took his leg, because he sees this whale as an embodiment of evil. Ahab nails a gold doublet to the mast and declares that it will be the prize for the first man to sight the whale. As the Pequod sails towards the southern tip of Africa, whales are sighted and unsuccessfully hunted. During the hunt, a group of men, none of whom anyone on the ship's crew has seen before on the voyage, emerges from the hold. The men's leader is an exotic-looking man named Fedallah. These men constitute Ahab's private harpoon crew, smuggled aboard in defiance of Bildad and Peleg. Ahab hopes that their skills and Fedallah's prophetic abilities will help him in his hunt for Moby Dick. Pequod rounds Africa and enters the Indian Ocean. A few whales are successfully caught and processed for their oil. From time to time, the ship encounters other whaling vessels. Ahab always demands information about Moby Dick from their captains.
One of the ships, the Jeroboam, carries Gabriel, a crazed prophet who predicts doom for anyone who threatens Moby Dick. His predictions seem to carry some weight, as those aboard his ship who have hunted the whale have met disaster. While trying to drain the oil from the head of a captured sperm whale, Tashtigo, one of the Pequod's harpooners, falls into the whale's voluminous head, which then rips free of the ship and begins to sink. Queequeg saved Tashtigo by diving into the ocean and cutting into the slowly sinking head. During another whale hunt, Pip, the Pequod's black cabin boy, jumps from a whaleboat and is left behind in the middle of the ocean. He goes insane as a result of the experience and becomes a crazy but prophetic jester for the ship. Soon after, the Pequod meets the Samuel Enderby, a whaling ship whose skipper, Captain Boomer, has lost an arm in an encounter with Moby Dick. The two captains discuss the whale. Boomer, happy simply to have survived his encounter, cannot understand Ahab's lust for vengeance. Not long after, Queequeg falls ill and has the ship's carpenter make him a coffin in anticipation of his death. He recovers, however, and the coffin eventually becomes the Pequod's replacement lifebuoy. Ahab orders a harpoon forged in the expectation that he will soon encounter Moby Dick. He baptizes the harpoon with the blood of the Pequod's 3 harpooners. The Pequod kills several more whales. Issuing a prophecy about Ahab's death, Fedallah declares that Ahab will first see 2 hearses, the second of which will be made only from American wood, and that he will be killed by hemp rope. Ahab interprets these words to mean that he will not die at sea, where there are no hearses and no hanging. A typhoon hits the Pequod, illuminating it with electrical fire. Ahab takes this occurrence as a sign of imminent confrontation and success, but Starbuck, the ship's first mate, takes it as a bad omen and considers killing Ahab to end the mad quest. After the storm ends, one of the sailors falls from the ship's masthead and drowns, a grim foreshadowing of what lies ahead. Ahab's fervent desire to find and destroy Moby Dick continues to intensify, and the mad Pip is now his constant companion. Pequod approaches the equator, where Ahab expects to find the great whale. The ship encounters 2 more whaling ships, the Rachel and the Delight, both of which have recently had fatal encounters with the whale. Ahab finally sights Moby Dick. The harpoon boats are launched, and Moby Dick attacks Ahab's harpoon boat, destroying it. The next day, Moby Dick is sighted again, and the boats are lowered once more. The whale is harpooned, but Moby Dick again attacks Ahab's boat. Fedallah, trapped in the harpoon line, is dragged overboard to his death. Starbuck must maneuver the Pequod between Ahab and the angry whale. On the 3rd day, the boats are once again sent after Moby Dick, who once again attacks them. The men can see Fedallah's corpse lashed to the whale by the harpoon line. Moby Dick rams the Pequod and sinks it. Ahab is then caught in a harpoon line and hurled out of his harpoon boat to his death. All of the remaining whale boats and men are caught in the vortex created by the sinking Pequod and pulled under to their death. Ishmael, who was thrown from a boat at the beginning of the chase, was far enough away to escape the whirl, and he alone survives. He floats atop Queequeg's coffin, popped back up from the wreck, until he is picked up by the Rachel, which is still searching for the crewmen lost in an earlier encounter with Moby Dick. So, alright Sanjana, can you tell us something about the author? Herman Melville was born in New York City on August 1st, 1819 to Alan and Maria Gansworth Melville. In the mid-1820s, young Herman fell ill to scarlet fever, and though he regained his health not long after, his vision was left permanently impaired by the illness. In 1841, Melville embarked on a sea voyage. He was hired to work aboard the Acushnet, a whaling ship. His subsequent journey would last nearly 3 years and spur the creation of his first novel, typed according to the book in 1842. The Acushnet arrived at the Marquesas Island in Polynesia, where Melville and a crewmate deserted the ship and soon after were captured by local cannibals. The two spent nearly 4 months as captives before escaping and boarding another whaling ship, the Lucy Ann, working as part of its crew according to Melville's literary account. It was much later in life that Melville wrote his most popular work, Moby Dick.
initially titled The Whale, which was first published in 1851. Moby Dick, categorized as American romanticism, is based on both Melville's years of experience aboard whale ship and the real-life sinking of the Essex whale ship. Traveling from Nantucket, Massachusetts to South America, a 2.5-year journey at the time, the Essex reportedly met its doom in the middle of the Pacific Ocean in November 1820, when a sperm whale turned on the ship, attacking it and causing it to sink. The ship's crew, adrift in their small whaleboats, faced storms, thirst, illness, and starvation, and were even reduced to cannibalism for survival. However, succeeding in one of the great open-world journeys of all time, the few survivors were picked up off South America. Their story spread widely in America in the 19th century, eventually provided inspiration for Melville's Moby Dick. Moby Dick has received commercial and critical acclaim for nearly a century. However, Melville didn't live to witness that success. In fact, the book didn't bring him any wealth or respect during his lifetime. Early critics were unimpressed by the novel. An 1851 article in the Illustrated London News called it Herman Melville's last and best and most wildly imaginative story, and a testament to his reckless imaginative power. The article went on to note Melville's great aptitude for quaint and original philosophical speculation, degenerating, however, too often into rhapsody and purposeless extravagance. Readers weren't enamored either, according to book sales. Only about 500 copies of Moby Dick were reportedly sold in the United Kingdom following its release, nearly 25% less than Melville's type. On September 28, 1891, Melville died of a heart attack in New York City. Several years after his death, many of his books were reprinted, including Moby Dick, and his name began slowly gaining traction in the literary world. By the early 1920s, Melville had become a well-known figure among readers and critics alike. Today, Herman Melville is regarded as one of America's greatest writers, and Moby Dick is considered not only a classic American novel, but a literary masterpiece. So tell me, what did you like about the book? The first 80 pages presents itself as a charming, funny, intriguing tale of life in whaling. Melville writes very well and has some brilliant prose and pacing, but he slowly unwinds the book into wider and wider circles of pedantry, indulgence, and esoteric ramblings that more than try your patience. Ahab, the most well-known character from the book, can't be mentioned on more than 80 of the 480 pages of the edition I read. The majority of the book is a whaling manual of sorts with encyclopedia-like entries and opinion essays on various aspects of whales, whaling, and seafaring culture. Melville also shifts narrative from wildly in the book. Sometimes he's Ishmael, sometimes he's Melville, sometimes he's a sort of movie-style narrator. Ishmael represents Melville at his most rhetorically brilliant, philosophically searching, and comically on target. So, what are the other books written by Melville? The writings of Herman Melville, also known as the Northwestern Newbery Edition, brings together all of Melville's writings in 15 volumes, 13 of which have appeared as of 2014. The edition consists of 9 volumes with book-length prose works, 1 volume with a book-length epic poem, 1 volume collecting the short fiction and other prose pieces, 1 volume of correspondence, and 1 volume of travel journals. 2 volumes of poetry have yet to be published. Of these, 7 books were published between 1846 and 1853, 7 more between 1853 and 1891, and 1 in 1924. Melville was 26 when his first and had been dead for 33 years when his last books were published. At the time of his death, he was on the verge of completing the manuscript for his first novel in 3 decades, Billy Budd, and had accumulated several large folders of unpublished verse. Some of his other books are Typee, A Peep at Polynesian Life, Omo, a narrative of adventures in the South Seas, Mardi and a Voyage Thither, Red Burn, his first voyage, White Jacket or The World in a Man of War, Moby Dick or The Whale, Pierre or The Ambiguities, Isle of the Cross, Bartleby the Scrivener, The Enchantadas, and Benito Cereno. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another 2 interesting lovely books picked up from my bookshop.
meet you guys next week. Till then, bye and take care. So this is Anne signing off. And this is Sanjana signing off as well. From VIT Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு நான் சொல்வேன், நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன், நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு நான் சொல்வேன், நான் தமிழன். அவ்வை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாமன் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான். என்றுமான குரல் வரையில் வீரமிசையின் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உய்யும் தமிழன் நான். தமிழா கணனி யுகத்தின் தலைவா, நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா, நீ தமிழன். வானில் பறந்திடும் நண்பா, அணு ஆய்வின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா, நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் நலமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ. தேசம் மாறி போகும், திசைகள் கூட மாறும், என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ. தமிழா உலக நாயகன் தமிழன், நாம் இசையின் புயலும் தமிழன். சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன், கடும் யுத்த களங்களின் சூரன். வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். திரகடல் பலவை கண்டதும் திருவியல் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழர் ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில். தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் தமிழா 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 தமிழா. தமிழா 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 தமிழா. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். உணவே மருந்து எனும்
உயரிய கோட்பாட்டில் இயங்குவது நமது சமூகம். உணவினை கட்டுப்படுத்துவதன் மூலமே நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற உயரிய கோட்பாடு நமது சமூகத்தின் கோட்பாடு. இன்று உணவின் வழி ஏராளமான நச்சு நமது உடலில் சேருவதும் அதனால் ஏராளமான நோய்களுக்கு ஆட்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கேள்விப்பட்டது அறிந்தது தாய்ப்பாலிலும் விஷம் கலந்திருக்கின்ற உண்மைதான். இதற்கு காரணம் அந்த தாய் எடுத்துக்கொண்ட உணவில் இருந்த நச்சுத்தன்மைதான் என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்தின. இன்றைய காலகட்டத்தில் நச்சில்லாத உணவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயிகள் பல சங்கடங்களுக்கு இடையில, பல கடுமையான உழைப்புக்கு இடையில உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித ரசாயன உரத்தையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கிறார்கள். காய்கறிகள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதே போலவே சிறுதானிய வகைகள் அனைத்தையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு அளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு மேடையாக மக்கள் நலச்சந்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் நலச்சந்தை வழியாக மக்களுக்கு நேரடியாக இந்த ரசாயன உரம் கலக்காத உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதே போலவே சிறுதானியங்கள் கிடைப்பதற்காக மக்கள் நலச்சந்தை என்கின்ற ஒரு எளிய சந்தையினை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஆரோக்கியமானவைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் இந்த சந்தை இயங்குகிறது. இது ஒரு தனித்துவமான சந்தை. இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் வாரச்சந்தை மற்றும் மாதச்சந்தை வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரச்சந்தையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதற்கான தொடர்பாளர் டி ராஜேஷ், 7092629395. இவரை தொடர்பு கொண்டு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர மாதம் ஒரு முறை சிறப்பு சந்தையாக மக்கள் நலச்சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் அவசியம் வாருங்கள். அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lectures, we are going to listen to the short lecture on Importance of Mathematics in Daily Lives, delivered by Professor Sandeep, VIT University.
I'm Dr. Sandeep from Department of Mathematics, VIT University, Vellore. Today I would like to share my views on importance of mathematics in daily life. Generally, we heard the common questions like why we need to learn mathematics, what is the use of this study, and it's very hard to learn, etc. But the importance of mathematics cannot be questioned. Mathematics finds its applications in the field of science, technology, economics, business, commerce, and computer design and functioning. These fields may be advanced applications for the layman. However, an even simple common man finds his maths useful in day-to-day life. For example, consider a housewife going for grocery shopping. She would need to add up the total value of the things she bought and she pays the store teller. She needs to calculate how much change should she ask for back. All that involves maths. The importance of mathematics can be mainly categorized into two parts. The first is that it helps the man progress in the field of science and technology, and the second is that helps us to understand exactly how our universe works. For the common man, knowledge of mathematics helps him in his personal development, not just at his workplace, but also enhancing his mental abilities. The mathematics helps the common man to understand how the world around him functions. It also helps him realize how the things can be changed for his betterment. The mathematical tools that he use in purpose could logical reasoning, problem solving ability, basic arithmetic, etc. Basically, it is the ability to think from various viewpoints that helps him the most, and that itself a part of mathematics. Mathematics is related to understanding structure and pattern. It is used to logical analysis, make the relevant calculations, and eventually to deduce conclusions. Practicing mathematics helps a person to develop the ability to imagine various situations. Since it helps our imagination, it helps get rid of factors that are less relevant or irrelevant to situations. So we can think more clearly and our thought process become more logic based rather than intuition based. In simple words, in our day-to-day life, we need to think more with our mind than with our heart, and mathematics helps us to do just that. All the great civilizations of the past rose because of mathematics. Every great scientific discovery was preceded by a corresponding breakthrough in mathematics. Look up the history of Einstein's theory of relativity, the Lorentz transformation, and Minkowski's unified space-time model. Many discoveries in physics were predicted by mathematics before they were observed experimentally. If we see in some applications like computer games, many computer games use 3D graphics, moving animating these on a two-dimensional screen, as well as rendering colors, light and shadows. All this requires vectors, matrices, and many other concepts from linear algebra and 3D geometry. Computer games also have to create realistic water and animate moving and colliding physical objects. They often use numerical solutions to the appropriate partial differential equations such as Navier-Stokes equations which model the fluids. Generally, computer games have to generate random numbers to make the game more interesting and model the artificial intelligence of virtual players. This would not be possible without advanced mathematics. If you observe the reading CDs and DVDs, data on CDs and DVDs is stored in the surface of the discs, is more than 10 times smaller than the width of the human hair. Scratches and dust on the surface of the disc can destroy the information they encode. This should mean that DVD or CD should not play correctly or not at all. Mathematics can help to solve this problem. Data stored on disks is encoding using Reed-Solomon codes. These are designed in a way that even if parts of the data is missing or incorrect, computers can use the remaining data to find the correct errors to fill the gaps. In this case, cross-interleaved Reed-Solomon codes used for CDs and DVDs are based on the polynomials over finite fields. If we take search engines, nowadays, billions of people use internet every day. One of the reasons is that the internet makes it so easy to find information quickly. For example, using search engines like Google, in order to find the most useful websites and display them at the top, Google represents all pages in the internet in gigantic matrix. The matrix knows about how the various websites are linked
and you can use linear algebra, probability, and graph theory to find the most popular sites. Google uses mathematics for many other of its services also. Finding direction in maps, spam detection in Gmail, voice recognition in Android, text recognition when scanning books, compressing YouTube videos, detecting faces in images, or translating text also. If you take robotics, like groups can be used to find the most efficient way to maneuver a robotic arm. Coming to satellite navigation. To determine any location on Earth, satellite navigation system like GPS use signals from satellites. These signals are extremely accurate times. By finding their delay, a computer can calculate how far away the satellites are. If you know the distance from the least 3 different satellites and the position of the satellites, we can find the unique and exact position of the receiver on Earth. For accuracy, we have to take account of numerous physical issues. According to special relativity, time moves faster for the satellite because it's moving so fast, and slower because it is further from the Earth's gravitational field. Both effects are tiny and understandable in everyday life. But without taking these effects into account, GPS receivers would accumulate an error of 10 kilometers per day. Metrics are the mathematical generation of measuring distance. Because of the general relativity, GPS receivers have to use the Kerr metrics to calculate distances rather than the usual Euclidean metric. And we are all well known about the MRI scanners. Generally, MRI scanners can create 3-dimensional images of the human body by taking countless 2-dimensional snapshots from different directions. The process of recovering the original 3-dimensional model using these snapshots is called tomography, and it won't work without advanced mathematics, such as random transforms. We have to agree that mathematics is quite literally saving our lives. Coming to finance and banking, in financial mathematics, traders can buy or sell stocks in a company. Commodities like oil and gold, overdrives, which are virtual goods whose practices are derived from the change of order things. For example, you can buy options which could allow you to buy or sell a stock at a particular price at some point in future if you still want to at that time. Financial analysts have too many different mathematical tools to help them to make better decisions. For example, statistical models to analyze historic economic data, or probability and stochastic calculus to predict the behavior of the financial markets. Particularly famous is the Black-Scholes equation, a partial differential equation used to find the correct value of derivatives. Unfortunately, mathematics is often used unwisely in finance. If you're coming to predicting the weather is fantastically complex system with billions of molecules interacting. This makes predicting the weather an incredibly difficult task, even using the expensive works of weather stations, satellites, and the world's largest supercomputers. But even tiny differences in measurements and simulation parameters can have great effect on these predictions. Therefore, it is still impossible to accurately predict the weather more than a few weeks in advance. But the accuracy of mathematics models and speed of computers will only improve in the future. Coming to measuring climate change. Climate change may be one of the great challenges which humanity have facing nowadays. Particularly important is the melting of polar ice caps, which has significant impact upon the global sea level and climate. Unfortunately, satellite images from above give limited information regarding the state of the entire ice shield or process underlying their melting. Probability and statistics can be used to analyze environmental data, for example, ice thickness and composition. At the time, complex mathematical models using differential equations and thermodynamics can help scientists to understand the interaction of wind, sea ice, ocean currents, and heat transfer. If we take a design of roller coaster, designing roller coaster is not easy. They have to be exciting but not jerky, fast but able to brake quickly, and most importantly, they have to be safe. Mathematics can be used to calculate the forces acting on roller coaster trains as they gain momentum and the structural support need to support these forces. Mathematical equations
and calculus can be used to calculate the shape of the smooth track, including loops, crack screws, and many other features. If we discuss about digital music, music and sound consist of waves, small vibrations of instruments, loudspeakers, air molecules, and our ear. These waves can be stored on the CD as a string of numbers by taking samples at short time intervals, usually 44,100 times per second. This is a lot of numbers and the reason why the CD often as large as 700 MB. Sound waves are the combination of many waves with different frequencies. While all the frequencies stored on a CD, our ear and only hear the certain range. The mathematical Fourier transforms allows us to split the complex sound wave into many simple sine waves with different frequencies. Audio formats like MP3 only keep the frequencies which are audible to humans, thus making the files much smaller. To reduce the file size even further, you can use Hoffman codes which analyze the digital content of music and make sure that common parts encoded using less space than rare parts. Without mathematics, there would be no iPods, specify no iTunes. Even more mathematics is used for digital music editing, such as equalizing, reverb, noise reduction, and mixing. Now, mathematics in crowd control. Large crowds at sports matches, concerts, festivals, or religious events are inherently dangerous. There are countless examples of tragic accidents in the past, and it is extremely difficult to predict the behavior of crowds in these cases. The moments of every human depends upon the moment of all the others in their immediate surrounding. This is similar to the way in which the motion of water and air molecules depends on the motion of surrounding molecules. It is completely fluid dynamics. Analyzing the complex behavior of crowd dynamics using mathematics and computer simulations has the potential to reduce the likelihood of accidents in the future. If we understand how the local changes in human behavior and architecture affect a crowd as a whole. If we take a rocket and satellites, before a rocket reaches space, it has to overcome the enormous gravitational pull of the Earth. This is only possible with sufficient speed and fuel. More fuel makes the rocket heavier and harder to accelerate, but the weight of the fuel also decreases during the flight. These and many other factors have to be taken into account when designing the rocket and modeling their flight path. It's not rocket science, it's mathematics. In space, the motion of rockets and satellites is still governed by gravity. In order for space shuttles to meet up with ISS, GPS, and television satellites to be in the right place at the right time, and for lunar models to be able to land on the motion, we need to differential equation and spherical geometry. Once a rocket or satellite is launched, scientists on Earth have to communicate with it. But the long distance means that received signals contain noise, many small errors, which makes data unreliable or even unusable. Mathematics presents various clever algorithms to encode data in a way that you can detect, even correct, a certain amount of these errors after transmission. Now, mathematics in crime prediction. If you have seen the TV series Numbers, you will remember many ways in which mathematics was used by the FBI. And while most of these examples were made up, mathematics does the real applications when mapping, predicting, and preventing crime. For example, the behavior of burglar could be modeled as a random walk, thus allowing for more effective police patrols. Mathematics can also work with LAPAD to understand the development and dynamics of crime hotspots. Using probability, statistics, and swarm dynamics, they found that there are two kinds of hotspots which react very differently on police investigation. If we take transport networks, every day there are around 50,000 commercial airline flights. All planes, all luggage, every crew, and all passengers have to be at the right place at the right time. And planes need to be served and refueled. Most importantly, planes cannot crash when arriving at any of the busy airports. This is incredibly complex logistic challenge, impossible without mathematics and operation research.
In addition, airlines want to save money by creating a more effective network in which planes take the best possible routes and which planes are never idle, empty, or out of service. This can be done by using algorithms from graph theory. Similar challenges arise when scheduling trains, business, mail delivery, or emergency services. Now, maths in military and defense. In addition to providing the framework for designing new technologies and weapons or solutions to logistical problems like transportation of soldiers, weapons, and food, mathematical models can be used to develop and simulate complex military stages. These simulations might involve game theory, statistics, or probability. In recent years, cyber warfare has become incredibly important for counterintelligence, industrial epigons, terrorism, sabotage. Organizations like NSA, CGHQ develop and attempts to break secret codes, cryptography, and Enigma are very useful in these fields. Mass in internet and phones. Both internet and phones lines from gigantic network which allows users to exchange data, whether websites or calls. All users are connected by the countless links which have a certain capacity. When you make a phone call or request, a website or network operators have to find a way to connect sender and receiver without exceeding the capacity of any individual to link. Without the mathematics of queuing theory, it would be impossible to guarantee a reliable service. Mathematical models using Poisson process all but guarantee that you will hear a dial tone when making a phone call. Routing internet connections is much more difficult. Requests arrive at an unpredictable rate and have to more variable duration. This lead to the development of packet switching. All the data is split into small packets which are transmitted independently. This makes the network more efficient and robust. But occasionally routers becomes overloaded with too many packets and the connection fails. Some believes that mathematics fractals can help to create much more reliable internet service in the future. Coming to public key cryptography. Whenever you send an email or use your credit card online, secret information has to be exchanged between your computer and the web server. Mathematics can be used to encrypt this information so that third party cannot read and misuse it. The receiving computer thinks of two very large prime numbers, usually it is more than 100 digits, and publishes their product. The sending computer uses this product to encrypt the message and sends to its receiver. However, to go backwards and decrypt the message, you not only need to know the product but also original primes. It is extremely hard to factorize numbers of the size, which means that to read the message you must already know the original primes and only receiving computer does it. This process is called RSA. After its inventors Rivest, Shamir and Adelman is used everywhere in the world, from banking to cell phone messages. Search for alien life. Primes are the universal building blocks of numbers, not just on the earth but everywhere in the universe. If radio signals from space contains the sequence of prime numbers like 2, 3, 5, 7, 11 and so on, they would almost indicate a non-natural origin and could be starting point for communication with alien life. A famous signal sent from Earth into space, the Ericbo message, consists of a long string of zeros and ones. The length of this message is product of two prime numbers, 23 into 73, that is 1679, which should be prompt alien astronomers to reassemble the zeros and ones into rectangular image with sides 23 and 73. Mathematics can also help estimating the number of extraterrestrial civilizations which we might get to know at some point in the future using the Drake equations. By considering and estimating many different factors, you can calculate there could be between 1,000 and 10 million planets in our Milky Way which are inhabited by intelligent life. Taking cosmology. This may be not actual real life application, but mathematics is used in almost every kind of scientific research. One example is cosmology.
where mathematical equation can model the evaluation of the universe from the Big Bang until today, and even predict what will happen in the universe in the future. Our universe is expanding at a rapid speed, and the rate of expansion follows the Friedman equations, which can be deduced from Einstein field of equations of gravitation. The fate of the universe depends upon the amount of matter in the universe, and astronomical observations suggest the existence of dark matter and dark energy. Mathematicians also use supercomputers to model the universe very shortly after Big Bang. These applications of mathematics may not seem useful today, but they can almost certainly be used in technology at most some point in the future. Now, these are very few applications we discussed now. Till we have many to discuss, I'll meet you again with more applications in future. Thank you. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on Operating System, delivered by Professor Praveen Kumar Reddy, VIT University. I am Professor Praveen Kumar Reddy from VIT University. Today, we are going to discuss the topic called as an operating system. In operating system, we are going to discuss about the memory management techniques. Okay, before going to the memory management, first of all, we are going to discuss about the definition of operating system. Operating system is nothing but it acts as an interface between the user and hardware. The basic definition given by the so many authors about the operating system is nothing but it acts as a resource management, provides a set of utilities, controls the program. Why it is called as a resource management? Resource manager is nothing but for every program, suppose if you want to execute anything, you want some resources like CPU, memory, like that. So operating system is the one who will provide the resources for you to execute the program. This is the definition of operating system. Now coming to the memory management. First of all, what is meant by memory? Memory is nothing but a storage. There are two types of memories. One is primary memory, another is secondary memory. The examples of primary memory are nothing but main memory, RAM, ROM, cache and registers. Whereas for the secondary memory, the examples are hard drive, pen drive, like that. For example, in order to execute any instruction in a program, the program must be brought into the main memory. This is the basic first step that should be done in order to execute one program. Operating system will check whether the main memory is free or not. If the main memory is free, then only it will allow the programs to execute. Now we should know the difference between what is the program and a process. Process is nothing but a program under execution, whereas the process will be in active state, whereas the program is in passive state. Coming to the memory management, operating system is a memory manager. Memory manager is nothing but checks whether main memory is free or not. If the main memory is free, then only it will allocate some memory to the process. The abstract view of the memory will be like this. The memory will be organized in the form of words. The total capacity of the memory will be given to the 2 to the power of n bits. Why I have called as n bits is nothing but, for example, if you take the address in bits, suppose it is a 16-bit address, then the total memory locations will be 2 to the power of 16 memory locations will be there. Means that is 2 to the power of 16 address locations will be there. That is the total capacity of the memory. Operating system is the memory manager outside. What are the functions and goals of the operating system? First of all, the functions we are going to discuss. The operating system allocates the memory for the program. It will protect the program. Means nothing but there are operating main memory will be divided in the two forms. One is user area and another is operating system area. There are some restrictions that the user area should not enter into the operating system area, and operating system area program should not enter into the user area. So operating system functions like that in protecting the user area should not enter into the main operating system area. The another function is nothing but free space management. Another function is nothing but deallocation of memory. Coming to the goals, first goal of the operating system is to effectively utilize the space. Then another goal is run large programs in a small memory. Then there are different memory management techniques. We are going to discuss different memory management techniques. There are two types of memory management techniques. One is contiguous memory allocation and another is a non-contiguous memory allocation. Here in contiguous memory allocation, the entire program is stored in the contiguous memory locations. Means, for example, if you want to execute one program,
The entire program must be brought up into the main memory. That too, the memory location, free location should be in continuous. Otherwise, the program will not be allowed to enter into the main memory. This is one of the drawbacks. There are different types of contiguous memory management techniques. I will give you the examples. One is overlays, another one is partitioning. Because there are so many drawbacks of continuous memory allocations, then we are going to the non-contiguous memory allocation. What is meant by non-contiguous memory allocation? Here in non-contiguous memory allocation, the program is partitioned and distributed in the memory. For example, the program is of large size, but the memory is not in a contiguous. So the program will be partitioned and the program will be allocated wherever the free space is there. For example, there are different types of examples of non-continuous. One is paging, segmentation, and virtual memory. Coming to the contiguous memory, the partitioning will be of two types. One is fixed partition, another is the variable partition. Here, I discussed that the main memory will be divided into two parts. One is operating system area, and another is the user area. Whereas coming to the fixed partition, here the number of partitions are fixed, means memory user area will be divided into fixed number of partitions. Like that, for each partition, only one process should be executed. One process should be resided. The operating system will provide the security in such a way that the user program should not enter into the operating system program. Coming to the partition allocation policies. For each partition, there are some partition allocation policies. Like that, which partition should be allocated to which process. Like that, there are some examples. First is nothing but first fit. First fit is nothing but allocate the process in the first big free space. For example, if you take that, suppose you are having some memory which is divided into operating system area and user area. For example, the first partition is of size 50 KB. Second partition is of size 120 KB. Third partition is of suppose size 200 KB. Now the request of 120 KB came. Then the operating system will allocate, for using the first fit means check the first partition. It is of 50, so it is not enough. So it will come to the next partition. It is of 100. It is also not suitable. Then it will come to the 200. So it will allocate the 200 for this partition. Coming to the best fit. Best fit is nothing but allocates the smallest big enough free partition. Here, suppose if you take the request of size 90 KB. First it will check 50 KB is not free, is not big. It will go to the next. Then it will check the 100 is enough or not. So the 100 KB is enough to execute 90 KB. So it will allocate that 100 KB. This is nothing but best fit. Coming to the worst fit, it allocates the largest big free partition. So there are so many drawbacks of this fixed partition. What are the drawbacks is nothing but here loss of memory will be more. There are two types of loss of wastage of memory. One is internal fragmentation and external fragmentation. What is meant by internal fragmentation? Internal fragmentation is nothing but suppose one program is allocated to one area, one partition. If suppose one partition is of size 50 KB, the program size is of 40 KB. So the remaining 10 KB will not be allocated to other partitions. Because we have mentioned here in partition, for one partition only one program should be there. So this is one of the drawback. Here internal fragmentation is more when compared to the external fragmentation. What is meant by external fragmentation? External fragmentation is nothing but having sufficient memory but not able to execute. For example, if you take the partition of size 50 KB, 100 KB and 150 KB. Suppose 50 KB and 150 KB is free. Now total free space is of 200 KB. A program of size 130 KB came, but you are not able to execute because the memory is not in contiguous manner. So the drawback is nothing but here having sufficient memory, but I am not able to execute. This is one of the drawback of external fragmentation. This is nothing but external fragmentation. So in order to overcome all this one, some another techniques came, nothing but non-contiguous memory allocation. The architecture of non-contiguous memory allocation will be like this. First of all, the CPU will be there. The CPU will generate the logical address. Then it will maps to the memory management unit will be there. From the memory management unit, it will go to the physical address. From the physical address, it will finds to the physical address space. There are some techniques are there for non-contiguous memory allocation like paging, segmentation and virtual memory. Come to the paging concept, how it is reduced some of the drawbacks of contiguous memory allocations we are going to see. The main purpose of paging is nothing but to overcome the external fragmentation. The architecture of non-continuous memory allocations will be of like this. First of all, the CPU will be there. Then it will goes to the memory management unit. This memory management unit is nothing but some paging techniques will be applied here.
from memory management unit we will get some physical address. With the help of the physical address we are going to find the particular physical address location, then we are going to execute the program. Now coming to the paging concept, before going to the paging concept you must know how to organize the logical address space and physical address space. The logical address space is divided into equal size pages, whereas the page size is given in the power of 2. The number of pages can be found out by logical address space divided by the page size. Then we can find the how many number of pages are there. Suppose the logical address space is of 2 MB and the page size is of suppose 2 KB. Then we can find the number of pages are. Now we are going to organize the physical address space. The physical address space is divided into equal size frames. The frame size and the page size should be of equal. Now number of frames can be given as physical address space divided by the page size. Now I am going to explain how we are going to implement the paging concept. First of all, the CPU will be there. The CPU will generate one logical address. The logical address consists of page number and offset. Offset is nothing but the page size. We must know the page number. Page number is nothing but, suppose you are having 3 bits. Page number is of 3 bits. Means like that we are having 8 pages. With the help of the page number, suppose there are 8 pages. Logical address generated by the CPU of page number is of 3. Then it will goes to the page table. There in the page table it consists of number of pages, and in pages the particular frame will be there. Now as we have mentioned that page number is of 3, then it will go to the page table of page number 3. What is there in the page number of 3? It will retrieve the particular frame. Suppose in page number 3 frame 2 is there. Then with the help of it will retrieve the frame, particular frame 2, and the physical address will be formed. The physical address consists of frame number and offset. The frame number is nothing but what we have retrieved in the page table. Then with the help of that one we will going to form the physical address. We can improve the performance of the paging concept by introducing the transaction look ahead buffer. Is nothing but introduce some caching concepts. Nothing but instead of searching the entire main memory, we will search in the smallest cache memory. But the performance will be depends upon the TLB hit and TLB miss. If the TLB hit is good, then the performance is very good. If suppose the pages are not found in the cache memory, then it will leads to performance will be reduced very drastically. So it also depends upon the performance of TLB hit and TLB miss. This is the concepts of the memory management techniques, but I am giving the summary of that one. First of all, we have discussed about the operating system, then we have discussed about the memory, what are the types of memory management techniques, contiguous, non-contiguous. In contiguous we have studied about partitioning, in non-continuous we have studied about the paging. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to VIT Community Radio 90.8. This is your show Travel Bonanza with your host Ashika. The show where you will get to explore the globe through the radio. Today we shall explore God's own country. Yes, we all know it. It's Kerala, of course. It's a vast place, an entire state, of course. But I had managed to explore it in just one whole week. So you have various destinations. You have the capital, which is Thiruvananthapuram, or as we call it, Trivandrum. Then you have Cochin, the port city. There is, of course, the Venice of Asia, as we call it, Alleppey. And how could I miss a place drastically different from the rest? A hill station right in the middle, Munnar, of course. And not to forget Wayanad. So many places, right? So where to begin, how to go, what to eat, we shall cover it all. You can start off with Cochin or Trivandrum, as these cities are very well connected. So how to reach this city?
You can take a train, flight, bus, anyway, and you would get there. I landed in Cochin first when I had chosen to visit Kerala. So Cochin, discover the European legacy and the historical phenomena of the city. There are various tourist destinations. The first, you must visit the Chinese fishing net. This was set by the king Kublai Khan in the 14th century. The fascinating thing about these fishing nets is that it is still used by the fishermen. So please do not miss this spot as you get to see an actual demo of the specially designed net. The second one, and the most important destination in Cochin. Cochin is the route through which the European explorers took their first step in India. Thus, their traditions are etched into this city. You have the European churches of Cochin that you must visit. The first church that you should visit should be St. Francis. It's one of the oldest European church by the Portuguese. Also, it is the burial place for Vasco da Gama, the most famous explorer of India, as we all know. The burial place is a cemetery where several other soldiers also rest in peace. So you must pay a visit to this church. The second one is a very impressive church. It is called the Santa Cruz Basilica, one of the largest churches in India, and a magnificent one that too, with artworks like murals, frescoes, and these signify Jesus Christ's life. Now we talked about churches. Now how about the other side of the culture? This place is Madan Cherry Palace. This is a definite visit and was built for the king of Cochin by the Portuguese. It depicts the Hindu mythology. So you see the vast difference from churches to the Hindu mythology. The next destination is even more diverse than this. This represents the Jewish culture. You must visit the synagogues that are present all over Cochin. One of them is the Pardesi synagogue. It is one of the oldest and the most active synagogue of South India. Before you leave from Kochi, don't forget to stroll through the streets of the Jew town that illustrates a bustling spice trade market even today. You will also get the feel of being in a whole new destination with the fragrance of the Jewish culture lingering through the town. So do not miss the Jew town and do visit the synagogues of Cochin. So that was Cochin for you guys. It has the different cultures all mixed together in a cocktail just ready for you. So do visit Cochin. It should be a top priority of visiting Kerala. Now the second destination is the Venice of Asia. That is Alleppey. In this destination, there are no streets. There are only backwaters that you can stroll through. You can literally row a boat around the streets of this town. This is a beautiful town completely surrounded by the magnanimous backwaters. Now the best way to tour this destination is by booking a houseboat or even staying overnight in the houseboat. The houseboat is an experience in itself. The beautiful mobile house slowly takes you across the waters. The houseboat is a thatched, magnificent structure with all required facilities. The interesting aspect of so make sure that you book the houseboat and have the time of your life in Alleppey. Now the interesting aspect, let's get to that. The food. Yes, always the most exciting part, isn't it? Now let's get to the food which I experienced in Alleppey. They let you fish from the houseboat, and the fishes, prawns or the lobsters that you catch are cooked in your own style as per your taste. So when I went, the cook had prepared a delicious lobster from the lobster that we managed to catch. So do go there and fish from the houseboat itself. Now those who are not interested in the whole calm, tranquility, composure of nature, you can go for an adrenaline rush of kayaking. You can kayak through the backwaters of Alleppey, and it will be definitely not something to miss. So do go try that out. So everybody do pay a visit to Alleppey, the highlight of Kerala. If you visit Kerala and you do not go to Cochin or Alleppey, it is definitely a miss. So do go to Alleppey and experience the Venice of Asia. You will unanimously be blown away. Now moving from there to a whole new altitude, to the hills of Munnar. This will cool all the heat from the rest of the destinations that you will visit. The ideal hill station to get away. There are plenty of hillside resorts to relax
and get the aesthetic sense of Munnar is a perfect weekend getaway to just stay in tranquility. But for those who want to go out there and explore, there are always destinations in and around Munnar. So I'll go through that for you guys. First, there is the Tea Museum. You get a glimpse of the working tea factory, one of the biggest in India. So do not miss that, it is in Munnar. Apart from that, as you drive kilometers away from Munnar, you have various national parks, bird sanctuaries, and you can get to the wildlife as close as possible. The first is the Ernakulam National Park, a 16-kilometer drive from Munnar, where you can see the endangered species of the Western Ghats. So whether it's the animals, whether it's the flora or the fauna, this is it. So guys, do go to this national park. Now the second destination is the Tattikad Bird Sanctuary, a serene park where over 270 species of birds flock, of course in certain seasons. So do go there through the migration period. Another tourist spot close to the wildlife is the Chinnar Wildlife Sanctuary, which is 16 kilometers north of Munnar. This sanctuary is another home to the wildlife of the Western Ghats. So do not miss it if you are in and around Munnar. So that's what you can do in Munnar. So apart from these destinations, we have a person who is willing to share her experiences in Kerala. And this destination is very different, so I hope you enjoy it. So ma'am, what's your name? My name is Aparna and I am a student in Vit University doing my software engineering. Okay, so can you tell us about the destination you often visit? Okay, so this happened during my last monsoon vacations. Like I visited Wayanad. Wayanad is basically one of the 14 coolest districts in Kerala. And then if you're looking for a holiday destination, this is probably the best place that you can ever visit. Wayanad itself means the land of paddy fields. So you can find a lot of place under forest cover, plantations, paddy fields, a lot like that. And then when you travel itself, you'll feel the warmth and the beauty of the place. So if you're asking about my trip, I can say that the trip was very adventurous for me. Usually it takes 2 hours from my place. I belong to Calicut actually, so I travel for 2 hours and then only I reach the place. Okay, so it's a hill station. So how do you plan your travel? It's just a 2-hour journey. Like you can take bus or car or any other mode of transportation. Even buses are you find buses within half an hour, so you can visit at any time of the day. So I would prefer only the bus journey because when you travel, when 9 hairpin curves are there, out of which third one is very prominent. Usually most of the tourists, they get down at this place and they enjoy the beauty of the place. So when you travel in bus, you can actually feel the beauty of the place. So, yeah. Yes, the hairpin bends must be very adventurous to drive on, whether you're going by a car or a bus. So anyway, tell me, how is the climate of this destination? Climate all through the year, you can say during January it's usually cool, but I would prefer if you're planning to go for a holiday, it would be better if you go during December, because that time the place will be cool. It will not be that cool, but then it will be moderate. Throughout the year, the climate is always very chilled out. It's a very nice place to settle down, usually. A nice place to relax. So what do you think is the best time to visit Wayanad in the whole year? I think it would be November to December. Yeah, that's the best time that you can visit the place. Okay, so tell us about the prime locations to visit, the tourist attractions in Wayanad. Okay, tourist attractions, there are so many places actually. There are dams, there are coffee, tea plantations are there. And then you have this Edakal Caves, Pukod Lake. Due to some time problem, I couldn't visit most of the places. So I visited Karapura Dam, and the dam, it was very beautiful. Usually they have a major part of the dam as a irrigation purpose, and then tourists keep visiting the place, and then you have to travel a little bit inside. You have to go from Wayanad also, you have to travel a little bit inside to reach the place. And yeah, that's it. The place is very beautiful. Okay, what about the tea and coffee plantations that you were emphasizing about? Okay, tea and coffee plantations, even when you start from the bottom of the hill, if you go, while going itself, you can see the plantations. And if you separately want to visit the place, you can just get into any of these tea estates, and then you can visit the place. There are several brands, like including local and good brands are there of tea, coffee plantations. And then
Yeah, that's it. It's very nice, especially when you travel in the morning, or it'll be very foggy. It'll be very nice to see. It sounds very beautiful. So apart from Wayanad, there are other hill stations in Kerala like Munnar. So how do you think Wayanad is set apart? Okay, Munnar, even if you ask anybody about Kerala, the first hill station that comes to one's mind is Munnar. Munnar is very common, but then most of the people doesn't know about Wayanad. So I think it's less populated and less polluted when compared to Munnar, if you take the current situation. Yeah, that's it. So obviously that makes it a better place because people do not know about the tourist destination. Anyway, tell us about the Wayanad cuisine. Okay, Wayanad cuisine. Of course, food is the most important part, but yeah. Food is very important. So they have normal food items that they usually eat, the food items that are consumed by the other Keralites usually. And then most of the things that you get there, they are very fresh. Since it's a hill station, you can actually expect good vegetables, everything. And even while you're traveling, you can find the roadside stops where they sell coffee, tea, and all. So I think that captured my this thing. Like I found that as more catchy compared to the other big hotels that were there. So you should definitely try out the local tea shop. That's one of the best places that you can go as a tourist. Yeah, Kerala tea stalls are very famous. So you guys better visit that place. Okay, so I want to talk about one more destination, and that would be Bepur. Bepur is around 20 minutes from my place. I belong to Calicut, basically. So you can take car or bus or anything, and then you can reach the place. It would be better if you take car because that will reduce the time to reach the place. So what type of place is this? Is it a beach or like a national park or what? No, it's not a national park. It's a beach area. It's very beautiful. It's like a beach port. You can say it's more like a port. So much of fishing activities happen there. And then a lot of tourists visit there. Usually couple, family, they spend their time in the evening or morning. You can even take a evening walk or a morning walk. Morning walk would be very nice. I usually visit the place sometimes. Sometimes I go there in the morning along with my parents. It used to be very nice. Yeah, that's it. So it's a beach, but it's a famous one, so it must be pretty different from the regular beaches you see in and around Kerala. So what's so special about this destination? So talking about the speciality of the place, it's like the main attraction about this place is that you can walk through the pathway, and the pathway is extended towards inside the sea, inside the sea as in towards the horizon. Yeah, it extends for around 2 kilometers. Around 2 kilometers, and you can walk. It actually takes a lot of time to reach from one end to the other, and people, they spend their time sitting on the rock side, and on the rock side you can see this small tiny crabs crawling around, and then boats, people busy with fishing, and in the evening if you visit you can see people flying kites near the shore side. So the whole scenic beauty, or whatever you call it as, it's very nice, it's very beautiful, and you will not get to see anything like this anywhere else. So this is definitely a beach that you should visit. So Kerala is full of diversity, different cultures. So how is this place lingered to the culture? Okay, about the culture, the major population of this area, it's populated by Muslims usually. You can find a lot of Muslims there, and then they have their own business people. They stay there usually. And one other major thing that I noticed when I visited this place was the population of goats. I would say goats, and it has a story behind this. The thing is, there used to be one famous author. His name is Muhammad Bashir. So he is very famous for his short stories and novels. And then one of his main work was Pathumed Adu, which means Pathuma's goat. Pathuma is a person's name basically. And he has written so many other small short stories also. People still read it. That's the best thing, and he's well known among most of the Malayalis. Yeah, that's it. Goats. So probably the population of goats is more than the humans in that place. Yeah, kind of. You can see goats anywhere, like in each and every corner you can find them staying. They're basically very innocent creatures. They don't do anything. So Aparna, what are the other places to see within that beach area? Other places, I can say that the pathway that I was talking about, there are two sides of it. One is nicely built. It's
made properly, but the other side it's more like a forest covered area. So to reach that side, you have to cross from one side to the other. So they usually don't have proper boats to cross from one place. So it's like they have something that looks like a raft, similar to a raft. It's square in shape. I don't know what you call it. So that's how you reach there. And then when you reach that side, you can find this lighthouse too. You can find the lighthouse, and they start emitting light at night, and which is useful for the boats and like the fishing people, in the night. Okay, thank you so much for informing us about this destination. And do you have any suggestions or any further information to share with? Okay, if you are planning for a visit to Kerala, I can say I can talk about one more destination. It's Adirampalli Waterfalls. It's in Chalakudi. I didn't even dream of going to that place. Actually, I visited the place as a part of my friend's cousin's wedding. So one evening we just went to the place, and that place is very beautiful. It's a waterfalls. So the thing is. So how do you reach the destination? Okay, reaching the destination, I don't remember the place exactly, but then it took around 1 hour from my place to the destination. So if you... Your place is Calicut? No, not Calicut. I visited my friend's place actually. So it's not in Calicut, it's in Thrissur. It's in the district called Thrissur. So basically it's connected by buses or even trains? Yeah, if you're taking a train from Calicut, it will usually take 2 to 3 hours. And from there, maybe you can travel for 1 more hour and then you can reach the destination. Okay, so wherever you are, whether you're in Vellore or anything, there are train connections to the place. Yeah. You can travel from any part of the state or other neighboring states. You can easily travel to the place. Just that from Thrissur, you'll have to take extra 1 hour maybe. And talking about the place, it's very beautiful. It has forest area. It's more like in between a forest, and then you can find the shallow part as well as the falls part, like and they have restrictions towards boundaries where you are not allowed to go after a particular limit, and you can find a lot of monkeys also there. So whenever you're traveling, make sure that you don't have anything big food items with you. And then the best part is you have to go to the down falls part, the main part, and it's not like a normal waterfalls. You have to travel down. It's more like a trekking experience. It will add it up as a trekking experience. You can add it up as a trekking experience too. And when you reach the falls, it's very nice. Like water, it literally sprinkles on your face. You can feel the water sprinkling on your face. Sounds beautiful. Yeah, it's very nice. And yeah. So this waterfalls, I've heard it comes in certain movies too. It's a prime tourist, not only tourist, sorry, a film shooting area, right? Yeah, so many Malayalam movies have been shot there, and even Hindi movies. I can say most of them would have seen this movie called Ravan, where Aishwarya Rai, she makes a leap from the top to the bottom. Yes. So that was shot from Adirampalli only. It's very nice, very beautiful. So guys, it's definitely a place to visit, and it sounds really beautiful. Thank you so much, Aparna, for joining us. And you told us about, you rather informed us about 3 destinations, so thanks a lot. And destinations that are actually not really famous to the people who visit Kerala. So do visit these 3 destinations and let us know how it is. So thank you so much, Aparna, for joining us today. And thank you, Ashika, for giving me this opportunity, and I look forward for more opportunity to talk about the places so that people can at least know, and then they can visit the place, because there are so many places that nobody knows, so many places that people should know about. So I think you are doing a good job making such a show and making people aware about these places. So thanks for that again. All these 3 places. Anyway, thank you so much, Aparna, for joining us today. This opportunity to talk about this place. I really want everybody to visit this place once in their lifetime. Yeah, that's it. So guys, I hope that was very informative, and I hope you guys do visit. Kerala is known for its Malabar cuisine, ranging from soft appams to fish mole to payasam, coconut flavored avial. This is a variety to satisfy every taste palate. This is getting me super hungry already, thus let's change the subject. And before we close in and you all leave Kerala, do not even think about not embracing the Ayurvedic spas which are sprayed across Kerala.
This will soothe your body and soul as your senses come alive through the Ayurvedic massage. So everyone of Vellore, I've told you all the must-dos of Kerala, the indefinite places to visit, the cuisines to entangle in, and how to revive your senses. I've covered only half of Kerala, so do stay tuned further to explore God's own country, sometime probably in the near future. I hope you enjoyed traveling through this state filled with a deep-rooted culture and tradition. So do visit this truly beautiful tourist destination. This is definitely the closest to nature. Until then, stay tuned to Travel Bonanza, same time, same show, but different destination. This is your only host, Ashika, on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host, Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். உணவே மருந்து எனும் உயரிய கோட்பாட்டில் இயங்குவது நமது சமூகம். உணவினை கட்டுப்படுத்துவதன் மூலமே நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற உயரிய கோட்பாடு நமது சமூகத்தின் கோட்பாடு. இன்று உணவின் வழி ஏராளமான நச்சு நமது உடலில் சேருவதும் அதனால் ஏராளமான நோய்களுக்கு ஆட்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கேள்விப்பட்டது, அறிந்தது, தாய்ப்பாலிலும் விஷம் கலந்திருக்கின்ற உண்மைதான். இதற்கு காரணம் அந்த தாய் எடுத்துக்கொண்ட உணவில் இருந்த நச்சுத்தன்மைதான் என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்தின. இன்றைய காலகட்டத்தில் நச்சில்லாத உணவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயிகள் பல சங்கடங்களுக்கு இடையில, பல கடுமையான உழைப்புக்கு இடையில உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித ரசாயன உரத்தையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கிறார்கள். காய்கறிகள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதே போலவே சிறுதானிய வகைகள் அனைத்தையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு அளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு மேடையாக மக்கள் நலச்சந்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் நலச்சந்தை வழியாக மக்களுக்கு நேரடியாக இந்த ரசாயன உரம் கலக்காத உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதே போலவே சிறுதானியங்கள் கிடைப்பதற்காக மக்கள் நலச்சந்தை என்கின்ற ஒரு எளிய சந்தையினை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஆரோக்கியமானவைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் இந்த சந்தை இயங்குகிறது. இது ஒரு தனித்துவமான சந்தை. இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் வாரச்சந்தை மற்றும் மாதச்சந்தை வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரச்சந்தையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதற்கான தொடர்பாளர் டி ராஜேஷ், 7092629395. இவரை தொடர்பு கொண்டு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர மாதம் ஒரு முறை சிறப்பு சந்தையாக மக்கள் நலச்சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை,
காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் அவசியம் வாருங்கள். அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச் சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்தில் மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைனா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள்.
வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. This song is presented by SparkX Music Band.
விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்தில் மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாள். இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன்.
நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம் அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்துவதே மக்கள் நலச்சந்தை. ஆரோக்கியமானவைகள் இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் நடைபெறுவதே மக்கள் நலச்சந்தை. இது ஒரு தனித்துவமான சந்தை. இந்த சந்தை வாரச்சந்தையாகவும் மாதச்சந்தையாகவும் நடைபெற்று வருகின்றது. வாரச்சந்தை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான்ட் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, அக்ஸலியன் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதில் விவசாயிகள் நேரடியாக காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன் போன்றவைகள் விற்பனை செய்கின்றார்கள். மாதாந்திர சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், அக்ஸிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனை நடைபெறுகிறது. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் நடைபெறுகிறது. அவசியம் வாருங்கள் என அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட,
என்னக்கா இப்படி சொல்ற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன். ஆனா எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்ற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. உன் நிலத்துல இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலயும் இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்ற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிமா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைனா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University.
Title of the story, Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Natraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Natraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidyar and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na,
Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead
and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you're not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம்? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா,
எங்க தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமா, நீங்க ஏன் உங்க மாம்பழத்தை எடுத்துட்டு இங்க வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்ற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன். ஆனா எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்ற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. உன் நிலத்துல இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலயும் இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்ற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிமா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாள். இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை
மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Exchange of ideas. Future predicting technologies. Incan civilizations, their own systems of predicting the future. Wicked old lady sitting in front of a glowing crystal ball predicting our future. Huge computer with like 50-60 mainframes attached to it and amazing video output in which you see yourself like doing stuff in the future. And the advantage will be that the margin of error will be less. They have a huge data mining system, stored data from the past 5 to 10 years of different times of the day and different economic and political conditions. Hello everybody, welcome to another exciting episode of An Exchange of Ideas. Today's topic is Future Predicting Technologies. Today we'll discuss future predicting systems and we'll talk about what the idea that comes to a person's mind when we talk about the future. And we'll also discuss the historical curiosity of human beings to predict the future. So first of all, we'll just talk about future predicting mechanisms, like the simplest of mechanisms which are like non-scientific. So let's begin with Sparsh. Since the march of the civilization, one question that has intrigued the mankind is what is going to happen next? And this question has resulted in a range of inventions in the ancient Chinese civilization, Indian civilizations and Incan civilizations. They had their own systems of predicting the future, palmistry, astrology, and there were many other systems. So it's not new thing to us to predict future. Sadiq? Since the dawn of the civilization, we have seen that humans have this inherent nature to predict what's going to happen in their future lives. So this leads for them to create technology so that they can predict the future. For this predictive analytics, you need current as well as historic facts, which is necessary to predict future. Every time we think about the future, one thing comes to our mind is a wicked old lady sitting in front of a glowing crystal ball, predicting our future, telling us about the love of our life or what will happen to us tomorrow or how we'll die or something like that. Throughout the human history, we have always tried to develop new and different ways to try and predict the future. Like the Romans, also the Indians, used to see the cloud patterns and try and predict how this gods will... What would happen next? Yeah, basically this was not based on any science. This was just a superstition, right? Yeah. Okay, so basically what we've discussed till now is that humans have always wanted to predict the future and resorted to all sorts of means to predict it. So the initial attempts were non-scientific. I mean, they had nothing to do with reality, almost nothing to do with reality. And later on, as Sadiq said, as of today, we're coming up with various analytic techniques to predict the future. Most basic thing that we need to discuss before we could proceed any further is what is a future predicting system? I mean, what do you understand by a future predicting system? I mean, the basic idea that comes to like the average man's mind is like a huge computer with like 50-60 mainframes attached to it and like this amazing video output in which you see yourself like doing stuff in the future and you're like cool. In Krish too. Yeah, Krish. Let's not talk about Krish. So basically, I mean, you see yourself doing something in the future like cool, man. Or if you see yourself dying, you're like, oh my god, how could I prevent it? And then at the end you die like that. So that's what comes to mind, but that's not true at all. Films have made us think that way. But let's just take everyone's views on what is a future predicting system. Sparsh. What I think a future prediction system is it is completely different from Hollywood movies and Bollywood movies. Horrible, man. Okay, let's just go with Hollywood. Minority Report. Yeah, okay. In Hollywood, I saw a movie starring Ben Affleck and Uma Thurman. The name was Paycheck, in which Ben Affleck was a reverse engineer and one of his clients suggests him to build a machine that can predict the future. And he successfully foresees the events that will lead to his death and he tries to change the chain of events and he's the hero. He's ultimately able to live throughout the movie. He prevents himself from dying. So this is the concept. But what I think is that a future predicting system will not take account us individual's life. It will take into account a sample space of say lakhs of people or crores of people. Basically a population. Yeah, a population base. And the advantage will be that the margin of error will be less. Because we'll be talking in terms of probabilities. We won't be talking in absolute terms. Yeah, and currently we have statistical inference for prediction and the outcome of statistical inference helps us to answer a question that what is going to happen next, and this certainly aids us in government formation of policies and preventing disasters such as tsunamis, cyclones, etc. So Sparsh, just sum up what you understand by a future predicting machine. A future predicting machine will tell us
what are the challenges the humankind is going to face in the coming years. Cool. It won't predict something at the individual level. That's the gist of what you're saying. Yes. Okay, Milan, what's your idea of a future predicting machine? Future predicting machine, a person's idea of a future predicting machine depends on what he thinks of life and what he wants to achieve in life. I mean, a politician will think in different terms as compared to a student or a stockbroker. Okay, Spursh, I liked your idea. Next, I would like to ask Milan. Milan is... So, I heard, I'm not an expert in chemical engineering from computer science, so Yeah. I just heard, I don't know if it's true or not, but you guys have some really cool leak detection systems. Yeah. These actually, I mean, technically these are future predicting machines. Yeah, technically they are They future help you predict like the future, I mean, when a leak could or could not happen with yeah. a probability density function or something. Yeah. Cool, could you explain that to us? See, suppose in an oil company which imports oil from various Gulf countries, like Iran or Iraq, the pipelines go through millions and millions of kilometers of tracks. Each region has a different terrain, different temperature, different conditions, and different temperature conditions and slopes. So what they do is, for each time of the year, and for the purpose for which the pipeline is going, suppose let's say that the pipeline is carrying natural gas or petrol or some kind of fuel which is required for an army, or suppose it is going to a power plant which will then burn it and then supply energy. Different times of years have different demands, because in summertime obviously the demand will be high because of the increased number of ACs used as compared to any other time of the year. So what they do is they have a huge data mining system where they store data from the past 5 to 10 years of different times of the day, years, and different economic and political conditions. And they can, using probability and variance functions like probability density function, and they prepare a variance function which can predict that in 5 to 10 years leak could possibly take place in this place. Cool, so you're essentially boiling down a chemical engineering problem into a mathematical model, and essentially it's a computer science problem. Yeah. Cool, now I understand. Okay. So Sadiq, what are your views on future predicting systems? Just give your personal idea. I mean, your opinion on what a future predicting system is and what the aim should be and what is possible. I want to speak on a non-technical view, like not speaking of this technically. I want to say that a future predicting system not necessarily has to be a big computer framework with many wires and many systems. It can be an individual itself without him creating some technology. If an individual has the necessary statistical and analytical skills to predict the future, to predict one of many possible outcomes, which is called forecasting, I think that in itself is a future predicting system. So it doesn't have to be a very complex idea. It can be as simple as this. Sadiq, what you're saying is quite true. I mean, that's the very essence of a future predicting machine, but you need a computer because a human cannot punch so many numbers at once. I mean, the numbers will be enormous, right? But that depends on which future relating topic you're speaking on. Like, for example, when you're talking about predicting a football match, or when you're talking about predicting an earthquake or a storm, both are separate topics. So no one would predict a football match. That's total chance. We had the example of Paul the octopus, in which the octopus used to predict the matches, and that's a non-scientific approach. I mean, but we will need a computer because there will be a lot of external factors which will be affecting even the smallest event that could happen. What Sadiq is saying, in theory, even a leak detection system can be done by hand. You don't need a computer, but that is the very need of a computer, right? Yeah. Once you have like so much of math that you need to do, that's why computers were born. Basically, they were born to compute. Yeah, that's true. But when I said that, I was speaking on a non-technical view. So that's my. No, it's cool. It's your opinion. Now, currently we have mathematical models. We use regression analysis and time analysis to predict future, what is going to happen on future based on previous observed data. So that is also happens in science. Science prediction is quantitative, right? So the scientific method is built on testing the statements that are logical consequences of scientific theories, established scientific theories. Like if an apple falls from the tree, then it is sure it's going to hit the ground. You can predict the future using Newtonian mechanics. Yeah. That is like the most basic way of predicting the future. Because you know every variable related to the apple. So you can apply Newton's gravitational law and followed by Newton's second law. And you'll easily get where the apple will fall, what will happen, etc. So that's how simple a future predicting technology can be. So guys, all of you listeners, I really hope that you guys are like getting the essence of what we're saying. It's not something that can never happen. It's not fantasy. It's science. It can happen. It's like the material that science fiction forms now and becomes the reality of tomorrow. So it's like 50 years ago, if you told someone about the iPad, they would have been like,
Are you crazy? That's science fiction. And today we have an iPad. And today we're talking about future predicting technologies. And tomorrow we'll have some concrete technologies. That's my opinion. But let's go back to a basic future predicting system. So as all of us have just talked about it, I just want to summarize with my personal opinion. What I understand by a future predicting system is that if you want to predict the future of any entity in this universe, all you have to do is find out every single variable that influences it. And we'll take every possible combination of all of these variables and assign a probability to each of these occurrences. And in that way, we can predict that with what probability what can happen in the future. So this is basically based on probability. So this is like the essence of what I think most complicated future predicting systems would be. So let's just take a common example. Like there's so many examples. Weather forecasting, that is predicting the future. It's exactly, that's what weather forecasters do. They just predict the future. And we have election polling. We have stock market predictions. So do any of you have an idea of how polling works? I mean, that's a very interesting topic. Yes, that's Sparsh, a very you have interesting. an idea? Yes, I have a little idea. In our parliamentary democracy. Yeah. See, we have a plethora of polling agencies that conduct surveys and try to predict which party is going to come with majority or there will be a coalition government. So what happens in polling is that they select a sample space of constituencies. And one of the most important thing is randomization. The more the random things are, the result will be more accurate. So say there are 100 constituencies, so they will choose randomly a number, say 3. So every third constituency will be covered by them. And then each constituency, let's say, has 13,000 voters. Then again they are going to choose a random numbers. Let's say they come up with 27. Then every 27th voter of the constituency will be surveyed. His views will be taken into account. And based on that, the predictions will be done by psephologists. How do they turn out to be like so accurate? I mean, usually. No, that is not that they are always accurate. They have a margin of error of 3%. That's very accurate. Then again, that's like the probability thing, right? You're talking in a certain probability. Yeah. So how does it happen that they predict a certain number of seats and then that's what happens? I mean, see, again, it's going into deep probability. The most important thing that you have to remember is randomization. They don't just say, okay, we are going to survey first 10 voters of the constituency, or we are choosing only first 10 constituencies. No, they randomize everything. And when they take into account randomization, they cover most of the probabilities, most of the occurrences that may happen. Okay, so now that we've covered modern future predicting systems, I mean, we've properly talked about the scientific approach and we've discussed certain systems like leak detection systems, polling. Most of all, we talked about what a future predicting system is. So now let's move on to the second section in which we'll talk about some case studies. Exchange of ideas. Okay, welcome back everyone. We're in the second section of the episode, and in this section we'll talk about two case studies, really interesting ones. The first one is of Kyra Radinsky, an Israeli computer scientist who's written an algorithm which basically dissects huge amounts of electronic data in the form of news stories and internet postings. And what it does, it looks for cause and effect relations between these data entities and predicts future disasters, geopolitical events, and even disease outbreaks. So I would like Milan and Sadik to talk about this. Dr. Kyra Radinsky, I've heard a lot about her. She's very passionate about predictive data mining, the construction of algorithms that leverage web knowledge and the dynamics to predict future events. So I would like to give an example what she said in an article on the net. She said that if a storm comes 2 years after a drought, a few weeks after the storm, the probability of the cholera outbreak is huge. Yeah, especially in countries with low GDP and low concentrations of clean water. Exactly. I mean, this may seem fairly intuitive. People have been making similar predictions for thousands of years. It's common sense that every time there's a natural disaster, like in Uttarakhand, we had a huge flood, there will be an outbreak of disease like cholera, diarrhea, or something like that. She says that if a storms come after 2 years or drought a few weeks after, the probability of cholera outbreak is huge. Yeah, similarly, if you see, I'm taking this to a different view. If you take the case studies of Shakespeare in the Julius Caesar, he shows that how the Romans at that time used to predict the geopolitical events or the droughts or the storms by interpreting the climatic conditions. In Japan and United States, see, they are plagued by earthquakes, especially Japan. Yeah, so they have tsunami warning systems, and the very basic foundation of the tsunami warning system is seismometers. But this system is again plagued by false warning systems. Sometimes there is no tsunami, but still
the warning is issued and people have to take not precautionary very measures. accurate. Yeah, it's not very accurate. Okay, if we're deviating from the point a bit, let's go back to Dr. Kyra Radinsky. So, if we had her technology with us, we could have, taken better care of the Uttarakhand floods, right? It's sad that we don't have such technology now. In the future, we'd be looking back on ourselves and be like, wow, how did we live without such technology? But don't you think that Uttarakhand was a different case, because Kyra Radinsky is more concentrating on old stories and the internet postings, and then he tries to predict the futures. But whereas in cases of like climatic disasters like the Uttarakhand tragedy, you can't have a previous background, like you can't have an old story. No, actually we can have a previous background. I mean, the Uttarakhand disaster was actually predicted in 2002. The meteorological scientists, they had enough data. After the Kargil war, they went on an expedition in the high mountains of Himalayas and all, and they had presented a report to the state government that the volumes of the water in the lakes are too high, and it is only a matter of 12 to 13 years to be exact, that the waters will overflow and the city of Uttarakhand will be in danger, but no one actually took the preventive actions. But don't you think that the current drawback with this technology is that it is unable to predict the exact timing? Like we have solar cycles, we are able to predict when the solar cycles... Again, this future predicting technology is based on probability. Yeah, like all the ones we've talked about. There is room for improvement. The only improvement that we can expect in the future is, as Persh pointing out, is that we can increase the probability of events. That is, right now maybe it gives us like 10-20% chances of a particular event occurring. In the future, the same technology, once it is improved, it can give us say 80-70% probabilities. Let's just wrap up this case study now. Coming back to Kyra Radinsky, and it's interesting how she combines dynamics with all the posts on World Wide Web. She also predicted that the recent fuel riots in Sudan, and I would love to see what the Sudanese government reaction to that. So yeah, to this date, the predictions don't always work perfectly. And from the Kyra Radinsky case study, we get to know that the accuracy is between 70 and 90%, as Anshuman even pointed out earlier. The software that successfully predicted the riots in Sudan also predicted the Sudanese government to fall, but that didn't happen. Again, it's based on probability. Yeah, again, it's based on probability. So I guess we're all happy here now. We've said what we wanted to, and our viewers can, make up their mind on and do further research, on this case study. So our next case study is based on Twitter. Many of you would be like surprised in using Twitter to predict the future, but we have like this cool scientist from MIT. His name is Nathan Callis, and he says that he has developed a way to predict crowd behavior using statements made on Twitter. In particular, he's analyzed tweets associated with the 2013 coup in Egypt and says that the civil unrest associated with this event was clearly predictable days in advance. So I would like our panelists to comment on this. Yeah, we are surrounded by social networking sites, and our life is incomplete without Facebook, Twitter, and all other social networking sites. So you see that the social networking site is an important tool even for marketing. So the people in marketing knows what is the consuming pattern of the users, and based on that they can predict which product will achieve great heights and which will become obsolete. So yeah, we can use again Facebook and Twitter for future predicting technologies. Yeah, each and every individual tend to follow a trend which largely the whole population follows. If my friend is buying a new phone, I also tend to buy that phone because of the trend. The trend was in favor of that. It was a new mobile, it is a good mobile, cheap and everything. Obviously, each and every crowd behavior can be predicted in a trend. Talking about Nathan Callis again, what his algorithm is doing, what he said is perfectly true. He's trying to say that social media has become an inevitable part of our lives. It's taken a permanent role in our life where we share our feelings, our views. So what he's trying to do here, he's saying that he can easily predict a possible outcome, because in our everyday life we post our viewpoints in the form of tweets on Twitter, so he can easily read those tweets and he can come up with a possible outcome. And that's what he's done to the various Egyptians, and he's predicted the civil unrest which happened in Egypt. Yeah, I agree. If we analyze the tweet fields and the Facebook status, we can analyze what is the public mood over a range of issues. It can be corruption, it can be elections, it can be unrest, it can be anything. Yeah, it seems quite clear that predicting future crowd behavior is simply a matter of picking this leading indicator out of the noise. Again, this is related to what we've talked about in previous sections. Basically, what Callis is saying here is that he wants to pick up the messages that we post on Twitter, convert them into a computer understandable, computer processable form actually, by using natural language processing. And then once we have it in a form that can be manipulated by computers, again we start finding patterns, relations, and we can predict what
can happen in the future. So we have there is no shortage of people who make these kinds of predictions about historical events using historical data. But the bigger question is whether it's possible to pick out this in advance. In other words, is it possible to make predictions before the events actually occur? Yeah, that is the quest in which humankind is involved since ages. And we have, as I've earlier said, we have evolved numerous systems. But what I think from the scientific point of view, that yes, we may not be able to predict the exact timing of an event, but we will be able to predict the occurrence of an event. Just like NASA is able to predict the solar cycles, it is not able to predict the exact timing of the solar cycles. So just like we are able to predict eclipses, there time will come that we'll be able to predict malaria outbreaks, the cholera outbreaks, or the earthquakes. Okay, so cool. Now that we've finished the case studies, we're done with the second section. And now let us move on to the final section. In this section, we'll just let our imaginations have fun. We'll unleash our imaginations. So this third section is about the science fiction perspective of future predicting technologies. Exchange of ideas. Welcome back, listeners, and we're in the final section of our show, science fiction and its perspective of future predicting technologies. So I would like to kick this discussion off with a perfect example of a future predicting machine. It's actually not a machine, it's actually a mathematical perspective. It's been given to us by Isaac Asimov. He's my favorite science fiction writer, and amongst his works, my personal favorite is The Foundation. So in The Foundation, what Asimov discusses, it's about a scientist, Harry Sheldon, who comes up with a mathematical model to predict the future. So basically what this model does is that it predicts the future of populations. Basically there's this huge civilization called the Galactic Empire, and Harry Sheldon predicts the end of this Galactic Empire and no one believes him. So basically what he says is that based on certain mathematical axioms and principles, there's this branch that he discovers called psychohistory. So Sheldon is a mathematician who is a pioneer in psychohistory, and using the principles of psychohistory, he predicts that this empire is going to fall. So there's this scene between Sheldon and another character named Gal Dornick, in which Sheldon pulls out this cool quantum calculator and shows to Dornick all the calculations and convinces him that the empire is about to fall. And it is this scene that inspires me so much. Let's talk about the principles involved in Asimov's future predicting model. The first principle is that Asimov draws an analogy to the kinetic theory of gases. In this, we cannot predict what is going to happen to a single molecule of the gas because it's random. But once we apply our principles to the whole population of all of the molecules of the gases, we can predict what's going to happen. So the same thing Asimov says can be applied to populations of human beings. So what he says is that if you predict something about this population of human beings, as long as this population is large enough and the size of this population is not influenced and this population does not know as a whole about this future prediction, the prediction will come true. Basically, this is like a combined form of history, sociology, mathematics, and statistics. So you have historical data, and combined with sociology, you understand why this historical data is occurring as it is. And then you finally model it using your mathematics, and you interpret it using statistics, and finally you have your quantum calculators or your computers or your things which crunch the numbers and tell you what's going to happen. Oh, that's a brilliant viewpoint from you relating to Isaac Asimov. According to me, any scientist can predict a future. To predict a future, one needs to follow two principles. One needs to obey the law of physics, and secondly, the prototypes must exist, so that which explains the probability of this possible outcome. So that's what's happening in this Isaac Asimov case. He's explaining the law of physics, which is the kinetic theory of gases, he said, and the prototypes are existing, size of the population. So I think what he said totally makes sense to me. Yeah, I am really intrigued by his concept of applying laws not on an individual level but to the population as a whole. So for example, if you in physics we have temperature. Similarly, the concept of temperature does not apply on a individual molecule. It applies on a group of molecules as a whole. And this temperature is very important. It's a crucial factor in influencing the climatic conditions around the earth. So yeah, I agree in concept with the theory that there are certain principles which are applicable on the population as a whole, and they influence the outcomes, and hence the future can be predicted. Anshuman, I wanted to ask you this thing. How Isaac Asimov's this so-called predicting machine incorporates Heisenberg's
Cool. This is an interesting thing actually. I once thought about this. I mean, when I first read about Asimov's future predicting model, I was like, how does it stand against Heisenberg's principle? Because what Heisenberg's principle essentially states is that you cannot predict both the velocity and the position of an electron at any point of time with considerable accuracy. So this destroys this totally finishes off like the Newtonian perspective in which you can predict the future of a entity once you know its coordinates and the forces applied to it. So essentially there can never be future prediction because with accuracy, that is. But what Asimov's model does, it rules out this problem of Heisenberg's principle by applying the whole thing to a population. The exact same thing that is done in kinetic theory of gases. What it does is that suppose there is an uncertainty related to a particular individual. Okay. Yeah. This uncertainty is integrated over a whole population and it turns out to be quite negligible because it's not talking about a particular individual. When you talk about an individual, you have a lot of uncertainty. But once you talk about like a whole population, all of this uncertainty is actually, integrated out of the whole equation. Yeah, as I said earlier, humans tend to follow a trend and that trend over a period of time does not change. Exactly. The trend is not influenced by Heisenberg's principle, but a particular molecule is always influenced by Heisenberg's principle. Because at the macroscopic level, we can successfully predict the future using Newtonian mechanics. So that's essentially what it's doing. It's not taking a particular person, it takes a whole population and it's analogous to our macroscopic level. But what I fail to understand is how does it take into account an individual or a group of population's emotions that tend to change over a period of time depending upon various external factors and stimuli which they face in their day-to-day lives. Yeah, I agree with the Milan. You see, even in the stock market case, they have various mathematical models which is used to predict the stock market doom or a stock market boom. But again, the emotions it's a variable factor which plays a very important role. So how can you take into account emotion as a variable? See, Asimov has not gone into too much detail, but after reading the novel, my personal view is that Asimov touched this topic very subtly. I mean, he didn't go into it, but he touched it in a subtle way. What Asimov, I think, wanted to convey was that this model, what it does is that suppose there is an uncertainty for a particular person's emotions, right? But once you assume an emotion for a crowd, an individual's uncertainty cannot influence a crowd's overall emotion. But don't you think that individuals make a crowd? So if there is uncertainty within the large number of individuals, so obviously the crowd has to have... Exactly. All of these uncertainties tend to cancel out. They're above the equilibrium value, more or less. There is a very low probability that each emotion will have the same uncertainty. But don't you think that in the case of elections we have... See, this has nothing to do with the elections. No. This is a totally different concept. Yeah, I'm applying the emotions as a factor. We have examples wherein people are swayed by a wave of a certain politicians. Then don't you think that emotions play an important role and you just cannot cancel out emotions? When I was talking about the model, there was one rule that I talked about. You have a huge population and this population does not know about your prediction. So your prediction cannot influence the population's emotions. Okay. Let's just talk about what you just said. We have a political system in which the emotions of the whole population are being swayed by a single politician. Correct? Yeah. How will the Asimov model work on this? Now, this is my extrapolation, not Asimov's. See, how I think it would work is that given that it has gone into the history of this whole system, it knows what sort of politicians can influence this crowd, correct? Yeah. Because it's gone through all of the historic data. But I'm talking about the future. Again, we go back to the future. We are not taking account into the present. You're trying to say that how can we predict the future, right? You're saying that a politician is there and he's swaying the emotions. How is this model going to predict the future? That is the case, right? Yeah. Okay, so in this case, Asimov's model knows what the crowd wants. It has properly incorporated the history of this crowd. Once you incorporate the history of the crowd, you understand what the crowd wants. Okay, so you are saying that if we know the history, we can neglect the present condition of the crowd? No. We're not neglecting the present condition. Knowing the history, we know the present condition. And the present condition is variable. We know what can influence this present position, this present perspective. Okay, you agree? Yeah. So what you're saying is that suppose a politician comes up and sways the emotions in like an opposite direction, right? So the power of this model is that it will predict that a particular politician will come up and sway the emotions because the crowd needs such a person and the machine has identified such people in the system. So there's a large probability that such a person can come up and sway the emotions in the direction you're talking about. So the machine can essentially predict this. So you're essentially saying that this machine takes past and present into consideration and then predicts the future. Somewhat. It studies the history, so it knows what can influence the present. And then it incorporates whatever is happening in the present and predicts the future. So, I can infer that you are saying that it
uses past and predicts future. Present is influenced by the past. You understand the present using the past. That's the whole purpose of the history thing. And once you know the present and you have all the variables in contention, you can predict a probable future for a huge mass of people. Anshuman, but the crowd 100 years ago is not the same as today, right? They have different needs. I mean, 10 years from now, the needs of the whole population will change. They'll not remain the same. All of that will be incorporated in the history component of the model. But what are needs? Needs are a function of history. Yeah, some. They are a direct function of history. Whatever me, you, Sparsh, Sadik, what we want is a product of the history that has given rise to us. So if you know and you have properly modeled the history of a civilization, you understand the computer actually. When I'm saying you, I mean the computer. Yeah. The computer or the quantum calculator that Harry Sheldon had understands what this population wants because you have all the data points. And given that you have all the present data variables, you can predict with considerable probability what these data variables will do. But don't you think that there will exist a certain margin of error? There will. No doubt. And this can also be influenced. You know how? Suppose you have a whole population of people in a particular place and you introduce another population of people with completely different thoughts in this same place. The results will change. The future predicted will go wrong. But don't you think that the machine should have predicted the migration of a certain population to influence the result? Exactly. See, the machine just closes the particular population in a closed box and assumes that no population will come from one place to the other. The machine is a fictional thing. See, what the machine does, it talks about an intergalactic empire. See, so basically here it's talking about one planet or one empire at a time. And when it's talking about a whole empire, even if you introduce one whole new planet into the empire, it won't influence what's going to happen to the empire. So it's essentially perfect. Don't you think the machine is taking into account all the planets that are present in the intergalactic empire? Yes. So it is essentially that there will be hundreds of variables. Exactly. That's why Harry Sheldon had a quantum calculator. But what would be the efficiency of the machine if we introduce a new variable that was not taken into account by the machine? It will go wrong. That will happen to any system. But then if it will go wrong, then what is the difference between the present machines and the future machines that will predict the technology? Because the margin of error will still be persistent, will still be there. What I'm saying is that what will be, I'm not going into the future predicting technology. I'm saying what will be the use of such a machine if there still exists a margin of error. Because currently we have tsunami systems in Japan that predict occurrence of tsunamis, but then they also are plagued by the errors. Similarly, if we are going to have a future predicting technology which also predicts events, but there is again a margin of error, then what will be the use of such a machine that will involve huge cost in making, but still there will be an error? You're talking from a practical perspective. Yeah, we're not talking about Asimov's stuff anymore, right? Yeah. Okay, everybody. So now that we've talked about Asimov's machine, I mean, you guys enjoyed? Yeah. I hope our listeners also enjoyed. I mean, this is something dear to my heart. Yeah, it was a very new concept and I was totally fascinated by him. Like 10 times more fascinated when I read about it. I was jumping up and down. I was actually a kid then, so I'm eager to read the novel. I hope our listeners also are eager to read the novel, and many of them must have already read the novel and are like, dude, I know more about this than you to me. Let's go back to the practical aspects and finish this discussion. So basically what we've talked about is what a future predicting system is and how humans have always wanted to predict the future, the non-scientific approach adopted by our ancestors, and finally the scientific approach and the mathematics and statistics involved in this approach and the role of computers. And we went on to case studies, the Twitter case study, Kyra Radinsky, and finally we discussed Isaac Asimov's amazing idea, which some mathematicians today think is actually possible. So let's wrap this discussion up. Thank you, Sparsh. Thank you, Sadik, for being here with us. Listeners, thank you for tuning in. This is Anshuman Mishra and Milan Shanai signing off. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். உணவே மருந்து எனும் உயரிய கோட்பாட்டில் இயங்குவது நமது சமூகம். உணவினை கட்டுப்படுத்துவதன் மூலமே நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற உயரிய கோட்பாடு நமது சமூகத்தின் கோட்பாடு. இன்று உணவின் வழி ஏராளமான நச்சு நமது உடலில் சேருவதும் அதனால்
ஏராளமான நோய்களுக்கு ஆட்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கேள்விப்பட்டது அறிந்தது தாய்ப்பாலிலும் விஷம் கலந்திருக்கின்ற உண்மைதான். இதற்கு காரணம் அந்த தாய் எடுத்துக்கொண்ட உணவில் இருந்த நச்சுத்தன்மைதான் என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்தின. இன்றைய காலகட்டத்தில் நச்சில்லாத உணவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயிகள் பல சங்கடங்களுக்கு இடையில, பல கடுமையான உழைப்புக்கு இடையில உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித ரசாயன உரத்தையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கிறார்கள். காய்கறிகள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதே போலவே சிறுதானிய வகைகள் அனைத்தையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு அளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு மேடையாக மக்கள் நலச்சந்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் நலச்சந்தை வழியாக மக்களுக்கு நேரடியாக இந்த ரசாயன உரம் கலக்காத உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதே போலவே சிறுதானியங்கள் கிடைப்பதற்காக மக்கள் நலச்சந்தை என்கின்ற ஒரு எளிய சந்தையினை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஆரோக்கியமானவைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் இந்த சந்தை இயங்குகிறது. இது ஒரு தனித்துவமான சந்தை. இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் வாரச்சந்தை மற்றும் மாதச்சந்தை வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரச்சந்தையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதற்கான தொடர்பாளர் டி. ராஜேஷ், 7092262935. இவரை தொடர்பு கொண்டு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர மாதம் ஒரு முறை சிறப்பு சந்தையாக மக்கள் நலச்சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் அவசியம் வாருங்கள். அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். விஐடி பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.